வணக்கம், இட்ஸ் மீ அனிஷ், யோர் ஃபேவரட் கெமிஸ்ட்ரி எஜுகேட்டர். ஸோ நீங்கள் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருப்பது Xylem CBSE 10th சேனல். ஐ ஹோப் என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம், இட்ஸ் மீ அனிஷ். பசங்களா, கேன் யூ ஏபிள் டு ஹியர் மீ? நான் என்ன பேசுகிறேன்னு கேட்குதா? எஸ், ப்ளீஸ் லெட் மீ நோ ஆன் த chat பாக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யா, ஃபாஸ்டா. எஸ் ப்ளீஸ். ஹலோ, வணக்கம். ஸோ என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குன்னா சேட் பாக்ஸில் கொஞ்சமாக தீப்பொறியை தெறிக்க விடுங்க, மின்னலை பறக்க விடுங்க பார்க்கலாம். எஸ், ஹாய், ஐ எம் பேக். நான் வந்துட்டேன்னு சொல்லு. கேட்குதுமா, கேட்குது. என்ன சேட் பாக்ஸில் எனர்ஜியை காணும்? ஷோ மீ யுவர் எனர்ஜி ஆன் த சேட் பாக்ஸ் மேன். எனர்ஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், யூ நோ வாட். ஸோ டோன்ட் வரி, நம்ம எல்லாம் ஷெடியூல்ஸ்னா பர்ஃபெக்டாக 8 மணி கிளாஸ்னா 8 மணிக்கு வந்து நிற்பாங்க. ஓகேவா? காட் இட். ஸோ பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஆமாம், காலையில் சாப்பிட்லனாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பங்க்சுவாலிட்டி தான் முக்கியம். சார், லவ் டுடே மூவியில் வர ரவி நீங்களா? இது உருட்டு. ஏதாவது சொல்ல வேண்டியதானே? ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸை ரிவிஷன். ஓகே, அதை நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ பேர் எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இன்றைக்கி மார்னிங்? சார், என்னைக்கு மாதிரி இன்னைக்கு மார்னிங் கிடையாது சார். இன்னைக்கு மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸே என் முகத்தில் தான் முழிச்சிருக்கீங்க. ஸோ ஹவ் யூ ஃபீல்? எஸ், ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த சேட் பாக்ஸ். கொஞ்சம் நார்மலாக பேசிட்டு போவோம். யா, ஸோ ஐ எம் நாட் த்ரூ அவுட் இன் CH3. ஹெல்ப் மீ கெட்டிங் நோன் கம்ப்ளீட்லி சார். எஸ், அஃப்கோர்ஸ் சஞ்சய். ஓகே, ஸ்லீப்பி சார். ஓ மை காட், ஸோ சேட் சார். ஸ்லீப்பி, ஸோ பேட். எங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுங்கம்மா. என்ன யாரையும் காணும்? நோ சார், பயமாக இருக்குது. அடப்பாவிகளா, வேணாம்மா. ஹேட் பிரேக்ஃபாஸ்ட்? எஸ், சாப்பிட்டேன். ஓகே, சாப்பிடாமலும் ஓடாமலும் சீக்கிரமாக வந்துட்டேன். ஓகே, எங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க. நம்ம லைவ் வாட்ச் லைக் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் நம்ம அடுத்த டாபிக் என்ட்ராக முடியும். ஸோ பிரிங் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் புட் இட் ஆன் யுவர் சோஷியல் மீடியாஸ் ஆர் இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் எனஃப். சார், ஓக்கப் 1 minute பிஃபோர். ஏதாவது உருட்ட வேண்டியதானே? காலையில் இங்கே வரேன், இந்த 23 புலிகேசியில் வர்ற மாதிரி லைக் காலையில் 9:30 மணி அடித்து விட்டால் வேலைக்கு வருவது, செவரோடு செவராக ஒட்டிவிட்டு இரவு வீடு திரும்புவது, வெளியில் கேட்டால் அரசு உத்தியோகம் என்று பீத்திக் கொள்வது. அதே மாதிரி தான் காலையில் கிளாஸ் தொடங்குறதுக்கு 1/2 மணிக்கூருக்கு முன்னாடி எந்திரிக்கிறது, பல்லும் தேய்க்காமல் கிளாஸை கவனிச்சுட்டு நானும் ரிவைஸ் பண்ணிட்டேன், ஓகே நானும் ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கா? சார், அனிஷ் சார், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் பயமாக இருக்குது சார். ஐயோ பாவம், நமக்கு கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸுக்கு எப்படி லைக் அது அந்த சாப்டர் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிறோம். ஓகேவா? காட் இட். ஸோ பல்லு தைக்காதவங்க போய் பல்லு தைச்சிடுவாங்கப்பா. ஏன்னா நம்மளோட கோட்ஸ் என்ன எப்போவுமே ஸ்டேவல், அதுக்கடுத்து தான் ஸ்டெடிவெல். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் இப்போ ப்ராப்பராக மாற்றிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நம்ம ஸ்டடீஸை பற்றி பார்க்கலாம். பிகாஸ் கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் நாலேஜ் அண்ட் எவ்ரி அதர் ஸ்டப்ஸ். ஓகே, காட் இட். ஸோ கேரக்டர் முக்கியம் பிகிலு. ஓகேவா? ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? என்ன 100 பேர் தான் வந்திருக்கீங்க. ஸோ ஷேட் என்னம்மா பாதி வைத்தையும் காணும். சார், தேர் வாட்சிங். ஓகேம்மா, ஓகே. எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓய், காட் இட். ஸோ இன்னைக்கு ஈவினிங் PYQ செஷன்ஸ் இருக்குது, அங்கேயும் வந்துருங்க. நம்ம எல்லாமே வேற லெவல் மாஸ் காட்டுறோம். ஓகேவா? காட் இட். யா, ஓகே. ஸோ ஒழுக்கமாக கேரக்டர், நல்ல கேரக்டரை பில்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட நாலேஜ் இல்லாமல் போனாலும் பிரச்சனை கிடையாது, ஹெல்த் இல்லாமல் போச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை. பட் கேரக்டரே இல்லாமல் போச்சுன்னா, கேரக்டர் ஒஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ரெமெடியே கிடையாது. ஓகே, கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யுவர் ஹெல்த் அண்ட் யுவர் ஸ்டடீஸ். ஓகே, காட் இட். ஸோ தேட்ஸ் இட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு குப்புசாமி இருக்கிறாரு. இங்கே எத்தனை பேருக்கு குப்புசாமியை பார்க்கணும்னு ஆசை? எஸ், ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த சேட் பாக்ஸ். சேட் பாக்ஸில் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு see மிஸ்டர் குப்பண்ணா, yes, please let me know on the chat box. Yes, chat boxல கொஞ்சம் ஃபயரை தெறிக்க விடுங்க பார்க்கலாம். மீ நமக்கெல்லாம் மீங்கிறதுக்கு வார்த்தையே வேண்டாம், நம்மலாம் ஃபயர் தான். ஓகே, நம்ம செஷனில் எப்போவுமே ஃபயராக இருக்கணும். எனர்ஜி தான்ப்பா முக்கியம்.
ஓகே, எனர்ஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன்னைக்குமே இந்த செஷன்லையுமே நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் ஓகே, அந்த கேள்விகளுக்கான பதிலை யாரு கரெக்டாக சொல்றாங்களோ அவங்களோட பேர் இங்கே நமக்கு லீடர் போர்டில் வரும். ஸோ மேக் ஷுவர் ஓகே, got it? So that's it ma. First of all, இந்த செஷனுக்கான அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணாங்க, மறக்காம லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்வைட் பண்ணலை, ஓகே, இன்வைட் பண்ணலைன்னா இன்வைட் பண்ணிடுங்க. தென் அகைன் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள நம்ம சேனல் வந்து 10Kக்கு மேலே போகணும். தட்ஸ் அ டாஸ்க். ஓகே, ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கலாம் தெரியாது. திஸ் இஸ் அ டாஸ்க் நாட் ஃபார் மீ, யூ ஆல் கைஸ். ஓகே, இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா நம்மளுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய ஸ்டூடெண்ட்ஸோட டாஸ்க் தான் இது. ஸோ அதை 10K ஆக்குறீங்க. ஆர் யூ கைஸ் ஓகே? எஸ், நோ கட்ஸ், நோ டாஸ்க். ஒரு டாஸ்க் இல்லாமல் எதுவுமே பெர்ஃபெக்டாக போகாது. ஸோ திஸ் இஸ் அ டாஸ்க் ஃபார் யூ கைஸ். இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஓகே முடிச்சிடலாம். ஓகே, இன்னைக்கு ஈவினிங் PYQ செஷன்ஸை முடிக்கும் போது நம்ம 10K, நாளைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் தேங்க்யூ இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தேங்க்யூ ஸ்லைட் போட்டிருக்கணும் 10K சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. ஓகே, காட் இட்? எஸ்மா, குட் மார்னிங் தனுஷ். ஓகே, அஸ்வதி, யா, நோ கட்ஸ் நோ க்ளோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்பன். ஓகே, கார்பன்கிறது என்ன? கார்பன் இது ஒரு ஆட்டம். ஓகே, பீரியாடிக் டேபிளில் எக்கச்சக்கமான ஆட்டம் இருக்குது. ஆனால் கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு பர்டிகுலர் ஆட்டத்தை கார்பன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த கார்பனோட ஸ்பெஷாலிட்டி, ஓகே, அதோட சிறப்பம்சங்கள், அதை பற்றி தான் இந்த கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்பன்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குல்ல, அந்த கார்பன்கிற எலிமெண்ட் அண்ட் அதோட சில ப்ராப்பர்ட்டிஸை முதல்ல பார்த்துலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், கார்பனோட அட்டாமிக் நம்பர் யாராவது சொல்ல முடியுமா? எனிஒன் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி chat பாக்ஸ் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி அட்டாமிக் நம்பர்னு சொல்றது என்ன? எனிஒன் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி chat பாக்ஸ். எஸ், நீங்க வேலன்சி ஓகே, அட்டாமிக் நம்பர் 6. நான் கேட்கறது வாட் இஸ் அட்டாமிக் நம்பர். ஓகே, வாட் இஸ் அட்டாமிக் நம்பர் தான் கேட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், தமிழ் கார்பன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லியிருக்கீங்க. ஆர் யூ ஷுவர்? இப்போ H+, ஓகே, இப்போ கார்பன் இல்லை, Na+ அயான். ஓகே, Na+ அயான் வேணா, லித்தியம். ஓகே, லித்தியம் + அயான். இதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா, லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர்னா 3. இந்த லித்தியம் + அயான்லையும் அட்டாமிக் நம்பர் 3 தான் இருக்கும். ஏன்? அப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொன்னீங்கன்னா லித்தியம் ப்ளஸில் வெறும் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ டெக்னிக்கலாக இது ராங் தானே? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு மட்டும் மென்ஷன் பண்ணீங்கன்னா தட் இஸ் டெக்னிக்கலி ராங். ஓகே, ஸோ நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணலாம்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆஃப் அன் ஆட்டம் ஆர் அயான், தட்ஸ் எனஃப். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ்னு மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். ஓகே, number of proton in an atom or ion, இதுதான் பெர்ஃபெக்ட். இல்லை நீங்கள் எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எலக்ட்ரான்ஸில் அயானா மாறும்போது அங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேரி ஆகும். ஓகேவா? ஸோ அதனால மேக் ஷுவர் இந்த டெஃபினிஷன்ஸை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மாஸ் நம்பரோட ரீசன். மாஸ் நம்பர்னா என்ன? மாஸ் நம்பரோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான், ஓகே, புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப், ஓகே, எப்படி எழுதலாம், நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஓகே, நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரானை நம்ம மாஸ் நம்பர் சொன்னோம். கார்பனோட மாஸ் நம்பர் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 12. பிகாஸ் கார்பனில் புரோட்டான் 6 இருக்கும், நியூட்ரான் 6 இருக்கும், அண்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கும்? எலக்ட்ரானும் 6 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். யூஸ்வலாகவே மொத்தம் கார்பனுக்கிட்ட 2 ஷெல் இருக்குது. ஓகே, 2 ஷெல் இருக்குது. அந்த 2 ஷெல்லில், ஓகே, அந்த 2 ஷெல்லில் மொதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபுல் ஆகும். ஓகே, அண்ட் ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 4 எலக்ட்ரான்ஸ் செகண்ட் ஷெல்லில் ஃபில் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு 2, செகண்ட் ஷெல்லுக்கு 4னு போட்டிருக்கோம். தட்ஸ் இட். நெக்ஸ்ட், வேலன்ஸ் இஸ் 4. ஓகே, வேலன்ஸ் இஸ் 4. அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் தன்னைத்தானே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணும். எப்படி நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், நிறைய மார்க்ஸை ஸ்கோர் பண்ணாதான் ஓகே உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க் ஆர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரீம் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் ஜாப் இருக்கும், பிடிச்ச கோர்ஸ் இருக்கும், அதெல்லாம் படிக்க முடியும். கரெக்டாக? ஸோ இதே மாதிரி ஒரு ஆட்டமோட ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு அட்டைன் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஓகே, நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறது தான் ஒரு
ஆட்டமோட டாஸ்க். ஓகே, அதுதான் அதை முடிக்கணுங்கிறது தான் அதோட ஒரு தீராத ஆசை. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது கார்பன். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோபல் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீலியம். கார்பன், ஓகே, கார்பன் இருக்குன்னா சாரி கார்பன் இருக்குன்னா இந்த பக்கம் ஹீலியம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீலியம் நியான் இருக்கும். கார்பனுக்கிட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை 2 8 4 2 4ங்கிற கான்ஃபிகரேஷன். ஹீலியத்துக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா வெறும் 2ங்கிற கான்ஃபிகரேஷன். நியானுக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா 2 8ங்கிற கான்ஃபிகரேஷன். ஸோ சப்போஸ், ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சப்போஸ் இந்த கார்பன் நியானா மாறணும்னா வெளியிலிருந்து 4 எலக்ட்ரானை வாங்கணும். இல்லை கார்பன் ஹீலியமாக மாறணும்னு நினச்சிட்டிங்கன்னா இது தாங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த 4 எலக்ட்ரான் என்ன பண்ணணும், வெளியில் ரிலீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி இருந்தாலும் 4 எலக்ட்ரானுக்கு தான் கொடுக்கணும், வாங்கணும். ஓகே, ஒரு ஆட்டம், ஓகே, ஒரு ஆட்டம் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸை கொடுக்க ரெடியாக இருக்குது இல்லைன்னா வாங்க ரெடியாக இருக்குது, அதுதான் இங்கே வேலன்சி. ஓகே, ஸோ தட் இஸ் நோன் ஆஸ் அ வேலன்சி. அப்போ இங்கே கார்பனுக்கு வேலன்சி என்னன்னா 4. இதை தான் நம்ம டெக்னிக்கலாக என்னன்னு சொல்லுவோம்னா ரிட்டன் ஃபார்மில் டெட்ரா வேலன்சி. டெட்ரா மீன்ஸ் 4ன்னு அர்த்தம். ஓகே, டெட்ரா மீன்ஸ் 4ன்னு அர்த்தம். இன்னைக்குள்ள கிளாஸை நம்ம பர்ஃபெக்டாக இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் டவுட்டே எனக்கு இருக்கக்கூடாது. ஓகே, got it? Are you guys happy with that? ஸோ நேற்றைக்கு உள்ள கொஸ்டினுக்கான பதில், நேற்றைக்கு ஒரு கேள்வி நம்ம பிஒக்யூஸில் சொல்லிட்டு இருந்தோம். என்னன்னா அலாய் வந்து குட் கண்டக்டர்ஸா பேட் கண்டக்டர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரெஃபர் பண்ணுற வரைக்கும் ஜெனரலாக அது குட் கண்டக்டர்ஸ் சொல்கிறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக சில அலாய்ஸ் வந்து நான் கண்டக்டர்ஸாக ப்ளே பண்ணுது. ஓகே, நான் கண்டக்டர்ஸாக இருக்குது, பேட் கண்டக்டர்ஸாக இருக்குது. ஸோ இதில் கன்க்ளூஷன் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் குட் கண்டக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா பேட் கண்டக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, அப்படி பார்க்கும்போது உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட்ஸ் நாட் அ குட் கண்டக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் அ ஃபைனல். ஓகே, எப்போவுமே உங்களோட டெக்ஸ்ட் புக்கு தான் ஃபைனல். அதனால டெஃபினட்டாக உங்களுக்கு இட்ஸ் நாட் அ குட் கண்டக்டர், தட்ஸ் இட், ஃபைன், ஃபினிஷ்ட். ஓகே, வேறு எதுவும் கிடையாது. அலாய் யூஸ்வலாக நிறைய அலாய்ஸ் இருக்குது, பிகாஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அலாய் இருக்குது. அதில் சில அலாய்ஸ் வந்து தே ஆர் குட் கண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ ஓகே, அந்த ஜென்ரல் தாட்டில் தான் நான் பேசினேன். ஓகே, பட் அன்ஃபார்ச்சுனேட் உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில அலாய்ஸ் வந்து தே ஆர் நாட் குட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, got it? Okay வா, alloy are good but bronze not good. ஓகே, ஸோ அதை நல்லா நோட் பண்ணி நம்ம உங்களோட டெக்ஸ்ட் புக்கு தான்ப்பா முக்கியம். ஓகே, டெக்ஸ்ட் புக் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஜெனரலாக பார்க்கும்போது அலாய்ஸ், ஏன்னா அலாய்ஸில் நிறைய கேட்டகரி இருக்குது. ஓகே, ஸோ அந்த கேட்டகரியில் ஸ்பெசிஃபிக்காக சில அலாய்ஸ் வந்து நல்ல கண்டக்டர்ஸாக இருக்குது, சில டைப் வந்து தே ஆர் பேட் கண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ தேட்ஸ் த திங். got it? ஸோ இப்போ இந்த ஸ்லைட்ஸ் புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட், யா, கோவேலண்ட் பாண்ட், a bond formed between two atoms by mutual sharing of electron. Okay, mutual sharing of electron. Okay, mutual sharing of valence electron. So valence electron என்னமா? anyone யாரா சொல்ல முடியுமா? faster, let me know in the chat box what is exactly the valence electron. Please let me know in the chat box. Do alloy have high boiling and melting point or low boiling and low melting point? ஸோ யூஸ்வலாக உங்கள் புக்கில் தே ஆர் நாட் குட் கண்டக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் அதுக்கு கிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா அந்த அலாய் மெட்டாலிக் பாண்ட், அந்த அலாயில் இருக்கக்கூடிய மெட்டாலிக் பாண்ட் வீக்காக இருக்கும். ஓகே, அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ லோ பாயிலிங் அண்ட் லோ மெல்டிங் பாயிண்ட் தான் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் யுவர் ரெஃபரன்ஸ் புக். உங்களோட ரெஃபரன்ஸ் புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்சிஆர்டி புக். அதில் என்ன சொல்லியிருக்கோங்களோ அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ சப்போஸ் இதுதான் நியூக்ளியஸ். ஸோ திஸ் இஸ் அவர் நியூக்ளியஸ். ஓகே, குரங்கு கடிச்சு போட்ட கொய்யக்கா மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷெல் இருக்கட்டும், செகண்ட் ஷெல் இருக்கட்டும். சரி, இந்த நியூக்ளியஸ்ல இருந்து எந்த ஷெல் லாஸ்டா இருக்கோ அந்த ஷெல்லுக்கு பேர் வேலன்ஸ் ஷெல். ஓகே, இங்க இருக்கு வேலன்ஸ் ஷெல்.
நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து ஒன்று இருக்குல்ல இந்த ஷெல், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெனல்டிமேட் ஷெல். ஓகே, பெனல்டிமேட் ஷெல். ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேலன்ஸ் ஷெல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பெனல்டிமேட் ஷெல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். காட் இட்? அஸ்வத், அயானிக் பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் கோவலன்ட் பாண்டான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. கோவலன்ட் பாண்ட் தான் மோஸ்ட் ஸ்ட்ராங்கர். ஓகே, அயானிக் பாண்டை விட கோவலன்ட் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது படிப்பீங்க. ஸோ பெனல்டிமேட் ஷெல், வேலன்ஸ் ஷெல். நவ் ஃபார்மேஷன் ஆஃப் கோவேலன்ட் பாண்ட். ஃபார்மேஷன் ஆஃப் கோவேலன்ட் பாண்ட் எடுக்கிறீங்க. ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் கோவேலன்ட் பாண்ட். ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் கோவேலன்ட் பாண்ட். இப்போ கோவேலன்ட் பாண்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கே இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜன் நோபல் கேஸை அட்டைன் பண்ணணும்னா இதுக்கு ஒரு எலக்ட்ரான் வேணும். அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் இருக்குது, அதுக்கும் ஒரு எலக்ட்ரான் வேணும். ஸோ இது ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது, இது இன்னொரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. ஸோ ரெண்டு பேருமே தன்னோட ரெண்டு எலக்ட்ரான்ஸை, தன்னோட இண்டிவிஜுவல் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாண்ட் மூலமாக இந்த ஹைட்ரஜனோட எலக்ட்ரானையும் தாம் பக்கம் எடுத்துக்கும், அண்ட் இந்த ஹைட்ரஜனோட எலக்ட்ரானையும் தாம் பக்கம் எடுத்துக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, காட் இட்? ஏன் அயானிக் பாண்டை விட கோவேலன்ட் பாண்ட் ஸ்ட்ராங்கர்? ஓகே, அதுக்கான ரீசன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த செஷன் முடியறதுக்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அப்படி நான் மறந்துட்டேன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல். ஆக்சிஜன் மாலிகுல். ஸோ இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். இது ஆக்சிஜன், இது ஆக்சிஜன். ஓகே, ஸோ இப்போ ஆக்சிஜனை பொறுத்த அளவுக்கு ஆக்சிஜனுக்கு நோபல் கேஸ் ஆர் ஆக்டேட் கான்ஃபிகரேஷன், நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ஸ்பெசிஃபிக்காக ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் சொல்லலாம். ஆக்டெட் கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் நீட் 2 எலக்ட்ரான்ஸ். இந்த ஆக்சிஜனுக்கும் 2 எலக்ட்ரான்ஸ். அதனால என்ன பண்ணும், இது தன்னோட 2 எலக்ட்ரான்ஸ், ஒரு எலக்ட்ரான் அண்ட் இன்னொரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரானை கொடுக்கும். இதுவுமே தன்னோட 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணி தேர் இஸ் அ டபுள் பாண்ட். ஸோ கோவேலன்ட் பாண்ட் எடுக்கிறீங்க. கோவேலன்ட் பாண்டில் இப்படி நீங்கள் ஒரு ஆரோ போட்டிருக்கீங்க. கோவேலன்ட் பாண்டில் ஒரு ஆரோ போட்டிருக்கீங்கன்னா அந்த ஆரோவில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதுதான் மீனிங். ஓகே, ஒரு கோவேலன்ட் பாண்டு அச்சு ஆர் சார் அயானிக் பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் கோவேலன்ட் பாண்ட். நோ வே, வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நோ, கண்டிப்பாக கிடையாது. ஓகே, வாய்ப்பே கிடையாது. அயானிக் பாண்ட் ஸ்ட்ராங்கர் தென் கோவேலன்ட் பாண்ட்லாம் வாய்ப்பே கிடையாதுமா. பிகாஸ் ஆஸ் அ கெமிஸ்ட் ஐ நோ அயானிக் பாண்ட் ஒரு பாண்டே கிடையாது. எஸ், அயானிக் பாண்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த இடத்துல ஒரு பாண்ட் மேக்கே ஆகாது, அங்கே ஒரு பாண்டே வராது. தேர் இஸ் நோ பாண்ட் இன் அயானிக் காம்பவுண்ட்ஸ். அங்கே இருக்கிறது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன். என்ன இன்ட்ராக்ஷன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். ஓகே, ஆப்போசிட் சார்ஜஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் தான் ஒரு அயானிக் காம்பவுண்டில் இருக்குமே தவிர அங்கே ஸ்பெசிஃபிக்காக எந்த விதமான பாண்டும் வராது. ஓகே, காட் இட்? ஸோ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். பட் ஆஸ் அ கெமிஸ்ட் ஐ நோ அயானிக் காம்பவுண்டில் இருக்கிறது வந்து ஒரு பாண்ட் கிடையாது. தேர் இஸ் அன் இன்ட்ராக்ஷன். ஓகே, காட் இட்? தேர் இஸ் அன் இன்ட்ராக்ஷன். பாண்டுனாலே ஒரு எலக்ட்ரான்ஸ் அங்கே இன்வால்வ் ஆகிருக்கும், பேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஒரு பாண்டுனா அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கணும், ஆர்பிட்டால் ஹைப்ரிடைஸ் ஆகிருக்கணும். ஓகே, இன் கூகுள் அயானிக் காம்பவுண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர். நான் இப்போவும் சொல்கிறேன், அயானிக் காம்பவுண்ட் ஆர் அயானிக் காம்பவுண்டுங்கிறது வந்து இங்கே கோவேலன்ட் பாண்ட், இதுதான் எக்ஸாக்டாக பாண்டு. ஓகே, ஆஸ் அ கெமிஸ்ட் ஐ நோ இது வந்து பாண்ட். ஆனால் இப்போ ஒரு Na ப்ளஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் Cl மைனஸ் இருக்குது. ஓகே, Na ப்ளஸ் Cl மைனஸ். ஸோ இது கேட்டன், இது ஆனியன். இவங்களுக்கு இடையில பாண்டுன்னு ஒன்று வராது. ஓகே, தேர் இஸ் நோ பாண்ட். இங்கே வரக்கூடியது என்னன்னா தேர் இஸ் அன் இன்ட்ராக்ஷன். என்ன இன்ட்ராக்ஷன்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ ஹியர் பாண்ட் கிடையாது, இதுக்கு பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். சரி, ஆனால் கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இங்கே கார்பன் இருக்குது, ஆர் ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன், இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. இங்கே 2 மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஹியர் பாண்ட்,
இங்கே இருக்கிறது அயானிக் பாண்டுங்கிறது வந்து இட்ஸ் அன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ ஆல்வேஸ் கோவேலன்ட் பாண்ட் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் அயானிக் பாண்ட். இதில் எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் எனக்கு கிடையாது, பிகாஸ் ஐ ஸ்டடிட். எனக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கும் நிறைய நாள் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நான் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்போவுமே யூஸ்வலாக ஒரு விஷயத்தில் கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா நிறைய புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணணும். வெறும் கூகுள் போய் சொல்லாததுனால உருட்டிட்டு இருக்கக்கூடாது. உண்மையாக சொல்ல போச்சுன்னா கூகுளில் நிறைய எரர்ஸ் வருது. ஓகேவா? ஸோ டோன்ட் ஸ்டிக் வித் கூகுள். ஓகே, ரெஃபர் லாட்ஸ் ஆஃப் புக்ஸ். ஓகே, ஸோ ஷுவர் கோவேலன்ட் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் when compared to ionic bond. அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அப்படி பார்த்தீங்கன்னா அயானிக் காம்பவுண்ட்ஸுக்கு தானே சார் மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் அதிகமாக இருக்குது, அண்ட் அதுதானே ஹார்ட் இன் நேச்சராக இருக்குது அப்படி நீங்கள் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. அதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கான ரீசன் வேணுமா வேண்டாமா? இந்த கேள்வி வரும்ல, சார் இந்த பாண்டு வீக்குன்னு சொல்கிறீங்க, இந்த பாண்டு ஸ்ட்ராங்னு சொல்கிறீங்க, பட் ஹைட்ரஜன் வந்து கேஸாக இருக்குது, அது ஏன் சார் வந்து இந்த மாதிரி சாலிடில் வரமாட்டேங்குது? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு வேணும்னா சேட் பாக்ஸில் எனக்கு தீப்பொறி கொஞ்சமாக தெரிக்க விடுங்க, மின்னலை பறக்க விடுங்க பார்க்கலாம். எஸ் ப்ளீஸ். வேணுங்கிறது இல்லை, எனக்கு ஃபயர் வேணும். எனக்கும் ஃபயர் வேணும். எட்வின் இனிக்கும் சொல்லுங்க. ஏன் இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து இது கேட்டிங்கன்னா கரெக்டுமா, இப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபைன். பிகாஸ் ஐ ஆம் அ கெமிஸ்ட். ஓகே, எனக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய நாலேஜ் எனக்கு எப்படி தெரியாது, பட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய டாபிக்ஸ் எனக்குமே குழப்பம் வரும். நான் தான் சொல்லியிருக்கேன், ஐ ஆம் ஸ்மார்ட் எனஃப் பிகாஸ் ஐ ஆம் ஸ்மார்ட் பிகாஸ் ஐ நோ ஐ ஆம் டம்ப். நமக்கு நிறைய விஷயம் தெரியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால் நம்ம நிறைய விஷயத்தை ரெஃபர் பண்ணணும். ஸோ அப்படி நான் ரெஃபர் பண்ண விஷயம் தான் இந்த அயானிக் பாண்டோட கோவேலன்ட் பாண்ட் வந்து ஸ்ட்ராங். அண்ட் அதுக்கான ரீசன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட், இங்கே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட பாயிலிங் பாயிண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகம், ஆனால் இங்கே வந்து வீக். இதுக்கான காரணம் என்னென்னா இது மாலிகுல். ஓகே, இப்போது ஹைட்ரஜன் பாயிலிங் பாயிண்ட், ஓகே, பாயிலிங் பாயிண்ட்டும் சரி மெல்ட்டிங் பாயிண்ட்டும் சரி, இந்த ரெண்டுமே வந்து எதை பொறுத்து அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே வந்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ். இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ்னா இப்போ ஹைட்ரஜன் எடுக்கணும். ஹைட்ரஜன்கிறது என்ன? இது மாலிகுல். மேலே இருக்கிறது என்ன? அயான். ஓகே, ஸோ இப்போ NaCl இருக்கக்கூடிய Na+னாலும் சரி Cl- மைனஸ்னாலும் சரி, இந்த ரெண்டுமே வந்து என்னன்னா எனக்கு அயான். ஆனால் எனக்கு இப்போ கார்பன், ஓகே, ஹைட்ரஜன் மாலிகுல் ஒரு O2 எடுக்கிறேன். O2 எடுக்கிறேன். ஸோ O2ங்கிறது எனக்கு என்னன்னா இட்ஸ் அ மாலிகுல். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு இருக்கு, Cl இருக்குன்னு வச்சோம், சுற்றி Cl, இங்கே சுற்றி Cl, இங்கே Na. ஓகே, ஸோ இந்த மாதிரி யார் இருக்கா நமக்கு NaCl கிறிஸ்டல்ஸ், NaCl சாலிட் ஸ்டேட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, அதே மாதிரி நான் இப்போ ஆக்சிஜன் நான் வரைகிறேன்னு வச்சுப்போம். ஆக்சிஜன் ஒரு மாலிகுல், ஆக்சிஜன் O2 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 O2. சரி, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே அயான், இது ஒரு அயான், இது இன்னொரு அயான், ஆப்போசிட் சார்ஜஸ், இதுவும் ஆப்போசிட். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் இவ்வளோ இருக்கட்டும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன விதமான இன்ட்ராக்ஷன்ஸ் வரும்? இது கேட்டையான், இது ஆனியான். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன், கரெக்டா? இவங்க கேட்டையான், இது ஆனியான். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஆப்போசிட் சார்ஜஸோட அட்ராக்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் இருக்கு. ஓகே, இந்த இன்ட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங். இங்கே இந்த இன்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா நமக்கு சாலிட் மாதிரி ப்ளே பண்ணும். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா O2 மாலிகுல், இந்த மாலிகுல்ஸுக்கு இவங்க கூட எல்லாம் சேரணும்னு அவசியம் இல்லை, இந்த பக்கத்தில் கூடிய மாலிகுல் கூட சேரணும்னு அவசியம் இல்லை. ஏன்? பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி ஸ்டேபிள். ஓகே, தே ஆர் ஆல்ரெடி ஸ்டேபிளாக இருக்குது. ஏன் ஸ்டேபிள்? பிகாஸ் O2 மாலிகுல் நான் எடுக்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் மணி சொன்னேன், என்ன தன்னைத்தானே 2 பேர் ஆஃப் ஆக்சிஜன் ஒரு டபுள் பாண்ட். ஓகே, இந்த டபுள் பாண்டை மேக் பண்ணனால இது இந்த மாலிகுலாவே ஸ்டேபிள் ஆகிடுச்சு, ஆக்டெட்டை அட்டைன் பண்ணி ஸ்டெபிளைஸ்டாக மாறிடுச்சு. ஓகே, அண்ட் இங்கே இருக்கிற மாதிரி இங்கே ஒரு அயானுக்கும் இன்னொரு அயானுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் மாதிரி இங்கே ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில ஸ்ட்ராங்கான ஒரு
இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன்ஸ் இங்கே கிடையாது. ஓகே, இதுதான் இங்கே விஷயம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு 2 அயான்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இங்கே 2 மாலிகுல்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து வீக். நீங்கள் கேட்கலாம், சார் இந்த 2க்கும் இடையில கோவாலன் பாண்ட் வருமா? நோ. ஏன்னா கோவாலன் பாண்ட் எங்கே இருக்கும்? இதுக்கு உள்ளே இருக்கும். ஆக்சிஜன், டபுள் பாண்ட் ஆக்சிஜன். ஸோ இவ்வளோ தான் பாண்டுன்னு பார்த்தாச்சுன்னா இந்த மாலிகுலுக்கு உள்ளே தான் இருக்கும். மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில பாண்டு வராது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு பாண்டு கிடையாதுமா. ஓகே சார், ஸ்டேபிள்னா என்ன? நல்ல ஒரு கேள்வி, சூப்பர். இப்படி தான் கேள்வி கேட்கணும். ஸ்டேபிள்ங்கிறது என்னன்னா, நான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் போடுறேன். ஓகே, ஒரு பக்கம் அயானிக் போடுறேன், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஹைட்ரோகார்பன்ஸை போடுறேன். ஓகே, யார் ஸ்பீடாக கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுறாங்க, பண்ணால் அது அன்ஸ்டேபிள். ஸ்லோவாக ஒழுங்காக கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணலைன்னா அது ஸ்டேபிள்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன், NaCl நீங்கள் தண்ணியில் போட்டுறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அயானிக் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னா அது ஏன் பிரியுது கேட்கலாமா? சரி, இப்போ நான் ஆயில் எடுக்கிறேன். ஆயில் இருக்கக்கூடியது கெமிக்கல் லைக் ஆர்கானிக் மாலிகுல்ஸ். ஓகே, ஆர்கானிக் மாலிகுல் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெயில் ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்குது. அந்த எண்ணெயை நான் தண்ணியில் போடுறேன். ஏன் அந்த எண்ணெய் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவும் போகலை, எதுவும் எண்ணெயாக தான் இருக்குது. ஆனால் நான் சோடியம் குளோரைடு நான் போடுறேன், அது எனக்கு எப்படி ஆகுது? அப்படி பிரிஞ்சு போகுது, டிசோசியேட் ஆகுது. அயானிக் பாண்ட் ஸ்ட்ராங்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏன் தண்ணியில் அது போட்ட உடனே பிரியுது? யூஸ்வலாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எங்கே அயானிக் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கோ அங்கே தான் கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, காட் இட்? அங்கே தான் கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மேக் ஷுவர் கெமிக்கல் ரியாக்ஷன்லேயே பாண்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா கோவாலன்ட் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே, அயானிக் பாண்ட் வந்து அது ஒரு பாண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, அது ஒரு இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 ions, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? ப்ளீஸ் லெட் மீ நோ ஆன் த சேட் பாக்ஸ். ஏன்னா உங்களோட கன்ஃபியூஷன்ஸை தீர்த்துக்கிட்டு தான் இந்த கிளாஸுக்குலேருந்து நான் வெளியில் வருவேன். ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பரான சாப்டர்மா. ஓகே, காட் இட்? ஸோ அயான்ஸுக்கும் மாலிகுல்ஸுக்கும் டிஃபரன்ஸ். அயான்ஸ் இங்கே பாருங்கள், அயான்ஸ்னா சார்ஜ் ஸ்பீஷீஸ். ஓகே, ஒரு ஆட்டம். ஓகே, ஒரு ஆட்டம் வந்து என்ன ஆகுனா ஒரு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை செப்பரேட்டாக லூஸ் பண்ணிக்கிட்டு ஆர் ஃபுல்லாக கெயின் பண்ணிக்கிட்டு எய்தர் கேட்டயானாவும் ஆனியானாவும் மாறும். ஓகே, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அயான்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அயான்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் மாலிகுல்ஸுங்கிறது என்ன? த ரிசல்ட் ஆஃப் கோவாலன்ட் பாண்ட். ஓகே, ரிசல்ட் ஆஃப் பாண்ட் ஒரு ஆட்டம் ஆக்டேட்டை அட்டைன் பண்ணி ஆக்டேட்டை அட்டைன் பண்ணி ஸ்டெபிளைஸ்ட் கான்ஃபிகரேஷனுக்கு மாறும். அதுதான் நம்ம என்னென்னா மாலிகுல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஹைட்ரஜன் எடுக்கிறோம். ஹைட்ரஜன் ஒரு மாலிகுல். ஏன்? பிகாஸ் இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஓகே, ஹைட்ரஜன் பாண்ட் ஹைட்ரஜன். ஸோ இந்த பாண்டில் என்ன இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்சிஜனில் என்ன? ஒரு 2 பாண்ட் இருக்குது. ஸோ இது டபுள் பாண்ட். ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுலில் உங்களுக்கு டபுள் பாண்ட் இருக்கும். அண்ட் இது போக இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த 2 எலக்ட்ரான்ஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரான்ஸை லோன் பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லோன் பேர். இங்கே இருக்கக்கூடிய பாண்டில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாண்டு பேர்னு சொல்லுவாங்க. ஓகே, காட் இட்? இதெல்லாமே நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி சாப்டர் இருக்கும். ஸோ as a ரிசல்ட் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ். இப்போ NaCl கிறிஸ்டல் எடுக்கிறீங்க, அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஒரு அயானுக்கும் ஒரு கேட்டியானுக்கும் இன்னொரு ஆனியானுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ அதுதான் வந்து த்ரூ அவுட் கிறிஸ்டலில் ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ Na+ இங்கே இருக்குது, இங்கே Cl- இருக்குது. த்ரூ அவுட் கிறிஸ்டலில் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இன்ட்ராக்ஷன் 2 அயான்ஸுக்கு இடையில இருக்குது. அதனால இது த்ரூ அவுட்டாக ஸ்டேபிளாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. ஓகே, அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு ஆர்கானிக் ஒரு மாலிகுல் ஒரு கோவாலன்ட் மாலிகுல் எடுக்கிறீங்க. கோவாலன்ட் மாலிகுல் எடுத்தீங்கன்னா அந்த மாலிகுல் மற்ற மாலிகுல்ஸ் கூட சேரணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அஸ் த ரிசல்ட் ஆஃப் கோவாலன்ட் பாண்ட் தே ஆல்ரெடி அட்டைன் ஸ்டெபிளைஸ்ட் கான்ஃபிகரேஷன். எஸ் ஸ்ரீ கிருஷ்ணா, that's perfect ma'am. Ionic compounds have higher melting point and boiling point than covalent compound. This proves that ionic compounds are stronger than covalent compounds. இது ஓகே மிஸ்டர் தேவநாத். இங்கே பாருங்க, தேவநாத் சொல்கிற கொஸ்டின் என்னன்னா அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கர் தென் கோவாலண்ட் காம்பவுண்ட்ஸ். நான் சொன்ன கேள்வி என்ன? பாண்ட், எந்த பாண்டு ஸ்ட்ராங்கர்னு கேட்குறேன். நீங்கள் எந்த காம்பவுண்டு ஸ்ட்ராங்கர்னு கேட்குறாங்க. ரெண்டுமே கொஸ்டினை நல்லா பாருங்கம்மா.
நான் பாண்டை பேசிகிட்டு இருக்கேன். பாண்ட் எது ஸ்ட்ராங்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் காம்பவுண்டில் எது ஸ்ட்ராங்னு கேட்டிருக்கீங்க. எஸ், காம்பவுண்டில் எது ஸ்ட்ராங்னா அயானிக் காம்பவுண்ட் தான் ஸ்ட்ராங். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து என்ன, இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் வந்து எஃபெக்டிவ் லைக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். பட் இங்கே நமக்கு ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து வீக்கான ஒரு பாண்ட் இருக்கும். வீக்கான ஒரு பாண்ட். இங்கே இருக்கிறது வந்து ஸ்ட்ராங்கான பாண்ட். ஓகே, கேள்வியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தம்பிகளா. ஓகே, கொலாப்ஸிங்கா. சரி, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாண்டுன்னு எடுக்கிறோம். ஓகே, பாண்டுன்னு எடுத்தா இங்கே பாருங்க, அயானிக் பாண்ட். ஓகே, அயானிக் பாண்டை விட கோவாலண்ட் பாண்ட் ஓகே ஸ்ட்ராங். பாண்டுன்னு எடுத்தா அயானிக் பாண்டோட கோவாலண்ட் பாண்ட் ஸ்ட்ராங். அதே இது காம்பவுண்டுன்னு எடுக்கிறேன், பாண்ட் இண்டிவிஜுவல் பாண்டுன்னு எடுக்கிறேன். ஓகே, இப்போ அயானிக் பாண்டுனா ஒரு Na ப்ளஸுக்கும் ஒரு Cl மைனஸுக்கும் இடையில கூடிய பாண்டை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், அயானிக் பாண்டுன்னு சொல்கிறேன். சரி, இதை விட ஓகே நெக்ஸ்ட் கோவாலண்ட் பாண்ட். ஒரு ஆக்சிஜனுக்கும் இன்னொரு ஆக்சிஜனுக்கு இடையில கூடிய பாண்டை நான் கோவாலண்ட் பாண்டுன்னு சொல்கிறேன். இது பாண்டோட கேட்டகரி. நெக்ஸ்ட் பாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன எடுக்கிறேன், காம்பவுண்டுன்னு எடுக்கிறேன். ஒரு காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி, ஓகே, ஒரு காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி எதை பொறுத்து அமையும்னா ஒரு யூனிட்டுக்கும் இன்னொரு யூனிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டை பொறுத்து தான் அமையும். ஓகே ஓகே, ஒரு யூனிட்ல இருக்கக்கூடிய பாண்ட் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே Na ப்ளஸ் ஒரு யூனிட், Cl மைனஸ் இன்னொரு யூனிட். ஓகே, பட் இப்போ நான் இது வந்து அயானிக் கேஸ். அயானிக்கோட கேஸில் இது எப்படி இருக்கும். ஆனால் கோவாலண்டோட கேஸில் எடுத்துட்டிங்கன்னா யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுங்கிறது வந்து என்னென்னா இப்போ ஒரு O2 அது ஒரு யூனிட், ஒரு மாலிகுலே அது வந்து வெளியில் யாரு கூட இன்ட்ராக்ஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதுவே ஒரு யூனிட்டாக இருக்கும். சரி, இப்போ அதே மாதிரி இன்னொரு O2 எடுக்கிறேன். இந்த ரெண்டு யூனிட்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் எப்படி இருக்கும்னா வீக்காக இருக்கும். இந்த பாண்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர் மாலிகுலர் பாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இன்டர் மாலிகுலர் பாண்ட் இல்லை ஆர் இன்ட்ராக்ஷன். ஓகே, இன்டர் மாலிகுலர். இது ஒரு மாலிகுல், இது ஒரு மாலிகுல். இந்த ரெண்டு மாலிகுல்ஸுக்கு இடையில நமக்கு கோவாலண்ட் பாண்ட் கிடையாது. ஓகே, கோவாலண்ட் பாண்ட் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இட்ஸ் அன் இன்ட்ராக்ஷன். ஓகேவா, காட் இட். ஸோ இப்போ காம்பவுண்டுன்னு எடுக்கும்போது இங்கே பாண்டுன்னு எடுக்கும்போது அயானிக் பாண்ட். ஓகே, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். இங்கே கோவாலண்ட் பாண்ட், இது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பட் காம்பவுண்டுன்னு எடுக்கும்போது அயானிக் காம்பவுண்ட்ஸ் எடுத்துச்சுன்னா Na ப்ளஸ் கேட்டயான் ஒரு யூனிட்டாக இருக்கும், குளோரின் இன்னொரு யூனிட்டாக இருக்கும். ஓகே, அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது என்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங் தான். ஓகே, இதை கம்பேர் பண்ணுறப்போ ஓகே இங்கே இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை விட இங்கே இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸை விட இந்த இன்ட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கான இன்ட்ராக்ஷன். அதை நான் ரெட்டில் கொடுக்குறேன். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கர். ஸோ இவ்வளோ தான் இங்கே விஷயம். இங்கே O2 இது யூனிக் மாலிகுலாக இருக்கும், ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல். பட் இங்கே ஒரு அயான் இன்னொரு அயான், தேட்ஸ் இட். இதுதான் விஷயம். இதனால தான் இங்கே உங்களுக்கு மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் காம்பவுண்டுன்னு பார்க்கும்போது இங்கே வந்து இது மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. ஏன்னா இது இங்கே நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் வரணும்னு இதுக்கு தேவை கிடையாது. தே ஆர் ஆல்ரெடி ஸ்டேபிள். ஓகே, தே ஆர் ஆல்ரெடி ஸ்டேபிள்மா. ஓகே, இவ்வளோ தான் இங்கே விஷயம். படிக்கிறத கொஞ்சம் யோசிச்சு திங்க் பண்ணி படிங்க. கூகுள் பொய் சொல்லாது. ஓகே, அப்படின்லாம் நினைக்காதீங்க. கூகுள் நல்லாவே பொய் சொல்லும். நீங்கள் நிறைய டெக்ஸ்ட் புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள், நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நாலேஜ் ரொம்ப வைடு. ஓகே, நீ எவ்வளோ படித்தாலும், ஈவன் நான் சாகிறது வரைக்கும் கெமிஸ்ட்ரி படித்தாலும் என்னால் கெமிஸ்ட்ரியை படித்து முடிக்க முடியாது. எஸ்பெஷலி இந்த கார்பன் ஆன்டைட்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, இதை கூட நான் சாகிறது வரைக்கும் படித்தாலும் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அவ்வளோ விஷயம் இங்கே இருக்குது. காட் இட். ஓகேம்மா தேவநாத், இட்ஸ் ஃபைன் ஃபைன் ஃபைன். இங்கே பாண்டுன்னு பார்த்தாச்சுன்னா இது, காம்பவுண்டுன்னு பார்த்தாச்சுன்னா தட்ஸ் அ திங். ஓகே, ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, புரிஞ்சா? அப்போ நைட்ரஜன் மாலிகுல்னு எடுக்கிறோம். நைட்ரஜன் மாலிகுலுக்கு வந்து அது ஆக்டேட் அட்டைன் பண்ணுறதுக்கு, நைட்ரஜன் மாலிகுல் ஆக்டேட் அட்டைன் பண்ணுறதுக்கு நைட்ரஜனுக்கு என்ன வேணும், 3 எலக்ட்ரான்ஸ் வேணும். இதுக்கு 3 எலக்ட்ரான்ஸ். ஸோ அதனால என்ன பண்ணும், 3 பாண்ட்ஸை மேக் பண்ணும். 3 பாண்ட்ஸை மேக் பண்ணி ட்ரிபிள் பாண்ட். ஓகே, 1 2 3. ஓகே, காட் இட். புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான் பாண்ட், கோவாலண்ட் பாண்டோட நேச்சர். நெக்ஸ்ட் பார்த்துலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோவாலண்ட் பாண்ட். ஓகே,
characteristics of covalent bond எடுத்தீங்கன்னா covalent bonds molecules are seen to have strong bonds within the molecule, okay, but intermolecular forces are small, resulting the low melting and low boiling point. நான் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் உங்க புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ கோவாலண்ட் பாண்ட் மாலிகுல்ஸ் ஆர் சீன் டு பி ஸ்ட்ராங் பாண்ட் வித்தின் அ மாலிகுல். ஓகே, இது ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டு தான் கோவாலண்ட் பாண்ட். ஆனால் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இட் மீன்ஸ் ஒரு மாலிகுலுக்கும், ஓகே, ஒரு O2 மாலிகுலுக்கும் இன்னொரு O2 மாலிகுலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்ட் இருக்குல்ல, அந்த பாண்ட் வந்து என்ன, இன்டர். ஓகே, ரெண்டு. இப்போ இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், இன்டர் ஸ்கூல் காம்படிஷனா என்ன, அங்கே ரெண்டு டிஃப்ரெண்டான ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, கரெக்டாக? அதை இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இன்டர் மாலிகுலர் காம்படிஷன்னா டூ டிஃபரண்ட் மாலிகுல்ஸ், ஓகே, டூ டிஃபரண்ட் மாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த இன்ட்ராக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆர் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் உங்களுக்கு லோ மெல்டிங் அண்ட் லோ பாயிலிங் பாயிண்ட் வருது. இதுக்கு மேலே இந்த பாயிண்ட் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ், இல்லை சார் இந்த இதில் எல்லாமே தரவு புரிஞ்சு சார், ஓகே, பர்ஃபெக்டாக. இதுக்கு மேலே ஈவன் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே யாரும் நடத்த முடியாது. ஓகே, காட் இட். ஸோ புரிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன், புரிஞ்சிச்சு, பர்ஃபெக்டாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறவங்க சேட் பாக்ஸில் கொஞ்சம் மத்தி பொரிய தெரிக்க விடுங்க, மின்னலை பறக்க விடுங்க பார்க்கலாம். பிகாஸ் ஐ வாண்ட் சி. ஓகே, இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ், ரெண்டு மாலிகுல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ். ஓகே, அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் சொல்லக்கூடியது ரெண்டு அயான்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். காட் இட். தேங்க்யூமா, தேங்க்யூ, சூப்பர், புரிஞ்சுல? நெக்ஸ்ட், they generally poor conductor of heat and electricity. இதுக்கான ரீசன் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கான ரீசன் யாராவது சொல்ல முடியுமா? தே ஆர் த ஸ்டார். இன்னைக்கு இவ்வளோ செஷனுக்கான ஸ்டார் யாருன்னு பார்த்துலாம். ஏன்னா நானும் எப்பவும் பேசிகிட்டு இருக்கிறேன்ல இவ்வளோ நேரம் ஒரு பெரிய ஒரு கான்செப்டை. ஈவன் நீங்கள் வந்து லக்கிமா, இந்த விஷயம் இப்போ கூட +1 +2 படிக்கக்கூடிய நிறைய பசங்களுக்கு தெரியாது. எஸ், ஓசை, தட்ஸ் பர்ஃபெக்ட். ஏன்னா இப்போது கோவாலண்ட் பாண்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே O2 பாண்டுக்குள்ளே எல்லா எலக்ட்ரான்ஸும் போயிடுச்சு, இங்கே O2 பாண்டுக்குள்ளே எல்லா எலக்ட்ரான்ஸும் போயிடுச்சு. ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், ஓகே, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும், அவைலபிலிட்டி இருக்காது. ஓகே, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப லோ. அதனால தான் வந்து இது என்னன்னா புவர் கண்டக்டர்ஸ்னு வரும். எஸ் அஸ்வத், தட்ஸ் பர்ஃபெக்ட். எனிவே ஓசை தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. ஷீ இஸ் த ஸ்டார் ஆஃப் டுடே செஷன். ஸோ சாட் பாக்ஸில் கொஞ்சமாக ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் போடுங்க பார்க்கலாம். எஸ், ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சு தெரிஞ்சு படிக்கணும். ஓகே, எஸ் சார். கொஸ்டின் என்ன பண்ணுறது 10th சார்? கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறது? ஆன்சர் பண்ணணுமா? ஓகே, பதில் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட், கோவேலன்சி, த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஈச் ஆட்டம் ஃபார் ஷேரிங். இது வந்து ஷேரிங், மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். காட் இட். ஓசை, ஓசை நான் பொண்ணு நினச்சிட்டேன். ஓகே, ஓகேம்மா, ஓசை பையன் தான். நெக்ஸ்ட், கோவாலண்ட் பாண்டிங். ஓகே, கோவாலண்ட் பாண்டிங் இன் கார்பன். கோவாலண்ட் பாண்டிங் இன் கார்பன். கார்பனுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணும்? ஓகே, கார்பனுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் நோபல் கேஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு எய்தர் ப்ளஸ் ஆர் -4. ஓகே, 4 எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும், இல்லைனா 4 எலக்ட்ரான்ஸை வாங்கணும். பட் கார்பனால் தாங்கிட்ட இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்ஸையும் கொடுக்க முடியாது. ஓகே, 4 எலக்ட்ரான்ஸையும் கொடுக்க முடியாது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா வெளியிலேருந்து 4 எலக்ட்ரான்ஸை வாங்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸை வாங்குறதும் கஷ்டம். ஏன் 4 எலக்ட்ரான்ஸை கொடுக்க முடியாது? ஒய் கார்பன், ஓகே, கார்பன் 4+ மாற முடியாது. ஏன்? கார்பன் 4 எலக்ட்ரானை கொடுத்துக்கிட்டு கார்பன் 4+ மாறாது. யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, யாராவது சொல்ல முடியுமா ப்ளீஸ்? ஓகே, ஏன் சொல்ல முடியுமா? எஸ், சிம்பிளான ரீசன். இதுக்கான ரீசன் என்னன்னா, கார்பன் 4 எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா என்ன ஆகும்? கார்பன் 4+. கார்பன் 4+ எடுத்துட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கும்? வெறும் 2 தான் இருக்கும். ஸோ 4 புரோட்டான், சாரி 4 நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய 4 புரோட்டான் வெளியில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்குதுன்னா அந்த ஆட்டம் வந்து என்ன ஆகும்னா ஹைலி டீஸ்டெபிளைஸ்ட் ஆகும். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நியூக்ளியஸில் 4 புரோட்டான் இருக்குது, வெளியில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 2
எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சார்ஜஸ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணும், ஹைலி அட்ராக்டிவ். ஓகே, இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரானை ஹைலி அட்ராக்ட் பண்ணி நியூக்ளியஸ் சைஸ் வந்து என்ன ஆகும், ரொம்ப கம்ப்ரஸ்ட் ஆகி ஹை எனர்ஜி போய் மாலிகூல்ஸ் வந்து அந்த ஆட்டம் வந்து ரொம்ப டீஸ்டெபிளைஸாக மாறிடும். அதனால இந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஆப்ஷனை நம்ம எடுத்து விட்டுருவோம். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட், கார்பன் 4-. ஓகே, 4 எலக்ட்ரானை வாங்குச்சுன்னு அர்த்தம். ஓகே, இஃப் இது வந்து லூஸ் 4 எலக்ட்ரான், இங்கே கெயின் 4 எலக்ட்ரான். ஓகே, இந்த இடத்துல 4 எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா என்ன நடக்கும், நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். 4 எலக்ட்ரானை வாங்குனா புரோட்டான் எத்தனை இருக்கும், அது புரோட்டான் 6 தான் இருக்கும். ஆனால் எலக்ட்ரான் என்ன ஆகிடும், 10 ஆகிடும். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய 6 புரோட்டானால இந்த 10 எலக்ட்ரான்ஸை ஹோல்டு பண்ண முடியாது. ஓகே, தே கான்ட் ஹோல்டு. அது செகண்ட் ரீசன். ஸோ இந்த 2 காரணத்தினால தான் இந்த கார்பனால் 4 எலக்ட்ரான்ஸை கொடுக்கவும் முடியாது, 4 எலக்ட்ரான்ஸை வாங்கவும் முடியாது. ஓகேவா, காட் இட். ஸோ இவ்வளோ தான் விஷயம். புரிஞ்சிச்சா? எஸ் ஆர் நோ? இதுக்கு மேலே ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? இல்லை. அப்போது சேட் பாக்ஸில் ஃபயரை போட்டுடலாமா? போடுங்க. ஓகே, ஸோ தேட்ஸ் இட். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இந்த காரணம், இந்த 2 விஷயம் பண்ண முடியாததுனால தான் கார்பனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன், அது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ண அது என்ன பண்ணும், கோவாலண்ட் பாண்டை மேக் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, காட் இட். ஓகேவா. ஸோ கெயின் 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ 10 எலக்ட்ரான்ஸை ஹோல்ட் பண்ணோன்னா எஸ் இட் நீட் ஃபார் மோர் எனர்ஜி. ஓகே, அவ்வளோ எனர்ஜி கார்பன் கிட்ட கிடையாது. ஓகேவா சார், கார்பன் cannot yes Devnath, because it gain 4 electron, it would difficult for the nucleus with 6 proton to hold on 10. That's perfect answer. Yes sir. Doubt, hydrogen can lose their electron to form a metal, but why HCl is not an ionic compound? That's because of that's covalent. அது வந்து polar covalent bond னு சொல்லுவாங்க. ஓகே, நைஸ் கேள்வி. நான் பதில் சொல்கிறேன். HCl. ஓகே, HCl நான் தண்ணியில் போட்டால் என்ன நடக்கும், H ப்ளஸும் Cl மைனஸும் வரும்னு நம்ம சொல்லுவோம். ரைட், இட்ஸ் ஃபைன். ஸோ அப்போ இது புரோட்டான், இது எலக்ட்ரான். ஓகே, புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். ஸோ இப்போ இது என்ன, பாசிட்டிவ் அயான், இது நெகட்டிவ் அயான். இந்த ஆப்போசிட் அயான்ஸுக்கு நம்ம திங்க் பண்ணுவோம். ஓகே, பட் இங்கே விஷயம் என்னென்னா, ஹைட்ரஜன் என்ன பண்ணும், இங்கே கோவாலண்ட் பாண்ட் இருக்கும். ஸோ ஹியர் HCl இஸ் அ கோவாலண்ட் பாண்ட். ஓகே, ஏன் HCl வந்து, பிகாஸ் HCl வந்து மெட்டலே கிடையாதுமா. HCl நம்ம எங்கேயுமே மெட்டல்ஸ்னு சொல்ல மாட்டோம். தே ஹாவ் போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டி. HCl நம்ம யூஸ்வலாக மெட்டல்ஸ் தானே எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஓகே, மெட்டல்ஸ் தானே எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். பட் இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து அது மெட்டலாகவும் பிஹேவ் பண்ணாது, நான் மெட்டலாகவும் பிஹேவ் பண்ணாது. அது ஒரு யூனிக்கான ஒரு பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட். ஓகே, காட் இட். ஸோ தட்ஸ் ஃபைன். சரி, ஓகேவா. ஸோ அப்போ அதனால தான் இது ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ப்ரிஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட், versatile nature of carbon. Versatile nature of carbon, first one important. Versatile nature na அதுக்கு இருக்கக்கூடிய uniqueness of carbon. Okay, அதுக்கு இருக்கக்கூடிய uniqueness தான். Okay, so catenation, unique property of self linking of carbon by covalent bond to form long straight or branched chain or rings of different size. Okay, இப்போ straight chain. So இந்த carbon கோவாலண்ட் பாண்ட் மட்டும்தான் மேக் பண்ணும். அண்ட் எத்தனை கோவாலண்ட் பாண்டுன்னு சொன்னீங்கன்னா 4 கோவாலண்ட் பாண்ட். ஏன், அப்போ தான் வந்து தன் கார்பனோட வேலன்ஸ் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, கார்பனோட வேலன்ஸ் ஷெல்லில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கார்பனோட வேலன்ஸ் ஷெல்லில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 4 எலக்ட்ரான்ஸை இது என்ன பண்ணுன்னா, தன்னை மாதிரி இருக்கக்கூடிய மற்ற எலிமெண்ட்ஸ், எய்தர் ஹைட்ரஜனாக இருக்கலாம் ஆர் இன்னொரு கார்பனாக இருக்கலாம். ஓகே, அவங்க கூட என்ன பண்ணுன்னா பேரப் பண்ணும். ஸோ இப்படி இது பாண்ட் மேக் பண்ணுற காரணத்தினால தான் இதுக்கு என்ன, இது டெட்ரா வேலன்சி. ஸோ டெட்ரா வேலன்சி 4 பக்கத்தில் 4 பேர், எய்தர் கார்பனாக இருந்தாலும் சரி, தன்னை மாதிரி இருக்கக்கூடிய கார்பன் கூட இது பாண்ட் மேக் பண்ணும், இல்லைனா ஹைட்ரஜன் கூட மேக் பண்ணும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர், இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக்கான சில எலிமெண்ட்ஸ் கூட இந்த கார்பன் பாண்டை மேக் பண்ணி, ஓகே, பாண்டை மேக் பண்ணி இது ஸ்டெபிளைஸ் ஆகிக்குது. ஓகே, ஸோ தேட்ஸ் இட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி
இந்த மாதிரி தான் கார்பன் தன்னைத்தானே ஸ்டெபிலைஸ் பண்ணி. ஸோ அப்போ சார் இதில் கேட்டினேஷன் வந்து என்ன எங்கே சார் வந்துச்சு? கேட்டினேஷன்ங்கிறது என்னன்னா கார்பன் தன்னை மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கார்பன்ஸ் கூட இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான செயின்ஸை மேக் பண்ணி கூட ஸ்டெபிலைஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஸ்ட்ரைட் செயின் இதில் வந்து கார்பன் 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 இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான ஒரு செயின் கார்பன் செயின் வந்துச்சுன்னா அது ஸ்ட்ரைட் செயின். நெக்ஸ்ட் இதில் இந்த மாதிரி நடுவில் ஒரு பிரான்ச் வந்துச்சுன்னா அது பிரான்ச் செயின். அதே இது க்ளோஸ்டு செயினா ஒரு ரிங் மாதிரி. ஓகே, இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். நான் மறக்காம கார்பனோட வேலன்சி 4, அதையும் போட்டுருங்க. இந்த மாதிரி ரிங் செயினும் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாமே கேட்டினேஷன் சொல்லுவாங்க. கார்பன் தன்னை மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கார்பன் கூட சேரக்கூடிய அந்த எபிலிட்டியை தான் கேட்டினேஷன் சொல்லுவாங்க. ஓகே, டெட்ராவேலன்சி ஆஃப் கார்பன், இவ்வளோ நேரம் நான் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, டெட்ராவேலன்சி டெண்டன்சி டு ஃபார்ம் மல்டிபிள் பாண்ட். கார்பனால் சிங்கிள் பாண்டை மேக் பண்ண முடியும், டபுள் பாண்டை மேக் பண்ண முடியும். ஓகே சார், Al2O3 ionic, Al2O3 is ionic, ironic, Al2O3 is ironic. Yes, electron dot structure for Al2O3 எல்லாம் இப்போ தான் கேட்குறீங்களா? ஸோ நான் ஹியர் இந்த சாப்டரில் இருக்கிறத நான் சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் டெண்டன்சி டு ஃபார்ம் மல்டிபிள் பாண்ட். ஓகே, டெண்டன்சி டு ஃபார்ம் மல்டிபிள் பாண்ட்னா கார்பன், ஓகே, அதை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு கார்பன் கூட மேக்ஸிமம் சிங்கிள் பாண்ட் மேக் பண்ணலாம், நெக்ஸ்ட் டபுள் பாண்ட் மேக் பண்ணலாம், நெக்ஸ்ட் ட்ரிபிள் பாண்ட் வரைக்கும் டைரெக்டாக மேக் பண்ண முடியும். ஓகே ஓகே ஸோ இப்போ சிங்கிள் பாண்ட் கார்பன், ஓகே, சிங்கிள் பாண்ட் கார்பன், இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அல்கேன்னு சொல்லுவாங்க. கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் தென் ரிமைனிங் 2. ஓகே, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அல்கீன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அல்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி கார்பன் மோர் தென் ஒன் பாண்டை மற்ற எலிமெண்ட்ஸ் கூட மேக் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் நம்மளோட கார்பனுக்கு இருக்குது. அதுவும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெண்டன்சி டு ஃபார்ம் மல்டிபிள் பாண்ட்ஸ் வித் கார்பன் மட்டும் கிடையாது, எய்தர் ஆக்சிஜன். இப்போ ஆக்சிஜன் எடுத்துட்டிங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓ வரலாம். ஓகே, இப்போ கார்பன் நைட்ரஜன் CN பாண்ட், C ட்ரிபிள் பாண்ட் N வரலாம். ஓகே, சைனைடு. ஸோ இது எல்லாமே கார்பனால் மற்ற எலிமெண்ட்ஸ் கூட மல்டிபிள் பாண்ட்ஸ் மேக் பண்ணுறது எபிலிட்டி இந்த கார்பனுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஐசோமெர்சம். ஓகே ஓகே ஐசோமெர்சம் யோகேஷ், நீங்கள் நேற்றுக்குள்ள கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். H2லேருந்து H2O வாட்டர்லேருந்து H2O2 பிரிக்க முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ், எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். லாஸ்ட் டே இதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐசோமெர்சம் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆர் கால்ட் ஐசோமெர்சம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஹியூமன் ஸ்பீஷிஸ், நீங்கள் யார்? நீங்களும் ஹியூமன் ஸ்பீஷிஸ். உங்ககிட்ட எத்தனை ஹார்ட் இருக்குது? ஒரு ஹார்ட். என்கிட்டையும் ஒரே ஒரு ஹார்ட் தான் இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே யார் இருக்காங்கிறது வந்து அது அடுத்த விஷயம். பட் ஜஸ்ட் லீவ் இட். பட் உங்ககிட்டயும் ஹார்ட் இருக்குது, என்கிட்டையும் ஹார்ட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஹியூமன் ஸ்பீஷிஸ் தான். பட் இருந்தாலும் உங்களோட பிஹேவியர்ஸ் வேறு, என்னோட பிஹேவியர்ஸ் வேறு. அதே மாதிரி தான் கெமிக்கல் காம்போனன்ட்ஸுமே. ஓகே, மாலிகுலர் ஃபார்முலா சேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் தெரியும்ல, ஆல்கஹால் ROH, எத்தனால் C2H5OH. ஸோ எத்தனால் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ எத்தனால், ஸோ இந்த எத்தனாலோட மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, இந்த எத்தனாலோட மாலிகுலர் ஃபார்முலானா என்னன்னா அதில் எத்தனை எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? C, அடுத்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், அண்ட் அது எத்தனை இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் இருக்குது. இப்போ நான் கார்பன் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஆக்சிஜன் வந்து 1 இருக்குது. ஸோ இப்படி எழுதுறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மாலிகுலர் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மாலிகுலர் ஃபார்முலா இதுக்கு இதுதான். ஸோ இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு காம்பவுண்ட் எழுதுறேன். என்னென்னா CH3OCH3. இது எத்தனால், பட் இது என்னென்னா இது ஈத்தர். ஸோ இந்த காம்பவுண்டோட மாலிகுலர் ஃபார்முலா பார்ப்போமா? இதோட மாலிகுலர் ஃபார்முலா எத்தனை? கார்பன் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 1. கரெக்டா? ஸோ இப்போ இதோட மாலிகுலர் ஃபார்முலாவும் இதோட மாலிகுலர் ஃபார்முலாவும் சேம். ஓகே, அப்போது சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட். ஓகே, டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஓகே, டிஃபரண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ டிஃபரண்ட் காம்பவுண்ட்ஸ் ஹேவ் அ சேம் மாலிகுலர் ஃபார்முலாவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஐசோமெர்சம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டிஃபரண்ட், இந்த ரெண்டுமே வந்து டிஃபரண்ட் காம்பவுண்ட்ஸ். எத்தனால் வேறு, டைமெத்தில் ஈத்தர் வேறு. ஓகே, பட் இந்த ரெண்டுக்குமே வந்து சேமான மாலிகுலர் ஃபார்முலா வருது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஓகே, ஹாப்பி பர்த்டேவா? யாருக்கு? ஏதாவது உருட்டிட்டு இருங்கப்பா, எனக்கு இன்னும் பர்த்டே கிடையாது. ஓகே,
ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் ஐசோமெர்ஸ்னு சொல்லுவாங்க. சரிம்மா, இப்போ டைம் ஃபார் மிஸ்டர் குப்புசாமி. ஃபாஸ்ட்டாக பதில் சொல்லுங்க பார்ப்போம். எஸ் நவீன் கணேஷ், நேற்றுக்குள்ள கேள்விக்கான பதில் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி போய் கோ த்ரூ பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக பதில் சொல்லுங்க பார்ப்போம். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு பதில் சொல்லுங்க. Which of the following statements are correct for carbon compounds? Most carbon compounds are good conductor of electricity. Most carbon compounds are poor conductor of electricity. Force of attraction between molecules of carbon compound is very strong. Force of attraction between molecules of carbon compound is very strong. Yes, faster. Time up. So இதோட பதில் என்ன? கார்பன் காம்பவுண்ட்ஸுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. அப்போ they are poor conductors. Fine. Again, force of attraction between molecules. ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில என்ன ஸ்ட்ராங்கான பாண்டாக இருக்கும், வீக்கான பாண்ட் இருக்கும். ஓகே, ஸோ நாட் வெரி ஸ்ட்ராங். ஸோ அப்போ 2 and 3 ரைட்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். ஸோ செக் பண்ணிடலாமா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். லீடர் போர்ட், ஓசை, நைட் அண்ட் சிலம்பரசன், திவ்யா, தமிழன், தேவநாத். ஓகே, பரவாயில்ல, சூப்பர். 13 பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க. ரைட்டா? 13 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஃபைன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ அல்லோட்ரோபி ஆஃப் கார்பன். இப்போ கார்பனோட அல்லோட்ரோப்பிங்கிறது என்னன்னா, இப்போ நமக்கு ஜஸ்ட் லைக் ஐசோமெர்சம் மாதிரி தான், பட் இது வந்து ஒரே எலிமெண்ட் தான். ஓகே, இங்கே வந்து வேறு எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. அல்லோட்ரோபின்னு இருக்குது. அல்லோட்ரோபி வேறு, ஐசோமெர்சம் வேறு. ஐசோமெர்சத்தில் வேறு ஆட்டம்ஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் அல்லோட்ரோப்பின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த இடத்துல ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, காட் இட்? ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பன் எடுக்கிறேன். ஸோ கார்பனோட அல்லோட்ரோப்பின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த டைமண்ட், கிராஃபைட் அண்ட் ஃப்ளோரின், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட்டம், யார்? கார்பன் மட்டும்தான் இருக்கும். ஓகே சார், டைமண்ட் இஸ் லஸ்ட்ரஸ் நான் மெட்டல் பிகாஸ் ஆஃப் அதோட ஸ்ட்ரக்சர். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே தீபா, நீங்கள் ஜஸ்ட் உங்களோட பதிலை சேட் பாக்ஸில் நீங்கள் போட்டாலே போதும். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ ஹியர் கிராஃபைட், டைமண்ட் அண்ட் ஃப்ளோரின், இந்த மூணுலையுமே பார்த்தீங்கன்னா கார்பன். ஓகே, கார்பன்கிற ஒரு காம்பவுண்ட், ஒரு ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். ஓகே, எல்லாமே கார்பன் மட்டும்தான். ஓகே, ஸோ அந்த கார்பன்கிற ஒரு எலிமெண்ட் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கார்பன்ஸ் கூட எப்படி சேர்ந்து எந்த மாடுலேஷனில் ஜாயின் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணுது. ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர், ஓகே, அந்த அரேஞ்ச்மெண்ட் தான் இங்கே விஷயம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிளாஸ் ரூமில் நான் எப்படி இருக்கேன், உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா என்ன, என்னோட கேபினில் நான் பாட்டுக்கு ஹாயாக லைக் ஷோபாவில் உட்காந்துருப்பேன். சரி, அதே இது நான் ரூமுக்கு போயிட்டேன், என்ன பெட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பேன். ஸோ 3 இடத்துலையும் நான் இருக்கக்கூடிய என்னோட பொசிஷன்ஸில் வேரியேஷன் இருக்கா. அதே மாதிரி தான் கார்பன் தான் கூட வரக்கூடிய மற்ற கார்பன்ஸ் கூட எந்த மாதிரி சேருது, அதை வச்சு தான் இந்த அல்லோட்ரோபிஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ டைமண்ட் நான் எடுக்கிறேன், கிராஃபைட்னு எடுக்கிறேன், ஃபுல்லரின் எடுக்கிறேன். இந்த மூணுலையும் டிஃப்ரெண்ட்டான அரேஞ்ச்மெண்ட் அண்ட் அலைன்மெண்ட் இருக்கும். ஓகே, காட் இட்? ஸோ தட்ஸ் இட். இப்போ கிராஃபைட் அதோட அலைன்மெண்ட் வித்தியாசமாக இருக்கும், அண்ட் டைமண்ட் அதோட அலைன்மெண்ட் வித்தியாசமாக இருக்கும், ஃபுல்லரின் அதோட அலைன்மெண்ட் வித்தியாசம் இருக்கும். இந்த மூணோட டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் தான் இந்த அல்லோட்ரோபிஸ் ஃபார்ம் ஆக காரணம். பட் அல்லோட்ரோபிஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே வெறும் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். அதுதான் பிரைமரி, அதுதான் முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் டைமண்ட். ஸோ டைமண்ட் எடுத்தீங்கன்னா ஈச் கார்பன் ஆட்டம் இஸ் பவுண்ட் டு 4 அதர் கார்பன் ஆட்டம் ஃபார்மிங் 3D ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே ஒரு கார்பன் மற்ற கார்பன்ஸ் கூட சேர்ந்து எப்படி சேருது, 3 டைமென்ஷனல். ஓகே, 3 டைமென்ஷனல் வேல சேருது. ஓகே, அண்ட் இங்கேயுமே வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, சார் நீங்கள் கேட்கலாம், கார்பன் நான் கோவலன் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. டைமண்ட் ஏன் ஸ்ட்ராங், நீங்கள் வந்து கோவலன் பாண்டு வீக்குன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் என்ன, கோவலன் பாண்ட். இந்த பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் டைமண்ட் இஸ் அ ஹார்டஸ்ட், ஓகே, ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இன் அவர் எர்த். அதுக்கான காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய கோவாலன்ட் பாண்ட். ஓகே, கோவாலன்ட் பாண்ட். ஸோ நான் சொன்னதுக்கான எவிடன்ஸ் இங்கே இருக்குது, உங்கள் புக்கிலேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், சார் அயானிக் பாண்டோட கோவாலன்ட் பாண்ட் வீக்கு நீங்கள் எத்தனை பேரும் சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்க நீங்கள் போய் ரெஃபர் பண்ணுங்கள். ஏன் அப்போ இது மட்டும் எப்படி ஸ்ட்ராங் ஆச்சு?
இங்கே இருக்கக்கூடிய இந்த டைமண்ட் ஸ்ட்ராங் ஆனதுக்கான ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள். இங்கே எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஏன்னா கார்பன் கார்பன் பாண்ட் 3 டைமென்ஷன்லையும் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கும். ஓகே, அப்போ ஸ்ரீகிருஷ்ணா கேட்குறாங்க, சார் அப்படின்னா ஏன் சார் கிராஃபைட் மட்டும் உங்களுக்கு வீக் ஆச்சு? ஹூ செட் கிராஃபைட் வந்து வீக்குன்னு? இந்த கிராஃபைட்ல இருந்து சிங்கிள், ஓகே, இங்க இருக்கக்கூடிய சிங்கிள் லேயரை பிரிச்சு எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பட் ஆக்சுவலி இங்கே இருக்கக்கூடிய இப்போ கிராஃபைட் வந்து நீங்கள் வீக்குன்னு சொல்கிறீங்களா? ஆக்சுவலி இங்கே வீக்குலாம் கிடையாது. கிராஃபைட்டில் லேயராக இருக்கும். ஓகே, கிராஃபைட் ஒரு லேயராக இருக்கும். ஈச் லேயரில் கோவேலன்ட் பாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, கோவேலன்ஸ் பாண்ட், இங்கேயும் கோவேலன்ட் பாண்ட், இங்கேயும் கோவேலன்ட் பாண்ட். ஸோ ஓகே, இந்த ஈச் லேயருக்கு இடையில தான் நமக்கு என்ன இருக்குன்னா வேன் டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன், இங்கே ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஈச் லேயர்ஸுமே வந்து எப்படி ப்ளே பண்ணணும்னா ஒரு மாலிகுல் மாதிரி ப்ளே பண்ணும். ஓகே, கிராஃபைட்ல இருந்தால் கிராஃபைன் சிந்தசைஸ் பண்ணுறாங்க. கிராஃபைன் எப்படி சிந்தசைஸ் பண்ணுவாங்கன்னா, இப்படி நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்குல்ல, இதில் ஒரே ஒரு லேயரை மட்டும் நீங்கள் செப்பரேட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் கிராஃபைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் அந்த கிராஃபைன் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு மெட்டீரியல். ஓகே, இப்போ நம்மளோட ஏரோப்ளைனில் கூட கிராஃபைன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்கிறாங்க. பிகாஸ் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ரொம்ப லைட் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங். அதுக்கான ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு பர்டிகுலர் லேயருக்குள்ளே எல்லாமே என்னவா இருக்குன்னா கார்பன் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இங்கே இது ஏன் இப்போ வீக்குன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, பிகாஸ் ஒரு லேயர் நல்லா ஸ்ட்ராங், இந்த லேயரை நீங்கள் உடைக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு பிரேக் திஸ் லேயர், இது டிஃபிகல்ட். பட் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இன்ட்ராக்ஷனை உடைக்கிறது ஈஸி. அது வீக்கான இன்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே விஷயம். டைமண்டும் ஸ்ட்ராங், கிராஃபைட்டோட அந்த இந்த ஒரு லேயர் ஸ்ட்ராங். ஆனால் அந்த ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து இது கோவாலன்ட் பாண்ட் கிடையாது, இது வந்து இன்ட்ராக்ஷன். ஓகே, காட் இட்? அண்ட் இட் சர்வ்ஸ் a good conductor of heat and electricity. இங்கே நம்மளோட கிராஃபைட் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இங்கே என்ன நடக்கும்னா, நம்ம கார்பன், இங்கே பாருங்க, கார்பன் எடுத்துக்கோம். கார்பன் இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. சார் கார்பனுக்கு 4 வேலன்சி தானே சார், அப்போ இன்னும் ஒரு வேலன்சி எங்கேயோ போச்சே சார். இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கலாம், 1 2 3, இன்னும் ஒரு வேலன்ஸ் இருக்குமே. அது எப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு பேர் ஆஃப் ஒரு பாண்ட் இருக்கும்ல, இன்னொரு பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்குன்னா அது ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஓகே, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் வந்து என்ன நடக்கும்னா இங்கே எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஓகேவா? காட் இட்? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக ப்ளே பண்ணி தான் உங்களுக்கு இங்கே ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. தட்ஸ் இட். டைமண்ட் வந்து அப்படி கிடையாது. டைமண்ட் வந்து இட்ஸ் அன் இன்சுலேட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபுல்லரின் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து 3 டைமண்ட், லைக் ஒரு கியூப், ஒரு ஃபுட்பால் பந்து மாதிரி மாறக்கூடிய இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா ஒரு ஹோலோ கேஜ். ஓகே, ஒரு ஹோலோ கேஜ் மாதிரி கார்பனோட அரேஞ்ச்மெண்ட் இருக்காது, நம்ம என்னென்னு சொல்லணும் ஃபுல்லரின்னு சொல்லுவோம். அண்ட் இது வரைக்கும் நமக்கு ஐடென்டிஃபைட் வாஸ் C60 கார்பன் ஆட்டம் அரேஞ்ச் இன் த ஷேப் ஆஃப் ஃபுட்பால். ஓகே, C60 ஆக்சுவலி நிறைய, C60 மட்டும் இல்லை, C80, ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபுல்லரின்ஸ் இருக்குது. பட் இந்த C60 இருக்குல்ல, இது வந்து ஃபுட்பால் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இதோட பேர் வந்து என்னென்னா பக் மினிஸ்டர் ஃபுல்லரின்னு சொல்லுவாங்க. இந்த பக் மினிஸ்டர்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து யாரோட பேருன்னு தெரியுமா? anyone ப்ளீஸ்? யா, ஸோ த சார் யாரோட அந்த பக் மினிஸ்டர் யாருன்னா, he is an architect, not a person who discovered C60. ஓகே, இந்த C60 கண்டுபிடிச்சவர் என்ன பண்ணான்னா, இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு ஜியோடெசிக்கல், ஓகே, ஜியோலஜிக்கல் டூம் ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஓகே, ஜியோலஜிக்கல் டூம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கனால இந்த ஸ்ட்ரக்சரை டிஸ்கவர் பண்ண ஆர் ஃபைண்ட் அவுட் தானே, இன்வெர்ட் பண்ண. ஓகே, இன்வெர்ட் பண்ண அந்த சயின்டிஸ்டோட பேரை அதுக்கு வச்சிருவாங்க. ஓகே, அதனால தான் அதை பக் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் எடுத்தீங்கன்னா இங்கே கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் இருக்கும், மற்ற யாரும் வர மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஈத்தேன் இது ப்ரோப்பேன், this is our propane. ஓகே, ஈத்தேன் அண்ட் ப்ரோப்பேன். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் பொறுத்த அளவுக்கு இங்கே ஹைட்ரோகார்பன்ஸில் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ், அகெயின் அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ்னு சில விஷயம் இருக்குது. ஓகே, நான் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஹைட்ரோகார்பன், ஓகே, ஹைட்ரோகார்பன்ஸ்னாலே இங்கே ஹைட்ரஜனும், இங்கே யார் மட்டும்தான் இருக்கணும்னா ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மட்டும்தான் இருப்பாங்க. ஹைட்ரோகார்பன் மீன்ஸ் அங்கே ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும்தான், அந்த 2 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுத்து இங்கே மாறும். ஃபர்ஸ்ட் ஹைட்ரோகார்பன்ஸில் இருக்கக்கூடிய 2 டைப். ஓகே, 2 டைப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்
saturated. Second one, unsaturated. Okay, saturated, second one unsaturated. என்ன சார் சேச்சுரேட்டட், என்ன சார் அன்சாச்சுரேட்டட்? இது பார்க்கறதுக்கு முன்னாடி கார்பன் எவ்வளோ பாண்ட் மேக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லை, கார்பனும் கார்பனுக்கும் இடையில வெறும் சிங்கிள் பாண்ட் மட்டும் இருந்துச்சு. ஓகே, கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில வெறும் சிங்கிள் பாண்ட் மட்டும் இருந்தால் அதை சேச்சுரேட்டட்னு சொல்லுவோம். இல்லை மோர் தென் ஒன் பாண்ட் வந்துருச்சு, ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் இடையில மோர் தென் ஒன் பாண்ட் வந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஏ கார்பன் கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் வரலாம். ஓகே, இது ஒரு கேஸ். இப்போ பி எடுக்கிறேன், கார்பன் இன்னொரு கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் வரலாம், இது இன்னொரு கேஸ். இன்னும் ஒரு கேள்வி நான் கேட்குறேன், யாராவது பதில் சொல்ல முடியுமா? கேன் யூ ஏபிள் டு ஆன்சர் தட் கொஸ்டின்? சரி கேட்டு பார்ப்போம். இல்லை யாராவது நீங்கள் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸில் கேட்டிருக்கலாம் இல்லை, ஏன்னா நம்ம யூஸ்வலாக ஏன் கார்பனுக்கும் 3 பாண்ட் வருது, 2 பாண்ட் வருது, அப்போ ஏன் 4 பாண்ட் வரக்கூடாது? இந்த கேள்வி யாராவது டீச்சர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? யாராச்சும்? ஏன்னா இந்த கார்பனுக்கு 4 வேலன்சி, அந்த கார்பனுக்கு 4 வேலன்சி. ஸோ யூஸ்வலாக இப்போ நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் வருது, ஆக்சிஜன் டபுள் பாண்ட் வருது, ஏன்னா அதோட வேலன்சிக்கு ஏற்ற மாதிரி அது பண்ணுது. அப்போ அதே மாதிரி கார்பனும் 4 பாண்டை போடலாமே, ஏன் 4 பாண்டை போடாமல் இந்த மாதிரி? இங்கே யார் இந்த கேள்வியை உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டது? சேட் பாக்ஸில் கொஞ்சமாக ஃபயர் போட பார்ப்போம். எனக்கு அவங்க அந்த கேள்வியை கேட்டவங்களை எனக்கு இன்னும் பார்க்கணும். நான் கேட்டிருக்கேன். ஓகே ரெனில், சூப்பர்மா. பிரசன், ஐ வில் ஆஸ்க் யூ சார். ஆமாம், நான் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்க. ஓகே தயானா, கிருஷ்ணா, பரவாயில்லம்மா. இட் காண்ட் ஹோல்டா? நோ, இட் காண்ட் ஹோல்டெல்லாம் கிடையாது. ஓகே, அது 10ங்கிறனால உங்களுக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் கூகுளில் செக் பண்ணி அதுவும் ஃபைன் தான். பரவாயில்லைங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்போ கேட்க தொடங்குறீங்களோ அப்போ தான் இந்த பாடத்தை படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஃபுல் வேலன்ஸ் ஷெல். நோ 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 நோ. இப்போ பாருங்கள், இப்போ கார்பன். ஓகே, கார்பன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கோவலன்ட் பாண்ட் இருக்குல்ல, கோவலன்ட் பாண்ட். ஓகே, எலக்ட்ரான்ஸ் வந்து எப்போவுமே நீங்கள் பிடிச்சி இப்படி டாட்னு வைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருக்காது. எலக்ட்ரான்ஸ் எப்படின்னா அங்கங்கேயா சுற்றிக்கிட்டு இருக்கும். லைக் இந்த மாதிரி ஒரு டம்பிள் ஷேப்பில் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும். ஓகே, சப்போஸ் நான் சிக்மா பாண்ட் வைக்கிறேன்னு வச்சுவோம், சிக்மா பாண்ட். ஓகே, சிக்மா பாண்டுங்கிறது என்னென்னா இந்த கார்பனோட ஒரு எலக்ட்ரான், இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி லோப்ஸில் இருக்கும், லோப்ஸில் சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி லோப்ஸில் சுற்றிட்டு இருக்குன்னா இது என்ன ஆக்சஸ்? எனக்கு திஸ் இஸ் மை this is my x axis. okay okay y axis 3. ஆக்சுவலி இது வந்து நீங்கள் +2ல் படிப்பீங்க. பட் எனிவே நான் இது இந்த கேள்வி உங்களுக்கு இங்கே வர்றதுனால இது z axis. சரி ஃபைன். சரி, ஸோ x y and z. ஓகே, z 3 ஆக்சிஸும் போட்டாச்சா? எஸ், 3 ஆக்சிஸ் ஓவர். ஸோ இப்போ கார்பன் ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய லோப்ஸு ஒன்னோட ஒன்று சேருது. ஓகே, இதுதான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? ஹெட் வைஸ் ஓவர்லாப். கரெக்டாக பர்ஃபெக்டாக ஹெட் வைஸ் ஓவர்லாப் ஆயிருக்கா? ஃபைன். சரி, அடுத்து இன்னொரு பாண்ட் என்ன? கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். வேலன்ஸ் ஷெல் தானே, வேலன்ஸ் ஷெல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 4 எலக்ட்ரான்ஸுமே 4 லோப்ஸில் இருக்குன்னு வச்சுப்போம். 1. ஓகே ஃபைன். உங்களுக்கு 2வது லோப். ஓகே, 2வது லோப். இங்கேயும் நான் 2வது லோப் போடுறேன். 2வது லோப். ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்னன்னா எனக்கு பை பாண்ட், சிக்மா பாண்ட் ஓவர். இப்போ இந்த பாண்ட் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டில்ட் ஆகும். ஓகே, கொஞ்சமாக டில்ட் ஆகும், கொஞ்சமாக அப்படி டில்ட் ஆகிடும். கொஞ்சமாக அப்படி பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகி இங்கே ஒரு இன்ட்ராக்ஷன் வரும். இந்த இன்ட்ராக்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பை பாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, பை பாண்ட். ஓகே, பை பாண்ட் என்ன? இது 1வது பை பாண்ட், இது சிக்மா பாண்ட். ஓகே, ஸோ ஒய் ஆக்சிஸில் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு பாண்டு மேக் பண்ணிட்டேன். ஓகே, ஒய் ஆக்சிஸில் இங்கே இருக்கக்கூடிய ஒய் ஆக்சிஸில் ஒரு பை பாண்ட் மேக் ஆகிடுச்சு. எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பை பாண்ட் மேக் ஆகிடுச்சு. சரி, இதுக்கு அடுத்து இசட் ஆக்சிஸ் இருக்குல்ல. ஓகே,
ஜஸ்ட் இதை நான் எடுத்துறேன். சிக்மா பாண்ட் ஓகே, இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, சிக்மா பாண்ட் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை சிக்மா பாண்ட் அண்ட் திஸ் இஸ் மை பை பாண்ட். ஓகே, திஸ் இஸ் மை பை பாண்ட். இதுக்கு அடுத்து இசட் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஓவர் ஒய் ஆக்சிஸுக்கு பை பாண்ட் வந்துருச்சு. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸுக்கு சிக்மா பாண்ட், ஒய் ஆக்சிஸுக்கு என்ன பாண்ட் வந்துருச்சு எனக்கு, பை பாண்டா. ஓகே, பை பாண்ட், பை பாண்ட் வந்துருச்சு, ஒரு பை பாண்ட் வந்துருச்சு. சரி, அப்போ இனி இசட் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் மீன்ஸ் இங்கே இருந்து, ஓகே இந்த மாதிரி, நான் வேணா வேற கலர் எடுக்கிறேன். என்ன கலர் எடுக்கலாம், இங்கே இந்த கலர் இருக்கு. ஸோ இங்கேருந்து ஓகே இப்படி ஒரு பாண்ட், இங்கேருந்து இப்படி ஒரு பாண்ட். ஸோ இது முன்னாடி, ஓகே இந்த பாண்ட் வந்து முன்னாடியும் அது பின்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பாண்ட் வருதுல்ல, இந்த பாண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்த இசட் ஆக்சிஸில் இருக்கக்கூடியது பை பாண்ட் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக ஒரு கார்பனும் இன்னொரு கார்பனும் மேக்ஸிமம் அதால் 3 கோவாலன்ட் பாண்ட் வரைக்கும் தான் போட முடியும். ஓகே, 3 கோவாலன்ட் பாண்ட் வரைக்கும் தான் போட முடியும். 4வது கோவாலன்ட் பாண்டை மேக் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. இடம் இல்லைன்னு ஆர்பிட்டால் இல்லை. ஓகே, ஆர்பிட்டால் இந்த இடத்துக்கு அடுத்து போட முடியாது. ஓகே, 3 ஆக்சிஸ்லையும் 2 கார்பன், 3 ஆக்சிஸ்லையும் 3 இடம். ஓகே, 3 ஆர்பிட்டால் இருக்குது. ஓகே, 3 ஆர்பிட்டால் இருக்குது, ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அது அப்படி போட்டாச்சு, முடிஞ்சு. இனி 4வது எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. அதனால தான் இதுக்கு மேலே இதால் ஒரு 3 பாண்டுக்கு மேலே போட முடியாது. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பெண்டும் ஆகாது. ஓகே, தட்ஸ் ஆல்சோ ஓகே. ஸோ ஐ எம் ஜஸ்ட் சேயிங் தட் புரியலை. 3 ஆக்சிஸ் வாங்கி பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸில் சிக்மா பாண்ட் வந்துருச்சு, ஒய் ஆக்சிஸில் ஒரு பை பாண்ட் வந்துருச்சு, இந்த இசட் ஆக்சிஸில் ஒரு பை பாண்ட் வந்துருச்சு. 3 ஆக்சிஸ் முடிஞ்சிச்சு. ஓகே, இதுக்கு மேலே ஒரு பாண்டு போடுறதுக்கு இடம் இல்லை. ஓகே, இதுக்கு மேலே இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் வந்து மெர்ஜ் ஆகிறதுக்கு இடம் கிடையாது. இதுதான் இங்கே விஷயம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பின்னாடி வருது, நம்ம இப்படி போடுறோம், சி ட்ரிபிள் பாண்ட், சி இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட். ஓகே, இப்படிங்கிற மென்ஷன் பண்ணுவோம். இதுக்கு மேலே நம்ம பாண்டு போட மாட்டோம். அதுக்கு ரீசன் வந்து சிம்பிள். இதுக்கு மேலே இங்கே இந்த எலக்ட்ரான்ஸால் வந்து சேர முடியாது. எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஆர்பிட்டால்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, எலக்ட்ரான்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த புள்ளி மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அது எலக்ட்ரான்ஸை ஒரு ஆர்பிட்டால்ஸ் மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. லோப். ஓகே, இது ஒரு லோப் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட்ஸ். இது ஃபைன். ஸோ அதான் ரீசன். ஜஸ்ட் லீவ் இட். உங்களுக்கு இது இப்போ புரியலைன்னா கூட நெக்ஸ்ட் இயரில் புரியும். ஓகே, நெக்ஸ்ட் இயர் ஒரு சாப்டர் இருக்குது. ஓகே, தட்ஸ் இட். இப்போதைக்கு உங்களுக்கு அது எக்ஸாம்பிள் கிடையாது. ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, 3 பாண்டுக்கு மேலே வராது. அதுக்கான காரணத்தை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். இதை இப்போ உங்களுக்கு புரியாது, நெக்ஸ்ட் இயரில் புரியும். ஓகே, ஸோ சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட். ஓகேவா? ஸோ இப்போ சேச்சுரேட்டட் பாண்ட் இப்போ பாருங்கள், ஹெட்வைஸ் ஓவர்லாப். இது ஹெட்வைஸ் ஓவர்லாப். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சைடு வைஸ் ஓவர்லாப்னு சொல்லுவாங்க. இது சைடு வைஸ் ஓவர்லாப். இப்போ இந்த ரெண்டில் எது ரொம்ப ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா சிக்மா பாண்ட் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர். சிக்மா பாண்ட் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் பை பாண்ட். ரீசன் என்னன்னா சிக்மா பாண்ட் ஹெட்வைஸ் ஓவர்லாப். ஓகே, ரெண்டுமே வந்து அப்படி பர்ஃபெக்டாக ஆர்பிட்டால் வந்து பெண்டே ஆகாமல் பர்ஃபெக்டாக ஓவர்லாப் ஆயிருக்கு. ஆனால் மேலே இருக்கக்கூடிய அப்படி கிடையாது. ஆர்பிட்டால்ஸ் வந்து லைட்டாக பெண்ட் ஆகி தான் உங்களுக்கு ஓவர்லாப் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹெட்வைஸ் ஓவர்லாப். திஸ் ஒன் இஸ் சைட் வைஸ் ஓவர்லாப். ஓகே, ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஸோ இதனால தான் இப்போது சேச்சுரேட்டட் ஃபுல்லாக சேச்சுரேட்டடில் என்னன்னா எப்போவுமே சிக்மா பாண்டு மட்டும் இருந்துச்சுன்னா அதை சேச்சுரேட்னு சொல்லுவோம். இல்லை சார் பை பாண்டும் உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சுன்னா அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா அன்சேச்சுரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அல்கேன் சேச்சுரேட்டட் அண்ட் அல்கீன் அண்ட் அல்கைன் வந்து அன்சேச்சுரேட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஈத்தீன் அண்ட் பியூட்டீன், ஓகே, ஈத்தைன் அண்ட் ப்ரொப்பைன், இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அன்சேச்சுரேட்டட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். தட்ஸ் இட். Next, some compounds have carbon atom arranged in the form of ring, may be saturated or unsaturated. Okay, sir, இங்கே பாருங்கள். இப்போ சைக்ளோஹெக்சேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே உங்களுக்கு எப்படி இருக்குது, சிக்மா பாண்ட் மட்டும்தான் இருக்குது. அதனால இதை நான் என்னென்னு சொல்கிறேன், நான் சேச்சுரேட்னு சொல்கிறேன். சார் சிக்மா பாண்டையும் பை பாண்டை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் இடையில மோர் தென் 1 பாண்ட் வந்துடுச்சுன்னா அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கும், அன்சாச்சுரேட்டட் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா அது அன்சாச்சுரேட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா பென்சீன் எடுக்கலாம். பென்சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதேமே உங்கள் புக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அன்சாச்சுரேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஃபைன். ஓகே, பென்சீனில் இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருக்குது. இந்த இடத்துல டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட். ஸோ இந்த டபுள் பாண்ட்ஸ் இருக்கிறனால உங்கள் புக்கில் அன்சாச்சுரேட்டட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஃபைன். நெக்ஸ்ட், இப்போ சேச்சுரேட்டட் இருக்குது, அன்சாச்சுரேட்டட் இருக்குது. யார் மோர் ஸ்டேபிள்?
ஸோ ஸ்டேபிள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேச்சுரேட்டட் மோர் ஸ்டேபிள் தென் அன்சேச்சுரேட்டட். ஓகே, ஏன் சார் சொல்கிறீங்க? பிகாஸ் சேச்சுரேட்டட் பாண்ட் வந்து ஹெட்வைஸ் ஓவர்லாப், ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட். பை பாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சைட் வைஸ் ஓவர்லாப் பண்ணாங்கனால கொஞ்சமாக நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தா போதும் இந்த பாண்ட் உடஞ்சிரும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், யா ஃபாஸ்ட்டாக பதில் சொல்ல பார்ப்போம். யா டைம் ஸ்டார்டட் நவ். Faster, faster. First member of alkyne. Okay. பா, எல்லாரும் சி 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 பரவாயில்லையே, நல்லா எல்லாரும் படிச்சிருக்கீங்க போல இருக்கு. சி அஸ்வத், சி 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 சி. யா 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 யா. Fine, 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 fine. Okay, so the first member of alkyne homologous series is, okay, பார்த்தீங்கன்னா அல்கைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் கார்பன் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். கரெக்டாக? அப்படி இருந்தால் தான் நமக்கு அல்கைன்னு சொல்ல முடியும். சரி, அப்போது டெஃபினட்டாக எனக்கு மினிமம் எத்தனை கார்பன் வேணும்? மினிமம் ஐ நீட் 2 கார்பன். ஸோ 2 கார்பன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஈத்தைன்னு சொல்லுவோம். ஓகே, 2 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்டை நம்ம ஈத்தைன்னு சொல்லுவோம். இங்கே எல்லாமே மீத்தேன். இங்கே பாருங்கள், ஏஎன்இ. ஏஎன்இன்னா அங்கே எனக்கு என்ன இருக்குன்னா ஏஎன்இன்னு முடியுது. நம்ம நாமென்க்ளேச்சர் போகும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் என்னன்னா பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ யுவர் நிறைய பேர் வந்து ராங்கான பதில் போட்டிருந்தீங்க. ஓகே, லாட் ஆஃப் பர்சன்ஸ் மென்ஷன் ராங் ஆன்சர். ஓகே, ஈத்தைன் இஸ் த ரைட் ஆன்சர்மா. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். பட் யார் எல்லாரும் மீத்தேன், மீத்தேன் எப்படி சொன்னீங்க? ஓகே, ருசகி, ரவி, மேகன், சலீஷ், சிலம்பரசன், ஹரிபிரசாத், கோகுல். ஃபைன் 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 ஃபைன். நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபாஸ்ட்டாக சொல்லலாம் பார்ப்போம். யா, in diamond each carbon atom is bonded to 4 other carbon atoms to form. Faster. Yes, anyone? Yeah. 135. ஃபைன். இன்னும் நம்ம செஷனுக்கான அட்டண்டன்ஸை பதிவு பண்ணாதாங்க, மறக்காமல் ஸ்மாஷ் த லைக் பட்டன். இங்கே நீங்கள் பதிலை சொல்லிக்கிட்டு என்ன பண்ணலான்னா அங்கே சேட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில், ஓகே, சாரி, லைக் போடுறவங்க லைக் போட்டுருங்க. ஓகே, பி இஸ் த ரைட் ஆன்சரா? பார்த்துலாமா? எஸ், கார்பனில் என்ன இருக்குன்னா 3 டைமென்ஷனல் கார்பன் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ பி இஸ் த ரைட் ஒன். ஸோ பரவாயில்ல, இந்த கேள்விக்கு நிறைய பேர் கரெக்டாக பதில் போட்டிருக்கீங்க. 45 பேர் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. ரெனில், சந்தோஷ், பழனிசுவாமி, மேகன், சலீஷ். ஓகே, கங்காதரன். ஓகே, கங்காதரன், சாய் கிருஷ்ணா. ஓகே, ஸோ ஃபைன்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஹோமோலாகஸ் சீரீஸ். ஓகே, ஹோமோலாகஸ் சீரீஸ் தான் இப்போ நார்மலாக நமக்கு ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்குல்ல, ஹைட்ரோகார்பன்ஸில் ஒவ்வொரு யூனிட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமோலாகஸ் சீரீஸ்னால் இப்போ கார்பன் CH4, கார்பன் ஹைட்ரஜன். இப்போ ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன். இந்த யூனிட்டு 1. ஓகே, இது ஒரு கார்பன் இருக்குன்னா இதை 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் 2 கார்பன் எடுக்கிறேன். 2 கார்பன் எடுத்தால் இது CH3. இதை நான் என்னென்னு சொல்லணும்னா 2வது யூனிட். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் வச்சும் அதுக்கடுத்து இப்போ 2 வந்து ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் CH3, CH2 அண்ட் CH3. இது வந்து 3 கார்பன் இருக்காங்க. ஓகே, 3 கார்பன். ஸோ இப்போது 4வது நான் எழுதுறேன். 4வது எழுதும்போது எப்படின்னா CH3, CH2, 2 டைம்ஸ் CH3. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த CH2 அப்படிங்கிற ஒரு யூனிட்டு ரிப்பீட்டாக, இன்க்ரீஸ் ஆக இந்த செயின் வந்து நமக்கு எப்படி ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஓகே, இதைத்தான் நம்ம இதை வச்சு ஒரு
ஒரு சீரீஸை ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா ஹைட்ரோகார்பன்ஸுக்கு ஒரு சீரீஸை ரெடி பண்ணுறாங்க. அந்த சீரீஸ் தான் என்னன்னா நம்மளோட ஹோமோலாகஸ் சீரீஸ். ஓகே, திஸ் இஸ் அவர் ஹோமோலாகஸ் சீரீஸ். காட் இட்? கைப்புள்ள ஆர்மி. ஓகே, ஸோ ஹியர் ஹோமோலாகஸ் சீரீஸ்ங்கிறது வந்து என்னன்னா ஜஸ்ட் இந்த CH2 யூனிட்ஸோட நம்பர் ஆஃப் CH2 யூனிட்ஸை வச்சு தான் இங்கே விஷயம் இருக்குது. ஓகே, காட் இட்? ஸோ இப்போ பாருங்கள், CH2 யூனிட்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் 14 மாஸ் யூனிட். இந்த 14 மாஸ் யூனிட் வரதுக்கான காரணம் என்னென்னா கார்பனோட மாஸ் நம்பர் 12. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன். ஸோ 2 ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 14 AMU. ஓகே, அட்டாமிக் மாஸ் யூனிட் வரும். ஸோ 14 மாஸ் யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஒன்றுலேருந்து இன்னொன்று போகும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதை வச்சு தான் நம்ம இது ஹோமோலாகஸ் சீரீஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துலாம். ஓகே, இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? CH4. ஓகே, CH4 இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா மீத்தேன். ஜஸ்ட் வேணாம், இப்படி இருக்கு. நம்பர் ஆஃப் இங்கே பாருங்க, கார்பன். ஓகே, நம்பர் ஆஃப் இப்படி இல்லை, நம்பர் ஆஃப் கார்பன். இப்போ என்ன? 1. ஸோ 1ன்னா உங்களுக்கு ரூட் வேர்டு மெத். ஓகே, 1. அதே 2னா எனக்கு என்னன்னா எத். 3னா என்னன்னா இட்ஸ் ப்ரொப். 4 மீன்ஸ் பியூட். 5 மீன்ஸ் பென்ட். 6 மீன்ஸ் ஹெக்ஸ். 7 மீன்ஸ் ஹெப்ட். 8 மீன்ஸ் ஆக்ட். 9 மீன்ஸ் நன். 10 மீன்ஸ் டெக். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இந்த ஹோமோலாகஸ் சீரீஸில் இருக்கக்கூடிய ஈச் கார்பன் ஆட்டம்ஸுக்கும். ஓகே, ஈச் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லை. இப்போ ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா மெத்துன்னு சொல்லணும், ரூட் வேர்டு வந்து மெத்துன்னு வரும். செகண்ட்னா எத். 3னா ப்ரொப். 4னா பியூட். 5னா பென்ட். 6னா ஹெக்ஸ். 7னா ஹெப்ட். 8னா ஆக்ட். ஓகே, இட்ஸ் ஃபைன். நெக்ஸ்ட், இது வந்து ரூட் வேர்டு. இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ். ஓகே, சஃபிக்ஸ் எடுக்கிறோம். என்ன சஃபிக்ஸ்? யாருக்கு சஃபிக்ஸ்? ஓகே, நம்ம IUPAC தான் பார்த்துட்டு இருக்கோம். சஃபிக்ஸ் யாரு? ஃபர்ஸ்ட் அல்கேன். ஓகே, அல்கேனுக்கு சஃபிக்ஸ் என்னன்னா ANE முடியும். ஓகே, ANE. அண்ட் அல்கீன் எடுத்துட்டீங்கன்னா ENE முடியும். தென் அல்கைன் எடுத்துட்டீங்கன்னா இது YNE முடியும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ரூட் வேர்ட்ஸ். தென் சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அல்கேன் ANE முடியும். அண்ட் அல்கீன்னா ENE முடியும். ஸோ அல்கேன்னா என்ன? எனக்கு என்ன? C சிங்கிள் பாண்ட் C. இங்கே என்ன? C டபுள் பாண்ட் C. இங்கே C ட்ரிபிள் பாண்ட் C. ஓகே, காட் இட்? ஸோ இந்த மூணுமே இங்கே வரக்கூடியது. சரி, இப்போ நான் சில காம்பவுண்ட்ஸ் நான் எழுதுறேன், நீங்கள் அதுக்கு எனக்கு பேர் சொல்லணும். ஓகே, காட் இட்? ஆர் யூ கைஸ் ஓகே? சார் சல்ஃபர் எப்படி சார் வருங்க? இங்கே சல்ஃபர் இருக்கு அதுக்கு. காட் இட்? ஆர் யூ கைஸ் ஓகே இல்லையா? சார் வேர் டு கோ அண்ட் போல்? ஸ்ரீகாந்த், ஸ்ரீநிதேஷன். ஓகே, ஸ்ரீ நீ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பதிலை சேட் பாக்ஸில் போட்டாலே போதும். இங்கே வந்து நம்மளோட மிஸ்டர் குப்புசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரே வந்து கவுண்ட் பண்ணிப்பார். தட்ஸ் இட். ஸோ ஓகே, ஸோ இப்போ நான் முதல்ல ஒரு காம்பவுண்ட் போடுறேன். என்ன? CH3, CH2, CH3, CH2, CH3. ஓகே, ஸோ இதோட பேர் ஏதாவது சொல்ல பார்ப்போம் ஃபாஸ்டா. வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ் பர்டிகுலர் காம்பவுண்ட்? எனிஒன் ஃபாஸ்டா? ஃபாஸ்டா. மீத்தேனா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் கார்பன் 1 2 3 4 கார்பனா? ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் 4னா என்ன வரும்? பியூட் வருமா?
ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதுறோம், இதுக்கு பேர் வந்து பியூடி. ஓகே, நெக்ஸ்ட் பியூடி. நெக்ஸ்ட் என்ன, எத்தனை கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்டா டபுள் பாண்ட் ஏதாவது இருக்கா, ட்ரிபிள் பாண்ட் ஏதாவது இருக்கா, இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பியூட், இங்கே இருக்கக்கூடிய சஃபிக்ஸ் ஏன், இது வந்து அல்கேன். ஓகே, ஸோ இது அல்கேன் சிஸ்டம்னால பியூட்டேன். முடிச்சாச்சா, முடிஞ்சு. நெக்ஸ்ட். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், CH டபுள் பாண்ட் CH போகலாமா? சரி, இப்போ இதோட பேரை சொல்லுங்க பார்ப்போம். இதோட பேர் சொல்லுங்க. இதுக்கடுத்து நான் இன்னொன்று போடுறேன், CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் CH3. இதோட பேர் என்ன, பியூட்டீன். தட்ஸ் இட். ஏன்னா இது வந்து அல்கீன் சிஸ்டம். இது அல்கீன். இங்கே பாருங்க, அல்கீன், ஏன்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, பியூட்டீன். ஓகே, அப்போ இதோட பேர் என்ன, இதோட பேரு சார், அப்போ இதோட பேரு பியூட்டீனா, அப்போ இந்த ரெண்டுமே வந்து ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து நடுவில் இருக்குது, டபுள் பாண்ட் நடுவில் இருக்குது, இது வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி சார் நம்பர் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லைக் நம்பர் மென்ஷன் பண்ணோம், இந்த அல்கின் எந்த கார்பனில் இருக்குது. ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணலாம், எய்தர் இங்கேருந்து நம்பர் ஸ்டார்ட் பண்ணலாம், 1 2 3 4 இப்படியும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், 1 2 3 4. ஸோ அந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் லோயஸ்ட் நம்பர் வருதோ, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ அப்போ நான் இந்த 2 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 2க்கு முன்னாடி 2 போட்டு ஒரு பார் போட்டுக்கோங்க. ஸோ 2 பியூட்டீன். ஃபைன், முடிஞ்சு. நெக்ஸ்ட் இங்கே எடுக்கிறேன், இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், 1 2 3 4. அதே இது இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், 1 2 3 4. இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 1 இருக்குது, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 3 இருக்குது. அப்போது நான் எந்த நம்பரை எடுக்கிறது, 1 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் நமக்கு லீஸ்ட்டு, அதனால 1 பியூட்டீன். முடிஞ்சு. தட்ஸ் இட். ஸோ இவ்வளோ தான் நாமன்கிளேச்சர். ஸோ நார்மல் ஹைட்ரோகார்பன், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹோமோலாகஸ் சீரிஸ் ஹைட்ரோகார்பன்ஸில் நாமன்கிளேச்சர் இவ்வளோ தான். ஓகேவா? சரி சார், அப்போ பிரான்ச் வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? ஓகே, பிரான்ச்சஸ். ஆமாம், இல்லை பிரான்ச்சஸ் வரும் இல்லை, அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க, பிரான்ச்சஸ். சார் இது என் செயின், இது வந்து ஸ்ட்ரைட் செயினால எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பிரான்ச்சஸுக்கு வரேன் சார். ஓகே, இஃப் பிரான்ச்சஸ் வந்தால் என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரான்ச் வந்து CH3 குரூப்பாக இருந்துச்சுன்னா அதை மெத்தில்னு மென்ஷன் பண்ணுங்க, மெத்தில். ஓகே, மெத்தில். அதே C2H5 ஆர் CH2CH3 இப்படி இருந்துச்சுன்னா அதை எத்தில்னு மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, 3 C3H7 ஆர் CH2CH3 இப்படி இருந்துச்சுன்னா இதை ப்ரொப்பைல் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ப்ரொப்பைல். தட்ஸ் இட், ப்ரொப்பைல். காட் இட்? ஸோ தட்ஸ் இட். ஸோ மெத்தில் எத்தில் ப்ரொப்பைல் இது மட்டும் போதும். ஓகேவா? இது மட்டும் நமக்கு போதும். மேபி இதுக்கு அடுத்து வேணால் ஐசோப்ரோப்பைல் உங்களுக்கு கேட்பாங்களா? ஓகே, ஐசோப்ரோப்பைல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு கேட்க மாட்டாங்க, தட்ஸ் ஃபைன். ஓகே, சரி, இப்போ நான் பேர் வைக்கிறேன், CH3 CH2 CH3. இப்போ இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இங்கே ஒரு CH3 போடுறேன். இப்போ இதோட பேர் சொல்லுங்க பார்ப்போம். இதோட பேர் எப்படி எழுதுறது? இந்த மாதிரி பிரான்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய மொதல் விஷயம், யூ ஹேவ் டு சர்க்கிள் a longest chain. ஓகே, ஒரு லாங்கஸ்ட் செயினை நீங்கள் முதல்ல சர்க்கிள் பண்ணணும். ஓகே, லாங்கஸ்ட் செயினை முதல்ல சர்க்கிள் பண்ணிவிட்டு நம்பர் வைக்கணும், 1 2 3 வச்சாச்சா? அப்போ ரெண்டாவது கார்பனில் என்ன இருக்குது, எனக்கு ஒரு பிரான்ச் இருக்குது, ரைட்டா? ஸோ ஓகே, அப்போ நான் என்ன பேர் வைக்கிறேன், செகண்ட் கார்பனில் எனக்கு யார் இருக்கா, ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ அப்போ இந்த பிரான்ச்சை வந்து நான் முதல்ல எழுதணும். ஓகே, 2 மெத்தில். நெக்ஸ்ட் இந்த 3 கார்பன் என்ன வரும், ப்ரோப். நெக்ஸ்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் தானே, இதெல்லாம் ஹைட்ரோகார்பன்ஸ் தானே. ஸோ அப்போ ஹைட்ரோகார்பன்ஸுங்கிறனால ANE. ஓகே, அல்கேன். ஸோ இது எல்லாமே அல்கேன், ஏன்னா சிங்கிள் பாண்ட் மட்டும் இருக்கனால 2 மெத்தில் ப்ரோப்பேன். ஃபைனா? ஓகேவா? புரிஞ்சுச்சா? எஸ் ஆர் நோ? சரி, நான் அப்போ அதே மாதிரி நான் இன்னொரு காம்பவுண்ட் வேணும், இதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் CH3 CH3 CH2 CH3. சரி, இந்த காம்பவுண்டுக்கு பேர் யாராவது வைங்க பார்ப்போம். எனிஒன் ஃபாஸ்டா? வாட் அபவுட் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்? இங்கே ANE ஏன் வந்துச்சு அப்படின்னா,
இந்த மெயின் செயினில் எங்கேயுமே டபுள் பாண்ட் கிடையாது. டபுள் பாண்டே இல்லைன்னா அது என்ன சிஸ்டம்? அல்கேன் சிஸ்டம். ஓகே, அல்கேன் சிஸ்டம். காட் இட்? ஸோ தட்ஸ் அதனால தான் நம்ம என்ன ப்ரொப்பேன் வச்சோம். 2 எத்தில் ப்ரொப்பேன். சூப்பர்மா. யாரு? ஸ்ரீயா. 2,2 மெத்தில் ப்ரொப்பேன். 2,2 மெத்தில் அடப்பாதிகளா. ஃபர்ஸ்ட் திங் இங்கே பேர் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நான் சொன்னேன்? லாங்கஸ்ட் செயினை பார்க்கணும். லாங்கஸ்ட் செயின்னா எனக்கு இதுவா லாங்கஸ்ட் செயின்? 1 2 3 3 கார்பன் இருக்கிறது எனக்கு லாங்கஸ்ட் செயின். நோ, 4 கார்பன் இருக்கிறது தான் எனக்கு லாங்கஸ்ட் செயின். அப்படி இருக்கிறனால நான் என்ன சொல்லுவேன்? 1 2. இப்போ நான் நம்பர் வைக்கிறேன். இங்கேருந்து நான் நம்பர் வைக்கிறேன். 1 2 3 4. ஓகே, அப்படி பார்த்தாச்சுன்னா 3வது கார்பனில் இந்த பிரான்ச் இருக்குது. சரி, அதே இங்கேருந்து நான் வைக்கிறேன். 1 2 3 4. ஓகே, அப்புறம் இங்கே மேலே 3. இந்த இப்படி வந்தாச்சுன்னா 3, இப்படி வந்தாச்சுன்னா இந்த வழியில் வந்தாச்சுன்னா 2. ஸோ நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா 2. ஸோ 2 மெத்தில் பியூட்டேன். ஏன் பியூட்டேன்? பிகாஸ் இது எல்லாமே ஹைட்ரோகார்பன்ஸ், லைக் அல்கேன் சிஸ்டம். அதனால பியூட்டேன். பியூட்டீன் கிடையாது. ஈன்னா அல்கீன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து பியூட்டேன் வரும். ஓகே, புரியுதா? இவ்வளோ தான் இங்கே விஷயம். ஜஸ்ட் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சாலே போதும். All you guys are happy? So next, இப்போ அல்கேனுக்கு ஜெனரல் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இந்த CnH2n+2. ஓகே, அண்ட் அல்கேன் பார்த்தீங்கன்னா CnH2n. அண்ட் அல்கைன் பார்த்தீங்கன்னா CnH2n-2. அப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் கார்பன் என்னன்னு எடுத்துக்கலாம். இப்போ எத்தனை ஹைட்ரஜன் வரும் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஆல் காம்பவுண்ட்ஸ் இந்த சீரீஸ் ஹேவ் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ரீசஸ் அஸ் தேர் மாலிகுலர் மாசஸ் இன்க்ரீசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்பெஷலி பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட்னு எடுத்துட்டிங்கன்னா சைஸ் பெருசாக பெருசாக மாஸ் அதிகமாகும். அதிகமாச்சுன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அதிகமாகும். அதுதான் இங்கே விஷயம். ஓகே, புரியலை? ஒன் மோர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவா? எஸ், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் எங்கே நாமன்கிளேச்சர் இருக்கு எங்கே? யா. ஸோ நாமன்கிளேச்சரை பொறுத்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைமரியான விஷயம் என்னன்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் லாங்கஸ்ட் பாசிபிள் செயின். அதுதான் ப்ரைமரி. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் செகண்டரி. த ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் இண்டிகேட்டட் எய்தர் பை ப்ரிஃபிக்ஸ், ஓகே, ஆர் சஃபிக்ஸ். இப்போ பாருங்க, இப்போ அல்கேன், அல்கேன், அல்கீன், இதில் கூட இந்த ஏன், ஈன், ஐன், இது எல்லாமே வந்து நம்ம சஃபிக்ஸில் வரக்கூடியது. பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த மெத்தட் பிரான்ச்சஸ் இருக்குல்ல, இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே எங்கே வரும்னா, ஓகே, பிரான்ச்சஸ் எல்லாம் எங்கே வரும்னா முன்னாடி வரும், ப்ரிஃபிக்ஸில் வரக்கூடியது. பிரான்ச் ப்ரிஃபிக்ஸில் வரும். அண்ட் அல்கேன், அல்கீன், அல்கேன் வந்து சஃபிக்ஸில் வரும். நடுவில் இருக்கிறது வந்து ரூட் வேர்டு. ஓகே, காட் இட்? திஸ் இஸ் அவர் ரூட் வேர்டு. ஃபஸ்ட்டு விஷயம் லாங்கஸ்ட் செயினை நீங்கள் பார்க்குறது. ஸோ இந்த இடத்துல லாங்கஸ்ட் செயின் எது? இப்படி இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 2 3 இப்படி எடுத்தாலும் ஓகே. இல்லை சார், நான் ஏன் இப்படி எடுக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா இப்படி எடுத்தாலும் ஓகே. ஏன் இப்படி பார்த்தாலும் 1 2 3 தான் வருது, இப்படி பார்த்தாலும் 1 2 3 தான் வருது. ஸோ இட்ஸ் ஃபைன். லாங்கஸ்ட் செயின் முதல்ல. நெக்ஸ்ட், ஓகே, லாங்கஸ்ட் செயினை மெயின் செயின் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிள் வந்து இப்போ என்ன? இதோட பேர் என்ன? மெத்தில் குரூப். மெத்தில். ஓகே, ஸோ மெத்தில் குரூப் எங்கே இருக்குது? அது அடுத்த கேள்வி. எந்த கார்பனில் இருக்குது? ஸோ நான் நம்பர் போடுறேன் கார்பனுக்கு. இந்த கார்பனில் நம்பர் போட்டால் 1 2 3. ஸோ 3வது கார்பன். இப்படி போனால் 3வது கார்பன். இப்படி வந்தால் 1 2 செகண்ட் கார்பன். நான் எனக்கு எது எங்கே எடுக்கணும்னா நான் லோவஸ்ட் கார்பன் எடுக்கணும். ஓகே, ஸோ லோவஸ்ட் பாசிபிள் நம்பரை நான் எடுக்கணும். அப்படி எடுத்தேன்னா செகண்ட் கார்பன் தான் லோவஸ்ட் பாசிபிள் நம்பர். சரி, அப்போ 2. ஸோ 2 மெத்தில் பியூட். ஏன் பியூட்டு சொன்னேன்? 1 2 3 4 4 கார்பன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? பியூட்டு தானே. ஸோ பியூட் என்ன? அல்கேனா, அல்கீனா, அல்கைனா, பியூட்டேன். தட்ஸ் இட். சிம்பிள். இது எவ்வளோ கஷ்டமா தேவநாத்? எத்தில் தானா? இல்லைம்மா, வராதுமா. புரிஞ்சுதா? இவ்வளோ தான் இந்த ஹைட்ரோகார்பன் நாமென்கிளேச்சர். இவ்வளோ தான். லோவஸ்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? சரி, நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். ஓகே, CH3, CH2, CH2, C double bond, CH2. இந்த காம்பவுண்டில் இதோட பேர் எழுத பார்க்கலாம். யாராவது கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த காம்பவுண்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஃபர்ஸ்ட் திங் இந்த காம்பவுண்டில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுறது லாங்கஸ்ட் செயின் எதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணணும். அதுதான் மொதல் விஷயம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் 1 2 3 4 5 6 இப்படி நான் எடுத்தேன்னா இது 6 செயின் வருது. இப்படி இந்த ஸ்ட்ரைட்டாக நான் எடுத்துட்டேன்னா நம்பர் ஆஃப் கார்பன் வந்து எனக்கு என்ன 6 வருது. பட் நெக்ஸ்ட் நான் எழுதுறேன் என்ன 1 2 3 4 5 6 7 இப்படி நான் எடுக்கிறேன். ஸோ செயினை நான் எப்படி கொண்டு போகிறேன், இப்படி நான் கொண்டு போகிறேன். இப்படி நான் கொண்டு போனால் எனக்கு என்ன வரும் 1 2 3 4 5 6 7. ஸோ நம்பர் வந்து என்ன வருது, நம்பர் 7 வருது. அப்போ நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன், லாங்கஸ்ட் செயின் தான் எனக்கு மெயின் செயின். அப்போ நான் இதை மெயின் செயின் போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ இது எனக்கு பிரான்ச் செயின். ஸோ திஸ் இஸ் மை பிரான்ச். ஸோ பிரான்ச் எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்பர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 1 2 3 4 5 5வது கார்பன் ஆகுது. ஏன்னா இங்கே இது வந்து மெயின் செயின் தானே. மெயின் செயினுக்கு தலை எது வால் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த பிரான்ச் இருக்குல்ல, பிரான்ச் வந்து எப்போவுமே தலைக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகே, இப்போ இங்கேருந்து போச்சுன்னா இதை நீங்கள் ஹெட்டு, இதை நீங்கள் தலைன்னு எடுத்துட்டிங்கன்னா 1 2 3 4 5 5வது கார்பன் ஆகும். ஆனால் இப்போ இதை நீங்கள் தலைன்னு எடுத்துட்டிங்கன்னா 1 2 3வது கார்பன்லேயே இங்கே வரும். ஸோ 3 பெருசா 5 பெருசுன்னா நமக்கு லோயஸ்ட் ப்ரியாரிட்டி தான் எடுக்கணும். ஸோ 3வது கார்பனில் மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ 3வது கார்பன் 1 2 3 3வது கார்பனில் மெத்தில் இருக்கனால ஸோ 3 மெத்தில் என்ன 7 நம்பர் ஆஃப் கார்பன் 7. அப்போ ஹெப்ட் என்ன வரும், ஏன் ஃபைன், தட்ஸ் இட். 3 மெத்தில் ஹெப்டேன், தட்ஸ் இட், ஃபினிஷ்ட். இவ்வளோதான், தட்ஸ் இட்மா. எப்படி மெத்தில் குரூப் வந்துச்சு, இது என்ன CH3. CH3ங்கிறது என்னம்மா, எனக்கு CH3 இஸ் a மெத்தில் குரூப். CH3 இஸ் a மெத்தில் குரூப். ஃபர்ஸ்ட் விஷயம் லாங்கஸ்ட் செயின் எதுன்னு பார்க்கறது மொதல். நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ். ஓகே, இது ஒரு பிரான்ச் இருக்கு, ஃபைன். ஸோ 3 மெத்தில் ஹெப்டேன், தட்ஸ் இட். ஓகே, காட் இட். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இப்போ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்ரோகார்பன்ஸில் சில ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வரும். ஓகே, அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாலஜன்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ளூரின் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3 பக்கத்தில் நான் ஃப்ளூரின் போட்டேன்னா இது ஃப்ளூரோ மெத்தில். ஓகே, ஃப்ளூரோ மீத்தேன் ஆர் இந்த இடத்துல குளோரின் இருந்துச்சுன்னா குளோரின். இதெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்ன பண்ணுன்னா ஹைட்ரோகார்பன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்றி விட்டுரும். ஓகே, அதுதான் இதோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து ஹைட்ரோகார்பன்ஸோட கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணுற எபிலிட்டி இருக்கக்கூடிய குரூப்ஸ் தான் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஆக்சிஜன், இப்போ ஹாலஜன்ஸ் வச்சுருந்துச்சுன்னா ஹாலோ குரூப்ஸ், ஃப்ளூரோ, குளோரோ, ப்ரோமோ, அயோடோ. அதே ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், OH குரூப். ஓகே, ஆல்டிஹைட் குரூப் அண்ட் கீட்டோ குரூப் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். ஸோ இதெல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸில் வரக்கூடியது. ஸோ இது நாமென்க்ளேச்சர் பார்த்துட்டோம். ஓகே, குளோரினை நம்ம முன்னாடி எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரோன்னு எழுதுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா CH3 CH2 Cl, இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரின் முதல்ல இருக்கா. ஸோ குளோரோ எத்தனை கார்பன் இருக்குது, 2 கார்பன். ஸோ குளோரோ ஈத்தேன். ஓகே, குளோரோ. புரோமின் இருந்துச்சுன்னா புரோமோ ஈத்தேன். இப்போ ஆல்கஹால்னு எடுக்கிறோம். ஆல்கஹால்னு எடுத்துட்டிங்கன்னா என்னன்னு சொல்லலாம், இப்போ OH. நம்ம யூஸ்வலாக இதை எத்தனால். ஓகே, எத்தனால். ஏன் எத்தனால்னா 1 2 கார்பன், இட் மீன்ஸ் ரூட் வேர்ட் எத். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன் என்ன ஹைட்ரோகார்பன், நார்மல் அல்கேன்னா இதை ஈத்தேன். ஓகே, ஏன்னு போட்டுக்கோங்க. தென் ஃபைனலாக ஆல்கஹால் இருக்கா. ஆல்கஹால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ். ஓகே, சஃபிக்ஸ் வந்து OL. ஓகே, OLங்கிறனால எத்தன் ஆல். இந்த OLக்கு மீனிங் என்ன, இது ஆல்கஹால். ஓகே, ஸோ திஸ் இஸ் எத்தனால், ஆல்கஹாலோடது. ஆல்டிஹைட்னு எடுத்துட்டிங்கன்னா ALன்னு முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், C+O(H)ன்னு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு பேர் வைக்கணும்னா எத்தனை கார்பன் இங்கே முதல்ல எழுதணும், 1 2 3 3னா ப்ரோப். அண்ட் இங்கே ஏதாவது அன்சாச்சுரேட்டட் பாண்ட்ஸ் இருக்கா, இல்லை, அதனால AN. ஓகே, AN போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப். ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்போட சஃபிக்ஸ் என்னன்னா AL. ஓகே, ஸோ ப்ரோப்பன் அல். ஓகே, ப்ரோப்பன் அல் போட்டால் முடிஞ்சு. ஓகே, அல். கீட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ONO. ஓகே, ONEன்னு போட்டிங்கன்னா ப்ரோப்பனோன். ஓகே, ப்ரோப்பனோன். ஸோ ப்ரோப்பனோன்னா இப்போ இந்த மாதிரி C+O CH3, இதுக்கு பேர் என்னென்னா ப்ரோப்பன். மற்ற விஷயத்தெல்லாம் அப்படி இருக்கட்டும், ONEன்னு போட்டால் ப்ரோப்பனோன். ஓகேவா, ப்ரோப்பனோன். நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து OIC ஆசிட். நமக்கு சஃபிக்ஸ் OIC ஆசிட் முடியும். நெக்ஸ்ட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட், அது வந்து
alkene, alkyne. That's it. Okay. So name the organic compound. So இங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்டோட பேர் எழுத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொப்பேன். கரெக்டாக ப்ரொப்பேனா. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் செயின் இதுதான். என்ன மெயின் செயின் 1 2 3 4. ஓகே, 4ங்கிறனால இது என்ன வரும்? பியூட் வருமா? பியூட்டேன். ஓகே, பியூட்டேன். ஃபைன். இப்போ குளோரின் இருக்கலாம். குளோரின் எந்த கார்பனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து வந்தால் 1 1 2 3 3. ஆனால் இங்கேருந்து போச்சுன்னா 1 2. ஸோ 1 2 தான் எனக்கு லோவஸ்ட். அதனால் 2 குளோரோ பியூட்டேன் போடலாமா? ஃபைன். நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? திஸ் இஸ் மை ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப். கரெக்டாக? ஸோ அப்போ எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 கார்பன். 4 கார்பன்னா பியூட். ஓகே, அண்ட் ஏஎன். ஏன் ஏஎன் போட்டேன்னா இங்கே எல்லாமே நார்மல் ஹைட்ரோகார்பன்ஸ் தான், டபுள் பாண்டெல்லாம் இல்லை. பியூட்டேன் இது என்ன? ஏஎல்னு முடியணும். பியூட்டனல் பிகாஸ் சஃபிக்ஸ் ஆல்டிஹைட் ஏஎல். சரி, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா CH3 C 4 கார்பன் இருக்கனால பியூடி. ஓகே, பியூட். நெக்ஸ்ட் இந்த அல்கின், இந்த ட்ரிபிள் பாண்ட் எங்கே இருக்குது? 1 2 ரெண்டாவது கார்பன் இருக்குது. இப்போ இங்கேருந்து வந்தாலும் 1 2 ரெண்டாவது கார்பன். ஸோ அப்போ 2 பியூட் என்ன வரும்? பியூட்டைன். பியூட்டைன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். ஸோ மெயின் கார்பன். ஓகே, இதனா 1 2 3 4. 4ங்கிறனால என்ன வரும்? பியூட். ஓகே, பியூட். சரி, ஆல்கஹால் எந்த கார்பனில் இருக்குது? எனக்கு ரெண்டாவது கார்பனில் இருக்குது. கரெக்டாக? இங்கேருந்து போனால் 1 2 3. நமக்கு 3 விட இங்கேருந்து தான் 2. அப்போ 2 தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, ஸோ 2 பியூட் ஏஎன். ஏன் ஏஎன் போட்டேன்? இங்கே எல்லாமே சிங்கிள் பாண்டு தான் இருக்குது, டபுள் பாண்ட் கிடையாது. ஏஎன் ஓஎல் பியூட்டனால். ஓகே, நெக்ஸ்ட் இது என்ன? 1 2 3 3 கார்பன். அப்போ ப்ரொப் ஏஎன். ஏன்னா சிங்கிள் பாண்ட், இந்த பக்கம் சிங்கிள் பாண்ட், எல்லா பக்கம் சிங்கிள் பாண்ட் இருக்குன்னா ப்ரொப்பன் சி ஓ. அப்படின்னா இது என்ன? ஓஎன்இன்னு வரும். ப்ரொப்பனோன். ஓகே, ப்ரொப்பனோன். ஓகே, காட் இட். ஸோ இவ்வளோ தான் இங்கே விஷயம். ஆல்டிஹைட் வந்து டெர்மினல் இருக்கும், கீட்டோன் வந்து நடுவில் இருக்கும். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக பதில் சொல்லுங்க பார்ப்போம். எஸ், எனிஒன் ஃபாஸ்ட்டாக பதில் சொல்லுங்க. கிவ் த IUPAC நேம் ஆஃப் CH3 COO C2H5. Yeah, poll is going to finish. Okay, so result. ஸோ எத்தனோயேட். ஓகே, இங்கே இருக்கக்கூடியது வந்து என்னென்னா எஸ்டர். ஓகே, இந்த எஸ்டரை வந்து ஏடிஇன்னு முடியும். ஓகே, இந்த ஆசிட்ங்கிறனால இதை நான் கட் பண்ணுறேன். இதுவும் ஆசிட், இதையும் நான் கட் பண்ணுறேன். ஸோ இந்த COO இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை ஏட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? 1 2 3 4. ஸோ 4 கார்பன் ஆட்டம் இருக்குன்னா நம்ம பியூட்டனோயேட்டுன்னு சொல்லுவோம். பட் அப்படியும் கிடையாது. இது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா இங்கே நடுவில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பா. ஸோ இந்த பக்கம் C2H5 என்ன? இது எனக்கு எத்தில் குரூப்பா. ஸோ எத்தில் இந்த பக்கம் இருக்கிறது CH3CO. இதை வந்து எத்தனோயேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தனோயேட் ஜஸ்ட் அப்படி மென்ஷன் பண்ணி நீங்கள் எத்தனோயேட் போட்டால் இட்ஸ் பர்ஃபெக்ட். திஸ் இஸ் அ எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, ஸோ C இஸ் த ரைட் ஆன்சர். பரவாயில்ல, ஆசிட் கிடையாது. ஓகே, ஸோ நரேன் வந்து முதல்ல. நெக்ஸ்ட் ரியூஸ் ஆக்கி. ஃபைன். ஓகே, நம்ம ரியூஸ் ஆக்கி கேட்க ஒரு கேள்வி என்னென்னா சல்ஃபரோட எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர். ஓகே, சல்ஃபர் என்ன ஃபேமிலி? ஆக்சிஜனோட ஃபேமிலி. ஆக்சிஜனுக்கு எப்படி இருக்கும்? ஆக்சிஜன் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர்னா 2 3 4. ஓகே, 2 4 6. ஸோ ஆக்சிஜனுக்கு எத்தனை வேலன்ஸ் டாட்ஸ் இருக்குமோ அதே டாட் தான் இங்கேயும் இருக்கும். 1 2 3 4. ஸோ திஸ் இஸ் த டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபர். அவ்வளோதான். ஏன்னா இது ஆக்சிஜனே கீழே தான் சல்ஃபர் வரும், அதனால நம்ம அப்படி அதை போட்டாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க பார்ப்போம். எஸ், ஃபாஸ்ட்டாக.
Yeah, I will let you leave, okay? I think 2 hours மேல போகுது போல இருக்கு இந்த செஷன். I will complete it fast. ஸோ பதில் என்ன? Okay, so hydrocarbon has 4 carbon atom. Give its molecular formula. It's an alkene. Okay, alkene நமக்கு ஜெனரல். ஓகே, ஜெனரல் என்ன? CN H2N. கரெக்டா? அப்போ C இங்கே எல்லாமே கார்பன் 4 தானே. ஸோ C4னா H என்ன வரும்? 8. ஸோ அப்போ பதில் என்ன? ஸோ C4H8 ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஒன். ஸோ இட்ஸ் வந்து டேரெக்டான கொஸ்டின்வா. ஓகே, got it. So these are the leaders. So next போலாம். So next chemical properties of carbon compounds. கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடும் ஹீட்டும் எவால்வ் ஆகும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடும் ஹீட்டும் எவால்வ் ஆகும். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் கேட்குற அந்த சல்ஃபர், ஓகே, சல்ஃபரோட எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகே, S8ஓட டாட் ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு ஈவினிங் கொடுக்குறேன். ஓகே, நம்மளோட அமிர்த் சார் வந்து அதுக்கு நெக்ஸ்ட் செஷன் அமிர்த் சார் இருக்குது. நான் இந்த செஷனை அவங்கக்கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ மேக் ஷூர் நான் இன்னைக்கு இது முடிச்சிடறேன். நமக்கு இன்னைக்கு ஈவினிங், ஓகே, ஈவினிங் நான் S8ஓட டாட் ஸ்ட்ரக்சர் நான் வரைகிறேன். ஓகே, காட் இட். எஸ், ஸோ அது க்ரௌன் ரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. நான் வரைகிறேன். ஓகேவா? ஸோ கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இந்த கார்பனும் ஆக்சிஜனும் ஒன்று சேரும்போது நமக்கு என்ன ஆகும்னா கம்பஷன் ரியாக்ஷன். ஸோ கம்பஷன் ரியாக்ஷனில் கார்பன் டை ஆக்சைடும் ஹீட்டும் எவால்வ் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ எத்தனால் இருக்குது. எத்தனால நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க. ஓகே, எத்தனால ஹீட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன நடக்கும்னா கார்பன் டை ஆக்சைடும் H2 வாட்டரும் ஹீட்டும் நமக்கு எவால்வ் ஆகும். ஸோ சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ்னால் எல்லாத்துலேயும் சிக்மா பாண்ட் மட்டும் இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து க்ளீன் ப்ளூ ஃப்ளேமில் எரியும். ஆனால் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து எப்படி எரியும்னா எல்லோ ஃப்ளேமில் எரியும். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளேம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன். The process in which oxygen is added or hydrogen is removed from the substance. ஓகே, நம்ம ஆல்ரெடி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய அதே விஷயம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ த சப்ஸ்டன்ஸ் which is capable of adding oxygen to other substances are known as oxidizing agent. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன? தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணவங்கள தான் நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். இங்கே KMNO4 இருக்குல்ல, ஏஎல்கேனா அதுக்கு மீனிங் என்னன்னா அல்கலைன் KMNO4. ஸோ அல்கலைன் KMNO4னா இது தண்ணியில் கரையக்கூடிய ஒன் ஆஃப் த பேஸ். ஓகே, பேசிக் மீடியத்தில் இது இருக்குது. ஓகே, அதை எத்தனால் கூட நீங்கள் போட்டால் என்ன ஆகும்னா இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், ஓகே, ஆக்சிஜன் இருக்குல்ல, அந்த ஆக்சிஜனை இந்த காம்பவுண்டு ஆக்சிடைஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னா எத்தனாயிக் ஆசிட்ஸாக மாற்றும். இங்கே இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் H2வை அப்படியே தூக்கி விட்டுருங்க. இந்த 2 ஹைட்ரஜனை தூக்கி விட்டு அந்த இடத்துல ஆக்சிஜனை போடுங்க. உங்களுக்கு எத்தனாயிக் ஆசிட் கிடைக்கும். எய்தர் அல்கலைன் KMNO4னாலும் ஓகே, இல்லைன்னா அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டாலும் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எத்தனாயிக் ஆசிட்ஸாக மாற்றி விட்டுரும். நெக்ஸ்ட் ஈத்தீன் எடுக்கிறேன். ஈத்தீனை நீங்கள் என்ன பண்ணலாம்? அல்கலின் KMNO4. இங்கேயும் என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிடேஷனை எப்படி டபுள் பாண்ட் இருக்கா? ஸோ இந்த டபுள் பாண்டில் ஒன்று சிக்மா பாண்ட், ஒன்று பை பாண்ட், ரைட்டா? நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன், கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் சிக்மா பாண்ட், அடுத்து வரக்கூடியது வந்து பை பாண்ட். ஸோ இந்த பை பாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பை பாண்ட் இருந்த இடத்துல இந்த கார்பனும் சரி இந்த கார்பனும் சரி, இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH, இந்த ரெண்டையும் போடுறது தான் இந்த KMNO4 பண்ணும். ஸோ இந்த காம்பவுண்டோட பேர் என்ன? எத்திலீன் கிளைகால்னு சொல்லுவாங்க. ஓகே, எத்திலீன் கிளைகால். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. X+Y/4 அது வந்து நான் ஹைட்ரோகார்பன்ஸோட கம்பஷன் ரியாக்ஷன். இங்கே வெறும் கார்பன் கொடுத்துருக்காங்கம்மா. இஃப் ஹைட்ரோகார்பன்ஸோட கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நான் அன்னைக்கு சொல்லி தந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஓகே, இங்கே வெறும் கார்பன் தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, அண்ட் இங்கேயுமே வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் இல்லை, இது எத்தனால். ஓகே, திஸ் இஸ் டிஃபரெண்ட். இஃப் ஐ மென்ஷன் இப்போ இதற்கு பதிலாக ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்லி தந்த அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, X+Y/4 அந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்
அடிஷன் ரியாக்ஷன்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட் இருக்குல்ல, அந்த பை பாண்ட் ஒன்றை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேற ஒரு நபர் வந்து உட்கார்றது, அதை தான் நம்ம என்னென்னு சொன்னால் அடிஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிக்கல் கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன். இங்கே இது என்னன்னா இட்ஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஏன் ரிடக்ஷன் சொல்லணும்னா இப்போ அல்கீன் இந்த காம்பவுண்டில் 4 ஹைட்ரஜன் இருக்குது. 4 ஹைட்ரஜன் இருக்க இடத்துல ஒரு பை பாண்ட் இருக்குல்ல, அந்த பை பாண்டை உடச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ஹைட்ரஜன்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரிடக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அடிஷன் ரியாக்ஷன். இங்கே என்ன நமக்கு இருக்கக்கூடிய அந்த பை பாண்ட் இருக்குல்ல, அந்த பை பாண்டை உடச்சி அந்த இடத்துல நம்ம என்ன ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம். ஓகே, காட் இட்? எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ நெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்ச் இருக்கும், கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு ஆளுக்கு அடிபட்டுடுச்சு. ஓகே, ஒரு ஆளுக்கு அடிபட்டுச்சுன்னா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஆளை நம்ம உள்ளே கொண்டு வரோம். பார்ப்போமா? சப்ஸ்டிடியூட்டட். ஸோ இவங்களை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இங்கேயுமே என்ன நடக்கும்னா அந்த பர்சன் அந்த நபரை சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு இந்த நபரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு காம்பவுண்டை நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு இன்னொரு காம்பவுண்ட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே பாருங்கள், CH3 CH2. ஓகே, CH ஸோ 3 H இருக்கா? ஸோ இதில் என்ன நடக்கும்னா ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு Cl வந்துடும். ஸோ இது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஓகே, சன்லைட்டை வந்து இப்படியும் மென்ஷன் பண்ணலாம், H-ன்னு மென்ஷன் பண்ணாலும் இட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ இது வந்து குளோரோ ஈத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஓகே, ஒரு ஹைட்ரஜன் இந்த இடத்துல இருந்தது என்ன, ஒரு ஹைட்ரஜன், அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ஒரு குளோரினை போடுறோம். ஓகே, ஒரு குளோரினை போட்டால் உங்களுக்கு என்ன வரும், குளோரோ ஈத்தேன் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அண்ட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அண்ட் இது ஏன் நடக்குது அதுக்கான அது எல்லாமே நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். எத்தனால். ஸோ எத்தனால்ங்கிறது என்னென்னா நம்மளோட நாட்டுக்கு ரொம்ப எக்கானாமிக்காக ரொம்ப நம்மளை சப்போர்ட் பண்ணக்கூடிய குடிமகன்கள் இருக்கிறாங்கல்ல, ஸோ அந்த குடிமகன்களும் குடிமகள்களும் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த எத்தனால். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மகள்கள் நீங்கள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா தெருவோரமாக சில நேரங்களில் வடிகால் இருக்கும். ஓகே, மழைநீர் வடிகால்கள் இருக்கும். ஸோ அந்த வடிகால்களில் ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணி ஆயாச்சுன்னா சில நபர்கள் வந்து நீச்சல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த நீச்சல் ப்ராக்டிஸ் அந்த இடத்துல பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு முதற் காரணமாக இருக்கிறது வந்து நம்மளோட இந்த எத்தனால் அப்படிங்கிற சில கெமிக்கல் காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் உள்ளே போனனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட மழைநீர் வடிகால்களில் என்ன பண்ணுறாங்கன்னா நீச்சல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நீச்சல் ப்ராக்டிஸ் பண்ணி ஓகே மேபி ஃபியூச்சரில் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கினாலும் தப்பு கிடையாது, நம்ம அதை பாராட்டணும். ஓகே, அதை பாராட்டுக்குரிய விஷயங்கள். ஓகே, ஸோ இப்படி இவங்க பண்ணுறதுக்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அவர் எத்தனால். ஓகே, பாருங்கள், நம்ம ஃபியூச்சருக்கு நம்ம நாட்டுக்கு ஃபியூச்சரில் கோல்டு மெடலை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எத்தனால் தான் ஒரு முதற் காரணமாக இருக்குது. இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த எத்தனாலோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கலர்லெஸ் லிக்யூடாக இருக்கும். ஓகே, கலர்லெஸ் லிக்யூடாக இருக்கும் அண்ட் ஹேவிங் ப்ளசன்ட் ஸ்மெல். ஓகே, ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மெல் கொடுக்கும். ஓகே, பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 78 டிகிரி செல்சியஸ்லேயே பாயில் ஆகிடும். ஓகே, ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -114 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகும். நெக்ஸ்ட், இட் இஸ் ஹையர் தென் வாட்டர். ஓகே, ஸோ லைட்டர் தென் வாட்டர். ஸோ நம்மளோட வாட்டரோட ரொம்ப லைட்டராக இருக்கும். Okay, so lighter than water. Ethanol is a neutral towards lithium. ஸோ எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா லிட்மஸ் பேப்பரில் எப்படி இருக்கும்னா இது நியூட்ரலாக இருக்கும், எய்தர் ஆசிடாகவும் இருக்காது பேசிக்காகவும் இருக்காது. ஓகே, ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். அது வந்து இது நியூட்ரல். லிட்மஸ் பேப்பரில் ஆசிட் மாதிரியும் டேர்ன் பண்ணாது, ரெட்டாக வந்து ப்ளூவாகவும் ப்ளூ வந்து ரெட்டாகவும் டேர்ன் பண்ணாது. ஸோ இது நியூட்ரலாக இருக்கும். இட் இஸ் மிசிபிள் வித் வாட்டர் அண்ட் இன் ஆல் ப்ரொப்போர்ஷன்ஸ். ஓகே, எல்லா ப்ரொப்போர்ஷன்ஸும் இது நியூட்ரலாக இருக்கும். ஓகே, மிசிபிள் இன் ஆல் ப்ரொப்போர்ஷன், தண்ணியில் ஈஸியாக கரையக்கூடியது. ஓகேவா? காட் இட்? ஸோ நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா நோட் பண்ணுங்க, சோடியம் வந்து என்ன, அல்கலி எர்த் மெட்டல். ரைட்டா? ஸோ சோடியம் எத்தனை எலக்ட்ரான்ஸை கொடுக்கறதுக்கான எபிலிட்டி இருக்குது, யாராவது சொல்ல முடியுமா? ஸோ ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் த சோடியம் கேன் ப்ரொவைட்? ஓகே, வெளியில் எத்தனை எலக்ட்ரான்ஸை கொடுக்கும் சோடியம்? ஏன் ஃபாஸ்டா? எஸ், ஃபாஸ்டா ப்ளீஸ். 1. ஓகே, ஸோ சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துக்கிட்டு
இந்த ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகும்னா எத்தனால் பக்கம் போகும். ஓகே, ஸோ எத்தனால் பக்கம் போகும், CH3 CH2 OH. ஸோ இங்கே இருக்கக்கூடியதில் யார் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து எங்கே இருந்தாவது எலக்ட்ரான் வந்துச்சுன்னா ஸ்பீடாக அதை டேக் ஓவர் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜன் என்ன பார்க்கும், இங்கேருந்து இந்த ஒரு எலக்ட்ரான் வருதுன்னு வச்சுப்போம், இந்த ஒரு எலக்ட்ரானை ஆக்சிஜன் வாங்கிக்கும். ஓகே, எப்படி வாங்கும்னா ஆக்சிஜன் ஆல்ரெடி OH பாண்ட் இருக்குல்ல, இந்த OH பாண்டில் ஆக்சிஜனோட எலக்ட்ரான் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அந்த எலக்ட்ரானை ஹைட்ரஜன்லேருந்து வாங்கி பறிச்சுக்கிட்டு ஓகே, ஸோ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கூட இருக்கக்கூடிய ஒரு 2 எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜனோட எலக்ட்ரான். ஓகே, அந்த எலக்ட்ரானை ஹைட்ரஜன் வாங்கிக்கிட்டு இந்த ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு என்ன ஆகும்னா CH3 CH2 O மைனஸ் ஆகிடும். ஓகே, இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரானும் சேர்ந்து ஆக்சிஜன் மேலே மைனஸ் வந்துடும். பட் பாவம் நம்மளோட ஹைட்ரஜன் எப்படி இருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான் வச்சுட்டு அம்போன்னு நடு ரோட்டில் நிற்கும். சரி, இது O மைனஸ். பொட்டாசியம் என்ன ஆயிடுச்சு Na+. ஸோ இந்த 2 பேருமே சேர்றாங்க Na+. இந்த 2 பேரும் சேர்றதா இது என்ன அயானிக் பாண்ட். ஓகே, O மைனஸ் Na+. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சோடியம் எத்தனோயேட். சரி, இது வந்து 1. இப்போ இதே மாதிரி இன்னொரு மாலிகுல் இருக்கும்ல, CH3. ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்னா ஒன்னோட நிற்காது, அடுத்தடுத்த ரியாக்ஷன் நடக்கும் இல்லை, O மைனஸ் அண்ட் Na+. இந்த இடத்துலையும் ஒரு H ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆயிருக்குமா. இப்போ இந்த 2 பேருமே ஒன்று சேர்றாங்க, ஒன்று சேர்ந்து எனக்கு H2 கேஸாக வெளியில் போகுது. ஓகே, ஸோ அதனால தான் இங்கே 2 அண்ட் 2 இங்கே மட்டும் H2 போட்டிருக்கும். ஓகேவா, காட் இட்டா. ஸோ இங்கே சோடியம் நம்ம போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சோடியம் வந்து உட்காந்துட்டு ஹைட்ரஜன் கேஸை எவால்வ் பண்ணும். ஸோ தேட்ஸ் அ மெக்கானிசம். இதுதான் விஷயம், இப்படி தான் நடக்கும். இது சோடியம் அல்கலி மெட்டல், ஒரு எலக்ட்ரானை கொடுத்துக்கிடும், அந்த ஒரு எலக்ட்ரானை ஆக்சிஜன் வாங்கும். ஆக்சிஜன் வாங்கிக்கிட்டு இந்த ஹைட்ரஜனை அம்போன்னு நடு ரோட்டில் விட்டுரும், ஆக்சிஜனை அம்போன்னு வெளியில் விட்டுரும். ஸோ அந்த ஹைட்ரஜனும் இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு ஹைட்ரஜன் வரும், அந்த 2 பேரும் சேருவாங்க, அந்த 2 பேரும் சேர்ந்து H2 கேஸை எவால்வ் ஆகும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் சோடியம், இட்ஸ் ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீட். ஓகே, H2SO4 என்ன நடக்கும், இப்போ CH3 CH2 OH. H2SO4ங்கிறது என்னம்மா, ஆசிட் என்ன கொடுக்கும், H+ கொடுக்கும். கரெக்டாக. ஸோ அந்த H+ எங்கே வரும்னா இந்த H+மே எங்கே வரும், ஆக்சிஜன் இதை கிராப் பண்ணிக்கிட்டு என்ன ஆகும், CH3 CH2 OH இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் வரும். ஓகே, ஸோ இவங்க வந்து வெளியில் போங்க, ஜஸ்ட் லீவ் இட். நீங்கள் ஏன்னா என்ன பண்ணுங்க, இங்கே இருக்கக்கூடிய OHும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு Hம் இப்படி திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆசிட் போடுறீங்கன்னு வச்சுப்போம், ஆசிட் போடுறீங்க என்ன நடக்கும், இங்கே ஒரு OH இருக்குது, இங்கே CH3 CH. ஸோ இங்கேருந்து ஒரு H, இந்த 2மே சேர்றாங்க, சேர்ந்து இவங்க 2 பேரும் வெளியில் ரிலீஸ் ஆகுறாங்க. ஸோ ரிமைனிங் H இங்கே பக்கம் CH ரைட்டா. ஸோ இந்த Hஐயும் இந்த OHஐயும் வெளியில் தூக்கி போட்டுருங்க, வெளியில் தூக்கி கடாசிடுங்க. ஓகே, கடாசிட்டு மீதி இருக்கவங்க யார், இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நடுவில் ஒரு பாண்டை மட்டும் நம்ம மேக் பண்ணால் போதும். ஓகே, நடுவில் ஒரு பாண்டை மேக் பண்ணி அல்கீன் ஃபார்ம் ஆகிடும். தேட்ஸ் இட். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அ மெத்தட். ஸோ ஈத்தீன் ஃபார்மேஷன் இது வந்து என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அவர் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் யூசஸ். ஸோ திஸ் இஸ் அ யூசஸ் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆல்கஹால், நம்ம குடிமகன்களோட புனித தீர்த்தம். ஓகே, அதுக்கும் தென் யூஸ்டு ஃபார் குளோரோஃபார்ம், அயோடோஃபார்ம், ஈத்தர், அசிடிக் ஆசிட், ஆல்டிஹைட் இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சில இடத்துல சால்வன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க, எங்கே ரெசின், ஃபேக்ஸ், ஆயில் அண்ட் எக்ஸட்ரா இதெல்லாம் சால்வன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டிசெப்டிக், ஸ்டெர்லைஸ் வூண்ட்ஸ். ஓகே, நம்ம புண்ணு இருக்குல்ல, புண்ணில் ஏதாவது எரர்ஸ் வந்துச்சுன்னா ஒரு மிஸ்டேக், ஓகே, புண்ணில் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, காட் இட். ஸோ syringes இன் ஹாஸ்பிட்டல். ஓகே, சிரிஞ்சை எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் இதை டீஹைட்ரேஷன் இங்கே போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு போடலாம். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை நீங்கள் என்ன பண்ணலாம்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு போடலாம். ஏன்னா இங்கே வாட்டரை ரிமூவ் பண்ணுது. ஹைட்ரேஷன்னா அடிஷன் ஆஃப் வாட்டர், டீஹைட்ரேஷனா ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ மேனுஃபேக்சர் ஆஃப் ட்ரக், டைஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். ஸோ இதில் எல்லாமே மேனுஃபேக்சரிங்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் எத்தனாயிக் ஆசிட்ஸ். சரி, எத்தனாயிக் ஆசிட்.
ஸோ ethanoic acidsனு பார்த்தீங்கன்னா இட்ஸ் செகண்ட் மெம்பர் ஆஃப் homologous series in carboxylic acid. அது ஏன் செகண்ட் மெம்பர்னா இதில் எத்தனை கார்பன் இருக்கு? செகண்ட் மெம்பர் யாரு? CH3 இதுதானே செகண்ட் மெம்பர் ஆஃப் homologous series. ஸோ இதில் ஒரு கார்பனை தூக்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? COOH போட்டால் உங்களுக்கு ethanoic acid வரும். ஓகே, அண்ட் a 5 to 8% solution of acidic acid in water is called vinegar. ஓகே, ஸோ இப்போ அசிடிக் எத்தனாயிக் ஆசிடையும் வாட்டரையும் நான் எடுக்கிறேன். ஓகே, வாட்டரும் எடுக்கிறேன். ஸோ ஒரு வாட்டரில் ஒரு 5-8% அசிடிக் ஆசிடை நான் போட்டேன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னா வினிகர்னு சொல்லுவாங்க. ஸோ வினிகரில் யாரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னா வாட்டர் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் 100% அசிடிக் ஆசிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணாமல் 100% இப்போ அசிடிக் ஆசிட் தான் 100% இருந்துச்சுன்னா அதை கிளேஷியல் அசிடிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. கிளேஷியல் அசிடிக் ஆசிட்னா அதுதான் 100% ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தோன்னா இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். புஞ்சன் ஸ்மெல், ஓகே, ஒரு லிட்டில் பிட்டான புஞ்சன் ஸ்மெல் இருக்கும். நெக்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 290 கெல்வின். ஓகே, அண்ட் பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 391 கெல்வின். இட்ஸ் மோர் தென் 100 டிகிரி. ஓகே, 100 டிகிரிக்கு மேலே போனால் தான் இது பாயில் ஆகும். ஓகே, next it's miscible with water in all properties. ஓகே, ஸோ இது வந்து தண்ணியில் கரையக்கூடிய எபிலிட்டி இருக்கும். ஓகே, இதால் தண்ணியில் ஈஸியாக கரையும். நெக்ஸ்ட் இட்ஸ் வீக்கர் ஆசிட் தென் HCl. HCl விட HClங்கிறது வந்து என்னன்னா இட்ஸ் அன் இன்ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஸோ யூஸ்வலாக இன்ஆர்கானிக் ஆசிடை விட ஆர்கானிக் ஆசிட் இருக்குல்ல, ஆர்கானிக் ஆசிட் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்காது. ஸோ அசிடிட்டின்னு பார்த்தா இன்ஆர்கானிக் ஆசிட் வந்து ரொம்ப ஈஸியாக H+ கொடுக்கும் வென் கம்பேர்ட் டு ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஸோ இப்போ எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஓகே, சாரி, okay, plus H2O. So this is our esterification reaction. ஸோ எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன் சார் எப்படி சார் நீங்கள் படிக்கும்போது எப்படி எழுதலாம்னா இப்போ CH3 என்ன ஃபஸ்ட்டு எத்தனால் ஆர் அசிடிக் ஆசிட். அசிடிக் ஆசிடையும் COOH ப்ளஸ் OH இந்த பக்கம் OH போட்டுக்கோங்க CH2 CH3. ஸோ எத்தனால். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஒரு OHும் இங்கேருந்து ஒரு Hம் எடுக்கிறீங்க. ஜஸ்ட் இந்த ரெண்டு மாலிகுல்ஸ்லேருந்து என்ன ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா H2O நீங்கள் வெளியே ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றவங்கள நீங்கள் எடுத்தால் போதும். -H2O போட்டு மற்றவங்கள நீங்கள் சேர்க்குறீங்க. என்ன CH3 CO, ஓகே, CH3 COO C2H5 ஆர் CH2 CH3 இப்படி போட்டிங்கன்னா போதும். இது பேர் என்ன? எத்தில் அசிட்டேட். ஓகே, எத்தில் அசிட்டேட். இந்த குரூப்போட பேர் CH2 CH3 தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா எத்தில். ஓகே, எத்தில். இந்த குரூப்போட பேர் என்ன? அசிட்டேட். இப்போ நம்ம கேட்கலாம் சார் CH3 COO, ஓகே, C2 CH2 CH3 இதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்ன? ப்ரொப்பைல். நான் சொல்லி தந்திருக்கேன்னா இந்த CH3 CH2 CH3 இது வந்து ப்ரொப்பைல் குரூப். ஸோ ப்ரொப்பைல் இது என்ன? அசிட்டேட். அப்போ பேர் என்னன்னா ப்ரொப்பைல் அசிட்டேட். அவ்வளோதான் விஷயம். ஸோ எத்தில் அசிட்டேட் அண்ட் ப்ரொப்பைல் அசிட்டேட். நெக்ஸ்ட் செப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன். செப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷனா இந்த எஸ்டர் இருக்குல்ல, ஓகே, இந்த எஸ்டரை மறுபடியும், ஓகே, இங்கேருந்து இங்கே போச்சுல இந்த எஸ்டர் குரூப், இந்த எஸ்டர் குரூப்பை மறுபடியும் ஆசிடாகவும் ஆல்கஹாலாகவும் மாற்றுறதுக்கான வழியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செப்போனிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே போவதுக்கு வந்து என்ன பேர்? எஸ்டரிஃபிகேஷன். ஓகே, பட் அங்கே இருக்கிறத மறுபடியும் இங்கே கொண்டு வரதுக்கு பேர் என்னன்னா செப்போனிஃபிகேஷன். ஸோ அங்கே -H2O அண்ட் ஆசிட் போடுறோம். இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோம்? ஆசிட் போட்டிருக்கோம். அப்போ நம்ம அதுக்கு இங்கே நம்ம என்ன பண்ணணும்? இங்கே அதே மாதிரி ஆசிட் போடுறோம். ஓகே, ஸோ இந்த
ஸோ மேலே ஆசிட், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் இந்த ரெண்டும் சேர்ந்து எத்தில் அசிட்டேட்டாக மாறுது. இது வந்து எஸ்டரிஃபிகேஷன். அதே மாதிரி இப்போ என்ன, இந்த எஸ்டரை அசிடிக் மீடியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் நார்மல் ஆல்கஹால் கார்பாக்சிலிக் ஆசிடாக மாற்றுறதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், செப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகே, காட் இட். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் போட்டிருக்காங்க, சரி கிடையாது, இங்கே பேஸ் வரும், பேஸ் இங்கே பேஸ் வரும். ஓகே, ஆசிட்ல இங்கே பேஸ் வரும். ஸோ செப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன் இங்கே ஆசிட் கிடையாது, இங்கே பேஸ். மேலே ஆசிட்னா கீழே என்ன வரும்னா இங்கே பேஸ் வரும். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் இங்கே என்ன நடக்கும், நமக்கு மேலே ஆசிட் மீடியத்தில் எஸ்டராக மாறுது. எஸ்டர் மறுபடியும் பேசிக் மீடியத்தில் என்ன ஆகுது, நமக்கு செப்போனிஃபிகேஷன். ஓகே, செப்போனிஃபிகேஷன் என்ன, இது என்ன, CH3 COO ஓகே ப்ளஸ் CH3 CH2 OH எத்தனால். நீங்கள் கேட்கலாம் சார் இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் தானே சார் மாறணும். எஸ், மாறி இருக்கும். பட் இது என்ன, இது ஆசிட், இது என்ன மீடியத்தில் இருக்குது, பேசிக் மீடியத்தில் இருக்குது. ஸோ ஆசிடும் பேஸும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், சால்ட் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆன சால்ட்டு தான் நமக்கு என்னன்னா CH3 COO மைனஸ் அண்ட் Na ப்ளஸ். ஓகே, சோடியம் எத்தனோயேட். ஓகே, சோடியம் எத்தனோயேட் அப்படிங்கிற உங்களுக்கு சால்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ தேட்ஸ் அ ரீசன். ஓகேவா, ஸோ செப்போனிஃபிகேஷன் வந்து அப்படியே அதுக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். ஸோ அந்த ரிவர்ஸ் ப்ராசஸில் உங்களுக்கு என்ன வரும், எத்தனாயிக் ஆசிட் வரும். அந்த ஆசிட் அந்த மீடியம் பேசிக் மீடியத்தில் இருக்கிறதுனால அது என்ன ஆகும், எனக்கு சால்ட்டாக மாறும். ஓகே, காட் இட். ஸோ தேட்ஸ் இட். ஓகே, தேட்ஸ் பேஸ். ஸோ அந்த பேஸ் என்னன்னா உங்களுக்கு NaOH. that's it. ஓகே, மேலே ஆசிட் கீழே பேஸ். ஸோ இதோட நோட்ஸ் நான் அனுப்புகிறேன், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் கார்போனேட்ஸ். நம்ம இப்போ கொஞ்சம் தான் சொன்னோம், ஆசிடும் பேஸும். ஓகே, ஆசிடும் பேஸும் சேர்றது. ஓகே, ஸோ இந்த NaOH ஆசிடும் பேஸும் சேர்ந்தால் எனக்கு என்ன வரும், சால்ட் ஃபார்ம் ஆகும். கூடவே வாட்டர் எவால்வ் ஆகும். ஸோ ஆசிட் ப்ளஸ் பேஸ் இஸ் ஈக்குவல் டு சால்ட் ப்ளஸ் வாட்டர். தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் கார்பனேட் அண்ட் ஹைட்ரஜன் கார்பனேட் பார்த்தீங்கன்னா ஸோ அசிரிக் ஆசிடை நீங்கள் கார்பனேட், சோடியம் கார்பனேட் கூட நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரியாக்ட் பண்ண உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன இருக்கும்னா சோடியம் எத்தனோயிட் கிடைக்கும். ஓகே, பிகாஸ் இது ஆசிட், இது என்னன்னா பேஸ். ஸோ ஆசிடும் பேஸும் சேரும்போது உங்களுக்கு சால்ட் கிடைக்கும். அந்த சால்ட் தான் வந்து என்ன, சோடியம் எத்தனோயிட். கூடவே வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகும். கீழையும் அதே தான், இதுவும் பேஸ். ஓகே, திஸ் இஸ் பேஸ். இது ஆசிட், இது பேஸ், இது ஆசிட், இது பேஸ். ஸோ ஆசிடும் பேஸும் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு சால்ட் கிடைக்கும். சால்ட்டுக்கு கூட H2O அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகும். இதுதான் வந்து சிம்பிளான ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்பாக்சிலிக் ஆசிடுங்கிறது என்ன, அது வந்து ஆசிட் குரூப். ஸோ அதை ஒரு பேஸ் கூட நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கிறது சால்ட்டு. அந்த சால்ட்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் எத்தனோயேட். ஓகே, காட் இட். So first, now tell me answer for this question, Maam. Yes, anyone faster? Yes, faster. And in நம்ம செஷனுக்கான அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணாங்க, மறக்காம அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணிருங்கப்பா. அடிஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் அண்டர்கோன் பை அடிஷன் நடக்கணும்னால அங்கே என்ன வேணும், எனக்கு பை பாண்ட் வேணும். ஸோ பை பாண்ட் இருந்தாலே அது என்ன காம்பவுண்ட், எனக்கு சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா? ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட்டாக பதில சொல்லுங்கள். ஓகே, ஸோ டைம் அப். பதில் என்ன, எஸ் போத் அல்கீன் அண்ட் அல்கைன். அல்கீன் இதுலையும் இந்த ரெண்டுமே வந்து எனக்கு என்ன, அன்சாச்சுரேட்டட். ஸோ அன்சாச்சுரேட்டுங்கிறதுனால ரெண்டுலையுமே பாசிபிள். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன். அல்கீன்லையும் வரும், அல்கைன்லையும் வரும். ஸோ டி இஸ் த ரைட் ஒன். பரவாயில்ல, நிறைய பேர் கரெக்டாக பதில் போட்டிருக்கீங்க. ரியூசாக்கி அண்ட் ஓசை நரேன். ஓகே, ஸோ ஃபைன்மா. நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அசிரிக் ஆசிட் வினிகர் மேக் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வினிகர் வந்து பிக்கிள்ஸ், ஓகே, ஊறுகாய் மேக் பண்ணுறதுல வினிகரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். இட் இஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் டைஸ், பர்ஃப்யூம்ஸ், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ரப்பர். இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு அசிரிக் ஆசிட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்
cleaning action of soap and detergents. Okay, soap and detergent consist of large hydrocarbons tail with negatively charged head. இந்த soap manufacture பண்றதுலயும் நம்மளோட இந்த acidic acids uses இருக்கு. Okay, so anyway, just next topic என்னன்னு பார்த்தீங்கன்னா the cleaning action of soap and detergents. ஸோ யூசஸ் வந்து மேலே முடிஞ்சிச்சு. இப்போ இது வந்து நெக்ஸ்ட் டாபிக் கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். ஆக்சுவலி இங்கே இது வந்து இந்த சோப் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லை அசிடிக் ஆசிடில் பார்த்த செப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த செப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன்ஸை வச்சு தான் இந்த சோப், ஓகே, இந்த சோப்ஸ் மேக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஹியர் soap and detergents of consist of large hydrocarbon tail with negatively charged head. Okay, next hydrocarbon tail is hydrophobic என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாட்டரை வேணாம் ரிப்பல் பண்ணக்கூடியதான் ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹைட்ரோஃபிலிக், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு தலை இருக்கும், ஒரு புழு மாதிரி. ஸோ இந்த சோப் மாலிகுல்ஸ் இருக்குல்ல, சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாமே பார்க்க ஒரு புழு மாதிரி இருக்கும். அந்த புழுவோட அந்த புழுவோட தலை இருக்குல்ல, இது வந்து எப்படின்னா போலார் ஆர் இது வந்து ஹைட்ரோஃபிலிக். ஓகே, ஹைட்ரோஃபிலிக் இட் மீன்ஸ் வாட்டரை லவ் பண்ணக்கூடியது, வாட்டர் வந்து இங்கே அட்ராக்ட் ஆகும். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் இட் மீன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும், வாட்டரை ஹேட் பண்ணும், வாட்டர் வேணாம் ஆயில், வாட்டருக்கு பதிலாக இது என்ன லைக் பண்ணுன்னா ஆயிலை லைக் பண்ணக்கூடியது, ஆயில் இங்கே அட்ராக்ட் ஆகும். ஓகே, வாட்டர் ஹெட்டுக்கு போகும், ஆயில் டெய்லுக்கு போகும். ஓகே, so now here when they dissolve in water the molecule associate together as a cluster called micelles. so இப்போ ஒரு சோப் எடுத்துக்கோங்க, சோப்போட டெய்ல் ஆயில் அப்சர்வ் பண்ணும். டெய்ல் வந்து யார் அப்சர்வ் பண்ணும், ஆயிலை அப்சர்வ் பண்ணும், ரைட்டா. ஸோ ஹியர் ஆயில் இருக்கும். அப்போ ஹெட்டு, இந்த ஹெட் எல்லாமே யார் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும், இந்த ஹெட் எல்லாமே நம்மளோட வாட்டரை அப்சர்வ் பண்ணும். ஸோ இப்படி உள்ள ஆயில் வெளியில் வாட்டர், ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த கிளஸ்டர், இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மைசெல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே மைசெல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஏன் சார் இது வந்து சோப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம துணியில் வந்து கரை பட்டுடுச்சு, கரைனா என்ன, ஆயில் பட்டுடுச்சுன்னா தண்ணியை நீங்கள் என்ன தான் ஊற்றினாலும் சேர போகிறது கிடையாது. பிகாஸ் ஆயிலும் எண்ணெய், ஓகே, ஆயிலும் வாட்டரும் ஒன்றுக்கொன்று மிக்ஸ் ஆகாத காம்பவுண்ட், கரெக்டாக. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சோப்பு போடும்போது என்ன ஆகும்னா, சோப்பு போலார் ஹெட் ஹைட்ரோஃபிலிக் பார்ட் ஹெட்டை வச்சு வாட்டரை அப்சர்வ் பண்ணும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெய்ல், இந்த டெய்லை வச்சு நம்மளோட ஆயில், ஓகே, ஆயிலை அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி கிளஸ்டர் ஃபார்மேஷன் ஆகும். இந்த கிளஸ்டருக்கு பேர் என்னென்னா மைசெல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, மைசெல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மைசெல்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா என்ன ஆகுனா, இந்த மைசெல்ஸ் அப்படியே வந்து தண்ணியோட கரைஞ்சு போயிடும். ஓகே, காட் இட். ஸோ த டெய்ல் ஸ்டக் இன்வெர்ட்ஸ் அண்ட் ஹெட்ஸ் அவுட்வர்ட்ஸ். ஓகே, ஸோ டெய்ல் எப்படி இருக்கும்னா உள்ளே பார்த்துருக்கும், ஹெட்டு வெளியில் பார்த்துருக்கும். ஸோ வெளியில் பார்த்துருக்கக்கூடிய ஹெட்டு தான் வந்து வாட்டர் கூட அட்ராக்ட் ஆகி வெளியில் ரிலீஸ் ஆகும். ஓகே, இன் கிளீனிங் த ஹைட்ரோகார்பன் டெய்ல் attached itself to oily dirt. Okay, so oily dirt கூட react ஆகி, நான் சொன்னதான் இவ்வளோ தான். ஸோ இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க. when water is agitated oil tends to lift, so that's it. this gives opportunity to other tails to stick on other oils. Okay, ஸோ இப்படித்தான் வந்து உங்களோட துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வெளியில் கரைஞ்சி போகுது. ஸோ சோப்பில் இருக்கக்கூடிய போலார் ஹெட் வாட்டரையும் அண்ட் டெய்ல் டர்ட்டையும் அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு மைசெல் ஃபார்மேஷன் ஆகுது. மைசெல் ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம் அது வந்து வாட்டரோட ரிமூவ் ஆகிடும். ஓகேவா, காட் இட். ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, சோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால்மெட்டிக் ஆசிட் அண்ட் ஸ்டெரிக் ஆசிட் அண்ட் ஒலிக் ஆசிட், ஸோ இந்த மாதிரி சோடியம் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஆனால் இங்கே டிட்டர்ஜென்ட்ஸுங்கிற அப்படி கிடையாது, அமோனியம் ஆர் சல்ஃபேட், ஓகே, சல்ஃபோனேட் ஆர் சல்ஃபேட் சால்ட்டாக இருக்கும். ஸோ சோப்புங்கிறது சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். டிட்டர்ஜென்ட்ஸுங்கிறது அப்படி கிடையாது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, அமோனியம் அண்ட் சல்ஃபேட் ஆர் சல்ஃபோனேட் சால்ட். ஓகே, சல்ஃபோனேட் சால்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு COONA சோடியம் அசிட்டேட், ஓகே, சோடியம் அசிட்டேட் அந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய COO- ஒரு சால்ட்டாக இருக்கும். இங்கே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அமைன், சல்ஃபோனேட் அண்ட் சல்ஃபேட் குரூப்ஸாக இருக்கும். do not well work with hard water. இங்கே ஹார்ட் வாட்டரில் நல்லா ஒர்க் பண்ணாது. ஓகே,
acidic water and saline water. உப்பு தண்ணியிலையும் நல்லபடியாக இந்த சோப் வந்து ரியாக்ஷன் பண்ணாது, லைக் நுரைய கொடுக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் வெல் வித் சாஃப்ட் வாட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் வெல் வித் ஹார்ட் வாட்டர், ஆசிடிக் வாட்டர் அண்ட் சலைன் வாட்டர். பட் டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படி கிடையாது, ஹார்ட் வாட்டர்லையும் நல்லா வேலை பார்க்கும், சலைன் வாட்டர்லையும் நல்லா வேலை பார்க்கும், நெக்ஸ்ட் அண்ட் அசிடிக் வாட்டர்லையும் நல்லா வேலை பார்க்கும். அண்ட் சோப் வந்து பயோடிகிரேடபிள். ஆனால் டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து டிட்டர்ஜென்ட்ஸ் ஹேவிங் பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன் செயின், நான் பயோடிகிரேடபிள். ஸோ டிட்டர்ஜென்ட்ஸ் பயோடிகிரேடபிள் கிடையாது. நெக்ஸ்ட் டேக் டைம் டு டிசால்வ் இன் வாட்டர் பட் டிசால்வ் ஃபாஸ்டர் இன் வாட்டர். ஸோ டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக தண்ணியில் டிசால்வ் ஆகிடும், பட் சோப் வந்து ரொம்ப டைம் ஆகும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ். ஸோ தட்ஸ் இட். நம்ம என்னோட செஷன்ஸோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபாஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள் இந்த கொஸ்டினுக்கான பதில். எஸ், சோப் மாலிகுல் ஹேஸ் அ டேஷ். ஃபாஸ்ட்டாக please let me know in the chat box. சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ், நீங்கள் பாடி சோப் யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு எல்லாமே சோப்பு டைப். க்ளீனிங், ஓகே, அந்த பவுடர் இருக்கும் இல்லை, வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மாவா நிர்மலாவா தெரியாது. பட் ஓகே, அதில் வரக்கூடிய அந்த டிட்டர்ஜென்ட்ஸ், ஓகே, டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து இந்த பொடி மாதிரி இருக்கும் இல்லை, பொடியாக இருக்கிறது எல்லாமே டிட்டர்ஜென்ட்ஸ். சோப்புங்கிறது வந்து கட்டி மாதிரி இருக்கிறது டிட்டர்ஜென்ட்ஸ். ஓகே, யா முடிஞ்சு, போல் முடிஞ்சு, செக் பண்ணலாமா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன். தட்ஸ் இட், ஃபைன். ஸோ நிறைய பேர் கரெக்டான பதில் போட்டிருக்கீங்க. ஒன்லி 8%. என்னாச்சு? சோப் ஜி, சோப்பில் என்ன இருக்கும்? இப்படி தானே இருக்கும். ஸோ இது வந்து என்ன, நமக்கு ஹைட்ரோஃபிலிக். ஸோ இது வாட்டர் அப்சர்வ் பண்ணக்கூடியது. வாட்டர் அப்சர்வ் பண்ணுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைட்ரோஃபிலிக்னு சொல்லுவோம். இது என்ன? டெய்ல். ஓகே, டெய்ல் வந்து ஹைட்ரோஃபோபிக். ஆயில் அப்சர்வ் பண்ணக்கூடியது ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ தட்ஸ் இட். ஸோ வெறும் 3 பேர் தான் கரெக்டாக பதில் சொல்லிக்கிங்க. இட்ஸ் ஸோ ஸ்ரீநிதி. சரி, லீடர் போர்ட் பார்த்துலாம். ஸோ லீடர் போர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி ஃபஸ்ட்டு அண்ட் பிரசன் செகண்ட் அண்ட் ரியூசாக்கி வந்து தேர்ட். எனிவே ஃபைன். ஸோ ஐ ஹோப் இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். காட் இட். ஸோ இன்னும் நம்ம செஷனுக்கான அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணாங்க, மறக்காம ஸ்மாஷ் த லைக் பட்டன். அண்ட் இந்த செஷனுக்கான பிடிஎஃப் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் த திங் டுடே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட பயோ சார், நம்மளோட அம்ரித் சார் வராரு, அவரோட செஷனை போய் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஸ்டே வெல், ஸ்டடி வெல், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃபார் யுவர் போர்ட் எக்ஸாம்ஸ். தட்ஸ் ஆல் த திங்ஸ் ஐ ஹேவ் டு சே. ஸோ see you on டுடே ஈவினிங். மறக்காம கீழே இன்னைக்கு ஈவினிங் PYQ செஷன்ஸ் இருக்குது, வந்து சேர்ந்துருங்க, அங்கே பார்க்கலாம், அங்கே மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பிரியா விடைபெறும் இவன் அனீஷ், கெமிஸ்ட்ரி வாத்தியார். பாய்.
வணக்கம் பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஹெரிடிட்டி சாப்டர் முடிக்க போறோம் அண்ட் அவர் என்வாயர்மெண்ட் சாப்டர் முடிக்க போறோம். சார் நிறைய பசங்க வந்து சார் ஹெரிடிட்டி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த செஷன் நீங்க பாருங்கப்பா, ஆல்மோஸ்ட் 1 hourல நான் ஹெரிடிட்டி முடிக்க போறேன். அதுக்கு அடுத்தது 1.5 hours ஹெரிடிட்டிக்கு வச்சுக்கலாம், 30 minutes வந்து அவர் என்வாயர்மெண்ட்க்கு வச்சுக்கலாம். அண்ட் நான் கேரண்டீடா சொல்றேன், அந்த செஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவுமே டவுட் இருக்காது. ஓகே, இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க கான்செப்ட்ஸ் கிளியர் பண்ண போறேன். அதுக்கு அடுத்ததா நம்ம வந்து கான்செப்ட் கிளியர் பண்ண உங்களுக்கு क्वेश्चंस கூட சொல்லி கொடுக்க போறேன். சரியா? நிறைய பசங்களுக்கு வந்து சார் அந்த வந்து क्वेश्चन கேட்டு இதுல மேக் அ கெஸ் அது சொல்லுவாங்கல்ல சார், அந்த டேபுலர் காலம் அந்த புன்னெட் ஸ்கொயர் வரையது எனக்கு புரிய மாட்டேங்குது, அது எப்படி என்ன சொல்றது, அது வந்து அது ஆன்சர் எப்படி பண்றது, அந்த மெண்டலோட டேபுலர் காலம் இருக்குல்ல, புன்னெட் ஸ்கொயர் இருக்குல்ல, மோனோஹைபிரிட் கிராஸோட ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது, டைஹைபிரிட் கிராஸோட ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எல்லாத்தையும் இந்த கிளியர் பண்ண போறோம். ஓகே, ஆமா ராயு ஜாக்கி சொல்றான் சார் ஹெரிடிட்டி நியூமெரிக்கல் கஷ்டமா இருக்கா, கவலைப்படாதப்பா, இந்த செஷன்ல உனக்கு நான் ஹெரிடிட்டி நியூமெரிக்கல் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஓகே, ஹெரிடிட்டியோட நியூமெரிக்கல்ஸ் நம்ம எப்படி பண்ணணும் அதை நம்ம காட்ட போறோம். அந்த क्वेश्चंसலாம் கொண்டு வந்திருக்கேன், இது கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. எஸ், ஹாய் பா லத்திகா, ஹாய் கோபிகா, ஹாய் ட்ராவர் சரா, ஓ சரி, தேங்க்யூ பா. ஸோ பசங்களா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஸ்கூலோட வாட்ஸ்அப் குரூப்ல, உங்க ஸ்கூலோட டெலிகிராம் குரூப்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஹெரிடிட்டி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் பா. சரியா? கான்செப்சுவலான சாப்டர். அது புரிஞ்சிருச்சுன்னா நீங்க மோனோஹைபிரிட் கிராஸ், டைஹைபிரிட் கிராஸ், அந்த நியூமெரிக்கல்ஸ் எல்லாத்தையும் டக்குன்னு பண்ணிட்டே போலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ரொம்ப பேசிக்ல இருந்து ஆரம்பிப்பேன் அண்ட் கேரண்டீடா சொல்றேன், இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க ஹெரிடிட்டி வந்து வேற எங்கேயும் படிக்க தேவை இருக்காது. ஓகே, அண்ட் ஈவினிங் பாத்தீங்கன்னா 5 o'clock இருந்து 10 o'clock வரைக்கும் நம்ம PYQs கூட பண்ண போறோம். PYQs இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ ஆரம்பிக்கலாமா? எஸ், so give me 2 hours, உங்களோட 2 சாப்டர் நான் முடிச்சிடுறேன், ஹெரிடிட்டி அண்ட் அவர் என்வாயர்மெண்ட், இந்த 2 சாப்டரையும் போட்டு தாக்கிடலாம். எஸ் சார், ஹோமோசைகஸ் அதெல்லாம் சொல்லுவீங்களா? டெஃபினட்டா சொல்லுவேன்ப்பா ஜமுனா. எல்லா டெர்மினாலஜி, ஹோமோசைகஸ்னா என்ன, அலீல் என்ன, ஜீன் என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், சரியா? மோனோஹைபிரிட் என்ன, அதுக்கப்புறம் ஜீனோடைப் என்ன, ஃபீனோடைப் என்ன, எல்லாத்தையும் ஒரு வார்த்தையா சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. எஸ், ஓகே சார். ஐ ஆஸ்க்ட் பிஃபோர் why it's come for exam. So, as I asked before, what is biology and why is renal what is biology na apna adla solla mudiyadhu. Ratios are definite osai enna ratio, phenotypic ratio na enna, genotypic ratio na adu eppadi kandupidikirathu, seri adu eppadi and endha mari questions varum, குறிப்பா நம்ம போர்டு எக்ஸாம்ஸ்ல எந்த மாதிரி क्वेश्चंस வரும் அதை நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஓகே, பிளட் குரூப் क्वेश्चंस லாவண்யா எனக்கு ஞாபகப்படுத்துப்பா, டெஃபினட்டா பிளட் குரூப் क्वेश्चंस கூட பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுப்பேன், அது முடிச்சதுக்கு அப்புறம் டவுட்ஸ் கடைசியில ஒரு 5-10 minutes நம்ம டவுட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, அக்ரி பண்றீங்களா எல்லாரும்? ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கடைசியில நம்ம வந்து டவுட்ஸ் வச்சுக்கலாம். பிளட்டா டெஃபினட்டா பிளட் குரூப் பண்ணலாம். சரியா? டோன்ட் வரி. அப்ளிகேஷன் क्वेश्चन டெஃபினெட்லி அப்ளிகேஷன் क्वेश्चन நான் கொண்டு வந்திருக்கேன். கிளாஸ் நடத்த அப்ளிகேஷன் क्वेश्चन வரும், அது நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், அந்த டெக்னிக், அந்த எப்படி யோசிக்கணும்ல, அதான் சொல்லி கொடுக்க போறேன், கவலைப்படாதீங்க. ஓகே, அண்ட் கிளாஸ்க்கு நடுவுலயே நிறைய क्वेश्चंस வச்சிருப்பேன், டாபிக் சொல்லி கொடுத்துட்டு இந்த டாபிக் क्वेश्चंस, சரியா? அது இல்லாம சாயந்தரம் ஈவினிங் கூட நம்ம क्वेश्चंस பண்ண போறோம். ஓகே, சோ கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் ஃபயரா போடுங்க. எஸ், எனர்ஜி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கே, கொஞ்சம் குதிங்க, ஜம்ப் பண்ணுங்க. ஓகே, ஆர் யூ ரெடி? சரிங்க சார், ஜம்ப் பண்றீங்க. எஸ் 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 டெஃபினெட்லி. இப்போ எல்லாமே மிதுபீடியா, கேரக்டர் ட்ரேட் ஆஃப் பிளான்ட் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். கோகுல் வெரி குட், லாவண்யா செந்தில் வெரி குட், மெண்டல் தாத்தா, சரியா, அவரோட பி பிளான்ட் எல்லாத்த பத்தி சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, எஸ், கொஞ்சம் ஃபயர் போடுங்கப்பா, அப்படியே அழுதுட்டு படிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எஸ், தேங்க்யூ அம்ருதன் சொல்ற ஐ லவ் யுவர் டீச்சிங், தேங்க்யூப்பா. சிக்கல்ஸ் எல்லாம் இனிமேலாம் வராது எக்ஸாம்ல, கவலைப்படாதப்பா கேஷவ். சரியா சார்? ஜம்ப் பண்ற இமோஜி இல்லையா? நீங்க ஜம்ப் பண்ணுங்கப்பா, இமோஜி இல்ல. நீங்க கொஞ்சம் எனர்ஜியை ஏத்திக்கோங்க, சரியா? தூங்க கூடாது. மெயினா பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நேரம் படிக்கிறோம்னு அவசியம் இல்ல, எவ்வளவு நேரம் ஃபோக்கஸ்டா படிக்கிறோம் அதுதான் அவசியம். சரியா? ஸோ என்னோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வைக்கிறது, அது நான் கேரண்டீடா பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ, ரிமெம்பரிங் இஸ் ஈஸி. ஓகே, ஸோ எஸ், வெரி குட். கங்காரு, சாய் கிருஷ்ணன் வந்து கங்காரு போட்டான், கங்காருனா குதிக்கிறதுன்னு அர்த்தமா? ஓகே, டெஃபினட்டாப்பா மேஹன் சோஷியலுக்கு பண்ணுவா, கவலைப்படாதீங்க. சோஷியலுக்கு பிரமிளா மேம் எடுக்க போறாங்க. எஸ், வெரி குட். ஸோ ஆரம்பிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஓகேயா? நம்மளோட டார்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள இந்த சேனல்ல 10,000 லைக்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த சாயந்திரம் இன்னைக்கு ஈவினிங் நான் கிளாஸ் எடுப்பேன். லாஸ்ட் கிளாஸ் என்னோட தான். ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறப்ப நமக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். எஸ் பண்ண முடியுமா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? யாரெல்லாம் ஈவினிங்குள்ள 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிடலாம்? கமெண்ட் பாக்ஸ்ல குயிக்கா சொல்லுங்க. எஸ் நீங்க சொல்லுங்க சார், நாங்க ஏன் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறோம்ப்பா. ஓகே, மெயினா சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ஏன் சொல்ல வரேன்னா பாருப்பா, ஃபர்ஸ்ட் வந்து கடைசி நேரத்தில் நிறைய பசங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்பர் 1 இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, ஏன்னா நாங்கள் நிறைய ஃப்ரீ செஷன்ஸ் போடுறோம். ஓகே, செகண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா யாருக்காவது பெய்டு கோர்சஸ் கூட வேணும், அது கூட இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அண்ட் உங்களுக்கு என்ன, நீங்க வந்து ஃப்ரீயா தானே படிக்கிறீங்க. ஸோ பேசிக்கா வாட் ஐம் ட்ரைங் டு சே இது வந்து நிறைய பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ப்பா. பாரு, நாங்க கஷ்டப்பட்டு ஒரு 2 hours கிளாஸ் எடுக்கிறோம்னா, நான் வந்து ஆன்லைன் டீச்சிங் யூடியூப்ல வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்லைன்ல நான் வந்து ஒரு வருஷத்துல 500 to 1000 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இஃப் ஐ டேக் 4 or 5 பேட்சஸ் 100 ஒரு பேட்ச் இருந்தாங்கன்னா 100 பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா இந்த யூடியூப் மூலமா நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோட ஹையஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா 35 lakhs. புரியுதா? ஒரு லைக் இந்த 3-4 இயர்ஸ்ல நான் 35 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ புரியுதாப்பா? 35 lakhs பசங்க. ஒரு பையன் வந்து நாகாலாண்டில் உட்காந்து படிச்சிருக்கான். ஒரு பையன் வந்து சரியா எங்கேயாவது ஒரு மூலையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா சிவகாசி. சரியா, சிவகாசியில் கூட ஒரு சின்ன ஊர், அங்கே உட்காந்து ஒரு பையன் படிக்க முடியுதுன்னா, அதுவும் ஃப்ரீயாக படிக்க முடியுது, அது ஏன் பண்ணக்கூடாது? ஓகே, அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் கூட அதை ப்ரமோட் பண்ணும். ஓகே, ஜஸ்ட் சிம்பிள். உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணுங்க, இல்லைன்னா ஓகே. ஓகே, எஸ், வெரி குட். ஸோ பசங்களா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவினிங்குள்ள நமக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். இந்த வீடியோவை உங்க ஃபேஸ்புக் குரூப்ல ஷேர் பண்ணுங்க, உங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க, உங்க டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. எஸ், வெரி குட். ஹரிணி சொல்றாங்க சார் 10,000 ஈஸியா முடிச்சிடலாம். பர்ஃபெக்ட். ஸோ ஆரம்பிக்கலாமாப்பா? ஆரம்பிக்கலாமா? எஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எஸ் வெரி குட். கொஞ்சம் இன்னொரு ஒரு ஃபயரை போட்டுருங்க, அப்படியே என்ன சொல்றது, பத்தி எரிய வைக்க. எஸ், அப்படியே அந்த சாட் பாக்ஸ் வந்து எரியற மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். சரியா, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ல கொண்டு வந்துடணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். கம் ஆன். எஸ், ஹெரிடிட்டி இஸ் வெரி டஃபா, அன்னோன். நீ வந்து எனக்கு ஒரு 1 hour மட்டும் கூட. ஹெரிடிட்டி இஸ் வெரி ஈஸி. மெண்டல தானே ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தான், நான் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ், நான் தான் மதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, எஸ், அன்னோன். இந்த வீடியோவை 1.5 மணி நேரம் மட்டும் பாரு. அதுக்கப்புறம் நான் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ், மெண்டல் தாத்தால ஒன்னும் இல்ல. ஓகே, சோ ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் யாரு? எஸ், ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் யாரு? இது 1 marksக்கு வரும். ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். கேர்ள்ஸ்ல சொல்லுவாங்க சார் மதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் இல்லையா சார்? இல்லப்பா, ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் தான் இருக்காரு. Who's father of genetics? Yes, Mandela. ஒரு பேர் சொல்ற Mandel, mental இல்லப்பா, not mental, Mandel. It is, yes, Gregor John Mendel. Okay, Gregor John Mendel. இவர் தான் யாரு? Father of genetics. எக்ஸாம்ல கேட்பாங்க, who is called as father of genetics? Gregor John Mendel is called as father of genetics. After this class, who will be father and mother of genetics? After this class, who will be father and mother of genetics? Yes, pa. Yes, you guys will be fathers and mothers of genetics. Ayyo. Okay, உங்க எல்லாருக்கும் வயசு சேர்த்தியாச்சா? புரிஞ்சிச்சா? இந்த எக்ஸாம்ல क्वेश्चन வரும். Who is called as father of genetics? Gregor John மெண்டல். ஏன் இவர் வந்து மெண்டல் தாத்தா, இவரை வந்து நம்ம ஏன் ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் சொல்றோம்? ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, பட்டாணி இருக்குல்லப்பா, பீ பிளான்ட், இவர் வந்து பீ பிளான்ட் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. என்ன பண்ணாரு? பீ பிளான்ட் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. எக்ஸாம்ல கேட்பாங்க, நம்ம ஜெனடிக்ஸோட அப்பா இருந்தாருல்ல, ஜெனடிக்ஸோட அப்பா யாரு? ஜெனடிக்ஸோட அப்பா கிரெகர் ஜான் மெண்டல். சரியா, ஜெனடிக்ஸோட அப்பா வந்து எந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணாரு? ஜெனடிக்ஸோட அப்பா வந்து பட்டாணியை யூஸ் பண்ணாரு. சரியா, பட்டாணி எழுதக்கூடாது, பீன்னு எழுதணும். பட்டாணியை நம்ம பயாலஜில என்ன கூப்பிடுவோம்? பட்டாணியை நம்ம பயாலஜில பைசம், பாயாசம் இல்லப்பா, பைசம். சரியா, நிறைய பசங்க பாயாசமா? நோ, நாட் பாயாசம்பா.
எனக்கு தெரியும் நீங்கெல்லாம் எல்லாரும் சாப்பாடு தான் முக்கியம். பட் இட் இஸ் பைசம் சட்டைவம். ஓகே அப்பா, பைசம் சட்டைவம். எக்ஸாம்ல அப்படியே கேட்பாங்க. ஜெனடிக்ஸோட அப்பா யாரு? கிரெகர் ஜான் மெண்டல் தாத்தா. கிரெகர் ஜான் மெண்டல் தாத்தா என்ன பண்ணாரு? பீ பிளான்ட் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர் என்னத்தை சாதிச்சாரு? படிச்சு நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க அம்மா கேட்பாங்களா? அதே மாதிரி மெண்டலோட அம்மா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீ இந்த பீ பிளான்ட் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்ன சாதிக்க போற? இவர் என்ன பண்ணாரு? இவர் வந்து என்ன கொடுத்தாரு? லாஸ் ஆஃப் ஜெனடிக்ஸ். சரியா? மெண்டல் தாத்தா பீ பிளான்ட் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்னத்தை சாதிச்சாரு? இவர் வந்து லாஸ் ஆஃப் ஜெனடிக்ஸ் கொடுத்தாரு. ஓகே, என்ன கொடுத்தாரு? லாஸ் ஆஃப் ஜெனடிக்ஸ். யாருக்கெல்லாம் லாஸ் ஆஃப் ஜெனடிக்ஸ் தெரியும்? குயிக்கா சொல்லுங்க. எஸ் எஸ், லாஸ் ஆஃப் ஜெனடிக்ஸ் யாருக்கெல்லாம் தெரியும்? குயிக்கா சொல்லுங்கப்பா. எஸ், ஒருத்தர் சொல்றான், சார் இது வந்து எஸ் வந்து கேபிட்டல் எப்ஸ் வராதுப்பா. யூ ரைட் ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷீஸ். ஓகே, ஜீனஸ் ஃபர்ஸ்ட், ஸ்பீஷீஸ் செகண்ட், அண்ட் இதுல வந்து எஸ் வந்து ஸ்மாலா தான் இருக்கும். ஓகே, எஸ், என்ன கொடுத்தாரு? லா ஆஃப் டாமினன்ஸ். லயா சொல்றாங்க, சார் லா ஆஃப் டாமினன்ஸ். வெரி குட் பா. ஓசை சொல்றாங்க, ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு சாப்டர் கொடுத்து சாதிச்சிட்டாரு. ஓகே ஓகே, லா ஆஃப் ஜெனடிக்ஸ் பாத்தீங்கன்னா 3 லா ஆஃப் ஜெனடிக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் டாமினன்ஸ். சரியா? லா ஆஃப் டாமினன்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ரொம்ப கிளியர் ஆயிரும்ப்பா. ஓகே, ஏடிஜி சொல்றாங்க லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். எஸ் பா, தீபா ஆல்சோ சேயிங் வெரி குட். லா ஆஃப் ஆக்டிங் லைக் இன்னோசென்டா. இவர் சொல்றாரு லா ஆஃப் செக்ரிகேஷன். ஆமாப்பா, செகண்ட் லா வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் செக்ரிகேஷன். செக்ரிகேஷன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்க போகுது, பட் இட்ஸ் ஓகே. தேர்ட் பாத்தீங்கன்னா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். யாருக்கெல்லாம் இந்த பேர் மட்டும் தெரியும், ஆனா சார் என்ன பண்ணுதுன்னு புரிய மாட்டேங்குது. சார் இந்த 3 லாவும் பேர் மட்டும் தான் தெரியும், ஆனா என்ன பண்ணுதுன்னு புரிய மாட்டேங்குது. மேக்ஸிமம் புரிஞ்சா லா ஆஃப் டாமினன்ஸ் தெரியும், ஆனா லா ஆஃப் செக்ரிகேஷன் என்னன்னு தெரியல, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் என்னன்னு தெரியல. எஸ், ஆமாப்பா, எவல்யூஷன் டிலீட்டட். எஸ் ஆர் நோ? கரெக்டா? நான் கரெக்டா சொன்னேனா? சார் 3 லா கேள்விப்பட்டிருக்கோம், லா ஆஃப் டாமினன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், லா ஆஃப் செக்ரிகேஷன் என்னன்னே தெரியாது, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் என்னன்னே புரியல. எஸ், கரெக்டா சொன்னேனா உங்க சிச்சுவேஷன்? எஸ், பாத்தியா கேட்டான், ராயூஸ் ஆக்கி கேட்டா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் என்ன கேட்டா. எஸ், கரெக்டா சொன்னேனா? எஸ், வெரி குட் வெரி குட். ஓ, கேஷவ் சொல்றேன், எனக்கு தெரியும்பா, நீங்க என்ன எல்லாருக்கும் சேர்க்காதீங்க. பெர்ஃபெக்ட். சோ இதுதான் சாப்டர். சரி, ஓவரால் நீங்க சாப்டர் பாத்தீங்கன்னா ஐ அம் நோ சரா. வெரி குட் வெரி குட். சோ இதெல்லாம் நமக்கு வந்து இதான் சாப்டர். இது வந்து முடிச்சோம்னா சிம்பிளா முடிச்சலாம். ஓகே, சோ அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும்னா ஹெரிடிட்டினா என்னப்பா? எவல்யூஷன் இல்லப்பா. சரியா? ஹெரிடிட்டினா என்ன? ஃபர்ஸ்ட் ஹெரிடிட்டினா என்ன சொல்லுங்க குயிக்கா. ஹெரிடிட்டினா நம்ம கேரக்டர்ஸ் பாரு, நம்மளோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்தேன்னா நம்ம அப்பா கிட்ட இருந்து பாதி வருது, அம்மா கிட்ட இருந்து பாதி வருது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பையன் இருக்கான் கோகுல். சரியா? நம்ம பையன் பேர் என்ன? கோகுல் இருக்கான். சரியா? ஓகே, கோகுல். திஸ் இஸ் கோகுலோட அப்பா, கோகுலோட அம்மா. ஓகே, சரியாப்பா? கோகுலோட அப்பா, கோகுலோட அம்மா. கோகுல் தாக்கப்படுவார். எஸ், ஓகே. சோ யாரெல்லாம் சிவானி தின்கரா? சிவானி தின்கர், நெக்ஸ்ட் இஸ் யூ. ஓகே, கோகுலோட அப்பா இருக்காரு, கோகுலோட அம்மா இருக்காங்க. ஓகே, சோ கோகுலோட கேரக்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கோகுல் கிட்ட எத்தனை கோகுல் ஓபி இந்த சாட் பாக்ஸ் பசங்களா? எஸ், கோகுல் ஓபி. சோ கோகுல் கிட்ட எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குப்பா? கோகுல் கிட்ட 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. கோகுல் அப்பா கிட்ட எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கு? 46. கோகுலோட அம்மா கிட்ட 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. சரியா? கோகுலுக்கு குரோமோசோம்ஸ் எங்க இருந்து கிடைக்கும் நீங்களே சொல்லுங்கப்பா. கோகுலுக்கு குரோமோசோம்ஸ் எங்க இருந்து கிடைக்கும்? கோகுலுக்கு 23 குரோமோசோம்ஸ் அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு,
கோகுலுக்கு 23 குரோமோசோம்ஸ் அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு, ரெண்டும் சேர்ந்து 46 குரோமோசோம்ஸ் வந்திருக்கு. ஆமாவா இல்லையா? எஸ், எஸ் ஆர் நோ? பர்ஃபெக்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னாப்பா, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பாரு, கோகுலோட அப்பாவுக்கும் ஹைட் இருக்கு. ஆமாவா இல்லையா? கோகுலோட அப்பா கிட்டயும் ஹைட்டோட ஜீன் இருக்கு, கோகுலோட அம்மா கிட்டயும் ஹைட்டோட ஜீன் இருக்கு. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். இப்ப நம்ம வந்து ஜீன் என்னன்னு பாத்துக்கலாம். சோ பாருப்பா, ஜீன் என்னன்னா, ஜீன் என்னன்னு பார்த்தா நம்மளோட டிஎன்ஏ இருக்கும்ல. டிஎன்ஏ என்னப்பா பசங்களா குயிக்கா சொல்லுங்க. டிஎன்ஏ என்ன? டிஎன்ஏ வந்து ஒரு மேப் மாதிரி. டிஎன்ஏ வந்து ஒரு மேப், ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பில்டிங் பண்றேன்னு வச்சுக்கோயேன். நான் வந்து ஒரு பில்டிங் கட்டுறேன், சரி, இந்த வந்து பில்டிங் கட்டுறேன். இந்த பில்டிங்கோட மேப் தான் நம்ம என்ன சொல்றோம்? மேப். அதே மாதிரி நம்ம வந்து யார் பேரை சொன்னேன்? நெக்ஸ்ட் யார் பேர் எடுக்க போறேன்னு சொன்னேன்? சிவநந்தினியா? பசங்களா நெக்ஸ்ட் யார் பேர் எடுக்க போறேன்னு சொன்னேன்? யார் பேர் எடுப்பா? வாட் டிட் ஐ சே? ஐ வில் டேக் ஹர் நேம். சிவநந்தினியா? எஸ். வாட் வாஸ் தி நேம்? பசங்களா என்னப்பா இப்படி இருக்கீங்க? என்ன பேர் எடுக்க போறேன்னு சொன்னேன்? லியோதாசா? நோ. யாருப்பா அங்க ஓடி போயிட்டாங்களா? சிவானியா? சிவானி. ஓகே, சிவானி தான் நினைக்கிறேன். சரி, ஸோ இது வந்து சிவானி, சரியா? இப்போ நம்ம வந்து சிவானிய கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு என்ன வேணும்? சிவானியோட டிஎன்ஏ வேணும். புரியுதா? இப்போ வந்து நான் வந்து மிஸ்டர் நைட் வந்து நம்ம ஒரு பையன் இருக்கா கிளாஸ்ல. மிஸ்டர் நைட்டை நான் வந்து பண்ணணும்னா, லைக் நம்ம பில்டிங் கட்டுற மாதிரி நான் மிஸ்டர் நைட்டை கட்டணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு வந்து மிஸ்டர் நைட்டோட டிஎன்ஏ வேணும். புரிஞ்சு? இது கிளியரா இருக்காப்பா? ஸோ இந்த டிஎன்ஏல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சிவானியோட டிஎன்ஏல சிவானியோட ஹைட் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஹைட், பில்டிங்கோட ஹைட் எவ்வளவா இருக்கணும், அதே மாதிரி சிவானியோட ஹைட் எவ்வளவா இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு மேப், ஒரு பார்ட் வேணும். சரியா? சார் சிவானியும் பில்டிங்கும் ஒன்னா சார்? கைஸ், நான் எதெல்லாம் பேர் கிளாஸ்ல எடுக்கிறேனோ அது வந்து ஃபிக்ஷனல். சரியா? அதை யாரையும் நான் சம்மந்தப்பட்டதில்லை. சரி, என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பயமாக கூட இருக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா பசங்களோட பேரை எடுத்து பசங்க வந்து சார் வந்து என்னை கேலி பண்ணிட்டாரு, சார் இஸ் டேக்கிங் மை நேம், ஐ டோன்ட் லைக் இட், இந்த மாதிரி கேஸ்லாம் போட்டுறாதீங்கப்பா. சரியா? லைக் தீஸ் டேஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். என்னைய தூக்கி போய் ஜெயிலில் வச்சுட்டாங்கன்னா போட்டாங்கன்னா சரியா என்னால் தாங்க முடியாது. ஸோ டிஸ்க்ளைமர் பசங்களா, the names taken in the class are fictional. They have no relevance to anyone present in the class or not present in the class or anywhere in the universe. Okay, the names taken in the class are fictional, 100% fictional, please. Okay, got it. ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா? ஸோ சிவானிக்கும் ஹைட் இருக்கும், பில்டிங்க்கும் ஹைட் இருக்கும். அதே மாதிரி பில்டிங்கோட மேப்ல எழுதிருக்கும்ல, பில்டிங்கோட ஹைட் இவ்வளோ இருக்கணும்னு, பில்டிங்கோட ஹைட் இவ்வளோ இருக்கும். அதே மாதிரி சிவானியோட டிஎன்ஏல போட்டுருக்கு சிவானியோட ஹைட் எப்படி இருக்கணும்னு, சிவானியோட டிஎன்ஏல போட்டுருக்கு சிவானியோட ஐ கலர் எப்படி இருக்கணும்னு. புரியுதா? சிவானியோட டிஎன்ஏல இருக்கு இந்த பில்டிங்ல எத்தனை ரூம் இருக்குன்னு போட்டிருக்கும்ல, ரூம், நம்பர் ஆஃப் ரூம்ஸ். அதே மாதிரி சிவானியோட டிஎன்ஏல எழுதிருக்கு சிவானியோட ஐ கலர் எப்படி இருக்கணும்னு, சிவானியோட ஹார்ட் எப்படி இருக்கணும்னு, சிவானியோட ஹார்ட், சிவானியோட ஹேர், சரியா, கூந்தல், எஸ் அதான் சொல்லுவாங்க. ஸோ ஹேர், சன்சில்க் ஆட்ல வர்ற மாதிரி ஹேர் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்க இருக்கு? அதெல்லாம் வந்து நம்மளோட டிஎன்ஏல இருக்கு. புரிஞ்சதா? எஸ், இது புரிஞ்சிருச்சா? ஜீன் புரிஞ்சிருச்சா? ஜீன் இஸ் அ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மேப், டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மேப், அண்ட் ஜீன் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் அ மேப். இது கிளியரா இருக்கா? கமெண்ட் பாக்ஸ்ல குயிக்கா சொல்லுங்க. கிளியரா இருக்கா இதெல்லாம்? எஸ், இது கிளியரா இருக்கா guys and girls? Yes, boys and girls. Yes. இது கிளியரா இருக்கா? வெரி குட். இப்ப பாருப்பா, ஹைட் இருக்குல்ல, ஹைட் வந்து ரெண்டு விதமா இருக்கலாம். ஹைட் வந்து டாலா இருக்கலாம், ஹைட் வந்து ஷார்ட்டா இருக்கலாம். ஆமாவா இல்லையா? சார் ஹைட் வந்து டாலாவும் இருக்கலாம், ஹைட் வந்து ஷார்ட்டாவும் இருக்கலாம். ஆமாவா இல்லையா? எஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இந்த டால் அண்ட் ஷார்ட் என்ன? டால் அண்ட் ஷார்ட் ஆர் அல்லீல். புரியுதா? டால் அண்ட் ஷார்ட் என்ன? இது வந்து அல்லீல். அல்லீல்னா என்ன? ஃபார்ம்ஸ் ஆஃப் அ டிஎன்ஏ, ஃபார்ம்ஸ் ஆஃப் அ ஜீன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உனக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறேன்னா அது வந்து கிட்கேட்டாவும் இருக்கலாம், டைரி மில்காவும் இருக்கலாம், ஃபெரோ ரோஷராவும் இருக்கலாம். சரியா?
ஃபெர்ரோ என்ன சார்? ஃபெர்ரோ ஒரு சாக்லேட் சரியா? எங்களுக்கு தெரியும் சார். ஓகே, ஸோ புரியுதா என்ன சொல்றேன்? ஸோ அது வந்து டைப்ஸ் ஆஃப் ஜீன். ஒரு ஜீன் இருக்கு, ஹைட் இருக்குன்னா ஹைட் வந்து டாலாவும் இருக்கலாம், ஷார்ட்டாவும் இருக்கலாம். ரெண்டாவது வந்து ஐ கலர் வந்து பிளாக்காவும் இருக்கலாம், பிரவுனாவும் இருக்கலாம். ஸோ புரியுதா? ஐ கலர் இஸ் அ ஜீன், பிளாக் ஆர் பிரவுன் இஸ் அ allele. Allele is form of a gene. பசங்களா இது புரிஞ்சதா புரியலையா? எஸ் எஸ் பசங்களா புரிஞ்சதா புரியலையா? ஸ்னீக்கர் தான். வெரி குட். எஸ் கைஸ். ஓகே, வெனம்க்கு புரியல, திருப்பி சொல்றேன்ப்பா. பர் ஹைட் வந்து ஒரு கேரக்டர் சரியா? ஹைட் வந்து ஒரு கேரக்டர். இந்த ஹைட் வந்து ரெண்டு விதமா இருக்கலாம். ஹைட் வந்து டாலாவும் இருக்கலாம், ஷார்ட்டாவும் இருக்கலாம். நீ வந்து துணி வாங்க போறேன்னு வச்சுக்கோ, துணி வாங்க போற, துணியில வந்து ரெட் கலர் துணி இருக்கு, டிஷர்ட் வாங்க போறேன்னு வச்சுக்கோ, டிஷர்ட் வாங்க போற, டிஷர்ட் வந்து ரெட் கலர் டிஷர்ட்டும் இருக்கு, yellow கலர் டிஷர்ட்டும் இருக்கு, ரெண்டுமே டிஷர்ட் தானே. ஸோ டிஷர்ட் வந்து ஜீன், ரெட் அண்ட் yellow the options are allele. புரியுதா? எஸ். யார்ப்பா கேட்டது? இப்ப புரிஞ்சிருச்சா? ஐ கெஸ் இதை விட கிளியரா இல்லைன்னா அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, டைம் இல்லை நம்ம கிட்ட. ஓகே, வெரி குட். ஸோ allele புரிஞ்சிருச்சு, ஜீன் புரிஞ்சிருச்சா? எஸ் பசங்களா, allele ஜீன் புரிஞ்சிருச்சா? வெரி குட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்னு ஒரு கேரக்டர் இருக்குல்லப்பா, ஹைட்டுக்கு வந்து நம்ம கிட்ட ரெண்டு allele தான் இருக்கு, டால் அண்ட் ஷார்ட். நிறைய பசங்க கேள்வி வரும், சார் மீடியம் ஹைட்டும் இருக்குல்ல, டால் ஷார்ட் சொல்றீங்க, மீடியம் ஹைட்டும் இருக்குல்ல, யாருக்கெல்லாம் டவுட் வந்திருக்கு? ஸோ டால் ஷார்ட் சொல்றீங்க, எங்க ஊர்லலாம் மீடியம் ஹைட் பசங்களும் இருக்காங்க. எஸ், யாருக்கெல்லாம் இது இந்த டவுட் இருக்கு? எஸ், ரயூஸ் ஆக்கிக்கு இருக்கு, சிவானி ஆமா சார் இருக்காங்க, எல்லாருக்கும் இருக்கு. பாருப்பா பாரு, மெண்டல் தாத்தா இருக்கார்ல சரியா? மெண்டல் தாத்தா வந்து பீ பிளான்ட் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. எது மேல பண்ணாரு? பீ பிளான்ட், பட்டாணி மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. அதோட ஸ்டடி தான் இது சரியா? இதுல வந்து நம்ம சயின்ஸ்ல எக்ஸெப்ஷன் இருக்குல்ல, கெமிஸ்ட்ரியில் எக்ஸெப்ஷன் இருக்கும், பிசிக்ஸ்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவீங்க, 9.8 10ன்னு வச்சிருவீங்க கிராவிட்டி, ஆமால. அதே மாதிரி பயாலஜில கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு சரியா? அதெல்லாம் கொஞ்சம் தூரமா வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஐடியலிஸ்டிக்கா படிக்கிறோம், புரியுதா? உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம சொல்றோம். ஸோ ஹைட் வந்து ரெண்டு விதமா இருக்கு, டால் அண்ட் ஷார்ட். மீடியம் ஹைட் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நம்ம வந்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல டாலும் ஷார்ட்டும் மட்டும் இருக்குன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, எஸ், இது கிளியர் ஆயிடுச்சா? வெரி குட். ஸோ பாருங்கப்பா, ஸோ நம்ம டாலை வந்து கேபிட்டல் டீன்னு வைக்கிறோம், ஷார்ட்டை வந்து ஸ்மால் டீன்னு வைக்கலாம். ஓகே, அப்படின்னு டினோட் பண்ணலாம். கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு டினோட் பண்ணிக்கலாம். கிளியரா? கேபிட்டல் ஒரு ஹைட் இருக்கு, ஹைட் ஒரு ஜீன், அதோட allele என்ன? டால் அண்ட் ஷார்ட். டாலை கேபிட்டல் டி, ஷார்ட்டை எஸ் ஸ்மால் டி. ஓகே சார். ஸோ இதில் நீங்க பார்த்தீங்கன்னாப்பா பாரு, ஒரு மனுஷன் கிட்ட ஒரு ஜீனோட ரெண்டு allele இருக்குன்னு சொல்றேன். எவ்ரி ஒன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சதானா இருக்காங்க சரியா? சதானா இருக்காங்க, சதானா கிட்ட சரியா யார் இருந்தாலும் சரிப்பா சரியா? இது வந்து சதானா. ஓகே, சதானா. ஸோ சதானா கிட்டயும் நீங்க பாத்தீங்கன்னாப்பா ஒரு ஒரு ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜீன் வந்து ஹைட்னு சொல்றேன். ஒரு ஜீனோட ரெண்டு allele இருக்கும்பா. ஆல் த நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சதானா கிட்ட எத்தனை குரோமோசோம் இருக்கும்? 46 குரோமோசோம் இருக்குன்னு படிச்சிருக்கோம்ல. அந்த 46 குரோமோசோம் வந்து பேரா எக்ஸிஸ்ட் பண்ணுன்னு படிச்சிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? நம்ம என்ன படிச்சிருக்கோம்? எவ்ரி ஹியூமன் ஹேஸ் 46 குரோமோசோம் அண்ட் தே எக்ஸிஸ்ட் இன் பேர். ஆமாவா இல்லையா? படிச்சிருக்கோமா படிக்கலையா? எஸ் எஸ், படிச்சிருக்கோமா படிக்கலையா? படிச்சிருக்கோமா படிக்கலையா? எஸ், வெரி குட். every human has 46 chromosomes, they exist in pair. இதை ஏன் சொல்றோம்? ஏன் பேர்ல சொல்றோம்? ஏன்னா ஒரு மனுஷன் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு குரோமோசோம் இருக்குல்ல வச்சுக்கோங்க, அது வந்து பேர்ல எக்ஸிஸ்ட் பண்ணுப்பா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம கிட்ட இருக்கு 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்குப்பா சரியா? இந்த 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ல பாத்தீங்கன்னா 22 பேர், ஃபர்ஸ்ட் 22 பேரை நம்ம என்ன சொல்றோம்? ஆட்டோசோம் அப்படின்னு சொல்றோம். அண்ட் த லாஸ்ட் 23rd பேர், 23rd பேர் என்ன சொல்றோம்? செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே அப்பா, ஆட்டோசோம்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் our பாடி கேரக்டர்ஸ் சரியா? எஸ் கைஸ், ஆட்டோசோம் மீன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் our பாடி கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கலர், ஹைட், அதெல்லாம். செக்ஸ் குரோமோசோம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செக்ஸ் ஆஃப் an individual, பாய் ஆர் a girl, அந்த மாதிரி.
புரிஞ்சிருச்சா? அண்ட் இன்னொரு பசங்க கேட்பாங்க சார் இந்த 23 குரோமோசோம் நம்ம மாத்திக்கலாமா? லைக் இது வந்து ரேண்டமா இருக்குமா, மாத்திக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க பசங்களா, உங்க ரோல் நம்பர் இருக்குல்ல ஸ்கூல்ல, ஐ யூஸ் டு பி ரோல் நம்பர் 7 இன் மை ஸ்கூல். சரி, ரோல் நம்பர் 7 இருப்பேன். ஸோ என்னோட ரோல் நம்பர் மாற முடியுமா? மாற்ற முடியாது. எஸ் அஸ்வத், புரியுதா? காயத்ரி, நம்மளோட ரோல் நம்பர் மாற முடியுமா? ஸ்கூல்ல ஒரு ரோல் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரோல் நம்பர் அப்படி தானே இருக்கும். எஸ் ஆர் நோ? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். என்ன சொல்ல வரேன்னு. எஸ் கைஸ், ப்ளீஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. திருப்பி சொல்லி கொடுக்க மாட்டேன். நம்ம ரோல் நம்பர் சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாப்பா, ஃபர்ஸ்ட் குரோமோசோம் வந்து ஃபர்ஸ்ட் குரோமோசோமா தான் இருக்கும். செகண்ட் குரோமோசோம் வந்து செகண்ட் குரோமோசோம் பேரா தான் இருக்கும். தேர்ட் குரோமோசோம் ஃபர்ஸ்ட் பேர், செகண்ட், தேர்ட், புரியுதா? 4, 5, 6, 7, 8, 9, 10. So they are all fixed. அது எல்லாமே ஃபிக்ஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல வந்து ஹைட்டோட ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த குரோமோசோம்குள்ள என்ன இருக்கு? இந்த குரோமோசோம்குள்ள எல்லாமே டிஎன்ஏ இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்குல்ல, இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள டிஎன்ஏ இருக்கு. இதுக்குள்ள டிஎன்ஏ இருக்கு. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் குரோமோசோம்ல நீ வச்சு ஒரு சும்மா யோசிச்சுக்கோ, ஹைட் வந்து இதுல இருக்கு. தேர்ட் பேர்ல வந்து நீ பார்த்தேன்னா ஐ கலர் இருக்கு. சரியா? 23rd பேர்ல பார்த்தேன்னா உன்னோட செக்ஸ் இருக்கு. செக்ஸ் as in மேல் ஆர் ஃபீமேல். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? சோ a particular chromosome has particular genes. பசங்களா புரிஞ்சுக்கோங்க. A particular chromosome has a particular gene. Clear? இது வரைக்கும் கிளியர் ஆயிருச்சா? மகாத்தி கேக்குறாங்க சார் டிஎன்ஏ ஜீனா? இல்லப்பா, டிஎன்ஏயோட சின்ன பார்ட் தான் ஜீன். ஒரு டிஎன்ஏ வந்து பெருசா இருக்குன்னா அதோட சின்ன பார்ட் தான் டிஎன்ஏ. ஓ சாரி, ஜீன் ஒரு பெருசா இருந்தா அதோட சின்ன பார்ட் தான் இது. ஓகே, வெரி குட். இப்போ பாருங்கப்பா, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும்ப்பா. ஒரு மனுஷன் கிட்ட மில்லியன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கண் எப்படி இருக்கும், என்னோட மூக்கு எப்படி இருக்கும், என்னோட காது எப்படி இருக்கும், என்னோட பல்லு எப்படி இருக்கும், என்னோட மசில் எப்படி இருக்கும். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். சரியா? அது வந்து இந்த மாதிரி குரோமோசோம்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இது கிளியர் ஆயிருச்சா? இன்னொரு விஷயம் பாருங்கப்பா, இன்னொரு விஷயம் பாருங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த ஜீன்ல அலீல் வந்து 2 இருக்கலாம். அந்த ஜீனோட அலீல் வந்து 2 இருக்கலாம். சரியா? அலீல் 1, அலீல் 2. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பாரு, குரோமோசோம்ஸ் வந்து பேர்ல வருவாங்கன்னு சொன்னேன்ல. குரோமோசோம் எக்ஸிஸ்ட் இன் பேர். எஸ் ஆர் நோ? இது சொன்னேன்ல, குரோமோசோம்ஸ் எஸ் எக்ஸிஸ்ட் இன் பேர். இப்போ பாருப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேரிங் வந்து எப்படி நடக்கும்னா, பாரு, நம்ம சாக்ஸ் பேர் இருக்குல்லப்பா, சாக்ஸ் வந்து 2 சாக்ஸ் பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கும். ஆமாவா இல்லையா? 2 சாக்ஸ் பார்த்தேன்னா ஒரே மாதிரியா இருக்கும். அதே மாதிரி பார்த்தேன்னா இந்த பேர் இருக்குல்லப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு குரோமோசோம், இது வந்து இன்னொரு குரோமோசோம். இதுல ஒரு ஹைட்டோட ஜீன் இருக்கும், இதுல ஒரு ஹைட்டோட ஜீன் இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கவனமா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்? குரோமோசோம் எக்ஸிஸ்டிங் பேர் சொல்றேன். அந்த பேர்ல நான் என்ன சொல்றேன், அந்த பேர்ல இதுல ஒரு ஜீன் இருந்ததுன்னா இதுல கூட அந்த ஜீன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குரோமோசோம்ல ஹைட்டோட ஜீன் இருந்ததுன்னா இந்த குரோமோசோம்ல கூட ஹைட்டோட ஜீன் இருக்கும். இந்த குரோமோசோம்ல ஐ கலரோட ஜீன் இருந்ததுன்னா இந்த 2வது குரோமோசோம்ல கூட ஐ கலர் ஜீன் இருக்கும். பசங்களா புரியுதா என்ன சொல்றேன்? எஸ், இங்க ஐ கலர் இருந்ததுன்னா இங்கேயும் ஐ கலர் இருக்கும். எஸ், எஸ் ஆர் நோ? ஃபார் எக்ஸாம்பிள், this comes from Gokul's father, this chromosome comes from Gokul's mother. This chromosome brings Gokul's father's height, this chromosome brings Gokul's mother's height. Interesting-ஆ? நம்ம பார்த்தல கோகுலோட, here you see, கோகுலோட அப்பா கிட்ட இருந்து குரோமோசோம் வருது, கோகுலோட அம்மா கிட்ட இருந்து குரோமோசோம் வருது. கோகுலோட அப்பாவோட ஹைட்டும் வருது, கோகுலோட அம்மாவோட ஹைட்டும் வருது. இன்ட்ரெஸ்டிங். எஸ், புரியுதா? சோ இப்ப பாருங்க பசங்க, இங்க வரைக்கும் புரிஞ்சதா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? புரிஞ்சதா? குயிக்கா சொல்லுங்க. அகல்யாக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காப்பா. எஸ், பர்ஃபெக்ட். சோ குயிக்கா பாருங்க. சோ இப்ப பாருப்பா, இப்ப ஹைட் வந்து 2 பேர்கிட்ட இருந்து வருது. ஹைட் வந்து நான் என்ன சொன்னேன், ஹைட் வந்து டாலாவும் இருக்கலாம், ஹைட் வந்து ஷார்ட்டாவும் இருக்கலாம். டால்னா கேபிட்டல் டி, ஷார்ட்னா ஸ்மால் டி. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஹைட் வந்து கோகுல் அப்பா கிட்ட இருந்து வருதுன்னா இது வந்து கேபிட்டல் டீயா இருக்கலாம், இது வந்து ஸ்மால் டீயா கூட இருக்கலாம். சிமிலர்லி ஹைட் வந்து அம்மா கிட்ட இருந்து வருதுன்னா இது கூட கேபிட்டல் டீயா இருக்கலாம், இது கூட ஸ்மால் டீயா இருக்கலாம். ஆமாவா இல்லையா? சோ
கோகுல் கிட்ட எந்தவா இருக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் கோகுல் கிட்ட கேபிட்டல் டி வரலாம், கோகுல் கிட்ட ஸ்மால் டி வரலாம், இல்லைனா கோகுல் கிட்ட கேபிட்டல் டி ஸ்மால் டி வரலாம். ஆமாவா இல்லையா? இந்த 3 காம்பினேஷன் தானே பாசிபிள். பசங்களா சொல்லுங்க. கோகுல் அப்பா கிட்ட இருந்து கேபிட்டல் டி வரலாம், அம்மா கிட்ட இருந்து கேபிட்டல் டி வரலாம். இது ஒரு காம்பினேஷன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கோகுல் அப்பா கிட்ட இருந்து ஸ்மால் டி, அம்மா கிட்ட இருந்து ஸ்மால் டி, ரெண்டாவது காம்பினேஷன். மூணாவது காம்பினேஷன் பாத்தீங்கன்னா கோகுல் அப்பா கிட்ட இருந்து கேபிட்டல் டி, கோகுல் அம்மா கிட்ட இருந்து ஸ்மால் டி. இன்னொன்னு வந்து நீங்க சொல்லலாம் சார் கோகுல் அப்பா கிட்ட இருந்து ஸ்மால் டி அண்ட் கேபிட்டல் டி வரலாமா? இது ரெண்டும் சேம் தான்ப்பா. பாரு இதுவும் சேம் தான், அதனால இது வந்து எழுதல நான். ஓகே பசங்களா புரிஞ்சதா? எஸ். சோ பாருப்பா கோகுல் கிட்ட 3 விதமான மேப் வரலாம். கோகுல் கிட்ட கேபிட்டல் டி வந்துருச்சுன்னா ஈஸி. என்ன மேப்ல என்ன இருக்கு? டால்னஸ் இருக்கு. சோ கோகுல் வந்து டாலா இருப்பாரு. கோகுல் கிட்ட ஸ்மால் டி வந்துருச்சுன்னா என்ன? ஈஸி. அகைன் கோகுல் வந்து ஷார்ட்டா இருப்பாரு. ஆனா பிரச்சனை எங்க வரும்னா ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி வந்துருச்சுன்னா கோகுலோட ஹைட் என்னவா இருக்கும்? கோகுலோட ஹைட் என்னவா இருக்கும்? மெண்டல் தாத்தா அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பார்த்தாருன்னா பாரு இது வந்து என்ன சொல்லுவோம்? இது வந்து ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. ரெண்டு அலீலும் ஒரு இண்டிவிஜுவல்ல ரெண்டு அலீலும் சேமா இருந்தா அதை என்ன சொல்லுவோம்? அதை நம்ம வந்து ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோசைகஸ் என்ன அர்த்தம்? ரெண்டு அலீலும் சேமா இருக்கிறது. புரியுதாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி ஸ்மால் டி இதெல்லாம் வந்து இது என்ன? ஹோமோசைகஸ். ஓகே capital T small t, this is heterozygous. Capital T small t is heterozygous. புரியுதா? ரெண்டும் டிஃபரெண்டா இருக்கு. ஹோமோசைகஸ் நமக்கு தெரியும். டால்னஸோட மேப் இருக்கா? இது வந்து டாலா தான் இருக்க போறோம் கோகுல். ஷார்ட்னஸ் இருக்கா? கோகுல் வந்து ஷார்ட்டா தான் இருக்க போறோம். ஆனா பிரச்சனை எங்க வரும்னா ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல மெண்டல் என்ன பார்த்தாரு? ஒரு டால் இருக்கு ஒரு ஷார்ட் இருக்குன்னா நீங்க சொல்லலாம் சார் மீடியம் ஹைட்டோட பையன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா மெண்டல் என்ன சொன்னாரு? ஒரு இந்த அலீல் வந்து டிஃப்ரெண்டா இருந்தா ஒரே ஒரு அலீல் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகுது, இன்னொரு அலீல் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஒரு அலீல் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், இன்னொரு அலீல் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஸோ ஒரு அலீல் வந்து இன்னொரு அலீல சப்ரஸ் பண்ணிரும். அண்ட் இது வந்து டாலா மட்டும்தான் இருக்கும். புரியுதா? இந்த ஷார்ட்னஸோட அலீல் இருக்குல்ல இது வந்து தன்னைத்தானே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. புரியுதாப்பா? எஸ். ஒன் அலீல் ஒன்லி எக்ஸ்பிரஸ். பாரு நியாயமா பார்த்தா டாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கணும், ஷார்ட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கணும், நடுவில் வந்து நமக்கு மீடியம் ஹைட் பிளான்ட் வந்திருக்கணும். ஆமாவா இல்ல? நியாயம். உலகத்துல நியாயம் நீதி தர்மம் ஏதாவது இருந்தா ஒரு டால் இருந்தா ஒரு ஷார்ட் இருந்தா அவங்களோட குழந்தை வந்து மீடியம் ஹைட்டா வந்திருக்கணும். ஆனா மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பார்த்தாருன்னா ஒரு டாலும் ஒரு ஷார்ட் இருந்தா இந்த டால் வந்து இந்த ஷார்ட்டை அமுக்கிடுது. சரியா? இட் டசன்ட் லெட் இட் டாக். இதை டாமினேட் பண்ணுது. So whenever there is a heterozygous condition, the character which gets expressed is dominant. இது வந்து டாமினண்டா இருக்கும் and கோகுல் வந்து டாலா தான் இருப்பாரு. And the which does not get expressed is recessive allele or recessive trait அப்படின்னு சொல்லலாம். எஸ் பசங்களா பயங்கரமா கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சிருக்கா? ஆக்டிங் லைக் வாட் இஸ் ஹெட்ரோசைகஸ்? ஹெட்ரோசைகஸ்னா பாருப்பா ரெண்டு அலீலும் டிஃப்ரெண்ட் பாரு. இங்க பாரு ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம்ல இங்கேயும் ஹைட்ரிக் இங்கே சொன்னேன் ரெண்டுமே சேமா இருந்தா ஹோமோசைகஸ். ஒன்னு டிஃப்ரெண்ட் இன்னொன்று டிஃப்ரெண்ட் இருந்தா அது வந்து ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். பாரு ரெண்டு குரோமோசோம் கிட்டே அலீல் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த அலீல் வந்து சேமாவும் இருக்கலாம் டிஃப்ரெண்டாவும் இருக்கலாம். சேமா இருந்தா அதை ஹோமோசைகஸ் சொல்லுவோம், டிஃப்ரெண்டா இருந்தா அதை வந்து என்ன சொல்லுவோம்? ஹெட்ரோசைகஸ். புரியுதாப்பா? பாரு உனக்கு நான் 2 கிட்கேட் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், அது வந்து ஹோமோசைகஸ். உனக்கு 2 டைரி மில்க் கொடுக்கறனால அது கூட ஹோமோசைகஸ் தான். ஒரு கிட்கேட் ஒரு டைரி மில்க் கொடுத்தேன்னா அது வந்து ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். புரியுதா? நான் வந்து உனக்கு சாக்லேட் கொடுக்கணும்னா அது வந்து நான் பேர்ல தான் கொடுக்க முடியும். I can give you chocolate only in pairs. I can either give you 2 Kit Kats, homozygous. I can give you 2 dairy milk, homozygous. If I give you 1 Kit Kat and 1 dairy milk, it is heterozygous. I can give you உனக்கு dairy milk Kit Kat கொடுத்தா அது கூட சேம் தானேப்பா.
if I give you Kit Kat first and Dairy Milk later, or Dairy Milk first and Kit Kat, it's same no. That is why we don't say capital T and small t, or small t and capital, adha mari elda maatom. Okay, we should say capital T and small t. இப்ப பாரு எல்லாமே டக்குன்னு புரிஞ்சிருச்சு. பாரு ஹோமோசைகஸ் புரிஞ்சிருச்சா, ஹெட்ரோசைகஸ் புரிஞ்சிருச்சா, எஸ் டாமினன்ட் புரிஞ்சிருச்சா, ரெசசிவ் புரிஞ்சிருச்சா, அவ்வளவுதான். கேம் க்ளோஸ், மேட்டர் க்ளோஸ். ஒரு அலில் எங்க இருந்து வருது புரியுதா, செகண்ட் அலில் எங்க இருந்து வருது புரியுதா, எஸ். பாரு கோகுலோட எக்ஸாம்பிளே பாரு, ஒரு அலில் அப்பா கிட்ட இருந்து வருது, இன்னொரு அலில் வந்து அம்மா கிட்ட இருந்து வருது. ஆனா கோகுலோட அப்பா கிட்ட பாரு, ப்ளீஸ் கைஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். கோகுலோட அப்பா இருக்கார்ல, இவர்கிட்ட 46 குரோமோசோம்ஸ் இருக்கு, ஆமாவா இல்லையா? சோ இவர்கிட்ட கூட இவரோட அப்பா கிட்ட இருந்து, கோகுலோட அப்பாவோட அப்பா கிட்ட இருந்து ஒரு குரோமோசோம் வந்திருக்கு, அம்மாவோட அம்மா கிட்ட, கோகுலோட அப்பாவோட அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எஸ் ஆர் நோ? சோ இது வந்து கோகுலோட அப்பாவோட குரோமோசோம், சரியா? இவர் வந்து கோகுலுக்கு கொடுக்கறப்ப இந்த குரோமோசோம் வந்து செப்பரேட் ஆகும், ஆமாவா இல்லையா? நம்ம என்ன பார்த்திருக்கோம், ரீப்ரொடக்ஷன் என்ன பார்த்தோம், ரீப்ரொடக்ஷன் நம்ம என்ன பார்த்தோம், எஸ் ரீப்ரொடக்ஷன் நம்ம என்ன பார்த்தோம், ரீப்ரொடக்ஷன் நம்ம என்ன பார்த்தோம், எஸ் a human male and a female, male and female are there, male produces a gamete, female produces a gamete, and both of them join to form yes, a gamete from a male and a gamete from a female comes to join to form a zygote. Yes, I was about to say a name, then I was like, I should not say. I don't know. பாருப்பா, see, biology பசங்க வந்து ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, புரியுதா? Okay, you just think, you know, human reproduction is ரொம்ப reproduction பத்தி பேசக்கூடாது, reproduction பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பேசக்கூடாது? நீங்க கத்துக்கிட்டா தானே you will be able to live your life. It's a part of sex education. Please guys understand this, it is sex education. Okay, இத வந்து ஐயோ இப்படி சொல்றாரே, ஐயோ இவங்க வந்து காண்டம் பத்தி பேசுறாரே, ஐயோ STD பத்தி பேசுறாரு, அப்படிதான் you should not think, சரியா? இது வந்து செக்ஸ் எஜுகேஷன். அண்ட் ட்ரஸ்ட் மீ பா, உங்களுக்கு தெரியாது, நிறைய பசங்களுக்கு வந்து STDs இருக்கும், சரியா? லைக் ட்ரஸ்ட் மீ, இட் இஸ் வெரி காமன். உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்க ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, யூ ஷுட் நோ வாட் ஹவு டு கண்ட்ரோல் யுவர் ஃபேமிலி சைஸ். இல்லைன்னா நீங்க எல்லாரும் ஒரு ஆளுக்கு 5 குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியன் எக்கனாமி எங்க போறது? எஸ் ஆர் நோ? எஸ், வெரி குட், ஓகே, பர்ஃபெக்ட், சரியா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மறந்துட்டேன், எனக்கு அப்பப்போ பயம் வந்துடும், நான் ஏதாவது சொல்லி என்னை பிடிச்சி போலீஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, வந்து ஆஃப்லைன் கிளாஸில் நீங்கள் எதுனா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ஆன்லைன் கிளாஸில் சொல்லிட்டீங்கன்னா அது வந்து ரெக்கார்ட் ஆயிரும், ரெக்கார்ட் ஆகி வந்து அந்த எவிடன்ஸ் வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்பப்போ நம்ம ஏன் சொல்கிறோம் அது வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தட் ஓகே காட், புரிஞ்சுதாப்பா? ஸோ அப்பப்போ எனக்கு அப்படியே திக்குனாயிரும், என்னடா சொல்லணுமா சொல்லக்கூடாதா, பேசிட்டோமா ஏதாவது. ஓகே, ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பசங்களா. காட் இட், கூல். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பாருப்பா, ஸோ கோகுலோட அப்பா கிட்ட 2 குரோமோசோம் இருக்கு, அம்மா கிட்ட 2 குரோமோசோம் இருக்கு. when they form a gamete, அவங்க கேமீட் ஃபார்ம் பண்றப்ப என்ன ஆகும், இந்த குரோமோசோம் வந்து செப்பரேட் ஆயிரும், ஆமாவா இல்லையா? இந்த கேமீட் ஃபார்ம் ஆகிறப்ப இந்த குரோமோசோம் வந்து செப்பரேட் ஆகும், சேம் அம்மாவோட குரோமோசோம் கூட என்ன ஆகும், செப்பரேட் ஆகும். ஸோ இது செப்பரேட் ஆச்சுன்னா என்ன ஆகுது, இவங்க கிட்ட இருக்கிற அலீல் செப்பரேட் ஆகுதா ஆகலையா? இவங்க கிட்ட இருக்கிற அலீல் செப்பரேட் ஆகுதா இல்லையா? எஸ், அவங்க கிட்ட இருக்கிற அலீல் வந்து செப்பரேட் ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், இதை நம்ம வந்து சொல்றோம் law of segregation. At the time of formation of gametes, the chromosomes separate. At the time of formation of gametes, the chromosomes separate, and they unite at the time of formation of zygote. Interesting or not? இதான் என்ன சொல்றோம்? எஸ், புரிஞ்சுதாப்பா? எஸ், that is law of segregation. At the time of formation of gamete, the chromosomes separate. That is, yes, law of segregation. சரியா? Perfect பா. So பாரு, for example,
இப்ப கோகுலோட அப்பா கிட்ட ரெண்டும் கேபிட்டல் டி இருந்ததுன்னா, கோகுலோட அப்பா கிட்ட ரெண்டும் கேபிட்டல் டி இருக்கு, கோகுலோட அம்மா கிட்ட ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்கு. சரியா? சோ நீங்க கோகுலோட குரோமோசோம் என்னவா இருக்கும்னு சொல்லுங்கப்பா. What all can be possible chromosomes of Gokul? Tell me pa. What all can be possible chromosomes of Gokul? இன்னைக்கு கோகுல விடுற மாதிரி இல்ல. எஸ் சொல்லுங்கப்பா, நீங்களே சொல்லுங்க. சோ பாருப்பா, கோகுலோட அப்பா கிட்ட கேபிட்டல் டி ரெண்டு இருக்கு, கோகுலோட அம்மா கிட்ட கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கு. சரியா? சோ கோகுலுக்கு வந்து அப்பா கிட்ட இருந்து கேபிட்டல் டி கிடைக்கணும், அம்மா கிட்ட இருந்து கேபிட்டல் டி சாரி கேபிட்டல் டி அம்மா கிட்ட இருந்து கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி கிடைக்கலாம். சரி, இத நம்ம வந்து ஒரு ஸ்கொயரா போட்டுடலாம்ப்பா. சரி, ஒரு ஸ்கொயரா போட்டுடலாம். சரியா? அப்பா கிட்ட இருந்து வர்றதை இங்க எழுதிக்கலாம் கேபிட்டல் டி, அம்மா கிட்ட இருந்து வர்றது இங்க எழுதிக்கலாம் கேபிட்டல் டி ஸ்மால் டி. சோ கேபிட்டல் டி இது ஒரு காம்பினேஷன், கேபிட்டல் டி ஸ்மால் டி இது ஒரு இன்னொரு காம்பினேஷன். ஓகே, அகைன் கேபிட்டல் டி ஒரு காம்பினேஷன், கேபிட்டல் டி ஸ்மால் டி இந்த காம்பினேஷன். சோ கோகுல் கிட்ட இந்த 4ல எது வேணாலும் வரலாம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, கோகுல் கிட்ட இந்த 4ல எது வேணாலும் வரலாம். சோ இது பாரு, இது எப்படி இருக்கும்? இது வந்து டாலா இருக்கும். இது எப்படி இருக்கும்? டாலா இருக்கும். இது எப்படி இருக்கும்? டாலா இருக்கும். இது கூட எப்படி இருக்கும்? டாலா இருக்கும். சோ what will be the physical character of Gokul? Gokul will be tall because all the combinations say Gokul can only be tall. Yes, all the combinations say it can be tall only. இன்னொன்னு பார்க்கலாமா? கோகுலோட அப்பா வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்தா, கோகுலோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் டி இருந்தா, இப்போ கோகுலோட ஹைட் என்னவா இருக்கும் சொல்லுங்க பசங்களா? சோ அகைன் நம்ம புன்னெட் ஸ்கொயர் டிரா பண்ணலாம். கோகுலோட அப்பா வந்து ரெண்டு கேமிட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி. அதை வந்து இங்க எழுதிக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டி. கோகுலோட அம்மா கிட்ட ஸ்மால் டி. சோ இட் கேன் பி கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, ஸ்மால் டி ஸ்மால் டி, ஸ்மால் டி ஸ்மால் டி. எஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டால், இது கூட டால், இது ரெண்டும் ஷார்ட் அண்ட் ஷார்ட், இது ரெண்டும் ஷார்ட் அண்ட் ஷார்ட். So out of 4, Gokul can be 50% it can be tall or 50% chances Gokul will be short. புரியுதா நீங்க எப்படி இத வந்து இந்த என்ன சொல்றது நியூமெரிக்கல்ல சால்வ் பண்ணோம்? எஸ் பசங்களா, புரிஞ்சதா? இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஒருத்தன் கேக்குறான், நீங்க கேபிட்டல் டி நீங்க ஸ்மால் டி I am exception. டெஃபினட்டாப்பா ஹனிஷா, நீ ப்ராப்ளம் சால்விங் பண்ண போற, நீ கவலைப்படாத, சால்வ் பண்ணலாம். இது புரிஞ்சதா இப்போ வரைக்கும்? ஓகே, லா ஆஃப் செக்ரிகேஷன் நமக்கு புரிஞ்சிருச்சு. சரியா? லா ஆஃப் செக்ரிகேஷன் புரிஞ்சிருச்சு. தேர்ட் லா என்ன சொன்னேன் பசங்களா? வாட் இஸ் த தேர்ட் லா? தேர்ட் லா நீங்க பாத்தீங்கன்னா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். தேர்ட் லா பாத்தீங்கன்னா லா ஆஃப் இது என்ன சார் பாருப்பா, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் என்ன சொல்லுன்னா, ஃபார் கோகுல் கிட்ட கேரக்டர்ஸ் வந்து அப்பா கிட்டயும் வருது, அம்மா கிட்ட இருந்து வருது. கோகுல் கிட்ட கேரக்டர்ஸ் வந்து அப்பா கிட்ட இருந்து வருது, அம்மா கிட்ட இருந்து வருது. சோ கோகுலோட அப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் கோகுல் கிட்ட கோகுலோட அப்பாவோட ஐ கலர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அம்மாவோட ஹைட் வந்திருக்கு. சரியா? சோ லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எந்த காம்பினேஷனும் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு கடைக்கு போற, சரியா? ஸ்வீட் கடைக்கு ஸ்வீட் வாங்க போற, அவங்க சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க என்ன சொல்வீங்க? சார் மிக்ஸ் பாக்ஸா போட்டுருங்க, மிக்ஸ் பாக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் பாக்ஸ் அர்த்தம் ஒரு எல்லாமே ஒன்னொன்னா எடுத்து அவன் போட்டுருவான், ஆமாவா இல்லையா? அது வந்து உன்கிட்ட கண்ட்ரோல் இல்லை. நீ போய் எனக்கு வந்து மைசூர் பாக் வேணும், ஜலேபி வேணும் அப்படின்னு சொன்னா உனக்கு வந்து அவன் மைசூர் பாக் மட்டும் கொடுப்பான், ஜலேபி மட்டும் கொடுப்பான். ஆனா நீ வந்து அவன் கிட்ட போய், சார் எனக்கு வந்து மிக்ஸ் பாக்ஸா கொடுங்க, சோ அவனுக்கு தோன்றது அவன் வந்து எடுத்து போட்டுக்குவான். அது வந்து இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், ஆமாவா இல்லையா? அதே மாதிரி கேரக்டர்ஸ் கூட இண்டிபெண்டன்ட்டா தான் அசார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் கோகுல் இருக்கல்ல, கோகுல் கிட்ட இருந்து அப்பாவோட கேரக்டர்ஸ் வருது, அம்மாவோட கேரக்டர்ஸ் வருது. சரியா? அந்த மிட்டாய் கடைக்கான எப்படி ஒரு அந்த ஸ்வீட்டை ரேண்டமா சூஸ் பண்றான்ல, அதே மாதிரி கோகுலோட கேரக்டர்ஸ் வந்து ரேண்டமா அப்பா கிட்ட இருந்து ஒன்று, அம்மா கிட்ட இருந்து ஒன்று, அப்பா கிட்ட இருந்து. ஸோ ஒரு எதுவும் பர்டிகுலரா ஒன் கேரக்டர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அதர். ஒரு பர்ஃபி போட்டானா இன்னொரு பர்ஃபி போடணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? ஒரு பர்ஃபி கூட ஒரு மைசூர் பாக் போட்டே ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
அதான் நம்ம சொல்றோம் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். சரியா? ஒரு பர்ஃபி போட்டானா அது கூட அவன் ஜலேபியும் போடலாம், சரியா, கருப்பு மிட்டாயும் போடலாம், சரியா, வேற எது வேணாலும் போடலாம். தட் இஸ் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். புரியுதா? ஸோ த கேரக்டர்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். பர்ஃபி வந்துச்சுன்னா ரசகுல்லாவும் வரணும்னு அவசியம் இல்லை, பர்ஃபியும் ரசகுல்லா ஒன்னா தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பஸ்ல புரியுதா புரியல? ஏன்ப்பா சிரிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் ஹஸ்ரத்க்கு பயங்கரமா சிரிப்பா வருது. ஏன்ப்பா ஹஸ்ரத்? புரிஞ்சதா? எஸ் கைஸ், புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்கப்பா. என்னப்பா இப்படி சிரிச்சுட்டே இருந்தீங்க? எஸ், கோபிகாக்கு புரிஞ்சிருச்சு, ஓசைக்கு புரிஞ்சிருச்சு, தாராபி மூவ் ஆன் சொல்றாங்க, மகாருஷ்க்கு புரிஞ்சிருச்சு. பர்ஃபெக்ட். இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் தான் பண்ண போறோம். நெக்ஸ்ட் யூஸ் மை நேம். ஓகேவா மிஸ்டர் நைட்? சார் பிளட் குரூப் பண்ணுவோம்ப்பா. மகாதி வெயிட் பண்ணப்பா. இது புரிஞ்சதா? பர்ஃபெக்ட், வெரி குட். புரிஞ்சிருச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு டார்கெட் ஞாபகம் இருக்குல்ல? இன்னைக்கோட டார்கெட் என்ன பசங்களா? இன்னைக்கோட டார்கெட் என்ன? எஸ், இன்னைக்கோட டார்கெட் என்ன? தேங்க்யூ லோகி. இன்னைக்கோட டார்கெட் 10K சப்ஸ்கிரைபர்ஸ். 10,000. எஸ், பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். 3 லாவும் சொல்லி கொடுத்துட்டேன். பர்ஃபெக்ட். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இன்ஹெரிட்டட் ட்ரேட்னா என்னப்பா? இப்போ 2 விதமான ட்ரேட்ஸ் இருக்கும். இப்போ சிம்பிள் தான், இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு, கொஸ்டின்ஸ் தான் பண்ண போறோம். ஓகே, இது முடிஞ்சு. ஸோ இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸ்னா என்ன? நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து கிடைக்கிறது, அதை நம்ம வந்து இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸ் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஹைட் வந்து நான் தொங்குறதாலாம் இன்க்ரீஸ் ஆகாது, என்னோட அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. புரியுதா? அதே மாதிரி என்னோட ஐ கலர் என்னால் சேஞ்ச் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இது வந்து அங்கே அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு. சொல்லலாம் சார் நாங்கள் ஐலண்ட்ஸ் போட்டு சேஞ்ச் பண்ணிக்குவோம், அதெல்லாம் இல்லைப்பா, சும்மா லைக் நேச்சுரலாக சொல்கிறேன். ஓகே, புரிஞ்சிருச்சா? ஸோ சர்டன் கேரக்டர்ஸ் யூ கெட் ஃப்ரம் யோர் பேரண்ட்ஸ், அது என்ன சொல்லுவோம்? இன்ஹெரிட்டட் ட்ரேட்னு சொல்லுவோம். சரி, அது வந்து உங்கள் டிஎன்ஏலே இருக்கும். இட் இஸ் பிரசன்ட் இன் யோர் டிஎன்ஏ ஒன்லி. பிளட் குரூப் கூட சொல்லலாம். சரியா? லாவன் சொல்லுங்க சார் பிளட் குரூப் ஆமா, பிளட் குரூப் கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா கிட்ட தான் இருந்தது, அதை நீ சேஞ்ச் பண்ண முடியாது. அது வந்து இன்ஹெரிட்டட் ட்ரேட். ஓகே, வேற என்ன இருக்கும் இன்ஹெரிட்டட் ட்ரேட்? சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. வாட் எல்ஸ் கேன் பி an inherited trait? எஸ், வாட் எல்ஸ் கேன் பி an inherited trait? தேங்க் யூ லத்திகா. எஸ், சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா acquired trait. அக்வயர்ட் ட்ரேட்னா என்னப்பா? அக்வயர்ட் ட்ரேட்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம சில ட்ரேட்ஸ் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், பாருங்க, எக்ஸசைஸ் பண்ணேன்னா என்னோட மசில்ஸ் வந்து க்ரோ ஆயிரும். நான் வந்து சைக்கிள் கத்துக்கிட்டேன்னா என்னால் சைக்கிள் கத்துக்க முடியும். புரியுதா? நான் கிட்டார் கத்துக்கிட்டேன்னா நான் பாட கத்துக்கிட்டேன்னா அது வந்து அக்வயர்ட் ட்ரேட். ஐ லேர்ன் டியூரிங் அ லைஃப் டைம். நான் நல்லா பாடுவேன்னா என் குழந்தையும் நல்லா பாடாது. சரியா? கோகுல் வந்து நல்லா பாடுறான்னு வச்சுக்கோங்களேன். சரியா? கோகுலோட அப்பா வந்து நல்ல சிங்கர், கோகுலோட அம்மா கூட நல்ல சிங்கர். ஆனா கோகுல் வந்து சிங்கரா இருப்பாரா இல்லையான்னு தெரியல. கோகுல் வந்து கத்துக்கணும். புரியுதா? எஸ், கோகுலோட குழந்தை கூட, கோகுலும் நல்லா சிங் பண்ணான்னு வச்சுக்கோங்க, கோகுலோட குழந்தை வந்து அதை கத்துக்கணும். ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ acquired trait na you learn during your lifetime. There is no change in the DNA. Exam la kepanga, why certain traits are transferred to the next generation whereas others do not? Certain traits like inherited traits are passed to the next generation because they are present in the DNA, whereas certain traits, acquired traits like bicycling, swimming, singing, guitar playing, all these are not transferred to the next generation because they do not cause any change in the DNA. They are not present in the DNA. Yes, இன்னைக்கு கோகுலோட ஃபுல் ஃபேமிலியே நம்ம என்ன சொல்றது, ஓசை சொல்றாங்க ஜஸ்டிஸ் ஃபார் கோகுலா. கோகுலோட பசங்களா, again the names taken in the class are fictional in character, fictional in nature. They have no relevance to any Gokul present in the class, absent in the class, present in any universe. Okay. I hope you got it right. Interesting இருக்கா? அவ்வளவுதான். ஸோ இது நமக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது பார்க்கலாம். ரூல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ், மெண்டல்ஸ் கண்ட்ரிபியூஷன். இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னாப்பா, வேரியேஷன். இது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். சரியா? வேரியேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். சரியா? வேரியேஷன் என்னப்பா?
இன்னொரு எக்ஸாம்பிள்ல கோகுல யூஸ் பண்ணலாம்னு இருந்தேன், பட் ஓகே. அகைன் வேரியேஷன் என்ன, கோகுல் கோகுல் இருக்கா சரியா, கோகுல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர், கோகுல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் மதர். ஆமாவா இல்லையா? அதான் வேரியேஷன் சொல்றோம். வேரியேஷன்னா டிஃப்ரென்ஸ் சரியா. கோகுல் வந்து நம்ம கிளாஸ்ல ஆல்மோஸ்ட் 230+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கோகுல் ஆல்சோ. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், வேரியேஷன். புரியுதா? வேரியேஷனா டிஃப்ரென்ஸ் இன் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ். கோகுலும் நீங்க எல்லாரும் ஒரே ஸ்பீஷீஸ் நம்ம வச்சுக்கலாம். ஆமா இல்லையா? நீங்க எல்லாரும் ஒரே ஸ்பீஷீஸ் தானே, கோகுலும் நீங்க எல்லாரும் ஒரே ஸ்பீஷீஸ் சரியா. கிளாஸ் 10th CBSE ஸ்டடிங் ஸ்பீஷீஸ் சரியா. நீங்க எல்லாரும் கிளாஸ் 10th CBSE ஸ்டடிங் ஸ்பீஷீஸ். ஸோ கோகுலும் நீங்களும் எல்லாரும் ஒன்று தான். உங்க ஏஜ் என்ன? வாட் இஸ் யுவர் ஏஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? வாட் இஸ் யுவர் ஏஜ்? எஸ், வாட் இஸ் யுவர் ஏஜ்? உங்க ஏஜ் என்னப்பா? 16ஆ? ஸோ ஈவன் ஐ எம் 16, 15 இருப்பீங்க. ஈவன் ஐ எம் 14 சரியா. யூ ஆர் 16, 15, ஐ எம் ஜஸ்ட் 14. ஓகே, ஸோ நீங்க எல்லாரும் 16, 15 இருப்பீங்க. ஸோ நீங்க எல்லாரும் ஆர் ஆஃப் த அரௌண்ட் த சேம் ஏஜ். ஸோ யூ ஆர் ஆல் சேம், பட் உங்களை பார்த்தா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்டாக இருப்பீங்க. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், வேரியேஷன் சொல்கிறோம். ஓகே, எல்லாரும் என்னை விட ஓல்டாக தான் இருக்கீங்களா பசங்களா? ஐ எம் ஜஸ்ட், ஓ மை காட், வை ஆர் யூ ஸோ ஓல்டு? ஓகே, நான் தான் யங்கஸ்ட் இந்த கிளாஸில். ஓகே, இந்த கிளாஸில் நான் தான் யங்கஸ்ட் போல. எஸ். ஓகே, எஸ், ஐ எம் அ சைல்டு ஜீனியஸ். ஆமாப்பா, டெஃபினட் நான் தான் வந்து. எஸ். ஓகே, புரிஞ்சதா? வேரியேஷன் என்ன? வேரியேஷன் இஸ் டிஃபரன்ஸ் இன் த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அ சேம் ஸ்பீஷீஸ். ஓகே, நான் இப்போ வேரியேஷன் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. த வேரியேஷன், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் வேரியேஷன்? வேரியேஷனோட யூஸ் என்னவா இருக்கும் சொல்லுங்கப்பா. எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்பாங்க, போர்டு எக்ஸாம்ஸ்ல. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் வேரியேஷன்? Brain is acquired trait. Anything you learn, that is acquired, right? Brain, I hope you by brain you mean learning. Anything you learn is an acquired trait. நீங்க இப்ப ஜெனடிக்ஸ் படிக்கிறீங்களா, உங்க குழந்தை வந்து ஒரு say let's say after 24 years when your child is in 24, 25 years when your child is in class 10th, they will have to again study. Okay, அவங்க வந்து திருப்பி ஜெனடிக்ஸ் படிச்சு தான் ஆகணும். So learning is a acquired trait, not a inherited trait. நீங்க ஜெனடிக்ஸ் படிச்சிட்டீங்கன்னா உங்க குழந்தை படிக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு இருக்காது சரியா. உங்க குழந்தை கூட என்னோட வீடியோ பார்த்து தான் படிக்க போகுது. ஓகே, மோஸ்ட் ப்ராபப்லி ஐ ஒன்ட் டச் வுட், ஐ எம் நாட் ஷுர். பட் என்னோட இந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சொல்லலாம், எங்களோட டீச்சர் இருந்தார் ஒரு காலத்தில், நாங்களா சின்ன பிள்ளையா இருந்தப்ப எங்களுக்கு ஒரு டீச்சர் இருந்தார், அவர் வீடியோ போய் பாரு, அப்போ தான் எனக்கு புரியும் அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். எஸ், தட் இஸ் வை ஐ லவ் யூடியூப் டீச்சிங். ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து ஜென்ரேஷன்ஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் உங்கள் குழந்தையோட குழந்தைக்கு, உங்கள் குழந்தை வந்து அதோட குழந்தைகிட்ட சொல்லும், எங்கள் அப்பா காலத்தை ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு, அவர் வந்து ஜெனடிக்ஸ் பயங்கரமாக சொல்லி கொடுப்பார், அவரோட வீடியோ போய் பாரு அப்படிம்பாரு சரியா. ஸோ உங்கள் குழந்தை வந்து அது கூட என்ன பார்த்து படிக்க போகுது. தட் இஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஓகே, ஸோ அவ்வளோ லெஜெண்டரியாக நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எஸ், ஒரு ஃபயரை போடுங்க. அண்ட் எஸ், ஜெனடிக்ஸோட யூஸ் என்னப்பா? வெரி குட். உச்சியா கோகுலா பசங்களா, கோகுல் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. உச்சியா கோகுலா, உச்சிஹா கோகுல் பசங்களா. உச்சியா கோகுல் என்ன சொல்றானா, வேரியேஷன் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த என்வாயர்மெண்ட். பாருப்பா, நம்ம என்வாயர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஜெயவந்த் சொல்றான், சிலபஸ் வில் சேஞ்ச். சிலபஸ்லாம் சேஞ்ச் ஆகாதுப்பா ஜெயவந்த், நானே இந்த சாப்டரை 10 வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சிலபஸ்லாம் சேஞ்ச் ஆகாது. ஓகே, எஸ். ஸோ பசங்களா, ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, யூஸ் என்ன வேரியேஷன் எக்ஸாம்பிள் கேட்பாங்கப்பா. வேரியேஷனோட யூஸ் என்ன? இது ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த, நம்ம என்வாயர்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, கோவிட் வந்ததில்ல, கோவிட் வந்தது என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் வந்து அந்த கோவிட் வைரஸால் உயிரை இழந்துட்டாங்க. ஓகே, தே டைட் பிகாஸ் ஆஃப் கோவிட். பட் சம் சர்வைவ்ட். ஆமாவா இல்லையா? சில பேர் வந்து செத்து போயிட்டாங்க, சில பேர் வந்து சர்வைவ் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியா இருந்தா அந்த கோவிடால நம்ம எல்லாரும் செத்து போயிருப்போம். ஆமாவா இல்லையா? பாரு, ஒரு மனுஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கான். ஸோ ஒருத்தனோட இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு, இன்னொரு இம்யூனிட்டி வந்து கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கிற இம்யூனிட்டி உள்ளவங்க எல்லாரும் என்னாச்சு, அவங்க வந்து உயிரை இழந்துட்டாங்க. எஸ் ஆர் நோ? பட் பீப்புள் ஹூ ஹேட் ஹை இம்யூனிட்டி, தே சர்வைவ். ஸோ நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரியா இருந்ததுன்னா, ஒரு கோவிட் மாதிரி டிசீஸ் வந்து நம்ம எல்லாரும் ஹியூமன் ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கும்.
புரியுதா? So variation helps us to survive the changing environment. Number 2, variation helps in evolution. வேரியேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து எவல்யூஷன் உருவாக்கும். ஓகே, வேரியேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து எவல்யூஷனை உருவாக்கும். ஓகே, பர்ஃபெக்ட். இன்னொரு क्वेश्चन கேட்பாங்க, வேரியேஷன் இஸ் ஹை இன் கேஸ் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஆர் ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். சொல்லுங்கப்பா, வேரியேஷன் வந்து செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அதிகமா இருக்குமா, ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அதிகமா இருக்குமா? ஹைஃபா சொல்றாங்க சார் செக்ஷுவல் அதிகமா இருக்கும். ஆமா மித்ரா, வெரி குட். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்ல வேரியேஷன் வந்து ஹையா இருக்கும். ஏன்னா இதுல வந்து ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ், சரியா, ஒரு ஃபாதர் ஒரு ரெண்டு பேரோட டிஎன்ஏ சேருது. ஸோ அதனால இட் இஸ் ஹை. இட் இஸ் ஹை இன் கேஸ் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன், லோ இன் கேஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். இன்னொரு क्वेश्चन கேட்பாங்க, வேரியேஷன் வில் பி ஹை இன் செல்ஃப் பாலினேஷன் ஆர் கிராஸ் பாலினேஷன். வேரியேஷன் வந்து எதுல அதிகமா இருக்கும்? செல்ஃப் பாலினேஷன்ல அதிகமா இருக்குமா இல்ல கிராஸ் பாலினேஷன்ல அதிகமா இருக்குமா? வேரியேஷன் எதுல ஹையா இருக்கும்? எக்ஸாக்ட்லி, கிராஸ் பாலினேஷன்ல வந்து வேரியேஷன் ஹையா இருக்கும். ஏன்னா அதுல வந்து கிராஸ் பாலினேஷன் என்ன, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஃப்ரம் anther to sigma of a different plant. ரெண்டு டிஃபரெண்ட் பிளான்ட்ல இருந்து வருது. செல்ஃப் பாலினேஷனா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் சேம் பிளான்ட், anther to sigma of the same plant. ஸோ சேம் டிஎன்ஏ தான் வருது. ஸோ இது வந்து கம்மியா இருக்கும். இதுல வந்து என்ன சொல்றது, வேரியேஷன் வந்து அதிகமா இருக்கும். ஐ கெஸ் இட் இஸ் கிளியர். கொஞ்சம் முன்னால போலாம். ஓகே, வெரி குட். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. வெரி குட். ஸோ பாருப்பா, நம்ம மெண்டல் தாத்தா இருந்தால அவர் சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு, எக்ஸாம்ல கேட்பாங்க, சரியா? மெண்டல் தாத்தாவோட எக்ஸ்பெரிமெண்ட். நான் என்ன சொன்னேன், மெண்டல் யாரு? மெண்டல் இஸ் I know you are hearing mental, but I am saying Mendel. Okay, I am not saying mental. Mendel is the father of genetics. Okay, okay, எல்லாம் காதுல இருக்கு, காதை பொறுத்து இருக்கு. Okay, so he is the father of genetics. இவர் என்ன பண்ணாரு, இவர் வந்து பீ பிளான்ட்டை யூஸ் பண்ணாரு. பீ பிளான்ட்னா பைசம் sativum. சரியா? he used pea plant, பைசம் sativum. ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம், கேள்வி வரும் எக்ஸாம்ல, ஏன் மெண்டல் தாத்தா வந்து பட்டாணியை யூஸ் பண்ணாரு? ஏன் மெண்டல் தாத்தா வந்து பட்டாணியை மட்டும் யூஸ் பண்ணாரு? ஒரு பையன் கிளாஸ் சொன்னா, சார் மெண்டல் தாத்தாவோட வைஃப்க்கு வந்து பட்டாணி அதிகமாக பிடிக்கும், அதனால தான் மெண்டல் தாத்தா பட்டாணியை யூஸ் பண்ணாரு. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, மெண்டல் தாத்தாஸ் வைஃப் இஸ் நாட் ரிலேட்டட் ஹியர். ஓகே, மெண்டல் தாத்தாவோட வைஃபை இம்ப்ரெஸ் பண்ணா அவர் வந்து ரோஸா க்ரோ பண்ணியிருப்பாரு, சரியா, நாட் பட்டாணி. ஓகே, ஸோ obviously la, yes. So மெண்டல் தாத்தா வந்து பட்டாணியை சூஸ் பண்ணாரு. பட்டாணியை சூஸ் பண்ணானா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னாப்பா பாரு, இது வந்து பைசெக்சுவல். ஆக்சுவலா ஒரு பையன் சொன்னான் பைசெக்சுவல் பிளான்ட். பீ பிளான்ட் வந்து பைசெக்சுவல். ஸோ இதை வந்து நம்ம செல்ஃப் பாலினேட்டும் பண்ணலாம். இட் இஸ் ஈஸி டு செல்ஃப் as well as கிராஸ் பாலினேட். இதை வந்து செல்ஃப் பாலினேட்டும் பண்ணலாம், கிராஸ் பாலினேட்டும் பண்ணலாம். ரெண்டாவது, it has 7 contrasting traits. It has 7 contrasting traits. ஒரு பையன் சொல்லிட்டு இருந்தா, யார் சொன்னாது? வெரி குட், ஹர்ஷன், வெரி குட். 7 contrastingனா பாரு, பார்த்த உடனே தெரியும். ஸோ பீ பிளான்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா கிரீன் பட்டாணியும் இருக்கும், எல்லோ பட்டாணியும் இருக்கும். பட்டாணி பிளான்ட் வந்து டாலர் இல்லைன்னா ஷார்ட்டா இருக்கும். பட்டாணி கிட்ட ஒயிட் ஃப்ளவர் இல்லைன்னா வயலட் ஃப்ளவர் இருக்கும். பட்டாணி கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டு இருக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 7 கேரக்டர்ஸ் வந்து ஈஸியா பார்த்த உடனே தெரியும். பாரு, ஃபார் எக்ஸாம்பிள், நான் கோகுல் இருக்கான், சரியா? கோகுலும் நானும் நிக்கிறோம், சரியா? நான் சொல்றேன் ஐ எம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கோகுல். ஆனால் கோகுல் என்ன பார்த்தா என்ன மாதிரியே இருக்கான், கோகுல் பார்த்தா என்ன மாதிரியே இருக்கான். ஸோ நம்ம வந்து பார்த்த உடனே தெரிய மாதிரி. ஆனா கோகுல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோயேன். கோகுல் ஹைட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஸோ நீங்க பார்த்த உடனே தெரியலாம், அம்ரித் சார் டால், கோகுல் இஸ் ஷார்ட். இல்ல கோகுல் வந்து என்ன ரொம்ப ஹைட்டா இருக்கான்னு பார்த்தேன், கோகுல் இஸ் வெரி டால், அம்ரித் சார் இஸ் வெரி ஷார்ட். ஸோ இது வந்து என்ன இருக்கும், இட்ஸ் அ கண்ட்ராஸ்டிங் ட்ரீட். பார்த்த உடனே தெரியுது, புரியுதா? கோகுலோட கண் வந்து டார்க் பிளாக், என்னோட கண் வந்து லைட் பிளாக். ஸோ அது வந்து இட் இஸ் நாட் கண்ட்ராஸ்டிங். அது வந்து பார்த்தோன்னே நமக்கு தெரியாது, புரியுதா நான் சொல்றேன்? ஸோ இந்த மாதிரி 7 கண்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ் பார்த்தோன்னே தெரிய மாதிரி ட்ரேட்ஸ் இருக்கணும். அப்பதான் நம்ம அவருக்கு ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு, சரியா? வெரி குட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஈஸி டு க்ரோ அண்ட் ஷார்ட் லைஃப் சைக்கிள். இட் இஸ் ஈஸி டு க்ரோ, அதோட லைஃப் சைக்கிள் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கும். அதோட லைஃப் சைக்கிள் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கும். அண்ட் மல்டிபிள்
இது வந்து என்ன பண்ணும் மல்டிபிள் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஒரே தடவையில் நிறைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் கொடுக்கும் it gives multiple offsprings okay ஒரே தடவையில் it gives many offsprings okay then வேற என்ன ஆட் பண்ணலாம் contrasting trait easy to grow short lifespan multiple offsprings I guess these are pretty much same okay so நீங்க வந்து என்ன எழுதணும் so they will ask why did he choose this plant oh yeah so this is it okay p plant ஐ choose பண்ணா இதெல்லாம் choose பண்ணாரு okay now சில டேர்ம்ஸ் இருக்குப்பா ஓகே சில வந்து டேர்ம்ஸ் இருக்கு ஸோ டேர்ம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க மோனோஹைபிரிட் கிராஸ் சரியா மோனோஹைபிரிட் கிராஸ்னு என்ன அர்த்தம்னா நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஜெனரேஷனோட ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் பார்க்கறோம் ஃபார் எக்ஸாம்பிள் கோகுல் வந்து ஒரு பி பிளான் வச்சுக்கோங்க கோகுல் வந்து பி பிளான் ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் ஸ்டடி பண்றோம் ஃப்ரம் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் கோகுலோட தாத்தாவோட ஹைட் என்னவா இருந்தது பாட்டியோட ஹைட் என்னவா இருந்தது கோகுலோட தாத்தாவோட ஹைட் பாட்டியோட ஹைட் சரியா கோகுலோட அம்மாவோட ஹைட் அப்பாவோட ஹைட் கோகுலோட ஹைட் கோகுலோட வைஃபோட ஹைட் கோகுலோட குழந்தையோட ஹைட் கோகுலோட குழந்தையோட வைஃபோட ஹைட் புரியுதா ஸோ வி ஆர் ஸ்டடியிங் ஒன்லி ஹைட் பாரு கோகுலுக்கு ஹைட் மட்டும் இருக்காது கோகுலுக்கு ஹைட் இருக்கும் ஐ கலரும் இருக்கும் சரியா ஸ்கின் கலர் ஹேர் எல்லாமே இருக்கும் ஆனால் நான் வந்து எதை ஸ்டடி பண்றேன் ஐ எம் ஸ்டடிங் ஒன்லி ஒன் கேரக்டர் ஐ எம் ஸ்டடிங் ஒன்லி ஹைட் ஆஃப் கோகுல்ஸ் ஜெனரேஷன் கோகுல்ஸ் ஃபேமிலி புரிஞ்சதா ஸோ என்ன சொல்றோம் மோனோஹைபிரிட் கிராஸ் டைஹைபிரிட் கிராஸ்னா கோகுலோட ஹைட் அண்ட் ஐ கலர் ஸ்டடி பண்றேன் கோகுலோட அப்பாவோட ஹைட்டும் ஐ கலர் கோகுலோட அம்மாவோட ஹைட்டும் ஐ கலர் கோகுலோட தாத்தாவோட ஹைட்டும் ஐ கலர் கோகுலோட பாட்டியோட ஹைட்டும் ஐ கலர் கோகுலோட குழந்தையோட ஹைட்டும் ஐ கலர் கோகுலோட குழந்தையோட வைஃபோட ஹைட்டும் ஐ கலர் ஸோ இட்ஸ் அ டைஹைபிரிட் கிராஸ் நம்ம ட்ரைஹைபிரிட் கிராஸ் டெட்ராஹைபிரிட் கிராஸ் எல்லாமே பண்ணலாம் பட் வி ஜஸ்ட் ஸ்டாப் அட் டைஹைபிரிட் கிராஸ் எஸ் புரிஞ்சுச்சா பசங்களா எஸ் guys again and again I'm telling the names taken in class are fictional okay I am Gokul okay my name is Gokul please don't get offended the names taken in the class are fictional they have no relevance no reference to anyone present in the class or not present in the class in any universe okay but yeah if you know a Gokul tag him share a video with him and tag him in the comment box if you know the Gokul yes got it if you know a Gokul share this video with Gokul very good so இது புரிஞ்சதா மோனோஹைபிரிட் கிராஸ் புரிஞ்சதா so மெண்டல் என்ன பண்ணாருன்னா பசங்களா பேக் டு டாஸ்க் மெண்டல் கிட்ட என்ன இருக்கு மெண்டல் கிட்ட பி பிளான்ட் இருக்கு with 7 contrasting trait இதுல மெண்டல் வந்து ஹைட்டை மட்டும் பார்க்கலாம்னு சொன்னாரு சரியா let's study height only பசங்களா ஹைட்டை பார்க்கலாமா ஹைட்டை மட்டும் பார்க்கலாம் சரியா ஹைட்டை மட்டும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஹைட்டை பார்த்தீங்கன்னா மெண்டல் தாத்தா என்ன பண்ணாருன்னா பியோர் டால் பிளான்ட்டை சூஸ் பண்ணாரு இதை வந்து பியோர் ஷார்ட் பிளான்ட்டோட ப்ரீட் பண்ண வச்சாரு ப்ரீடிங் சரியா ப்ரீடிங்னா பாலினேட் பண்ண வைக்கிறது சரியா ப்ரீடிங்னா பாலினேட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் மெண்டல் தாத்தா வந்து கேபிட்டல் டி பிளான்ட்டை சூஸ் பண்ணாரு ஸ்மால் டி பிளான்ட்டை சூஸ் பண்ணாரு சரியா புரியுதா இந்த ஃப்ளவர் இருக்குல்லப்பா இந்த ஃப்ளவரோட புரியுதா இதோட ஆந்தரை எடுத்து இதோட ஸ்டிக்மா மேல டச் பண்ண வச்சாரு புரியுதா எப்படி பண்ணாருன்னு guys are able to understand how is he breeding them okay this is how he is doing cool now இது அவ்வளோ டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க just for your understanding okay now இது மோனோஹைபிரிட் கிராஸ் ஓகே அப்பா ஸோ மெண்டல் தாத்தா ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி சூஸ் பண்ணாரு சரியா இதோட குழந்தை எப்படி இருக்கும் இதோட குழந்தை என்ன சொல்லுவோம் F1 ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் F1 generation so this is Gokul's father and mother this is Gokul F1 generation na Gokul so Gokuloda என்னவா இருக்கும்பா அப்பா கிட்ட இருந்து கேபிட்டல் டி வரலாம் அம்மா கிட்ட இருந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி வரலாம் சாரி அம்மா கிட்ட இருந்து என்ன வரும் ஸ்மால் டி ஆமா இல்லையா so Gokul can be capital T small t capital T small t capital T small t capital T small t yes Gokul can only be capital T or small t so Gokul என்னவா இருப்பான் Gokul can only be capital T and small t this means Gokul is only tall ஏன்னா என்ன ஆகும் இது வந்து இதை சப்ரஸ் பண்ணிரும் okay
ஸோ மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்ப என்ன பார்த்தாருன்னா அவர் வந்து ஒரு பியோர் டால். பசங்களா பியோர்னு என்ன அர்த்தம்? பியோர்னு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பியோர் இஸ் ஹோமோசைகஸ். Whenever you see pure in a question, it means homozygous. Pure tall, when breeded with pure short plant, Mendel observed everyone is tall. மெண்டல் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சார். மெண்டல் வந்து அவர் தரைய சொரிய ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொன்னார்னா, பாரு இது டாலோட கேரக்டர் இருக்கு, இங்க ஷார்ட்டோட கேரக்டர் இருக்கு, இந்த குழந்தை வந்து டாலா இருக்கணும் இல்லைன்னா மீடியம் ஹைட்ல இருக்கணும்ல, ஆனா அது எல்லாமே டாலா இருந்தது. அவர் வந்து திருப்பி திருப்பி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருந்தாரு. என்ன பார்த்தாரு, திருப்பி திருப்பி பார்க்கறது என்னன்னா எல்லாம் கோகுல் வந்து டாலா தான் இருக்கான், எப்ப பார்த்தாலும் டாலா தான் இருக்கான். ஸோ இதுல அவர் என்ன கன்க்ளூட் பண்ணாரு, when you breed two different characters, one is expressed and the one which gets expressed is the dominant trait. இதுதான் வந்து அவர் என்ன சொன்னாரு, இது வந்து டாமினென்ட்டா இருக்கு, இது வந்து இதை டாமினேட் பண்ணிருதா, எவ்வளவு பண்ணாலும் டாமினேட் பண்ணுது. ஓகே, எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு என்ன சொன்னாரு, லா ஆஃப் டாமினன்ஸை கண்டுபிடிச்சாரு. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, இவர் இந்த கோகுல் இருக்கான்ல பாரு, ஒரு பட்டாணிக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்காது. பட்டாணி will have many குழந்தை. So Gokul, so basically Patani, so what he did is he breeded this pea plant with other pea plant. Okay, so he breeded this pea plant with other pea plant. Okay, now what did you see? This is called as F2 generation. F2, when you see F2 generation pa, F2 generation நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, please understand, F2 generation என்ன நடக்குதுன்னா, here one is capital T small t, here is capital T small t. Here, so what will happen? It will be capital T capital T, capital T small t, capital T small t, small t small t. இது வந்து என்ன சொல்றோம், இத நம்ம வந்து சொல்றோம் F2 generation. Okay, so here it is, what is happening? Here we are doing self pollination. But இங்க நம்ம என்ன சொல்றோம், selfing சொல்றோம். Self pollination என்ன? Yes, taking the pollen grain from the anther of the same flower. அதோட ஃப்ளவரோட ஆன்சர் எடுத்தே போட்டோம். This is called as self pollination, selfing. ஓகே, செல்ஃபிங் பண்ணப்ப அவர் என்ன பார்த்தார்னா, இது டாலா இருக்கும், இது டாலா இருக்கும், இது டாலா இருக்கும், ஆனா இது எப்படி இருக்கும்? எஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இது எப்படி இருக்கும்? இது வந்து ஷார்ட்டா இருந்தது, இது வந்து ஷார்ட்டா இருந்தது. ஸோ மெண்டல் என்ன பார்த்தாரு? a character which disappeared in the F1 generation reappeared in the F2 generation. F1 generationல காணாம போன கேரக்டர் வந்து F2 generationல திருப்பி வந்துருச்சு. திருப்பி வந்துருச்சுன்னு என்ன அர்த்தம்? எஸ் கைஸ், அந்த கேரக்டர் வந்து திருப்பி வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? எஸ், திருப்பி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன வந்துருச்சு அர்த்தம்னா, என்ன அர்த்தம்னா, இந்த கேரக்டர் வந்து F1லயும் இருந்தது, இந்த கேரக்டர் வந்து F1லயும் இருந்தது, ஆனா இது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதனால இது இருந்ததால தான் இது வந்து இங்க வந்து திருப்பி வந்திருக்கு. இது கிளியர் ஆச்சா? இதை வச்சு தான் அவர் வந்து லா ஆஃப் டாமினன்ஸ் கிரியேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னாரு? He also said the gametes, at the time of formation of gametes, the allele separate and they join back at the time of formation of zygote. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? So monohybrid cross experiment இருக்குல்ல, இதை வச்சு தான் மெண்டல் தாத்தா வந்து law of dominance and law of segregation இந்த ரெண்டையும் கொடுத்தாரு. Using monohybrid cross, Mendel Tata gave us law of dominance and law of segregation. Okay, exactly pa Sanjay. Yes, they are inherited but not expressed. Now, exam என்ன கேட்பாங்க? எக்ஸாம்ல வந்து phenotypic ratio and genotypic ratio கேட்பாங்கப்பா. எக்ஸாம்ல phenotypic ratio and genotypic ratio கேட்பாங்க. phenotypic ratio genotypic ratio என்ன அர்த்தம்? phenotypic ratio னா, yes, phenotypic ratio னா physical appearance னு அர்த்தம்ப்பா. சரியா? phenotypic ratio னா என்ன அர்த்தம்? physical appearance. genotypic னா genetic makeup. so physical appearance ratio க்கு பாருப்பா, இது tall 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 tall, sorry, tall 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 short. so 3 tall and 1 short, 3 tall and 1 short. yes or no? Is this correct? Physical appearance ratio.
ஜீனோடிபிக் ரேஷியோ ஜெனடிக் மேக்கப். ஜெனடிக் மேக்கப் எத்தனை ஜெனடிக்ஸ் இருக்கு நம்ம கிட்ட? கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி அண்ட் ஸ்மால் டி. பாத்தியா? கேபிட்டல் டி ஒன்னு இருக்கு, கேபிட்டல் டி ஸ்மால் டி 2 இருக்கு, and small t 1. So this is genotypic ratio. 1:2:1. Exam la kepanga, what is the phenotypic ratio of monohybrid cross of Mendel's experiment? Phenotypic ratio of Mendel's experiment is 3:1. What is the genotypic ratio of Mendel's experiment? This. Okay. Kepanga, what percentage of a monohybrid cross is short? What percentage of monohybrid cross is short? Tell me, pa. Out of 4, 1 is short. That is 25%. Am I well? 25% is short. What percentage is tall? Out of 4, 3 are tall. Out of 4, 3 are tall into 100. That is 75%. Got it? Inor example kudukata. Or question pandringla? Yes, you want to do one question? Yes, good question. You want to do one question? Yes. Okay. A heterozygous tall plant is breeded with a homozygous tall plant, a homozygous short plant. What is the phenotypic ratio of pure tall and pure dwarf in the F1 generation? In the F1 generation, ratio of pure tall and pure dwarf. Solunga pa idla. Yes, tell me what will be the answer for this. Guys, உங்களுக்கு எல்லாருக்கும் டார்கெட் தெரியல. இன்னைக்கு டார்கெட் என்னப்பா? Yes, exactly. 1 lakh. Did you share this in your Telegram, WhatsApp groups? No. So, Parpa, let us do. See, capital T, we'll write here. Sorry, capital T and small t. Capital T, small t. Inge small t dikla. Capital T, small t. Yes. Pure tall and pure dwarf. What is the ratio, guys? There is no pure tall. There is no capital T. Right? So the ratio will be 0. Right? You cannot do. But yes, the ratio will be 0. Got it? So நீங்க அந்த மாதிரி கேட்கணும். நீங்க கேட்கலாம், what is the ratio of let us say, yes, this is the best we can do. Okay, now again இது வந்து capital T small t. சரியா? இது வந்து ஒரு capital T small t and this is also capital T small t. In this case, what's the ratio of pure tall and pure dwarf? See, par, this is pure tall, this is pure dwarf. So the ratio is 1:1. What's the ratio of hybrid tall and pure dwarf? Hybrid tall is 2. Right? So pure dwarf is 1. 2:1 is the hybrid tall and pure dwarf. So question வந்து நீங்க பயங்கரமா பார்த்து கவனிச்சு தான் ஆன்சர் பண்ணுப்பா. Question என்ன கேட்டிருக்காங்க அதை நம்ம பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும். Got it? Perfect. Next வந்து பாத்தீங்கன்னா இது புரிஞ்சிச்சுலப்பா. I've explained it to you. So let us do the dihybrid cross. Dihybrid cross மெண்டல் என்ன பண்ணாருன்னா, பாருப்பா, monohybrid cross பார்த்துட்டோம்ல, dihybrid cross குயிக்கா சொல்லிடுறேன். சரியா? அது வந்து just remember the same thing. So இவர் என்ன பண்ணாரு, round and yellow பா. சரியா? Round and, yes, round and yellow. Sorry, round and green and wrinkled yellow. Yes, பசங்களா, dihybrid cross என்ன?
எஸ் இது தப்பா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இட் இஸ் ரவுண்ட் அண்ட் yellow and wrinkled and green. ஓகே இதுல தப்பா போட்டிருக்காங்க. இட் இஸ் ரவுண்ட் அண்ட் yellow wrinkled green generally. Okay. But anyways, okay. ஓகே அப்பா புக்ல வந்து ரவுண்ட் yellow and wrinkled green தான் கொடுத்திருப்பாங்க. ஓகே dihybrid cross is between two traits. நான் சொன்ன மாதிரி we are studying two traits one after the other. So மெண்டல் என்ன பண்ணாரு, என்ன ரெண்டு trait எடுத்து யூஸ் பண்ணாரு, this is wrong. Okay, round and yellow and wrinkled green. பசங்க இது பாருங்க, இது வந்து round is a shape and here color. See, இது வந்து ரெண்டு different traits. Yes or no? These two are different traits. Okay? So இவர் என்ன பண்ணார்னா, இந்த பாரு dihybrid cross யூஸ் பண்ணி தான் மெண்டல் gave yes the law of independent assortment. Mendel gave law of independent assortment using the dihybrid cross. அவர் வந்து dihybrid cross யூஸ் பண்ணி law of independent assortment கொடுத்தாரு. சரியா? சோ இதுல வந்து என்ன கேட்பாங்கன்னா, what is the genotypic ratio? Genotypic ratio கேட்பாங்க. What is the phenotypic ratio கேட்பாங்க. What is the phenotypic ratio of a dihybrid cross? What is it, guys? 9:3:3:1. This is the yes, this is the physical appearance ratio. Genetic ratio கேட்க மாட்டாங்க. Genotypic ratio is very complicated, so அது வந்து கேட்க மாட்டாங்க. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, the phenotypic ratio is 9:3:3:1. 9 is round and yellow. Okay, 3 is round and green. Okay, and 3 is again yellow and wrinkled, and this is wrinkled and green. Okay, like that. Okay, guys. So 9:3:3:1 is round and yellow, round and green. Yes, yellow wrinkled and yellow green. Okay, wrinkled green. Okay. Perfect. Okay, got it. So இது வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. So இப்போ வந்து क्वेश्चन பண்ணலாம். Okay, let us do questions. You want to do questions? இல்ல questions குயிக்கா பண்ணிக்கலாம். Yes. Yes. Given below represent types of earlobe present in a family consisting of two children, Rahul, Nisha and their parents. சரியா? இது வந்து ராகுல், நிஷா அவங்களோட அம்மா அப்பா இருக்காங்க. Okay, now excited by his observation of different types of earlobes present in his family, Rahul conducted survey of the type of earlobes. Okay, he found out two types of earlobes in the classmate frequency given below. Okay, free earlobe and attached earlobe. Question என்ன கேட்டிருக்காங்க? On the basis of above data, which of the characteristics free earlobe or attached earlobe appears to be dominant in case Y? சொல்லுங்கப்பா. இந்த டேட்டாவை வச்சு ஃப்ரீயா டாமினண்டா இல்ல அட்டாச் டாமினண்டா சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. Which is dominant? Why? Why is it dominant? Free is dominant. Why? Why is free dominant? Because it is appearing in more number of individuals. This shows this is a dominant character because it can express itself in homozygous as well as heterozygous condition. Yes or no? Parpa. ஏதாவது dominant-ஆ இருந்தா it can express itself in homozygous as well as heterozygous. Whereas recessive can express itself only in the homozygous condition. ஆமாவா இல்லையா? ஏதாவது டாமினன்ட் இருந்தா அது ஹோமோசைகஸ்லயும் எக்ஸ்பிரஸ் பண்ணும், அது ஹெட்ரோசைகஸ்லயும் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஆனா ஹோமோசைகஸ் வந்து ரெசசிவா இருந்தா அது வந்து ஹோமோசைகஸ்ல மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும். எஸ், வெரி குட். செகண்ட் क्वेश्चन.
Is inheritance of free earlobe linked with the sex of an individual? Give reason. Yes pa. Is inheritance of earlobe linked to the sex of an individual? Yes. Very good. Exactly. It is not related to the sex of an individual. It is a autosome. It is a autosome. Okay. And you can also write because male and female, both of them are having attached earlobes and non-attached earlobes. That is why it is not linked to the sex of an individual, because both male and female are having this. Parpa, please understand, you have to give reason also. Okay. What type of here reason in it? Because male and girl, boys and girls, both of them are having this thing. Okay. What type of earlobe is present in father, mother, Rahul and his sister, Nisha? What type of earlobe is present in father, mother and Rahul and his sister? Father is free earlobe, Rahul is attached earlobe. Rahul's mother is free earlobe, Nisha is also free earlobe. Okay, three of them are free, Rahul is only attached earlobe. Write their genetic constitution of each of these family members, which explain the inheritance of this character in the family. Parpa. Free earlobe is F, attached earlobe is small f. Okay, we will do. So என்ன சொல்றாங்க? F, capital F is free, small f is attached. சரியா? So நம்ம பார்க்கலாம். ராகுலோட அப்பாக்கு என்ன இருக்கு? Rahul's father is free earlobe. Okay, so this is father. This is mother. Okay, Rahul's father is having free, so it can be capital F, or capital F, small f. Right? Rahul's mother is also free, so capital F, small f. Yes or no? பாருங்க நான் எப்படி பண்றேன்னு பாருங்க please. Okay, then Rahul என்ன இருக்கு? He is having attached earlobe. ஆமா இல்லையா? attached இருந்தா Rahul வந்து எப்படி இருக்கணும்? Rahul is having small f, then only attached is possible. It should be homozygous. It should be homozygous. Yes or no, guys? It should be homozygous. Now, Rahul's sister, she is also free. She can be capital F, or she can be capital F, small f. Yes or no? Yes or no? Clear till here? How did I write all these things? Guys, புரியுதா? Yes. Now, இப்ப ராகுல் கிட்ட small f இருக்கணும்னா ஒரு small f அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து இன்னொரு வந்து அப்பா கிட்ட இருந்து வரணும். அம்மாவே அப்பதானே இவனால small f இருக்க முடியும். Yes or no? See, if this happens, let us say if this is happening, okay, capital F, small f. So everyone will capital F, small f. So all of them are free. This is not possible at all. This is possible only in this case. When father is this, mother is this, that only this is possible. Yes? So father is capital F, small f, mother is capital F, small f, and Rahul is small f. His sister can be capital F, or his sister can be capital F, small f. Yes? Clear? Good question. Question புரிஞ்சதா? Good question or bad question? ஹனிஷாக்கு புரிஞ்சிருச்சு, டிபிகே கேமிங்க்கு புரிஞ்சிருச்சு. ஹைஃபா சொல்றாங்க ராகுல் is adopted. F per pi. He is saying no. Gene for a free earlobe is represented by capital F. Gene for attached earlobe is represented by small f. Okay? Very good. Suresh's parent have attached earlobe. What type of earlobe can be seen in Suresh and his sister Sia? என்ன சொல்றாங்க? சுரேஷோட அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் attached earlobe. Attached earlobe எப்படி இருக்கும்பா? Small f only. So ஆமாவே இல்லையா? So சுரேஷும் அவங்க சிஸ்டருக்கு என்ன இருக்கும்? ஆப்வியஸா small f தான் இருக்கும்.
Suresh and his sister will be small f only. Yes, you can write this, you can just make this and write, right? Very good. அடுத்த question போலாமா? Now, very good. Good questions, huh? Yes. Confidence வருதா, என்னால பண்ண முடியும்னு confidence வருதா? Very good. What is the law of dominance of trait? Explain with an example. இது ஈஸியா பண்ணிடலாம்ப்பா. ஓகே பாரு, எப்பயும் இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்? Yes. Yes guys, whenever questions like this come, yes. Till what time? Just a second. Yes. Perfect. Okay, very good. Now, what is the law of dominance? Law of dominance, what does it say? It says, yes guys, no worries, I'm good. So what is law of dominance saying? Law of dominance says, when a pair of dissimilar alleles are present in a, when you have a pair of dissimilar alleles, one character or one trait dominates the other one. This is called as law of dominance. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? Monohybrid drawer. Yes guys, monohybrid crosser draw பண்ணணும். பாரு, இந்த மாதிரி what is law of dominance, what is law of segregation கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு நீ என்ன பண்ணணும்? நீ வந்து monohybrid crosser draw பண்ணணும். ஓகே, நீங்க என்ன பண்ணணும்? Monohybrid crosser draw பண்ணணும். Yes, புரியுதாப்பா? law of dominance, law of segregation கேட்டாங்கன்னா டைரக்டாவே நம்ம என்ன பண்ணணும்? Yes, நம்ம வந்து monohybrid crosser draw பண்ணணும். Why are traits acquired during the lifetime of an individual not inherited? Explain பண்ணுங்க. Trait வந்து lifetimeல acquire பண்ணது வந்து ஏன் inherit ஆகாது? எப்படி explain பண்ணுவீங்க? Yes. Yes. Teach old question. என்ன பிரச்சனைப்பா இதுல? டுபாக்கூருக்கு இது புரியல, நிறைய பசங்களுக்கு இது புரியல. என்னப்பா பிரச்சனை இதுல? எஸ், ஓகே ஓகே, கொஞ்சம் டவுட்ஸ் எடுத்துக்கலாம். ஓசி கேட்குறாங்க, டிஃபரெண்ட் பிட்வீன் மோனோஹைபிரிட் அண்ட் டைஹைபிரிட் கிராஸ். பாருப்பா, ஓசி மோனோஹைபிரிட்ல நம்ம ஹைட் மட்டும் தான் படிச்சோம். ஓகே, லெட் மீ ட்ரா த டைஹைபிரிட் கிராஸ் ஃபார் யூ. ஓகே, ஒரு நிமிஷம். எஸ், நம்ம வந்து டைஹைபிரிட் கிராஸ் பார்க்கலாம். டைஹைபிரிட் கிராஸ் என்ன பண்ணேன்? ரவுண்ட் அண்ட் yellow breed with wrinkled and green. Okay, round நம்ம வந்து capital R, yellow is capital Y, wrinkled is small r, green is small y. Yes, okay பா, LG, let me do it. எல்லாரும் கேக்குறாங்க, டைஹைபிரிட் கிராஸ் கொஞ்சம் பண்ணிடலாம். Okay, now இது வந்து parent பா, this is parent. F1 generation எப்படி இருக்கும்? What are the gametes? What gamete can be produced here? பாரு, ரெண்டுமே இருக்கணும், ரெண்டு கேரக்டரும் இருக்கணும். Okay, here also both the characters small r, small y. So பாரு, டைஹைபிரிட் கிராஸ்ல நம்ம வந்து ரெண்டு கேரக்டர் டச் பண்றோம். Please understand, டைஹைபிரிட் கிராஸ்ல ரெண்டு கேரக்டர் பத்தி படிக்கிறோம். மோனோஹைபிரிட்ல ஹைட் பத்தி மட்டும் தான் படிச்சோம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர், ஷேப் அண்ட் கலர். ஸோ ஷேப்பும் வேணும், எனக்கு கலரும் வேணும். இங்க கூட ஷேப்பும் வேணும், எனக்கு கலரும் வேணும். புரிஞ்சதா? டைஹைபிரிட் கிராஸ்ல ரெண்டு கேரக்டர் இருக்கு ஒரே தடவையில். நான் F1 ஜெனரேஷன் என்ன நடக்கும்னாப்பா, F1ல பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர்,
capital Y, small y. This is my F1 generation. This is my F1 generation. F1 generation பாருங்கப்பா எப்படி இருக்கும்? How will it look like? இது எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியும்? Capital R வந்து smaller dominate பண்ணும். So it will be round and yellow. It will be round and yellow. Yes or no? இது புரிஞ்சிருச்சா? Now எனக்கு F2 generation வேணும்னா என்ன பண்ணுவேன்? இதை வந்து self pollinate பண்ணுவேன். I will self pollinate it. Yes or no for F2 generation? I will self pollinate it. What will I do? I will self pollinate. Self pollinate பண்ணலாமா? Yes. Now it is capital R, small r, capital Y, small y, capital R, small r, capital Y, small y. So என்கிட்ட சொல்லுங்கப்பா, what all gametes are possible? Capital R, capital Y, capital R, small y, small r, capital Y, small r, small y. These are the 4 gametes. Yes or no? Here also, capital R, capital Y, capital R, small y, small r, capital Y, small r, small y. Yes? Yes or no? Just removing the sticky note. Yes. So இதை நம்ம வந்து போடலாம். Okay, let us draw this. Yes, guys. So capital R, capital Y, capital R, small y, small r, capital Y, small r, small y. Same. इधर எடுத்தேனா capital R, capital Y, capital R, small y, small r, capital Y, small r, small y. பசங்களா புரியுதா? Guys, you have to focus pa. நாளானைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நீங்க எல்லாம் பேசக்கூடாது. Okay. Now, இது பாத்தீங்கன்னா capital R, capital R, capital Y, capital Y, because here, this comes here, capital R, capital R, capital Y, small y, this comes here, capital R, small r, capital Y, this comes here, capital R, small r, capital Y, small y. Okay, similarly here, capital R, capital Y, sorry, capital R, capital Y, small y, again here. Here capital R, small y, capital R, small r, capital Y, small y, capital R, small r, small y, small y. Yes, தப்பு பண்ணேனா சொல்லுங்க. Okay, here capital R, small r, capital Y, here capital R, small r, capital Y, small y, small r, capital Y, small r, capital Y, small y. Here capital R, small r, capital Y, small y, capital R, small y, small y, small r, capital Y, small y, small r, small y, small y. Yes, correcta? We will do pa, remembering is easy, we will do it after this. Like in the session நான் முடிக்க போறேன். Okay, biology கொஞ்சம் அதிகமா இன்னைக்கு டைம் வந்து கொஞ்சம் அதிகமா எடுப்போம். So see pa, this will be round and yellow. This will suppress this. Round and yellow. பாருங்க கரெக்டா சொல்லிருக்கேனா? இது எல்லாமே லாவண்யா பண்ணுமா கவலைப்படாத, இதுக்கு அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். Round and yellow. These 9 will be round and yellow. Yes or no?
Yes guys, these 9 will be round and yellow. See this one, capital R will dominate small r, capital Y will dominate small y, round and yellow. Here capital R will dominate small r, same, capital R will dominate small r, and these are both capital Y, capital Y, so round and yellow. Yes, 9 are round and yellow. Then this is 1, 2 and 3. This is round and green. These 3 will be round and green. Capital R round, small y green. Capital R will suppress small r, that is round, again green, small y. Capital R again will be round and green. Yes or no? 3 is round and green. Arun, what is the doubt pa? Unakku enna doubt irukku Arun? Arun is like, how sir? What is the doubt Arun? Adha enna how? என்ன புரியல பாரு, இங்க என்ன இருக்கு? கேபிட்டல் ஆர் இருக்கா, ஸ்மால் y இருக்கு. சோ கேபிட்டல் ஆர் என்ன சொன்னேன்? ரவுண்ட்னு சொன்னேனா, ஸ்மால் yனா green. இங்க கூட பாரு, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், that is capital R is round, இது சப்மிட், இது வந்து இத டாமினேட் பண்ணிரும். then small y is, guess what? பாருப்பா, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இருந்தா கேபிட்டல் ஆர் வந்து ஸ்மால் ஆர் டாமினேட் பண்ணிரும்ல. கேபிட்டல் ஆர் ரவுண்ட், ஸ்மால் ஆர் wrinkled, so capital R தான் டாமினேட் பண்ணிரும்ல. அருண் புரிஞ்சதா? அருண், தீப்ஷிகாக்கு புரிஞ்சிருச்சு. ஆமா, ஸ்மால் y green பா. பாரு இங்க பாரு, ரவுண்ட் வந்து டாமினன்ட் பா, ரவுண்ட் அண்ட் wrinkled. ரவுண்ட் வந்து கேபிட்டல் ஆர், wrinkled வந்து ஸ்மால் ஆர். இது வந்து ஷேப். கலர் ஷேப் சரியா? கலர் பார்த்தேன்னா yellow and green. yellow dominant, yellow வந்து capital Y, green வந்து small y. இப்ப புரிஞ்சதாப்பா அருண்? yes Arun. anyone even doubt? once more la இல்ல, புரிஞ்சதுனா புரிஞ்சதோ இல்லனா ஓகே, once more la இல்ல, டவுட் இருந்தா கேளுங்க. once more okay, no once more. perfect, very good. இத பாருங்க, இந்த மூணு பாருங்க. this is small r capital Y, that is wrinkled yellow. this is small r wrinkled, capital Y, small y, again yellow, it will suppress this, wrinkled yellow. so these three are wrinkled and yellow. yes, and last one is small r small y, this is wrinkled and green. only phenotype will come. dihybrid clause la பாத்தீங்கன்னா phenotype மட்டும் தான் வரும், genotype வராது. so the physical appearance is, பசங்களா physical appearance என்னவா இருக்கு? physical appearance என்னவா இருக்கு? it is round and yellow 9, round and green 3, wrinkled and yellow 3, and wrinkled and green 1. so the ratio is 9:3:3:1. dihybrid cross la ratio வந்து இந்த மாதிரி இருக்கும் சரியா? இப்ப பசங்க கேட்பாங்க, சார் இத வச்சு மெண்டல் என்ன கண்டுபிடிச்சாரு? பாருப்பா, இத வச்சு மெண்டல் என்ன கண்டுபிடிச்சாருன்னா பாரு, மெண்டல் என்ன பார்த்தாரு? மெண்டல் வந்து ரவுண்ட் அண்ட் yellow மட்டும் தான் பார்த்தாரு, and wrinkled and green. நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம கிட்ட ரவுண்ட் அண்ட் yellow மட்டும் தான் இருந்தது, ஆமாவா இல்லையா? ரவுண்ட் அண்ட் yellow, wrinkled green, இது ரெண்டு மட்டும் தான் இருந்தது. எஸ் ஆர் நோ? மெண்டல் வந்து இந்த கதையை ஆரம்பிக்கிறப்ப அவர்கிட்ட ரவுண்ட் அண்ட் yellow and wrinkled green இது ரெண்டு மட்டும் தான் இருந்தது, ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆனா ஆனா கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மெண்டல் கிட்ட இருந்து ரவுண்ட் அண்ட் yellow பாரு, ரவுண்ட் அண்ட் yellow, wrinkled and green மட்டும் தான் இருந்தது. மெண்டல் வந்து தலைய சொல்லி ஆரம்பிச்சாரு, இது எங்க இருந்துப்பா வந்தது? ரவுண்ட் அண்ட் green, wrinkled and yellow, இந்த கேரக்டர் வந்து அம்மா அப்பா கிட்ட இல்லவே இல்லையே, இது எங்க இருந்து வந்தது? அதான் இது எப்படி வந்தது? சோ இத வச்சுதான்
இதை வச்சு தான் மெண்டல் என்ன சொன்னார்னா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். அவர் என்ன சொன்னாருன்னா இது இருக்குல்ல ரவுண்டும் எல்லோவும் ஒன்னா சேர்ந்தாப்ல இல்ல, தே கேன் ஆல்சோ செப்பரேட். ரவுண்ட் வரணும் எல்லோ வரணும்னு அவசியம் இல்ல, கிரிங்கிள் வரணும் கிரீனும் சேர்ந்தாப்ல வரணும்னு அவசியம் இல்ல, ரெண்டும் செப்பரேட் ஆகலாம். புரியுதா? எஸ், they can also separate and this also can separate. பாரு ரவுண்டும் கலரும் ஷேப்பும் கலரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், இது கூட செப்பரேட் ஆகலாம். ரவுண்டா இருந்தா எல்லோவா வரணும்னு அவசியம் இல்லை. இதான் நம்ம என்ன சொன்னோம் எஸ் என்ன சொல்றோம், இதான் நம்ம சொல்றோம் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இப்போ யாருக்காவது டவுட் இருக்கா? எஸ் எனிவன்? இதை நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். எஸ், very good Lavanya, very good Pritesh, thank you Pritesh. Clear? Very good. Questions பார்க்கலாமா? ஓசை இப்ப dihybrid cross புரிஞ்சிருச்சாப்பா? ஓசை, did you understand dihybrid cross now? genotypic ratio கேட்க மாட்டாங்கப்பா, they will only ask phenotypic ratio. கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சி பார்த்துக்கோ. ஓகே, இந்த क्वेश्चन பண்ணா சரியா? வெரி குட். நெக்ஸ்ட் பார்க்கலாம்ப்பா. Why are traits acquired during the lifetime of an individual not inherited? Explain சொல்லுங்கப்பா. இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? எஸ், why are traits acquired during the lifetime of an individual not inherited? Explain பண்ணுங்க. ஓ சரி, blood group பார்த்துடலாம். பசங்க விட மாட்டேங்கிறாங்களப்பா. ஓகே, blood group சொல்லட்டா? ஓகே, சரி ஓகேப்பா. பசங்க வந்து பிளட் குரூப், யாருக்கெல்லாம் பிளட் குரூப் படிக்கணும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ் ஒரு ஃபயரை போடுங்க. கொஞ்சம் எனர்ஜி கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எஸ், பசங்க கொஞ்சம் ஃபயரை போடுங்கப்பா என்ன கமெண்ட் பாக்ஸ்ல. ரேனலுக்கு படிக்கணுமா? ஃபயரை போடுங்கப்பா. ஃபயர் கொஞ்சம் எனர்ஜி, அகைன் ஜம்பிங் எனர்ஜி. சரியா? பிளட் குரூப் டிலீட்டட் பண்ணா உனக்கு வந்து மோனோஹைபிரிட் கிராஸ் கேட்கலாம். ஸோ பாருப்பா, பிளட் குரூப் இருக்குல்ல, இது வந்து ஐஜீன் கண்ட்ரோல் பண்ணுப்பா. ஐஜீன் சரியா? இதோட அலீல் வந்து பாத்தீங்கன்னா 3 அலீல் இருக்கலாம். வாட் இஸ் அலீல்? IA, IB and small I. இது வந்து 3 அலீல். சரியா? பிளட் குரூப்க்கு வந்து ஐஜீன் இருக்கும், ஐஜீனுக்கு 3 அலீல் இருக்குப்பா. சரியா? இதுல நீ பார்த்தேன்னா உன்னோட ஏ பிளட் குரூப் எப்போ இருக்கும்? ஏ வந்து பார்த்தேன்னா நம்ம கிட்ட எத்தனை பிளட் குரூப் இருக்குப்பா? ஏபி. எஸ், நம்ம கிட்ட எத்தனை பிளட் குரூப் இருக்கு? ஏபி சிடி. நம்ம கிட்ட 4 பிளட் குரூப் இருக்கு. ஏபி சிடி. எஸ், 4 பிளட் குரூப்ல ஏபிசிடியா? எஸ்பா, ஏபி ஏபி அண்ட் ஓ பிளட் குரூப். ஓகே, so இதுல நீங்க பாத்தீங்கன்னாப்பா IA and IB are dominant, small I is recessive. சரியா? IA and IB are dominant, small I is recessive. So what are the possible combination? If you see, பாரு IA வந்துருச்சுன்னா A blood group, IA small I வந்துருச்சுன்னா again A blood group. ஏன்னா இது வந்து டாமினன்ட்டா இருக்கு, இதை சப்ரஸ் பண்ணிரும். சேம் B பாரு, IB இங்க வந்துருச்சுன்னா IB small I. This is again this thing. Yes, very good. Then AB எப்போ வரும்? IA IB ரெண்டும் வந்துருச்சுன்னா ரெண்டுமே டாமினேட் பண்ணும். புரியுதா? இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப், இட்ஸ் an example of co-dominance பா. இது வந்து exceptions of Mendel's rule. பாரு, நம்ம ரெண்டும் டாமினேட் இருக்க மாதிரி எங்கேயாவது படிச்சோமா? இல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஆஃப் மெண்டல்ஸ் ரூல். co-dominance, it is against law of dominance. மெண்டல் என்ன சொன்னாரு? 2 அலீல் இருந்ததுன்னா ஒன்னு டாமினன்ட் இருக்கும், இன்னொரு ரெசசிவ் இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது? ரெண்டுமே டாமினன்ட்டா இருக்கு. இது வந்து எக்ஸெப்ஷன் ஆஃப் மெண்டல்ஸ் ரூல். ஓகே, வெரி குட். O blood group எப்போ வரும்? ஸ்மால் I small I. These are the possible combinations. Is there any other combination possible? ஸ்மால் I அப்பா, ஸ்மால் I வந்து இன்னொரு அலீல் பா. கேபிட்டல் T ஸ்மால் t இருந்ததுல அதே மாதிரி ஸ்மால் I is recessive. These two are dominant. blood group இருக்குல்லப்பா, உன்னோட blood group வந்து IG நால டிசைட் பண்ணப்படும்.
ரிமெம்பர் ஈஸி. புரிஞ்சதா இப்போ? டோன்ட் வரிப்பா வேணி, கவலை. ஈஸி தானே. என்னப்பா கன்ஃபியூசிங் இருக்கு? வேணி சொல்லை. புரிஞ்சதா? புரியல? ப்ளீஸ் கிளியர் இட் பா, கிளியர் பண்ணிக்கோங்க. ஆமா, ஆல்வேஸ் ஸ்மால் லெட்டர் இஸ் ரெசசிவ். சரியா? சோ ஜெனரலா நம்ம என்ன பார்த்தோம்? ஹைட்டுக்கு வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்து பார்த்தோம். இப்போ நான் என்ன சொல்றேன், பிளட் குரூப்புக்கு வந்து 3 இருக்குன்னு வச்சுக்கோயேன். பிளட் குரூப்புக்கு வந்து 3 அலீல் இருக்கு. ஒன்னு IA, ஒன்னு IB, ஒன்னு ஸ்மால் ஐ. IAயும் IBயும் டாமினன்ட், ஸ்மால் ஐ ரெசசிவ் தானே. அவ்வளவுதானே சொன்னேன். அவ்வளவுதானே சொன்னேன். இந்த 3 வச்சு என்னென்ன காம்பினேஷன் பாசிபிள்? இந்த காம்பினேஷன் தான் பாசிபிள். 1 2 3 4 5 6 இந்த 6 காம்பினேஷன் தான் பாசிபிள் பை கீப்பிங் தீஸ் 3. permutation combination பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். You have 2 spaces and 3 things to fill. You can do by 3 into 2. That is 6 combination. Is there any other possible combination? Where is the combination possible in the 3 வச்சு? இல்ல. Okay. Yes. Small I or IO same thing pa. Got it? Question பண்ணலாமா? நிதின் கேக்குறான் நெகட்டிவ்ல வேற விஷயம்ப்பா. உன் பிளட்ல RH புரோட்டீன் இருந்ததுன்னா நீ பாசிட்டிவ், RH புரோட்டீன் இல்லைன்னா நெகட்டிவ். புரியுதா? உன் பிளட்ல RH புரோட்டீன் இருந்ததுன்னா பாசிட்டிவ், இல்லைன்னா நெகட்டிவ். அவ்வளவுதான். எக்ஸாம் இது வராது. பாசிட்டிவ் நெகட்டிவ் வரதான் இது வரும். ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் புரிஞ்சிருச்சா? உன் பிளட்ல RHங்கிற ஒரு புரோட்டீன் இருந்ததா நீ பாசிட்டிவ், RHங்கிற புரோட்டீன் இல்லைன்னா நீ நெகட்டிவ். ஓகே, அந்த RH என்னன்னா, RH வந்து ஒரு குரங்கு, ரீசஸ் மங்கின்னு ஒரு மங்கி இருக்கும். அது பாடியில் அந்த புரோட்டீன் இருக்கும். அது வந்து எங்க பாடியிலையும் இருக்கு. சரியா? அது இருந்ததுன்னா பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ். ஓகே, அவ்வளோ கிளியரா? ஸோ இப்போ கொஷன் சொல்றேன். ஐ வில் கிவ் யூ அ கொஷன். சரியா? நம்ம கோகுலா யாரை பத்தி பார்த்துட்டோம்? கோகுல். சரியா? கோகுல் இருக்கான். ஓகே, கோகுல்ஸ் father's blood group is A, mother's blood group is to be identified. Gokul's blood group is O. What is the blood group of Gokul's mother? Tell me. Gokul's blood group is O. Gokul's father's blood group is A. What is the blood group of Gokul's father and mother? Tell me pa. எல்லாரும் ஓ சொல்றீங்க, எப்படி பாரு? ஸோ நவ் நமக்கு என்ன தெரியும்? கோகுலோட பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஐ. ஆமாவா இல்லையா? ஸோ ஒரு ஸ்மால் ஐ வந்து அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கணும். அப்பா வந்து ஏ. அப்பா வந்து கேன் பி திஸ் ஆர் அப்பா கேன் பி திஸ். பட் ஹி ஹஸ் காட் ஒன் ஃப்ரம் அப்பா, ரைட்? So appa can be only this. Appa is only this. Appa cannot be this. Yes or no? இது clear இருக்கா? அப்பா வந்து கேபிட்டல் ஸ்மால் ஐயா தான் இருக்க முடியும். அம்மா. இப்போ அம்மா கிட்ட வரலாம். அம்மா வந்து நமக்கு தெரியாது. அம்மா கிட்ட இருந்து ஆனா ஒரு ஸ்மால் ஐ வருதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அம்மா கிட்ட இருந்து ஸ்மால் ஐ வருதுன்னா அம்மா வந்து இதுவாகவும் இருக்கலாம், ஓ பிளட் குரூப்பாகவும் இருக்கலாம். இல்லைன்னா அம்மா வந்து எஸ், அம்மா கேன் பி திஸ் ஆல்சோ, அம்மா கேன் பி திஸ் ஆல்சோ. இன் ஆல் த 3 cases Gokul will get I gene from mother. Yes or no? எல்லாரும் தப்பா பண்ணிருக்கீங்க. All of you gave very wrong answer. All of you said O. Why O? It can be IAB also, IBI also, or IA also, right? Right, in that case also Gokul will get I, right? Yes or no? Gokul's mother can have O blood group, B blood group, or A blood group. Yes or no? Guys, vada pocha எல்லாருக்கும் செமையா போட்டு கார்னர் பண்ணிட்டேன்னா எப்படி விளாண்டேன்னு பாத்தீங்களா? எஸ் எஸ், எப்படி எங்கள் விளையாட்டு? எஸ், எங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. எங்களுக்கெல்லாம் எல்லாமே புரிஞ்சிருச்சு. வாவ், நாங்க தான் ஃபாதர் அண்ட் மதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். வாவ், ஐ எம் த ஃபாதர் அண்ட் மதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். ஐ நோ எவ்ரிதிங். இந்த சிம்பிள் क्वेश्चनலயே மொக்க விட்டங்க. எஸ் எஸ், ஆமா, ஓ ரெசசிவ் தான். யார் சொன்னா இல்லன்னு? எஸ், இந்த क्वेश्चन புரிஞ்சதா? கைஸ், இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? கன்ஃபியூஷன் இல்லனா நோன்னு போடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. நோ கன்ஃபியூஷன் ஹியர்ல.
வெரி குட். டவுட் இருந்தா கேளுங்கப்பா, அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இன்னொரு கேட்கலாமா? இன்னொரு இதே மாதிரி இன்னொரு one more question like this. One more question for Gokul and Gokul's family. Yes, இப்படி வரலாம்ல, சேம் தான் மூணு. இது வந்து பார்த்தனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான क्वेश्चन பா, சரியா? These are little difficultaன क्वेश्चन. இதுல பாரு, நான் வந்து Gokul is this, Gokul's sister is this அப்படின்னு கேட்டிருந்தேனா, Gokul is this, Gokul's sister is this. Okay. In that case, it will be different. Okay. Leave. Okay, let's do more. Cool. Next question. Tabulate two distinguishing features between an acquired trait and inherited trait with one example of each. So, what are the two different features of acquired trait and inherited trait? Acquired trait cannot be passed on to the next generation. Inherited trait can be passed on to the next generation. Acquired trait is present in the it does not modify your DNA, whereas inherited trait is present in the DNA. Yes. In the already example of acquired trait and inherited trait, guys, comment box quick solunga. What is an example of acquired trait and inherited trait? Yes. Weight, swimming skills, bicycling skills, all these are acquired trait. Inherited trait is height, eye color and all these things. Why did Mendel choose garden pea plant for his experiment 2016 andarku solunga pa? Why did Mendel chose garden pea plant? Yes. Why did Mendel choose? Because they grow faster, 7 contrasting traits are there. They are bisexual, easy to cross-pollinate and self-pollinate, shorter lifespan, many offspring, so more data size. Very good, pa. List 2 contrasting visible traits of garden pea: height, color, okay, shape of the pea, shape of the pod, flowers, white flower, violet flower, anything you can write. Explain in brief how Mendel interpreted his results to show that trait may be dominant or recessive. Yes. Trait may be dominant. Mendel eppadi show pannaru using the monohybrid cross. Okay, traits can be, yes, traits can be dominant. He eppadi prove pannaru monohybrid cross complete ah pannu, starting from capital T, small t, F1 generation, F2 generation inga complete ah pannu. Okay. Very good. Next one. How do Mendel's experiment show that traits may be dominant or recessive? Again, இது நம்ம என்ன பண்ணணும், monohybrid cross பண்ணணும். பாருப்பா, இது வருஷம் கேட்டுட்டு இருக்காங்க. பாரு, இந்த மாதிரி கேள்வி வந்தாலே, மெண்டல்ஸோட ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லால கேள்வி வந்தாலே நீ என்ன பண்ணணும், டைரக்டாவே நீ வந்து monohybrid cross டிரா பண்ணிடணும். Okay? Inheritance of two traits is independent of each other. இது எப்படி பண்ணணும்? Based on the dihybrid cross. Mendel did perform dihybrid cross, okay, which helped him to prove that traits are independent of each other. Traits are inherited independent of each other. Okay. Very good. Very important question, guys. Sex determination. Seriya? Now, sex determination eppadi pannalapa? For example, example question kepanga. So, for example, pa males. Okay. Guys, all the males, sex is determined by which chromosome? The sex of an individual is determined by sex chromosome. Sex of an individual is determined by the sex chromosome. Sex chromosome நீங்க பாத்தீங்கன்னா, in boys it is X and Y. ஒரு pair சொன்னல 23rd pair of chromosome, it is X and Y, and female it is X. Okay.
In female it is XX. So when male produces a gamete, he produces two types of gamete. One is X, other one is Y. A male produces two types of gametes, X and Y. Female produce only one type of gamete, that is XX. Yes or no? Rendume X ane irukku, ore X ane varapogudhu. And when you breed, if X fertilizes X, it will be XX, again female. If Y fertilizes, it will be X, Y. Let us say there is one more X, same. Okay, so again, it could be XX, it could be. So, purinjada. So, female produce only one type of gamete, whereas male produce two types of gamete. If a sperm having X chromosome fertilizes an egg, it will be a female. When a sperm having Y chromosome fertilizes an egg, it is a male. So who is responsible for sex of a child? Father. The father of a baby is responsible for the sex of a child. Yes. Pasangala kepanga. Many a times, okay, a Gokul is having girl child. Gokul is having two girl child. Okay, who, like, the sex of a child is determined by which of the following characters? Okay, in question, what is the chance of having a male child or a female child? 50% chances are there, because again, if a X chromosome containing sperm fertilizes an egg, it is a female. If a Y chromosome containing sperm fertilizes an egg, it is a male. Okay, I hope you're understanding. This is a very important question. So in the mind, a diagram pannuba, please make the diagram. Okay, very good. How is sex of a child fixed during the fertilization step in the human beings? Explain. Yes, exactly. Irrespective of a child, whether it's a boy or a girl, they get X chromosome from the mother. Very good. Akhuturanjan. Perfect. So pasangala jora kaiya tattenga nama first chapter mudichitom. Yes, boys and girls. Nama first chapter mudichitom. Yes, our environment panna pora, don't worry. Our environment ipo irukku. Interesting. Yes, ellame purinjirucha. Boys and girls, blood group deleted Ritu Hasni கேக்குறாங்க. வந்துருச்சுனா பண்ணிருப்பா. சரியா, சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸாம்ல வந்துருச்சுனா நீங்க பண்ணிருங்க. ஓகே, வெரி குட். பா क्वेश्चंस வந்து நம்ம ஈவினிங் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா, क्वेश्चंस எல்லாமே நம்ம ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, டோன்ட் வரி. மகிமா சொல்றாங்க phenotypic ratio of dihybrid cross. phenotypic ratio பாத்தீங்கன்னா 9:3:3:1 of a dihybrid cross. பசங்க ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், டவுட் இல்லைன்னா நம்ம வந்து ஆர் என்வாயர்மெண்ட் சாப்டர் முடிச்சலாம், குயிக்கா முடிச்சலாம் ஆர் என்வாயர்மெண்ட். எஸ், பிளட் குரூப்பிங் இருந்து பாருப்பா, சில டைம் அதில் வந்து கொஷின் கேட்டுருவாங்க. கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணுங்க, கேட்கலன்னா இட்ஸ் ஓகே. சரியா சார்? ரீப்ரொடக்ஷன் சொல்லி கொடுத்தீங்களா? தமிழ் பாய்ஸ் ப்ரோ, நம்ம Xylem கிளாஸ் 10th தமிழ் சேனல் இருக்குல்ல, இதில் வந்து ஒன் ஷாட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரீப்ரொடக்ஷன், அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ரீப்ரொடக்ஷன் வந்து ஒன் ஷாட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ், அவர் என்வாயர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? வெரி குட். ஸோ ஈகோ சிஸ்டம்ல கேட்டுவாங்கப்பா, வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம்? சரி, ஈகோ சிஸ்டம் என்ன? ஃபர்ஸ்ட் ஈகோ சிஸ்டம் என்ன? ஈகோ சிஸ்டம் வந்து இட்ஸ் அ பிளேஸ் வேர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் interact with non-living organisms for their survival. Basically, you can say ecosystem is a place where living organism interact with the non-living organism. Okay, interact with each other and also with the long-living. So, component of ecosystem pathina biotic component and abiotic component. What are the biotic components of ecosystem? Biotic components pathina living organisms. Okay. Okay, living on abiotic na non-living, like air, water. Okay, air, water, soil. Okay, all these are non-living things. Okay, sunlight, all these things. Okay, very good. Now
food chain and food web. சரியா? food chain என்னப்பா? யார் யாரை சாப்பிடுறா? Okay, so in a food chain you always have producer, primary consumer, you have secondary consumer, and you have tertiary consumer. Okay appa? So food cycle la pathina, food chain la pathina, you have producer, primary consumer, secondary consumer and tertiary consumer. So producer la neenga pathina ellame plants varuvanga, plants. Primary consumer la plant eating, herbivores. Here you can see omnivores and carnivores. Okay, paru enna agona, please understand. Producer என்ன பண்ணுவாங்க? sunlight use பண்ணி photosynthesis பண்ணி energy use பண்ணுவாங்க. Okay, and they make food. Herbivore என்ன பண்ணும்? It will eat the producer. Carnivore என்ன பண்ணும்? It will eat the primary consumer. It will eat this thing. புரியுதா? so இந்த சாப்பிடுறதால தான் எனர்ஜி வந்து ஒரு trophic level இருந்து இன்னொரு trophic levelக்கு போகும். எக்ஸாம்ல கேட்பாங்க, what is the trophic level? The various stages in a food chain, the various levels of food chain is called as, this guy's trophic level. The various stages of the food chain is called as a trophic level. In the trophic level la pathina, the flow of energy is unidirectional part. Energy always flows in one direction. The flow of energy is unidirectional. It flows from producer to primary consumer, secondary to tertiary consumer. Yes, very good. இன்னொரு law இருக்கு, but 10% rule. என்ன இருக்கு? 10% rule. For example, என்ன சொல்றாங்கன்னா, plant producer கிட்ட 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட 10% தான் இன்னொரு trophic லெவலுக்கு போகும். ஸோ மேலே போனீங்கன்னா இது வந்து 10,000 மாறிடும். இதுக்கு மேலே போனா 1000, இதுக்கு மேலே போனா 100. புரியுதா? ஒரு trophic level இருந்து இன்னொரு trophic லெவலுக்கு போறப்ப ஒரு ஜீரோ கம்மி ஆயிட்டே போகும். Only 10% of energy is passed on from one trophic level to the other trophic level. Example கேட்பாங்க, why generally in a food chain more than 4 trophic level cannot exist? Why? ஒரு food chainல 4க்கு மேல trophic level exist பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா பாருப்பா, இதுக்கு மேல போச்சுன்னா இதுகிட்ட வந்து 10 energy தான் கிடைக்கும். இதுக்கு மேல போச்சுன்னா 1 joule. In the 10 joule and 1 joule is not sufficient for survival. It is not sufficient for survival. புரிஞ்சதா? ஒரு trophic level இருந்து இன்னொரு trophic level போறதுக்கு 10% எனர்ஜி போகுது. சரியா? இது ஒரு பையன் கேட்கறான், why unidirectional sir? பாருப்பா, நீ எப்பயாவது புல்ல மான சாப்பிடுற மாதிரி பார்த்திருக்கியா? இல்லனா மான புலி சாப்பிடுறது பார்த்திருக்கியா? புரியுதா? Always lion eats the goat, goat never eats the lion. That is why I'm saying the flow of energy is unidirectional. Yes, very good. Appa, decomposer are part of different food chain. Detritus food chain இன்னொன்னு வரும், அதெல்லாம் குழப்பிக்காதீங்க. சரியா? detritus food chain different. இது புரிஞ்சிருச்சா? Very good. Next one. Yes, புரியுதாப்பா? so உங்க क्वेश्चन கேட்பாங்க, producer, primary consumer, secondary consumer and tertiary consumer. எக்ஸாம்ல கேட்பாங்க, say there is a grasshopper, then frog, snake, eagle. இப்படின்னு கேட்பாங்க. சரி, என்ன சொல்லுவாங்க? frog கிட்ட வந்து 10,000 joule எனர்ஜி இருக்கு, ஈகிள் கிட்ட எனர்ஜி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஈகிள் கிட்ட எத்தனை எனர்ஜி இருக்கும்? frog கிட்ட 10,000 இருக்குன்னா ஈகிள் கிட்ட எவ்வளவு எனர்ஜி இருக்கும்? Yes, obviously it will have, this will have 1000, this will have 100. Okay, அந்த மாதிரி தான் ஈஸியான கேள்வி கேட்பாங்க. Okay,
வெரி குட். தென் ஃபுட் வெப் நம்ம பார்த்தோம். ஃபுட் வெப் பார்த்தீங்கன்னாப்பா இன்டர்கனெக்டட் ஃபுட் செயின். Interconnected food chain is called as food web. பாரு நிறைய food chain வந்து கனெக்டடா இருக்கு. இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, food web is more stable or food chain is more stable? What is more stable? Food chain ரொம்ப ஸ்டேபிளா இருக்குமா, food web more stable இருக்குமா? Food web is always more stable. புரியுதா? ஏன்னா ஃபுட் செயின்ல பார்த்தா உங்ககிட்ட ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு சாப்பிடுறதுக்கு. ஆனா ஃபுட் வெப்ல உங்ககிட்ட நிறைய ஆப்ஷன் இருக்கு. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இங்க வந்து ஸ்னேக் வந்து ஃப்ராகை சாப்பிடும். ஃப்ராக் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்னேக் வந்து சர்வை பண்ண முடியாது. ஆனா ஸ்னேக் வந்து நீ பார்த்தேன்னா ஸ்னேக் வந்து ராட்டையும் சாப்பிடும். ஸோ இஃப் த ஃப்ராக் கெட் எக்ஸ்டிங்க்ட் இட் கேன் ஈட் ராட். புரியுதா? ஸோ தட் இஸ் ஹவ் ஃபுட் வெப் இஸ் மோர் ஸ்டேபிள் ஆஸ் கம்பேர்ட் டு அ ஃபுட் செயின். தென் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பயோமேக்னிஃபிகேஷன் கேட்பாங்கப்பா. வாட் இஸ் பயோமேக்னிஃபிகேஷன்? பயோமேக்னிஃபிகேஷன் என்ன அர்த்தம்னா accumulation of non-biodegradable toxic material. பாருப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு சின்ன சின்ன புழு மாதிரி இருக்கு, சரியா? a small fish eats them. இந்த fish வந்து இதை சாப்பிடும். so the amount of toxic chemical increases. then one big fish eats many of these small fishes. So idla வந்து அது increase ஆயிரும். then human eats this fish. அவன் இதுல வந்து ரொம்ப அதிகமாயிரும். so biomagnification என்ன அர்த்தம்னா the amount of toxic material, non-biotoxic material increases in each trophic level. amount of non-biodegradable toxic material increases in each trophic level and it is maximum in the highest trophic level. புரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல கேட்பாங்க a toxic chemical was found in the food chain. In this food chain, who will be most affected by this toxic chemical? A toxic non-biodegradable chemical was found in this food chain. Who will be most affected by this? And explain the phenomena. What is the phenomena called as? Or why will be that individual be most affected? Yes, obviously in this food chain eagle will be most affected. Why? Because of the phenomenon called as biomagnification. The non-biodegradable material will keep on accumulating and it will get affected. Yes, very good. Biomagnification को bioaccumulation को என்ன வித்தியாசம் பாருப்பா. இன்னொன்னு bioaccumulation is accumulation of non-biodegradable waste at one trophic level. பர் இந்த fish குள்ளே accumulate ஆயிட்டே இருந்ததுன்னா இதை வந்து bioaccumulation சொல்லுவோம். biomagnification பார்த்தா one trophic level to other trophic level. I hope இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Yes, clear? Very good. Yes. Very good. So quick நம்ம வேற question பார்க்கலாம். Now, how does our activity affect our environment? Deforestation, water pollution, global warming, habitat destruction, all these causes. What guys? All these activities affect our environment. All these activities affect our environment. Okay, very good. Next, ozone layer and how is it getting depleted? Parva, ozone layer मेरा question वरो. Ozone layer ना என்ன? Ozone layer ना O3. O3 is called as ozone pa. Okay, O3 is called as ozone layer. இப்போ ஓசோன் நீங்க பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்? It is present in the stratosphere. சரி, ஓசோன் எங்க இருக்கும்? Present in the stratosphere layer. ஓசோன் எங்க இருக்கும்? Stratosphere layerல இருக்கும்.
புரியுதாப்பா? இது வந்து நம்ம எர்த் இருக்குல்ல, இது வந்து அட்மாஸ்பியர்னா அட்மாஸ்பியருக்கு மேல ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கும், அங்க தான் நமக்கு ஓசோன் லேயர் இருக்கும். ஓசோன் என்ன பண்ணும்? இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இதை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் யூவி ரேடியேஷன். It protects us from harmful UV radiation. இப்ப கேட்பாங்க ஓசோன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது? How is the ozone layer formed? ஓசோன் லேயர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பாருப்பா, நம்ம அட்மாஸ்பியர்ல வந்து பார்த்தேன்னா ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் என்ன பண்ணும்? நமக்கு தண்டர் லைட்னிங் தான் வரும்ல, அப்ப என்ன ஆகும்னா இந்த யூவி ரேடியேஷன் இருக்குல்ல, இந்த யூவி ரேடியேஷனால என்ன ஆகும்? ஆக்சிஜன் வந்து உடைஞ்சிரும் பிட்வீன் 2O. இந்த O joins with the O2 to form O3. இந்த ஈக்குவேஷன் கேட்கணும், எழுதணும். எக்ஸாம்ல கேட்பாங்க how is ozone layer formed? You have to write this equation. எழுதிருவீங்களா? Yes, இந்த ஈக்குவேஷன் எழுதிருவீங்களா? இன்னொன்னு கேட்பாங்க, what is the function of ozone? It protects us from harmful ultraviolet radiation. ஓசோன் என்ன பண்ணும்? protects us from harmful ultraviolet radiation. இன்னொன்னு கேட்பாங்க, ஓசோன் வந்து ஏன் டிப்ளீட் ஆயிட்டு இருக்கு? CFC. சரிப்பா, CFC ன்னு ஒரு கேஸ் இருக்கும், இது பேர் என்ன? குளோரோ ஃப்ளூரோ கார்பன். இந்த CFC கேஸ் இருக்குல்லப்பா, இது என்ன பண்ணும்? நம்ம ஓசோனை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கு. ஓசோன் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வந்து நம்மளை வந்து தாக்கிரும். அது நம்மளை தாக்கிடுச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்? ஸ்கின் கேன்சர், கேட்டராக்ட், சரியா, ரிடக்ஷன் இன் இம்யூனிட்டி அண்ட் எஸ், எக்ஸாம்பிள் கேட்பாங்க, வாட் ஆர் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் திஸ் திங்? கைஸ், ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் UV. What are the harmful effects of UV? Cataract, skin cancer, immunity decreases. Then what else? Yes, what else can happen? Plant productivity decreases. Okay, plant productivity will decrease. All these things can happen. Yes, very good. Okay, now what are the effective ways of garbage management? இது கேட்பாங்கப்பா, garbage நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம்? garbage நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இந்த CFC நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னாப்பா, இந்த CFC இருக்குல்ல, கேட்பாங்க ஓசோன் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? CFC is used in refrigerators. It is used in AC, air conditioners. Okay, we should stop the usage over there. We should stop the use of this thing. Garbage எப்படி மேனேஜ் பண்ணலாம்? 3R பசங்க சொல்றாங்க. 3R's என்ன? reduce, reuse and recycle. நம்ம reduce, use, recycle பண்ணோம்னா நம்ம வந்து garbage மேனேஜ் பண்ணலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா separation of waste. Exactly, very good pa. Separation of waste. Separation of waste into biodegradable and non-biodegradable. You can separate the waste into biodegradable and non-biodegradable. It will be easier for you to dispose. Yes, pa. CFC breaks the ozone layer. It is like more molecules, not one molecule. Then you need many molecules. Okay. Right to harmful effects of using plastic bag on the environment. Suggest the alternatives of the use of the plastic bags. Plastic bag, yenna pannopa. What does it do? It can be consumed by the animals and it could lead to their death. It blocks the drainage and causes waterlogging. Okay, like that you can write any number of this thing. List 2 practices that can be followed to dispose of waste produced in our homes. I told you 3R strategy. Separate the waste into biodegradable and non-biodegradable. It will be easier for you to dispose. In the matter, okay, same. Say, guys, idla vandu romba general answers. You have to write general answers. Okay. Okay. Veni சொல்றாங்க aquatic lifestyle ஓட food chain பாருப்பா. Zooplankton. This is aquatic food chain pa. Zooplankton, fish. You can say human. Okay, this is an aquatic food chain. Right? Simple.
நோப்பா கிரிக்கெட் ஃபேன் எக்ஸாம்பிளர் மஸ்ட் இல்லை. இப்போ டைம் இல்லை நம்ம கிட்ட. நான் சொல்லி கொடுத்தத மட்டும் பண்ணிட்டு போங்க. Do you think microbes will work similarly in landfill sites as they work in a laboratory? Justify your answer. பாருப்பா என்ன கேட்குறாங்க, மைக்ரோ ஆர்கனிசம் வந்து டீகம்போஸ் பண்ணுவாங்கல்ல வேஸ்ட் மெட்டீரியல், அவங்க வந்து எஸ் எஸ் will they be yes working same as? No, they cannot work in same as they work in lab, because laboratory நீங்க பாத்தீங்கன்னா they have the conditions are under control. The temperature, the moisture, everything is under control, whereas in landfill the temperature is not under control. Yes, very good. Choose the incorrect statement from the following. Okay pa, poll pannunga, poll, there's a poll, type ABCD in the comment box, our poll will capture. Choose the incorrect statement. Ozone is a molecule formed by 3 atoms of oxygen. Ozone shields the surface of the earth from ultraviolet radiation. Ozone is deadly poisonous. Ozone gets decomposed by UV radiation. Yes. Yes, done. Very good. Okay, I have to select the answer. Ozone is a molecule formed by 3 atoms. This is correct. This is correct statement. Ozone shields the surface of the earth from UV. Correct. Ozone is deadly poisonous. Yes, ozone gets decomposed by UV radiation. Oh. Yes, but ozone is deadly when it is in the CPAC. Ozone is deadly when it is at the atmospheric level, but if it's at the stratosphere, it is okay. Okay, so answer is, I guess almost it should be C. Let us see. Oh, sorry, ozone gets, yeah. Guys, see, ozone is poisonous, I told you, right? Ozone gets decomposed by UV. No, it doesn't get decomposed by UV. It protects us from UV. Okay, it is produced by UV radiation. Okay, my bad. The answer is option D. Yes. Pasangla purinjada. Na sonnala, it is deadly poisonous. Ozone is a poisonous gas at the atmospheric level. Okay. So yeah, I didn't read the last option properly. Ozone get decomposed? No. If it is getting decomposed, then why the decompose ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி protect பண்ண முடியும்? Okay. Yes, not C. Answer is option D. What is food chain? Why is the flow of energy ecosystem unidirectional? Explain briefly. Yes, pa. What is the food chain? Yes. The food chain is a series which tells us transfer of energy in an environment, okay, or in an ecosystem. Food chain tells us how energy get transferred from one trophic level to the other trophic level. Why is flow of energy unidirectional? Because energy always flows from a lower trophic level to a higher trophic level, and it doesn't go the other way around. That is why flow of energy is always unidirectional. You can get the example also. A lion eats a goat, but a goat never eats a lion. Okay. Now, I guess this is clear. Yes, pasangla எழுதிருவீங்களா? Very good. Why is excessive use of CFC cause of concern? Because excessive use of CFC will deplete ozone layer. Ozone layer will get depleted, and it can cause skin cancer, cataract, or the same harmful effects of this thing. You can write. Okay, I'm going little fast. Okay, the depletion of ozone layer is a cause of concern. Again, you can write ozone layer protects us from harmful radiation. If it is not there, we can get skin cancer, cataract, and all these things. Okay, perfect. Why should biodegradable and non-biodegradable waste be discarded in 2 separate dustbins? Why should, yes guys, biodegradable and non-biodegradable waste put in 2 separate dustbins? Because the way of disposing of, the way of disposing biodegradable and non-biodegradable is different.
Okay, the way of treating the biodegradable and non-biodegradable waste is different. It will be easier for us to decompose them. Okay, biodegradable waste can be decomposed, whereas non-biodegradable waste we can do a landfill or we can burn them. So the mode of treatment of both of them is different. Okay, that is why it is easier if you separate them at the source. It will be easier for us to take care of the waste. It will be an effective waste management strategy. Yes, boys and girls, very good. Okay, I guess ரொம்ப நேரமா படிக்கணும். We will take 10 minutes break. Okay, and I will only take the after this also. Okay, Shobika ma'am வந்து இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, இன்னொரு கிளாஸ்ல இருக்காங்க. ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். யாரெல்லாம் ஹெரிடிட்டி அண்ட் ஆர் என்வாயன்மெண்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கீங்க? எஸ், ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் ஹெரிடிட்டி கொஸ்டின்ஸ்? எஸ், you want to practice MCQs? Definitely we'll do MCQs. Yes, boys and girls, யாரெல்லாம் ஹெரிடிட்டி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சார்? இப்போவே முடிச்சிடலாம். ஈவினிங் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போவே முடிச்சிடலாம். ஹெரிடிட்டி கொஸ்டின் முடிச்சிடலாம். ஓகே, அண்ட் ஆர் என்வாயன்மெண்ட் MCQs கூட இன்றைக்கே முடிச்சிடலாம். ஸோ தட் யூ கெட் ஃப்ரீ இன் த ஈவினிங் ஃபாஸ்டர். ஈவினிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ் வந்து 8 to 10 இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் வந்து ஒரு 10 minutes உங்களுக்கு பிரேக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து PYQs இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் கொஸ்டின். எஸ், பிகாஸ் ஷோபிகா மேம் இஸ் ஹேவிங் அதர் கிளாஸ். எஸ், அந்த மாதிரி பண்ணலாமா? ஒரு 10 minutes பிரேக் எடுத்துட்டு. எஸ், பர்ஃபெக்ட். ஸோ கைஸ் ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கலாம். 12:45க்கு நம்ம திருப்பி அசெம்பிள் ஆகலாம். ஓகே, 12:45. கூல், வெரி குட். ஸோ 12:45க்கு அசெம்பிள் ஆகி இன்னைக்கு வந்து நம்ம இந்த கொஸ்டின்ஸை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷோபிகா மேம் எடுப்பாங்க. அண்ட் நைட் வந்து நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ஏர்லியாக ஃப்ரீ ஆயிடுவீங்க. 5 to I guess 9 o'clock வந்து நீங்கள் ஃப்ரீ ஆயிடலாம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ கைஸ் ஐ வில் see you in say 10 minutes. 12:45க்கு நான் வந்து பார்க்கலாம். ஐடியா ஜோரா கையை தட்டிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா நம்ம ஹெரிடிட்டி அண்ட் ஆர் என்வாயன்மெண்ட் கூட முடிச்சிட்டோம். எஸ், எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? சார் நாங்கள் வந்து போட்டு தாக்கிடுவோம். எஸ், எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுத்துருவோம். எஸ், வெரி குட். ஆக்சுவலி நம்ம 12:50க்கு ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஓகே, I'll give you 15 minutes break. We will start at 12:50. 12:50. ஓகேயா? எஸ், பர்ஃபெக்ட். பிரகல்யாக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸா இருக்கா? கிரேட் ஜாப். பாரு, இப்படி உட்காந்து கண்டினியூஸ்லா 8 மணிலேருந்து நீங்கள் வந்து இப்போ 1 மணி ஆயிடுச்சு கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கீங்க. இது வந்து ஈஸி இல்லை. நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? கிரேட் ஜாப். சரியா? ஸோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். பர்ஃபெக்ட். நான் சொல்கிறேன்ப்பா பிரதீக்ஷா, ஃபிசிக்ஸ் கிளாஸ் எப்போ சொல்கிறேன், கவலைப்படாத. சரியா? லெட் மீ கோ அவுட் அண்ட் சி. ஸோ நம்ம வந்து பயாலஜி பண்ணலாம், இல்லைனா ஃபிசிக்ஸ் வரும். மோஸ்ட்லி இப்போ நம்ம வந்து பயாலஜி கண்டினியூ பண்ண போகிறோம். தென் ஈவினிங் வந்து ஃபிசிக்ஸ் வந்து இதுக்கு அப்புறம் தான் வந்துடும். ஓகே, ஆஃப்டர் 2 o'clock we will finish by 2. then we can do physics also. ஓகே, ரீப்ரொடக்ஷன் தமிழ் ப்ரோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒன் ஷாட் இருக்குது. என்னோட ஒன் ஷாட் இருக்குது. இல்லைனா ஸ்ருதி மேம் வந்து நேற்று சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஐ see you in at 12:50. ஓகே, 12:50க்கு எல்லாரும் திருப்பி வந்துருங்க. நம்ம அதை வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, டேக் கேர், பை பாய். 12:50க்கு திருப்பி வாங்க. சரியா? விட்டுறாதீங்க.
ஹலோ பசங்களா எல்லாரும் வந்துட்டீங்களா திருப்பி? எஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். என்னப்பா பசங்களா? எஸ். ஹலோ ஹலோ ஹலோ. ஆரம்பிக்கலாமா? சோ பாரு, நம்ம வந்து நைட் வந்து பயாலஜியோட கொஸ்டின் பண்ணலாம்னு இருந்தோம்ல, ஹெரிடிட்டியும் நான் என்வாயர்மெண்ட், அது வந்து நம்ம இப்பவே முடிச்சிடலாம். ஓகே எஸ், இப்பவே முடிச்சிட்டிங்கன்னா நைட் வந்து கொஞ்சம் நீங்க சீக்கிரமா ஃப்ரீ ஆயிருவீங்க. பிளஸ் ஷோபிகா மேமும் இதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க போறாங்க. ஓகே வில் லெட் யூ நோ. எஸ் பர்ஃபெக்ட். ஸோ பசங்களா, இன்னைக்கோட டார்கெட் என்னன்னு சொன்ன நம்ம? எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? எஸ். வாஷ்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? தண்ணியெல்லாம் குடிச்சு வந்துட்டீங்களா? எஸ் எஸ். எல்லாரும் ரீசார்ஜ் வந்துட்டீங்களா? ரீசார்ஜ் ஆகி வந்துட்டீங்களா? வெரி குட். எஸ், நம்ம டார்கெட் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சயின்ஸ் எக்ஸாம் வர்றது இன்னைக்கு, இன்னோட டார்கெட் வந்து 10,000. எஸ். வெரி குட். எஸ், ஒரு பையன் கேட்கறான், அக்ஷய் கிருத்திகா கேட்கறாங்க, why is paper cups better than using cooler? Paper cup are better than cooler. இது வந்து ஆர் என்வாயர்மெண்டல் கொஸ்டின் பாரு. பேப்பர் கப்ஸ் ஏன் பெட்டர்? இட் இஸ் ஈஸியர் டு ரீசைக்கிள் them. குல்லர் பண்றதுக்கு நீ வேணா ஃபர்ஸ்ட் வந்து அந்த குல்லர் பண்றதுக்கு யூ நீட் லாட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதுக்கு வந்து நீ என்ன பண்ணுவ, நிறைய வுட்டை பர்ன் பண்ணுவேன். ஸோ யூ ஆட் டு த பொல்யூஷன். நம்பர் 2, குல்லர்ஸ் ஆர் மேட் வித் த சாயில். So you remove lot of fertile soil also. So that is why using a paper cup is a good solution as compared to using cooler. Yes. And also cheap. Sykes சொல்றாங்க, அத்தனை அந்த சீப்பான சொல்யூஷன் கூட. எக்ஸாக்ட்லி, அது வந்து சீப்பான சொல்யூஷன் கூட. ஓகே எஸ். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் ரீசார்ஜ் ஆகி வந்துட்டீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல குயிக்கா சொல்லுங்கப்பா. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எனர்ஜி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எஸ். ஹலோ, என்னப்பா எங்க காணாம போயிட்டீங்க எல்லாரும்? எஸ். தேங்க்யூ பா அக்ஷய் கிருத்திகா. எஸ், வீடியோவை லைக் பண்ண. அக்ஷய் கிருத்திகா உனக்கு ஆன்சர் சொல்லிருக்கோம்ல, அதுக்காக நீ வந்து வீடியோவை வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணும். ஓகே எஸ். தனி வீச்சே தான் ஃபயரை போட்டுருக்காங்க. மற்றவங்களாம் எங்க போயிட்டீங்கப்பா? ஃபரா ஃபயரை போட்டாங்க. கோஸ்ட் ரைடர் வந்துட்டாரு. எஸ். குப்பு அண்ணா வந்துட்டாரா? பிரகல்யா, வர்ஷினி. எஸ். மற்றவங்களாம் இல்லையாப்பா? தனி வீச்சே, கோஸ்ட் ரைடர், இவங்க மட்டும் தான் இருக்கீங்களா? மற்றவங்களாம் எங்க? வெரி குட். கோபிகா ஃபயரை போட்டாங்க. எஸ். பாருப்பா, क्वेश्चंस வந்து பயங்கரமா இருக்க போகுது. வெரி குட். சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Mendel want to study science and mathematics at. சொல்லுங்கப்பா, மெண்டல் வந்து எங்க படிக்க போனாரா? எஸ். University of Vienna, University of Austria, University of Australia or none? ஒரு எஸ். இந்த மாதிரி क्वेश्चन worst கேஸ்ல வரும்பா. சரியா? நம்ம கால கெட்ட நேரம் இருந்தா இந்த மாதிரி क्वेश्चन வரும். சோ அப்ப நம்ம வந்து இதை ஆன்சர் பண்ணிடுறோம். எஸ். வெரி குட். எஸ், ஆன்சர் இஸ் என்னப்பா யாரும் ஆன்சரே பண்ணலையா? ஆன்சர் இஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா. ஏப்பா? ஓ ஓகே, இது கேப்சர் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். கேப்சர் பண்ண. ஓகே, யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னால தான் படிச்சாரு. இன் ஹியூமன் மேல்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் பேர்ட். ஐயோ, perfectly except one. These unpaired chromosomes are large chromosome, small chromosome, Y chromosome and X chromosome. Chromosomes are paired perfectly except what? சொல்லுங்கப்பா. கமெண்ட் பாக்ஸ்ல ABCD டைப் பண்ணீங்கன்னா அது வந்து பிக் பண்ணி எங்களுக்கு வந்து ஆன்சர் காட்டும்.
Yes, very good. Answer is 3 and ஏன் லீடர் போர்டு காமிக்க மாட்டேங்குது? சரி, போல்ஸ் காமிக்க மாட்டேங்குது, but I'll answer. Yeah, exactly பார்ப்பா. Large chromosome, small chromosome இல்ல, X chromosome and Y chromosome. Yes. Yes, X chromosome and Y chromosome are unpaired chromosomes. Oh, in human males, all the chromosomes are paired perfectly except one. These are Parpa. Except perfectly. Okay, just a small correction. It will be answer 3. Why? Because see, he's saying human males. So X chromosome and Y chromosome irukula. So X chromosome pathana perusa irukum, ana Y chromosome pathana konjam chinnada irukum. சரியா? X chromosome வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும், ஆனா Y chromosome வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். நீங்க வந்து ஒன்னு மட்டும் தான் கேக்குறாங்க. So you can say 23rd pair of chromosome. But 23rd pair of chromosome is unpaired. Okay, அதுல தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். So இதுல வந்து ஒன்னு மட்டும் சொல்றதால நம்ம என்ன சொல்லலாம்? It will be a Y chromosome, not an X chromosome. I hope you understand. Not understood, I'll explain again. In human males, so they are talking about males. Okay, it is X and Y chromosome are paired perfectly except one. So which is not paired perfectly? This C. X chromosome வந்து பெருசா இருக்கும்ப்பா, Y chromosome வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். Okay, so they're just saying except one, so that is why the answer will be 3. But if you are talking about a pair, the 23rd pair is unpaired. Okay, little confusion irukidla, because see, all the other options may they have given this, so it should have been this only, third only. But yeah, if they are saying except one only, so by that calculation we can say it is B, but otherwise it should be C. Yes, did you understand this? The 23rd pair of chromosome, okay, one is large, one is small, otherwise everyone is in the small range, or sorry, in the same height. Next one, if a normal cell of human body contains 46 numbers of chromosomes, then the number of chromosomes in a sex cell of a human being is most likely to be 60, 23, 22, 21. Yes, sex cell na in a gamete. Veda varshini enna pa puriyala sollupa. Yes, exactly 46 irundha you will have half the number of chromosome in the sperm and the egg. Okay, very good. Which part of the DNA provides information on protein? Chromosome, mitochondria, RNA, gene. Which part of the DNA provides information about the protein? Exactly, the answer is gene. पर ना सुने ले, पर பெரிய நமக்கு கிட்ட DNA இருக்கு. DNA ஓட parts the gene. Genes are இது வந்து G1, G2, G3. They are part. They are character. How is the character explained? In the form of protein formation. புரியுதாப்பா? ஒரு ஜீன் இருக்குல்ல, அது வந்து அதை எக்ஸ்பிரஸ் எப்படி பண்ணோம்? அது வந்து புரோட்டீன் ஃபார்ம் பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கும். ஒரு ஜீன் இருக்கு, அது வந்து எக்ஸ்பிரஸ் எப்படி பண்ணோம்? பை ஃபார்மிங் மோர் அண்ட் மோர் புரோட்டீன். ஓகே, வெரி குட். பாரு, கேள்வி கேட்டாங்க. In peas, a pure tall is crossed with a pure dwarf plant. The ratio of pure tall plants to pure short plant in the F2 generation will be. பயங்கரமான क्वेश्चन சொல்லுங்கப்பா. RNA வராதுப்பா. Yes, very good question. Tell me. Yes, exactly. See, it is capital T cross with capital T, small t. So what will we get? Oh, sorry, cross with small t, small t. Oh, this is. Okay, this is
F1 and F2 will be capital T small t into capital T small t. My bad pa. சரியா pure tall என்னப்பா? What is the pure tall? What is pure tall in this? This is pure tall. What is pure tall of this? 1:1. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எஸ் சாரி மை பேட். இது தேவையில்லை, இது டைரக்டாவே நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். பட் யா பசங்க புரிஞ்சிருச்சா? வெரி குட், காட் இட். நிறைய பசங்க வந்து இதை கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. எஸ் சீப்பா, இன் ஹியூமன் மேல்ஸ் ஆல் த குரோமோசோம்ஸ் ஆர் பேர்ட் பர்ஃபெக்ட்லி. ஸோ ஹியூமன் குரோமோசோம்ல 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்குல்லப்பா, 23. Out of this 23, I told you 22 pair are autosomes. Yes or no? And the 23rd pair is sex chromosome. So all the 22 pair are of same size part. But 23rd pair, X chromosome is bigger and Y chromosome is smaller. Okay, so question is asking this, their unpaired is R. Perfectly accept one. These unpaired chromosomes are what? Okay, what is this unpaired chromosome? Okay, yes, except one. Now, in human males, all the chromosomes are paired except one. And these are unpaired chromosomes. So large chromosome, small chromosome, these are nothing. Okay, basically, so Y chromosome and X chromosome. So as I told you, X and Y chromosomes are what? They are not perfectly paired, they are one and a half. So I said the answer should be 3 and 4, but because our answer is saying this is only 3, this is what I am trying to say. It is because only this is written, except one. Okay, except one, I don't understand whether it's a chromosome or chromosome pair. Except one chromosome or one chromosome pair. If it is except one chromosome only, then it should be X. But if it is, sorry, it should be Y. If it's saying except one chromosome pair, so its answer should be 3 and 4. Yes, இப்போ புரிஞ்சதாப்பா? So இது வந்து கொஞ்சம் controversial question மாதிரி தான். Okay, very good. Poll வேணுமா? Okay, but poll is not working. போர்க்கு ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்க, poll answer பண்ணுங்க. Try answering this poll. Yes, ABCD, answer this question again. Come on guys, answer this poll. போல் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, ஒரு நிமிஷம் கேட்டு வரேன். ஸ்ரீநாத், போல் இஸ் நாட் ஒர்க்கிங், செக். நோ கைஸ், ஒரே நிமிஷம், நம்ம போல கரெக்ட் பண்ணிடுறோம். கிவ் மீ 2 minutes. ஓகே, கிவ் மீ 2 minutes. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்ம ஸ்ரீநாத் அண்ணா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு. ஸோ ஸ்ரீநாத் அண்ணா ஓபி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, ட்ரை பண்ணலாமா? எஸ், இப்ப பண்ணுங்க ஆன்சர். எஸ், திருப்பி ஆன்சர் பண்ணுங்கப்பா.
Yes, Srinathana OP. Srinathana OP in the chat box. Yes. இல்ல ஒர்க் பண்ணுதுப்பா ஏன்ப்பா வெரி குட் எஸ் மகிலன் அருண் பிரீதா ரியூசாக்கி ஏய் ஸ்ரீநாதனாக்கு ஜோரா கை தட்டுங்கப்பா வெரி குட் அடுத்த क्वेश्चन பண்ணலாமா வெரி குட் so yeah a trait of an organism is influenced by ஒரு ஆர்கானிசமோட ட்ரேட் வந்து எதால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் சொல்லுங்கப்பா paternal DNA, maternal DNA, both paternal and maternal DNA, neither by paternal or maternal DNA. சொல்லுங்க yes come on இல்லப்பா எக்ஸாம்பிளர் மஸ்ட் இல்லப்பா யாருப்பா எக்ஸாம்பிளர் மஸ்டான்னு சொல்லிருக்கீங்க எஸ் ஆன்சர் இஸ் போத் பெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல்ல அப்பாப்பா பெட்டர்னல்ல அப்பா மெட்டர்னல்ல அம்மா அம்மாவோட டிஎன்ஏ அப்பாவோட டிஎன்ஏ ரெண்டும் தேவை ஃபார் சேஞ்சிங் த டிஎன்ஏ வெரி குட் பா ஸ்ரீநிதி டிஎஸ்ஏ சைலேஷ் திவ்யேஷ் மகிலன் தமிழ் பாய்ஸ் ப்ரோ சி கார்த்திக் அகிலேஸ்வர் டிபிகே அல்தாஃப் அருண் தனி கிரேட் ஜாப் பா எஸ் அம்மாவோட டிஎன்ஏ அப்பாவோட டிஎன்ஏ ரெண்டும் தேவை ஓகே அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா which of the following determines sex of a child what determines sex of a child length of the mother's pregnancy length of time between ovulation and copulation the presence of X chromosome in an ovum the presence of Y chromosome in a sperm yes exactly the answer of presence of Y chromosome நான் சொன்னேன்ல Y chromosome தான் டிசைட் பண்ணும் the sex of a child சொன்னேனா சொல்லப்ப இது சிம்பிளா தான் சொன்னேன் Y chromosome எங்க போகுதோ ஸ்பெர்ம்ல Y இருக்கா X இருக்கா Y போச்சுனா எக்ல வந்து X தான் இருக்கும் ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா Ruzaki very good pa Gopika Shri Divyesh Ravi Edit Satvik Arun Jayadeepan Hema Senthil Pranav Srijan very good pa okay yes presence of Y chromosome in a sperm decides the sex of a child which chromosome is not a perfect pair in human male chromosome 13 X chromosome Y chromosome both B and C yes which chromosome is not a perfect pair come on guys யா ஏப்பா ஏ யாரா பண்றா ஏ எப்படி வரும் yes guys Sailesh D says Tanvi DJ last சொல்றாங்க பாருப்பா now ஏற்கனவே உங்களுக்கு 23rd pair 23rd pair நான் சொன்னேன்ல இங்க என்ன கேட்டாங்க which of the chromosome is not in a perfect pair எது perfect pair இல்ல in human chromosome okay if you see the 23rd pair which has X and Y chromosome is not a perfect pair பாரு அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन இருக்குல ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்த क्वेश्चन சேம் தான் புரியுதா பாரு கொஞ்சம் கவனிச்சுக்கோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இத கேட்டிருக்காங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாரு sorry in the questionல in human males all the chromosomes are paired perfectly except one okay that is the 23rd pair of chromosome okay here also if you see ayyo this one so answer is this see so அங்க கூட பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து X and Y குரோமோசோமா தான் இருந்தது ஓகே so but
So whenever you see the 23rd, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணா பாத்துக்கோங்க. நம்ம 23rd pair of chromosome இருக்குல்லப்பா, அது வந்து unpaired chromosome. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, the 23rd pair of chromosome is unpaired chromosome. Perfect. Next one. What is the ancient name of human being? Monkey, chimpanzee, Homo sapiens or invertebrates? Humans na? Yes pa. சொல்லுங்க. Yes, very easy question. Ayyo. Answer is Homo sapien. Lakshya, Ganesh, Jashwant, Akhuratan, Srinidhi, Blessy, Akila, Desays, Jayadeepan, Hema, Ritik. Great job, pa. Answer is Homo sapien is obviously a very easy question. Now, the genetic constitution of an individual organism is known as. Yes, pa. The genetic constitution of an individual is a phenotype, homozygous, genotype, or allele. Come on. Yes. Very good pa. Answer is option C. Genotype is என்னப்பா இவ்ளோ தப்பா பண்ணிருக்கீங்க? Boys and girls, only 63 people. Yeah pa. D says Ryuzaki, Sailesh, Jashwant, Blessy, Srinidhi, Magilan, Shri, Aturan, Gopika, Satvik. பாருப்பா நான் சொன்னேன்ல, genetic makeup is genotype. Genotype is phenotype is physical appearance. Yes. Very good. Next one. Name the information source for making proteins in the cell. Sollungappa. Name the information source for making. How to go for polls are. நீ comment boxல ABCD நீ type பண்ணாலே answer வந்து register ஆயிருக்கும்பா. சரியா? Just type ABCD in the comment box. We can see your polls. Okay? Very good. Exactly where the information of source of protein is, you can write gene or DNA. Gene is the source of information, or you can also write DNA. DNA in the nucleus of a cell is information of a source of making protein. Okay, gene or DNA, same thing. See, you understood that DNA na perisa irkom, gene na adala part of this thing. Okay, next one. What is F2 generation? Yes. What is F2 generation? The generation which we get after selfing. F1 generation is called F2 generation. Okay, in the simple cake matanga, but yeah. Okay, the generation which you get after selfing means self-pollinating. The F1 generation is called F2 generation, and if it's a very, if it is more longer answer, you should write monohybrid cross on the. Okay, the offspring of the F1 generation comprise of the second filial generation. By definition, F generation is the result of cross between F2 individuals, that is selfing of the F1. Differentiate between dominant and recessive trait. Solunga, what is the difference between dominant and recessive trait? Quickly solunga. ஒரு டாமினன்ட் ட்ரேட்டும் ரெசசிவ் ட்ரேட்டுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கும்? Dominant trait is expressed, but recessive trait is also expressed. Dominant trait is expressed, recessive trait is also expressed. Very good. Dominant trait is expressed in F1 generation and recessive is suppressed in the F1 generation. Please understand, pa.
In Mendel's monohybrid cross, yes, dominant trait is expressed in the F1 generation and recessive trait is not expressed in the F1 generation. Number two, a dominant trait is expressed in homozygous condition as well as heterozygous condition. A dominant trait is expressed in homozygous as well as heterozygous condition, whereas a recessive trait is expressed only in case of homozygous condition. சரி, அதுக்கு மேல நீங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். Exactly, very good Prakalya. Yes, the trait which appears in the F1 progeny is dominant. The trait which remains in the hidden in the does not appear in the F1 progeny is called as this thing. It appears more in number. இது கூட எழுதலாம். Dominant trait appears more in number because it can express itself in homozygous and heterozygous condition. It appears less in number because it can express itself only in homozygous condition. Okay, parpa idla the keywords: homozygous, heterozygous, phenotype, genotype, dominant, recessive, monohybrid, dihybrid. Idla பாத்தீங்கன்னா idla வந்து தான் நம்மளோட keywords. Who is known as father of genetics? Yes, நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், உங்க பேரை எழுதி விடுறாதீங்க. It is Gregor. Okay, Gregor John Mendel is father of genetics. Okay. What is the genetic constitution of human sperm? Human sperm la enna genetic constitution irukum? Yes. What is the genetic constitution of human sperm? A human sperm contains either an X chromosome or a Y chromosome. Not XY pa. It contains either. Guys, you should write. Sperm patti ketirukanga. It should have either X. It cannot have both XY. Okay, very good. Oh yes, the genetic constitution of a sperm is 22 plus X or 22 plus 5. What is this 22? This 22 is autosome. Right, out of the 23 chromosomes, 22 is normal and one is sex chromosome. What is meant by contrasting traits or character? Yes, Pa. What is meant by contrasting traits or character? Okay, contrasting traits or character is basically forms of a gene. Contrasting trait or character is basically forms of a gene. They can also be called as allele of a gene. They can also be called as allele. For example, a trait height or character height can have two forms, that is tall and short, and they are the forms of allele, forms of gene height. Yes, guys. Yes. Clear? Very good. A trait is generally represented by two forms. When these forms are opposite to each other, they are termed as contrasting trait. For example, contrasting trait height are tall and dwarf. Okay, you can also write eye color black and brown, like that also you can write. Yes. What is the probability that a human progeny will be a boy? Very good question. So tell me, Pa. Yes. Exactly 50%. How 75%? 50%, guys. See, this is X, this is Y chromosome of a sperm. There is X from the female. So either XX can happen or XY can happen. Right? It is 50%.
It's perfect. It is 60% per 50%. Okay. What does DNA copying state its importance? What is DNA copying? Yes, இது வந்து கொஞ்சம் பார்த்தனா elaborative. It is not understanding. DNA copying is process of producing two identical replicas of one original DNA during a cell division. DNA is necessary to make all other RNA proteins needed for cells to carry out necessary reactions and cellular process in order to survive. See, why is DNA copying important? To transfer characters from one generation to other. Okay, and also to form, yes, and also to form basically new cells. Whenever new cells are formed, the DNA is copied. Okay, for example, in my body, whenever new cell is formed, what is happening? Whenever new cell is formed, the DNA is replicated. Okay, and also DNA replication is important for transfer of characters from one generation to the other generation. Okay, and because sorry, how many of you know நம்ம DNA இருக்குல்ல அது வந்து புரோட்டீன் எப்படி ஃபார்ம் ஆகும்? எஸ் டிஎன்ஏல இருந்து புரோட்டீன் எப்படி ஃபார்ம் ஆகும்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பா. இந்த டிஎன்ஏ இருக்குல்ல இது எங்க இருக்கும்? இது நம்மளோட நியூக்ளியஸ்ல இருக்கும். ஸோ என் பாடிக்கு வந்து எப்பயாவது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவான்? இந்த டிஎன்ஏ வந்து ஒரு ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணும். இந்த ஆர்என்ஏ வந்து ரைபோசோம் இருக்குல்லப்பா, ரைபோசோம் வந்து இந்த ஆர்என்ஏ படிச்சு ஒரு புரோட்டீன் ஃபார்ம் பண்ணும். It will create a protein by reading the RNA. Okay, so that is what is written in this second paragraph. An elephant learns a trick at circus. Will this offspring also know the trick by birth? Support your answer with reason. Very good question. Yes, solunga. Very good. Ruzaki solranga no. D says no. Exactly. யானையோட குழந்தைக்கு வந்து அந்த ட்ரிக் தெரியாது. ஏன்? Why will it not know? Because it's a acquired trait. Because it's an acquired trait and it does not cause any change in the DNA. There is no change in the DNA. That is why it cannot be inherited. It cannot be inherited. Perfect. It cannot be inherited. Next one. Yes. How do Mendel's experiments show that traits are inherited independently? What is the law here we are talking about? In the law பத்தி பேசிட்டு இருக்கோம் இங்க? எந்த law பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம்? ஜோஸ்தியா கேட்கறான், if my parents are topper will I be one? No. Because it is a acquired trait. உங்க அம்மா அப்பா வந்து படிச்சு டாப்பர் ஆயிருக்காங்க, சரியா? படிச்சு மார்க்ஸ் அக்வயர் பண்ணிருக்காங்க. law of independent assortment. Exactly. So நம்ம இது என்ன பண்ணணும்? இதுல வந்து நம்ம வந்து dihybrid cross draw பண்ணணும். You have to make the dihybrid cross which I taught you earlier. Okay, very good. Yes, இது நீங்க படிக்கணும்னா இத கூட படிச்சிட்டு கூட பார்த்துக்கலாம். சரி, this is the text. ஓகே, உங்களுக்கு எல்லாம் நோட்ஸ்லாம் வேணும்னாப்பா நம்மளோட டெலிகிராம் குரூப், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க வந்து நாங்க இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போறோம். ஓகே, வெரி குட். ஓகே, யூ கேன் ரீட் தட், பட் மெயின்லி யூ ஹேவ் டு ட்ரா. இது ட்ரா பண்ணலைன்னா நான் மார்க்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் ஒரு டீச்சராக இருந்தேன்னா நீங்க இதை ட்ரா பண்ணலைன்னா நான் வந்து கொடுக்க மாட்டேன். ஓகே, very good. Why are humans not an exact copy of one of our parents? Why are we not an exact copy? Yes. Namaya exact copy because of variation. Why is variation happening? Variation irukku, okay, ana yen variation irukku? Because we are formed, like an organism gets half of its DNA from the father and half of the DNA from the mother. Okay. Yes, because two parents are involved. Very good. Two parents. Each parent has two different sets of genes or DNA, and each of the parent passes half of their genes to the child, and that half gets passed on to down is random.
All of this together ensures that the child ends up with a different set of or unique set of genes. Okay. சில பசங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா மாதிரியே ஃபுல் எக்ஸாக்ட் காப்பியாக கூட இருப்பாங்க. அது என்ன அர்த்தம்? They have got the father's gene is more dominant or mother's gene is more dominant. That's the reason. Why did Mendel choose garden pea for his experiment? Very important question, very good question. Now already the path. Why did he choose choose pea plant? Because 7 contrasting traits, easy to crossbreed and self pollinate, then large number of offsprings, yes, and yes, large number of offsprings and easy to grow, shorter lifespan, easy to maintain. You can write anything. Okay. Different species use different strategies to determine sex of a newborn individual. It can be environmental cues or genetically determined. Explain the statement giving an example of each strategy. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பா. சரியா? பாரு என்ன சொல்றாங்கன்னா சில ஆர்கனிசம் வந்து என்வாயர்மெண்ட்டை வச்சு செக்ஸ் ஆஃப் அ சைல்டு டிசைட் பண்ணுவாங்க. அது பார்த்துக்கீங்களா? எக்ஸாக்ட்லி டார்டாய்ஸ். வெரி குட். டார்டாய்ஸ் வெரி குட். எக்ஸாக்ட்லி பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர். சரியா? டெம்பரேச்சர் என்ன மாதிரி இருக்கு அதை பார்த்து அவங்க வந்து செக்ஸை வந்து டிட்டர்மின் பண்ணிப்பாங்க. புரியுதாப்பா? எஸ். எஸ். ஓகே. டெம்பரேச்சர் வந்து பாரு, டெம்பரேச்சர் வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் அது வந்து மேலாக வரணும். பாரு ரெப்டைல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா முட்டை கொடுக்கும். சரியா? டார்டாய்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அது வந்து டர்ட்டில் வந்து என்ன பண்ணுன்னா முட்டை கொடுக்கும். டர்ட்டில் இது ரெப்டைல், இட் கிவ்ஸ் எக். ஸோ அந்த எக் வந்து அந்த கோழி எக் மேலே உட்காந்துருக்குள்ள இன்குபேட் பண்ணும்ல, அந்த எக்கோட டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணுன்னா பாரு டர்ட்டில் இருக்குல்ல அதோட முட்டையை கொடுக்கும். அந்த முட்டை வந்து நீ பார்த்தீங்கன்னா பீச்சில் சாண்டில் அப்படியே சாண்ட் இருக்குல்ல, சாண்ட் மேலே சாண்டு கீழே மறைச்சு வச்சிரும். அந்த சாண்டோட டெம்பரேச்சர் வந்து ஒரு சில குறிப்பிட்ட டெம்பரேச்சர் சரியா 27 டிகிரி கீழே இருந்தால் அது வந்து மேலாக மாறிடும். அந்த டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேலாக மாறிடும். புரியுதா? Yes, if the temperature is high, the egg will become female. If the temperature is low, the egg will become a male. Yes, it happens in the case of turtle. Genetic case in case of humans. Humans male have produce two different types of sperm. Half 50% having X chromosome, 50% having Y chromosome. If sperm containing X chromosome fertilizes an egg, it will be a female. If a sperm containing Y chromosome fertilizes an egg, it will be a male. Like that. Yes? Did you understand this? Very good. எஸ், லிசர்ட் டர்ட்டல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி செக்ஸை டிட்டர்மின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வெரி குட். இது பாருப்பா. Pragya performed an experiment to study inheritance of pattern of genes. He crossed pea plant with short pea plant and obtained all tall plants in F1 generation. What will be the set of genes present in F1 generation? சொல்லுங்கப்பா. F1ல என்ன genes இருக்கும்? F1ல என்ன genes இருக்கும்? Very good Karthik. Prakalya. Exactly. F1ல capital T small t இருக்கும். Capital T from this and small t from this. Okay then. Give reason why only tall plants are observed in the F1 progeny. Why tall plants are only seen in the F1? Why? Why only tall plants are seen? Tall is dominant. No, you should write நீங்க எப்படி எழுதணும்னா because of law of dominance. Because of law of dominance in F1 generation dissimilar pair of alleles are present and tallness dominates the short allele. புரியுதா? All of them will be tall because of law of dominance. அந்த மாதிரி எழுதணும். புரியுதா? one word na give reason for this. ஒரே ஒரு reason சொல்லணும்னா law of dominance. Because of law of dominance. சரி அந்த மாதிரி எழுதலாம். Then
When F1 plants were self-pollinated, a total of 800 were produced. சரியா F1 இத வந்து self pollinate பண்றதால என்னாச்சு 800 plants produce பண்ணாங்க. How many of these will be tall, medium height or short? Give the genotype of F2. How many of them will be tall? சொல்லுங்கப்பா. How many of them will be tall? Yes, out of 800, how many of them will be tall? Very good, Karthik. Yes. Very good. Exactly. And Suparpa. How many of you will be tall? 800 are there. Okay. So in that we know 3:1 ratio. Okay. 3 is tall and 1 will be short. So that is 75% and 25%. Okay. 75% of this will be yes part. 75 by 100 into 800. You can just directly write 600 and this will be 200. Will there be a medium height plant? Will there be a medium height plant? Will there be a medium height plant? Medium height plant irukuma? No. Medium height plant irukade. Nama paathirkolla. Seriya either tall or dwarf the produce agum. Then what is the genotype ratio kettundangala? What is the genotype of F2 generation? Yes. What is genotype of F2 generation? Yes. Genotype 1:2:1. What is 1? Capital T, capital T. 2 is capital T, small t. T is small t, small t. Okay. Very good, Pa. A Akhileshwar. That is physical appearance. Pa. Physical appearance is 3:1. See. Tall is to short. That is 3:1. That is phenotype. Phenotype is physical appearance. Genotype. Pa. Idhula confuse aga denge pa. Maha kuda confuse aitanga. Please understand. Phenotype and genotype different. Physical appearance. Phenotype keta genotype eldittu vandradinga. Genotype keta phenotype eldittu vandradinga. Gavanama padinga. Okay. Very good. Case based question pakalama. Yes. Reproduction results in variation from one generation. This is the first number questions paakalam. What are variations? Yes. Solunga, what are variations? Variation is difference in the organisms of the same species. நம்ம எல்லாரும் human species தானே நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரெண்டா இருப்போம். That is variation. Okay. Variation are different in the genetic makeup of phenotype of organisms of same species also you have tried. Okay. Okay. Or between the organisms also. Now, why are variation accumulated over generations? Variations are accumulated over generations. Why? Yes. Two question paranga pai. He's asking why they get accumulated. See, variation get accumulated and lead to evolution. Variation parpa konjama variation add ஆகி என்னாகும்னா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு எவல்யூஷன் நடந்துரும். Okay. It gets accumulated over a point of time and causes accumulation or basically evolution. Okay. And you can also say due to their inheritance. The variation gets inherited from one generation to the other and eventually it leads to evolution. Okay. The variation gets accumulated over one generation to other generation and it gets, yes, finally it leads to evolution of a species. Perfect. What are the positive variation? What are positive variation? Yes. No. You should not write dominant. Positive. See, recessive variation can also be effective.
A positive variation is a variation which enables organism to survive the changing environment. A variation is positive variation is a variation which increases survival chance of an organism. Very good, Agalya. Exactly. For example, ஒரு example சொல்றேன் பாரு. ஒரு there is a moth. சரியா? There is a moth. Moth, if it is brown color, let us say there is a brown color moth and there is a white color moth. These are the two variation. Okay, so என்ன ஆகும்னா பாரு, environment clean இருந்தா என்ன ஆகும்னா lichens produce ஆகும். Lichens are generally white color. Okay, when environment is clean, white color moths are white color lichens will be there. So the white color lichens, the white moth hides itself in the white color lichen. So what happens? The crows and all the birds, they will eat brown color because they will be visible in white color. Whereas if pollution happens, industrial revolution அப்ப pollution வந்துருச்சுன்னு வெச்சுக்கோ, நிறைய pollution வந்துருச்சுன்னு வெச்சுக்கோ, அப்ப pollution வந்துருச்சுன்னா ஆகும் lichensல browna மாறிடும், அங்க இருக்காது. So brown மாறிடுச்சுன்னா brown color வந்து இப்ப அந்த backgroundல மறைஞ்சிடும். So white color, the birds will eat now white color. புரியுதா? So earlier when pollution was not there, white color variation was favorable, but now when pollution is there and the background is black or brown, the brown color variation is favorable. So which is favorable? Any variation which enables an individual or an organism to survive is a favorable variation. Okay, I hope you understood this. Variation that provides a survival advantage of an organism is a this thing. Yes, clear till here? Oh my god. Look. Any doubts? Any doubts in heredity? Pa? Last chance. If you have any doubts in heredity, let me know. Yes. No. Lycasa. Lycasilapa lichens. Lichen is combination of basically algae and fungi. Lichen is a combination of algae and fungi. Okay. Heredity, law of independent. Parpa. Mendel gave us three laws: law of dominance, law of segregation, and law of independent assortment. Law of independent assortment என்ன சொல்லுதுன்னா, the characters are independent of each other. ரவுண்டா இருந்தா yellow ரவுண்ட் இருந்தா ரவுண்ட் கூட yellow வரணும்னு அவசியம் இல்லை. ரவுண்ட் குள்ள greenும் வரலாம், ரவுண்ட் குள்ள கூட yellow வரலாம், எது வேணாலும் வரலாம். புரியுதா? So two characters are not joined to each other. They can come in any manner. Okay. What is variation? Variation is change in what is variation is difference in the organisms of the same species, or difference between the organisms. That is variation. Allele, Tamil boy, allele வந்து ரொம்ப basic பா. ஒரு gene இருக்குன்னு வெச்சுக்கோங்க, height. Height is a gene. Alleles are forms of gene. Alleles are forms of gene. What's an allele? Allele is a different forms of a gene. Okay, very good. So let us do to our environment, guys. First question. In a given food chain, if the amount of energy at the fourth trophic level is 6 kilojoule, what will be the energy available at the producer level? Yes. Fourth trophic level la 6 kilojoule இருக்குன்னா ப்ரொடியூசர்ல எவ்வளவு இருக்கும்?
Oh, முடிஞ்சிருச்சா? Yes. Okay. So producer is first, second, third. This is producer, first, second, third, fourth. So producer கிட்ட இவ்வளோ இருக்கு 6, 60, 600 and 600. Increases 0 when you go up. So answer is 6000. Answer is option A. Very good guys. Well done. ஐயோ பேர் காட்டலையா? அடுத்த தடவை காட்டுறேப்பா. Answer is 6000 kilojoules. புரிஞ்சிச்சு? I guess many of you got the right answer. Environment includes land, air, water, land temperature, rainfall, plant, animal, microbes, all of the above. Yes. Very good. The answer is all of the above. Very good. O Sai, D says, Rahul, Curious Mind, KR Star, Silamban, Tamil, Arun, Karthik, Agalya. Very good, pa. Yes, answer is all of the. Environment includes biotic and abiotic components. Okay. Which of the following is a biodegradable waste? DDT, aluminium can, plastic bag, cow dung. Which of them is biodegradable? Yes, exactly. Option D is a biodegradable. Very good, Park. D says Sailesh, Karthik, Tamil Boys Pro, Cricket Fan, Arun, Divyesh, Silamberson, Curious Mind, Kia Star, Sri Karthik. Very good, Pa. Next one. இது ரொம்ப ஈஸி. பயோடிகிரேடபிள்னா அது வந்து டீகம்போஸ் ஆயிரும். இதில் வந்து டீகம்போஸ் ஆகாது. Which of the following is the best way of disposable of vegetable and fruit peels? Landfill, recycling, composting, burning. ஒரு பையன் கேட்குறான் சார் வே டு கெட் பிவைக்யூஸ் பண்ணி கூகுள் பண்ணாலே கிடைக்கும். கூகுள் கிளாஸ் 10 சயின்ஸ் பேப்பர் 2023 உனக்கு வந்து பேப்பர் கிடைச்சிடும். ஸோ லைக் தட். ஓகே, கூகுள் பண்ணு பிவைக்யூஸ் சயின்ஸ் பேப்பர் பண்ணால் கிடைச்சிடும். எல்லாம் நிறைய புக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, வெரி குட். த ஆன்சர் இஸ் கம்போஸ்டிங். சரி பாருப்பா, பெஸ்ட் வே டிஸ்போஸ் வெஜிடபிள் வேஸ்ட்னா கம்போஸ்டிங் பண்ண என்ன ஆகும், அதில் வந்து நீ மேன்யூர் கிரியேட் பண்ணி உன்னோட அதுக்கு வந்து நீ வந்து உன்னோட கார்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சைலேஷ், திவ்யேஷ், கேயா ஸ்டார், ராகுல், ஓசை, அருண், புவனா, ஷிகா, கோபிகா அண்ட் எஸ்என் கார்த்திக். கிரேட் ஜாப்பா. Which group of waste material can be classified as non-biodegradable? Okay, படிச்சுக்கோங்க and answer பண்ணுங்க. Which of them is non-biodegradable? Plant waste, used tea bags, polythene bags, plastic toys, used tea bags, paper, straw, old clothes, broken footwear. Yes, polythene and plastic. They are not biodegradable. Very good. D says Divyesh, Curious, Karthik, Sailesh, KR, Bhuvana, Amrita, Art and Cooking, Rahul and Silamberson. Very good, Pa. Accumulation of non-biodegradable pesticides in the food chain in increasing amount in each higher trophic level is known as eutrophication, pollution, biomagnification, accumulation.
Yes, very good. It is called as biomagnification. Oh my god, 98% pasanga. Cricket fan Shikha, Ritu Hasini, Rahul, Divya, Peanut, Arun, Blessy, D says, KR Star, Ritik, great job, pa. Answer is biomagnification. The percentage of solar radiation absorbed by all green plants for photosynthesis is about. Solunga, what percentage of solar radiation is absorbed by the green plants for photosynthesis? DDT வந்து ஒரு pesticide பா. Dichloro diphenyl trichloroethane. DDT is a pesticide. It's a chemical, okay, used in the agriculture. Okay, it is non-biodegradable chemical. Yes, very good. Only 1%. ஓகே அப்பா பாரு எவ்வளோ சன்னோட எனர்ஜி வருது அதில் ஒரு 1% மட்டும் ஓகே ஜஸ்ட் 1% மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எல்லாரும் சர்வைவ் பண்ணிட்டு இருக்கோம் உலகத்துல. டிசேஸ் ராகுல் சுதேஷ்னா ரியூசாக்கி கார்த்திக் கிரிக்கெட் ஃபேன் ஷிகா ஸ்வேதா அல்தாஃப் ஜஸ்னோன் கிரேட் ஜாப்பா. In an ecosystem, the 10% energy available for transfer from one trophic to the next one is form of heat energy, light energy, chemical energy, mechanical energy. Tell me, pa. ஒரு ட்ராபிக் லெவல்ல இன்னொரு ட்ராபிக் லெவல் வரைக்கும் எனர்ஜி எப்படி போகும்? Yes. Exactly, it goes as chemical energy. ஏன்னா பார்ப்பா நம்ம என்ன சாப்பிடுறோம் வாட் எவர் ஐ எம் ஈட்டிங் இட்ஸ் கெமிக்கல்ல. நான் இட்லி சாப்பிட்டாலும் கார்போஹைட்ரேட்ஸ் கெமிக்கல். புரியுதா? வடை சாப்பிடுற கெமிக்கல். ஸோ வாட் எவர் ஐ எம் ஈட்டிங் இட் இஸ் கெமிக்கல். நான் ஹீட் சாப்பிட்டு இருக்கேன். ஐ ஈட்டிங் ஹீட்? நோ. இஃப் ஐ ஈட் அ புலி ஈட்ஸ் அ டியர். வாட் இஸ் இட் ஈட்டிங்? இட் இஸ் ஈட்டிங் த ஃபிளஷ் ஆஃப் த டீர். பாரு ஒரு புலி இருக்கு, ஒரு அதாவது சாப்பிடுது, இல்லைன்னா ஒரு கிராஸ் ஓப்பர் கிராஸை சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃப்ராக் கிராஸ் அது என்ன சாப்பிடுது? அது வந்து கெமிக்கலை சாப்பிடுது. அதை சாப்பிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணும். புரியுது? அதை சாப்பிட்டு அதை வந்து டைஜஸ்ட் வந்து கெமிக்கல் இருக்கும்பா. ஸோ கெமிக்கல் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்ட். அந்த கெமிக்கல் எனர்ஜியை டைஜஸ்ட் பண்ணி அது பண்ணிக்கும். ஓகே, பட் த எனர்ஜி லாஸ்ட் பாரு ஒரு ட்ராபிக் லெவல்ல இருந்து இன்னொரு ட்ராபிக் லெவலுக்கு only 10% எனர்ஜி தான் போகுதுன்னு சொன்னோம்ல. ஸோ அப்புறம் என்ன ஆகுது? 90% எனர்ஜி வந்து லாஸ்ட் ஆகுது. This 90% energy is lost in the form of heat. புரியுதா? The energy from one trophic level to other is going in the form of chemical energy, but the energy lost is the form of heat energy. Are you able to understand? ஒரு ட்ராபிக் லெவல்ல இருந்து இன்னொரு ட்ராபிக் லெவலுக்கு எனர்ஜி எப்படி போகுது? நம்ம சாப்பிடுறோம். அந்த சாப்பாடு என்ன? கெமிக்கல். புரியுதா? ஸோ லைக் தட். பசங்களை புரிஞ்சதா புரியலையா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட்? ரீத்து வாசினிக்கு புரிஞ்சிருச்சு, சர்வேஷ்க்கு புரிஞ்சிருச்சு, மற்ற பசங்களுக்கு வெரி குட், பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the statement is incorrect? All green plants and blue algae are produced. First start பண்ணிக்கலாம். Are producers. Green plants get their food from organic compounds. Producers prepare their own food from inorganic compounds. Plants convert solar energy into chemical energy. சொல்லுங்கப்பா.
Yes, exactly. Green plants get their food from organic compound. No. Organic na organic na basic carbohydrate, protein, fat, vitamins and minerals. So idla vandu organic na nariya organic chemistry padipengala adla persa irukum adla organic. So idu vandu this is wrong. The green plants make their food from organic compound like carbon dioxide and water. So B is the okay. B is the wrong statement. It's perfect. Rahul, ATG, Amster Scott. Hey, yeppadi pa, see, all plants and blue-green algae are producer. Yes, all plants and blue-green algae, the blue-green algae use photosynthesis. Okay. Green plants get their food from organic compound. No, this is a wrong statement. Producers prepare their own food from inorganic compound. Yes, producers prepare their own food from inorganic. That's also true. Plants convert energy into chemical energy. That's also correct. They capture the light energy and make the glucose. Okay, very good. But only 18 students gave it right. Perfect. Rahul, ATG, Empty Squad, Halikan, Curious Mind, Akhilesh, Naveen, Mukesh, Jayanti, Amrita, Srihari, Subi, Shruti, Prithvi Raj, Imposter, Varun Raj, Shiva. Very good, pa. Yes, the third option is wrong. If a grasshopper is eaten by frog, then the energy transfer will be from producer to decomposer, producer to primary consumer to secondary consumer to primary consumer. Come on, pa. Yes. Sorry, na start type panla. Ipa 3 type pannunga pa. Answer again. Okay, I didn't start the poll. Yes, sorry. Yes, if a grasshopper is eaten by a frog, then the energy transfer will be from producer to decomposer, producer to primary consumer to secondary to yes ka. Yes, so this is producer. So yeah, that is grass. Grasshopper comes here, frog comes here. So grasshopper eats grass, so it is primary consumer. It is the secondary consumer. So energy flows from primary consumer to the secondary consumer. Very good, Pak. Gopika, Unknown, Thesna, Altaf, Ahila, Varun, Maha, Binu, Osai, Divesh. Great job, Pa. Great job. Primary consumer to secondary consumer. Very good. One more assertion and reason. Yes. Garden is an artificial ecosystem. Biotic and abiotic components are manipulated by humans. If both assertion and reason is true and reason is the correct explanation, assertion and reason is true but reason is not correct explanation, assertion is true, reason is false, both assertion and reason are false. Come on, guys. Yes. Exactly. See, garden is an artificial, it's a true statement. Okay. Biotic and abiotic components are manipulated by humans. This is true. Let us see whether it is explaining. What did I say? Because garden is an artificial ecosystem because biotic and abiotic components are manipulated by humans. Is it making sense? Yes, it is 100% making sense. Answer is option A. Only 40% pannanga. Amrit FF, Halicon, Sai Krishna, Silam Barasan, Perfect, Fast, Osai, Mohan Raj, Dilala and Gopika. Great job, pa. புரிஞ்சதா ஏன் தப்பு பண்ணீங்கன்னு? Yes,
Did you understand? Parpa, assertion and idhu mari question vanda, please seriya just add because over here. If it is making sense, then both of them are. And how did you say C? Reason is false na eppadi pa? How is the reason false? Biotic and abiotic components are manipulated by humans in artificial ecosystem. Yes, that's a true statement. Yes. Very good. Next one. Food chain is responsible for the entry of harmful chemicals in our body. The length and complexity of food chain vary greatly. Both assertion and reason are true. Reason is the correct explanation of assertion. Both assertion and reason are true, but reason is not a correct explanation for assertion. If assertion is true, but the reason is false, if both assertion and reason are false. Come on, guys. Yes. C. Food chain is responsible for entry of harmful. That is a true statement. Length and complexity of food chain can vary greatly. No. False. This is false. Length of a food chain can be only 3 or 4 trophic levels. Or food chain la 3-4 food trophic levels mattum da irukka mudiyum. Okay, it cannot be more than that. So A is true, R is false. Answer is option C. Only 19%. பசங்களா நல்லா பார்த்து பண்ணுங்க. மகா, கேஷவ், டுபாக்கூர், கோகுல், பிரவீன், சந்தோஷ், பீனட், கனா, சுபி, சிலம்பரசன், சிவா, ஜஸ்னன், பிரதர், till that. Great job. Okay, the length and complexity of a food chain can vary greatly. No, pa. This is not the right answer. Answer is option C. The food chain, the length cannot vary greatly. It can be either 3 or 4 maximum. The length of the food chain cannot vary greatly. The level can be only 3 or 4. Okay, next one. Now, biotic components of ecosystem continuously require energy to carry on life process. Reason abiotic components are non-living factors of ecosystem. Biotic components of ecosystem continuously require energy to carry on life process. Biotic components of ecosystem continuously require energy to carry on life process. Yes, true statement. Abiotic components are non-living factors of ecosystem. That is also true. Okay, so is it explaining this? No. This is a separate statement. This is a separate. So both of them are true, but it is not explaining. Answer is option B. Yes, very good. You have got it. Okay, perfect. And see, in this question, one girl is saying that it is given the NCERT. It is basically, beta, it should be food web. Okay, food web, length and complexity of a food web vary greatly, but food chain it cannot vary greatly. Length and complexity of a food web can vary greatly, but not food chain. Okay, very good. Case study question. Let us do the answers. Ozone holes are more pronounced at the equator, Tropic of Cancer, Capricorn poles. Okay, so idhukku namak answer theriyala nam idla paakalam. The atmosphere is known as a blanket of air and a precious natural resource. Unfortunately, human activities based on national personal interest are causing harm to the common resource. Ozone molecule consists of 3 oxygen layer. Nearly billions of years it has been destroyed. Ozone in the troposphere is a bad. Okay, 90% of ozone is present in the stratosphere between 10 to 40 kilometers. Inge ennu me kudikale. Okay, so younger nariya irukum. Tell me pa. Ozone holes are more pronounced at equator, Tropic of Cancer, Capricorn or poles.
பயோமாஸ்னா த அமௌண்ட் ஆஃப் என்ன சொல்றது பயாலஜிக்கல் கண்டென்ட் ப்ரொடியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோயேன், நான் சாப்பிட்டு என்னோட பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பயோமாஸ் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? ஒரு சின்ன பிளான்ட் வந்து வளர்ந்து ஒரு பெரிய பிளான்ட்டா மாறுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன பிளான்ட் வந்து வளர்ந்து ஒரு பெரிய பிளான்ட்டா மாறுதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதில் வந்து அதோட பயோமாஸ் இன்க்ரீஸ், அதோட வெயிட், ட்ரை வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பையன் சொல்கிறான் இட் இஸ் ஃபுட் செயின். பசங்க ஒரு என்சிஆர்டி திருப்பி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. Okay, for the first question, okay, verify the NCRT ones. Okay, the food chain length and complexity can vary. According to me, it should not vary. Okay, but check the NCRT ones. Okay, if there's any confusion. Perfect. Answer is poles, Park. At the poles, the temperature is perfect. See, ozone holes Antarctica la form ஆயிருக்குன்னு சொன்னாங்கல்ல, படிக்கல நீங்க. The ozone holes are present in the, yes, Antarctica. Okay, Yuan says, sir, I have checked. Okay, so if it is given in NCRT, you go with that. But generally, if you see, or food chain irukklappa, it cannot be, its length cannot vary greatly. It can vary slightly, but not greatly. Okay, perfect. Dubakur, Sai Krishnan, Gokul, Frida, brothers, Srijan, great job. Exactly, they are present in the poles. Ozone hole வந்து எங்க இருக்கும்? Ozone hole வந்து poles இருக்கும். ஏன் poles மட்டும் ஏன் ஃபார்ம் ஆகுது? ஏன்னா அங்க வந்து temperature இருக்குல்லப்பா, is convenient for breaking of the ozone by CFC. CFC can break ozone at the Antarctica because of the temperature. Okay, it needs less temperature. Ozone molecule consists of, idoda answer adla irundhupa. Ozone molecule consists of 3 oxygen atoms only, 2 oxygen atoms only, 1 oxygen atom, none of the above. Come on. Yes, exactly, it has 3 molecules. Very good. UV rays can cause disease in the human, like, come on guys. Skin cancer only, cataract only, lung cancer, both A and B. ரொம்ப ஈஸியான question. Yes, exactly, it causes skin cancer and cataract. It can cause both, no, but skin cancer and cataract. Sonela, Naveen, Osai, Sailesh, Keshav, Kutti, Gopika, Arun, Darshini, Magic, Sai Krishna, Naveen, Ravi, great job, Akhilesh. Next one. Which of the following is an ozone depleting substance? Sulfur dioxide, methyl chloride, carbon dioxide, or methane? Come on guys. It's a difficult question, but yeah. Yes, very good. The answer is methyl
chloride. Very good. It's a difficult question pa, இந்த மாதிரி questions வராது சரியா. See, Silambarasan, Arun, Salah, Catherine, Curious, Darshini, ABC, Akhilesh, Tamil Boy, Parpak. It is basically chlorofluorocarbon. சரியா, மெயின்லி பார்த்தீங்கன்னா chlorofluorocarbon தான் டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ இதில் பாருங்க என்ன இருக்கு, குளோரின் இருக்கு, ஃப்ளோரின் இருக்கு, ஓகே, அண்ட் கார்பன் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதில் குளோரின், ஃப்ளோரின் அண்ட் கார்பன் இருக்கு, குளோரின் இதில் மட்டும்தான் இருக்கு. ஆமாவா இல்லையா? எஸ், குளோரின் வந்து இதில் மட்டும்தான் இருக்கு, இதில் இல்லை, இதுலையும் இல்லை, இதுலையும் இல்லை. ஸோ திஸ் இஸ் த, இல்லை மிথাইல் கூட இருக்கு, கார்பன் கூட இருக்கு. ஸோ குளோரின் அண்ட் கார்பன் இஸ் தேர். ஸோ ஐ வுட் ஹவ் கான் வித் ஆப்ஷன் பி. எஸ், மேக் சென்ஸ். சேடா இருக்கீங்களா? டயர்டா இருக்கேப்பா. See, we are studying from 10 o'clock. நம்ம காலைல 10 மணில இருந்து படிச்சிட்டு இருக்கோம். It is almost 2, so almost 4 hours. Okay, so yeah. Next one, depletion of ozone layer is mainly due to use of CFC, halogen, both A and B, none of these. Yes, but see, it is a good, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம்ல, அதுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்பா. ஸோ தட் இஸ் வாட், உங்களுக்கு நாளானிக்கு எக்ஸாம் இருக்குன்னா நம்ம வந்து படிச்சுட்டு தான் போகணும். ஸோ டோன்ட் வரி. மெயினாக வந்து படிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். கொஷின் சால்வ் பண்ணுறோமா, படிக்கிறோமா, மூளை யூஸ் பண்ணுறோமா, அவ்வளோதான். ஓகே, yes, exactly. Answer is option C. Very good. Arun, Surya Prakash, Osai, Kea, Kashish, Subha, Darsha, Sarvesh, Yo, Mohan, great job. But halogens na halogens na chlorine, fluorine adla pathina halogen category la vandrum. Okay, chlorine, fluorine, all these are halogens and they are destructive for the ozone layer. They are destructive for the ozone layer. Yes. Yes, boys and girls. Very good. Halogens, chlorine, fluorine இதெல்லாம் வந்து halogens சொல்லுவோம்ல. Group 7, if I'm not wrong. Chemistry கொஞ்சம் weak தான். But I guess group 7 is called as halogen, right? If I'm not wrong. Yes. Okay. Perfect. Very good. Yes. Perfect. Now, give any two ways in which biodegradable substance would affect our environment. This I'm already பார்த்தோம் down. In which biodegradable, okay, give any two ways. கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம். அதுக்கப்புறம் physics கூட ஆரம்பிக்கலாம். I guess almost நான் 2:15 ஆயிருச்சு. Okay, கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம். Yes, they keep environment clean as they are easily, என்ன பண்ணுவாங்க? They can be decomposed easily. That is why they keep environment clear and they add nutrients to the soil. Okay, they easily go through the geochemical cycle and help the decomposer. They add nutrients to the soil. That is why. Okay, number one. In a food chain, 10,000 joules of energy is available to the producer. How much energy will be available to the secondary consumer to transfer it to the tertiary consumer? Food chain la producer கிட்ட எவ்வளவு இருக்கு? 10,000. Okay. Primary consumer, secondary consumer and tertiary. How much energy will be available to the secondary to the transfer to the tertiary? So primary consumer, secondary consumer, tertiary consumer. So if you see primary consumer கிட்ட எவ்வளவு இருக்கும்? This is 1,110. So 1,000 joules will be available to the secondary consumer and it will transfer 100 joule to the next one. What did I do wrong? Yes. Oh, sorry. Here it will be 10. Sorry, my bad. Inga 100 put. Okay, sorry, 10 joules, guys.
Okay, so they have 1000, so you reduce 10 each. Okay, 10% law. Very good. Next one. The flow of energy in the food chain is unidirectional. Why? Yes, because energy flows from the sun to the plant, plants to the animals. The energy always flows from a lower trophic level. The energy always flows from a lower trophic level to a higher trophic level. Yes. Name biotic components of abiotic component. Air, water, land. இது வேணாலும் எழுதிக்கலாம். Producers always occupy the first trophic level in any food chain. Why? Because they are the only organisms who can capture or convert sun's energy into a, yes, they can convert light energy into chemical energy. They are the only one. That is why they are present this thing. Only producers have the ability to trap solar energy and manufacture food, or basically trap sunlight and produce chemical energy. What is the full form of CFC and UNEP? CFC is chlorofluorocarbon. UNEP is United Nations Environment Program. UNEP is United Nations Environment Program. Okay, CFC is chlorofluorocarbon. UNEP is United Nations Environment Program. Differentiate between biodegradable and non-biodegradable substances with the help of one example each. List 2 changes in habitat of the people must adapt to dispose of non-biodegradable waste for saving the environment. Parba, very easy. Biodegradable can decompose, non-biodegradable cannot decompose. Okay. Yes, example, biodegradable, you can write paper, cow dung, or paper, cow dung. You can say cloth. Okay, all these are degradable substances. Okay. List 2 changes in habitat of the people must adopt to dispose non-biodegradable waste for saving the environment. Yes, what you can do is you can separate the biodegradable and non-biodegradable waste and recycle the plastic or the glass. புரியுதா? பிளாஸ்டிக் கிளாஸ் வந்து டீகம்போஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும், இல்லைன்னா or else they are just non-biodegradable. So அது வந்து environment தங்கும். So you have to separate that and you can recycle and reuse also. Okay, very easy. Perfect. Yes, clear appa. But இது வந்து general, these see our environment வந்து waste management question வந்தாலே நீங்க வந்து என்ன எழுதணும்னா first வந்து segregation of waste and second point வந்து 3 R's: reduce, reuse and recycle. Okay. What will happen if we kill all the organism of one trophic level? ரொம்ப நல்ல கொஸ்டின் பா. ஒரு ட்ராபிக் லெவல்ல let us say இந்த பிரைமரி கன்சியூமர்ல இதுல இருக்கிற எல்லா ஆர்கனிசமும் நம்ம கொன்னுட்டோம். அப்புறம் என்ன ஆகும்? இந்த ஆர்கனிசமோட பாப்புலேஷன், the trophic level above it, there will be decrease in the population. The trophic level below it will increase. For example, ஒரு டீர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லா டீரையும் கொன்னுட்டோன்னு என்ன ஆகும்? கிராஸ் இருக்குல்ல, கிராஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா புல்ல சாப்பிட்றதுக்கு மான் இல்லை. அதுக்கப்புறம் லயன் இருக்குல்ல, இதோட பாப்புலேஷன் வந்து கம்மியாயிரும். ஏன்னா லயனுக்கு சாப்பாடே கிடைக்காது. ஸோ அந்த ட்ராபிக் லெவலுக்கு மேலே இருக்கிற ட்ராபிக் லெவலில் இருக்கிற ஆர்கனிசம்ஸ் எல்லாம் அதோட பாப்புலேஷன் கம்மியாயிரும். அதுக்கு கீழே இருக்கிற ட்ராபிக் லெவல் வந்து ஆர்கனிசம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, வெரி குட். Now, in a certain study conducted, okay, DDT along with food chain custom, the concentration of DDT in grass was found to be 0 to 5 ppm. In sheep it was 2 ppm and in man it was 10 ppm. Name the phenomena and define. இங்க என்ன நடக்குது? இங்க வந்து என்ன நடக்குது? இங்க வந்து accumulation of, yes, accumulation of non-biodegradable chemicals from at successive trophic levels. Okay. How can we help reducing problem of waste disposal? List 2 ways. How can you reduce? Segregation of waste and 3R. Okay, separation of waste and reduce, reuse and recycle. Okay, the same thing pa. Why bacteria and fungi are called as decomposer? List any 2 advantage of decomposer to the environment. Why are they called decomposer? Because they can decompose biodegradable waste. They can decompose biodegradable waste. Okay, yes. List any 2 advantage of decomposer. They actually basically they clean the environment and replenish the nutrients. சரியா? ஏன்னா அது வந்து decompose ஆகிற மாதிரி மெட்டீரியல் வந்து decompose பண்ணும் and they will replenish the environment. Very good. Energy flow in a food chain is unidirectional. இது நம்ம already பார்த்துட்டோம். Okay.
Justify the statement, explain how pesticides enter the food chain and subsequently get into our body. So you have to explain this and biomagnification. Second part வந்து பசங்களா நான் ஃபாஸ்டா ஏன் போறேன்னா பிகாஸ் இப்போ பிசிக்ஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே, தட் இஸ் வை ஐம் கோயிங் லிட்டில் ஃபாஸ்ட். ஏ ஓ மை காட், அதுக்குள்ள முடிச்சிட்டோமா? வெரி குட். ஸோ பசங்களா நம்ம வந்து ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட் முடிச்சாச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து அவர் என்வாயர்மெண்ட்ல எக்கச்சக்கமான கொஷின்ஸை பார்த்தாச்சு. ஓகே, ஸோ மோஸ்ட்லி எஸ் நம்ம இந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, நான் என்ன சொல்வேன்னா, ஜஸ்ட் கோ த்ரூ த கொஷின். சாம்பிள் பேப்பர் இருக்குல்லப்பா, உங்கள்கிட்ட ஏதாவது சாம்பிள் பேப்பர் இருந்தால் அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அண்ட் எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணுங்க. அங்கே வந்து எங்கள் நோட்ஸ் எல்லாரும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே, டிடினா என்னன்னா, டிடிடி வந்து எஸ் ஒரு வந்து பெஸ்டிசைட்பா. டிடிடி வந்து ஒரு பெஸ்டிசைட், சரியா? அந்த பெஸ்டிசைட் வந்து டீகிரேட் ஆகாது, அது ஒரு டாக்ஸிக் பெஸ்டிசைட் சொல்லலாம். ஓகே, எஸ், perfect. What will happen if decompose environment? Decomposer absent and then ஆகும். The biodegradable waste will get accumulated. Foul smell will start coming. சரியா? நாத்த வர ஆரம்பிச்சிரும். Okay, yes. So these can happen when the decomposers are not present. The nutrients, the geochemical cycle will get hindered. The nutrients cannot be replenished in the soil. So all these things can happen when they are not there. Okay, very good. Yes, but tomorrow evening 5 o'clock again we will do most important questions, sample questions la பண்ணுவோம். So practice பண்ணுவோம். So do join. இன்னைக்கு ஈவினிங் 5 மணில இருந்து கிளாसेस இருக்கு. So அதுல questions discuss பண்ணுவோம். physics and chemistry பண்ணுவோம். biology இப்பவே நான் முடிச்சிட்டேன், சரியா? அண்ட் physics வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளாஸ் நடக்க போகுது. ஓகே, சோ அடுத்த கிளாஸ் வந்து 2:30 ஸ்டார்ட் பண்ணலாம். பட் 10 மினிட்ஸ்ல ஷோபிகா மேம் வருவாங்க. ஓகே, in 10 minutes Shobika ma'am will come and we will start the class. So நீங்க break எடுத்துக்கோங்க ஒரு 10 minutes, then again we will come and see. Okay, and Shobika ma'am class அப்புறம் பாத்தீங்கன்னா 5 மணிக்கு திருப்பி ஸ்டார்ட் ஆகும். Okay, perfect. So take care பா, all the best. படிச்சுட்டே இருங்க, விட்டுறாதீங்க. ஓகே, and yes, நீங்க பண்ற ஹார்ட் ஒர்க்லாம் டெஃபினட்டா ரிசல்ட் காட்டும் எக்ஸாம்ல. ஓகே, take care, bye bye, and we will see. Come back, Shobika ma'am class எடுக்க போறாங்க. Come back at 2:30. சரியா? physics வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? அதை விட்டுறாதீங்க. ஓகே, டேக் கேர், பை பை.
ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக். நீங்கள் இணைந்திருப்பது த மெகா ரிவிஷன், த லாஸ்ட் மெகா ரிவிஷன் ஃபார் யோர் போர்ட் எக்ஸாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடைசி சோலோ டைகர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாப்டர், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். இதில் நிறைய டிலீட் பண்ணிட்டாங்க. இந்த யூனிட் அழகுக்காக வச்சிருக்கிற ஒரு யூனிட். ஸோ மேக்ஸிமம் 45 மினிட்ஸில் இந்த யூனிட்டை முடிச்சிருவோம். ஓகே, அதுக்கு தாண்டி இந்த யூனிட்ல வந்து படிக்கிறக்கோ தெரிஞ்சுக்கிறக்கோ ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி இதோட பக்கா ஒன் ஷாட் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது பசங்களா. ஸோ ஒன் ஷாட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன் ஷாட்ஸை போய் பாருங்கள். ஓகே, ஸோ எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க? ஹாய் ஹாய், எல்லாரும் சாட்ல ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் மீ யுவர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ வென் ஷோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர், ரைட்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? காலையிலிருந்து கிளாஸஸ் இருக்குது மேம் அப்படின்னா இன்னையோட லெக்சர்ஸ் எல்லாமே முடிஞ்சுது, பிவைக்யூஸும் முடிஞ்சுது. இனி நாளைக்கு நம்மளோட ஃபைனல் செஷன் இருக்க போகுது. தட் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிவைக்யூஸ். ஓகேவா? ஸோ பிவைக்யூஸ் வந்து என்னென்னலாம் வந்து இது வரைக்கும் ரிப்பீட்டடாக இருந்திருக்கு, என்னென்னலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்னாலும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் இப்போ நம்ம லாஸ்ட் டாப்பிக்காக இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம கவர் பண்ணாம வச்சிருக்கிறது நம்மளோட மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். சைத்ரா வாய்ஸ் லோ மேம். எல்லாத்துக்குமே லோவா இருக்கா பசங்களா? பிகாஸ் இதுக்கு மேலே என்னாலே கத்த முடியல, ஏன்னா எனக்கு த்ரோட்லாம் கிராக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, 12th எக்ஸாம் முடியறதுக்குள்ளார த்ரோட் இருக்காது எனக்கு சுத்தமாக. ஓகே, எல்லாத்துக்குமே ரொம்ப கம்மியாக கேட்குதா? எவ்ரி ஒன்? நோ நோ நோ. சாப்பிட்டீங்களா மேம்? வேகமாக சாப்பிட்டுட்டு வேகமாக கிளாஸுக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. இன்னைக்கு மெகா ரிவிஷன் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் 45 மினிட்ஸ். நீங்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் உட்காந்து இந்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பி படிக்க தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரிவைஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 3 இடம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார் மேக்னெட். ஓகேவா? பார் மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே நம்ம படித்து வச்சுக்கணும். புரியுதா பசங்களா? ஸோ பார் மேக்னெட்டை ஃபஸ்ட்டு படித்து வச்சுக்கணும். பார் மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேவா, இதை பற்றி எல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். டெஃபனிஷன்ஸ் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து கரண்ட்டுக்கு வந்துடணும். ஓகேவா? ஸோ கரண்ட்டுனால மேக்னெட்டிக் எஃபெக்ட் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கரண்ட் உருவாகிறனால மேக்னெட்லாம் என்னென்ன பண்ண போகுது, மேக்னெட்டிக் எஃபெக்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது தான் வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் எஃபெக்ட், ஒரு கரண்ட் உருவாகிறனால என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு நடக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்ப்போம். இதில் நிறைய நம்மளுக்கு ரூல்ஸ் இருக்கும். ஓகேவா? ரூல்ஸ் இருக்கும். அப்போ இதில் தான் நம்மளுக்கு வந்து என்னது, நிறைய குவெஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது போக இந்த இடத்துல கடைசியாக நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ் பற்றி படிப்போம். ஓகேவா? டொமஸ்டிக் சர்க்கிட்ஸ் பற்றி படிப்போம். அதுவும் சும்மா உங்களோட அப்ளிகேஷன், சும்மா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா தெரியணும் அப்படிங்கறக்காக. இதிலிருந்து அவங்க மேக்ஸிமம் கேட்குற கொஸ்டின் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூஸ்லேருந்து கேட்பாங்க. ஓகேவா? ஃபியூஸ், எர்த்திங், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லேருந்து கேட்பாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் விட டான் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த டான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் ஆர் சொலினாய்டு. ஓகேவா? இந்த சொலினாய்டு அப்படிங்கிறது தான் நம்மளோட டான். ஸோ இதை பற்றியும் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த யூனிட்ல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த யூனிட்குள்ளே அப்படியே லைனாக போயிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ கவனிங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார் மேக்னெட். ஸோ பார் மேக்னெட் அப்படின்னா என்னது, உலகத்தில் இந்த யூனிவர்ஸில் நிறைய பொருள் இருக்கும். அதில் சில பொருள் என்ன பண்ணும், பொருட்களை அட்ராக்ட் பண்ணும், ரிப்பல் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கும். அந்த பொருட்களை தான் நம்ம வந்து மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மேக்னெட் ஒரு பார் ஷேப்பில் இருக்குது, அந்த மேக்னெட் ஒரு பார் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அந்த பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பார் மேக்னெட் என்ன பண்ணும் நம்மளுக்கு, மேம் டான் இஸ் கைப்புள்ள. மேம் கைப்புள்ள எப்போவுமே டான் தான், இல்லாட்டி என்ன பண்ணலாம், டான் மாதிரி 10 வருஷம் ஒரே கிளாஸ்ல உட்காந்து படிக்க முடியுமா? கைப்புள்ள வந்து டான் தான். ஓகே, எஸ். ஸோ பசங்களா கவனிங்க பார்க்கலாம். கமான், சாட்ல ஒரு யோ போடுங்க. கமான், ஃபயர் அப் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் செஷனை லைக் பண்ணலையோ செஷனை லைக் பண்ணிருங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. ஓகே, ஸோ அப்போ கவனிச்சுக்கோங்க. ஒரு பார் மேக்னெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேக்னெட் என்ன பண்ணும் நம்மளுக்கு, எய்தர் நம்மளுக்கு அதை அட்ராக்ட் பண்ணலாம் இல்லாட்டி ரிப்பல் பண்ணலாம்.
ஓகேவா? ஸோ அட்ராக்ட் ஆர் ரிப்பல் பண்ணலாம். நேற்று எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நடத்துகிறப்ப லைக் சார்ஜஸ் அட்ராக்ட், லைக் அன்லைக் சார்ஜஸ் ரிப்பல் அப்படிங்கிற மாதிரிலாம் சிலது படித்தோம். கரெக்டா? சாரி, லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னது நம்ம நிறைய விஷயங்கள் படித்தோம். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயும் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் பற்றி தான் படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பார் மேக்னெட்டில் நிறைய ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். இந்த பார் மேக்னெட் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, ஓகே, ஒரு புது படம் வருது அப்படின்னா டைரக்டாக தேட்டரில் போய் இந்த படத்தை போட்டுருவாங்களா? அதுக்கு முன்னாடியெல்லாம் என்னென்ன ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணுவாங்க, என்னென்னலாம் ஸ்டெப் பண்ணுவாங்க, என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லுக் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பசங்களா? அதுக்கப்புறம் ட்ரெய்லர் லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சாங்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக கடைசியாக என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் டேட் சொல்லி ஃபைனலாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த தேட்டரில் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்போ ஒரு மூவி, ஓகேவா, அந்த மூவி இன்னைக்கு பார்க்கலனாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, இத்தனை ப்ராசஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இந்த பார் மேக்னெட் சும்மா எல்லாத்தையும் அட்ராக்டும் ரிப்பலோ பண்ணாது. ஸோ பார் மேக்னெட் அட்ராக்டும் ரிப்பலும் எதை பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டல்ஸை தான் பண்ணும். ஓகேவா? வுட்டோ பிளாஸ்டிக்கோ இதெல்லாம் அட்ராக்ட் அண்ட் ரிப்பல் பண்ணாது. ஓகே, அண்ட் அதுவும் எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் a metal is placed in the region, ஓகேவா, அதாவது ஒரு பவுண்டரிக்குள்ளார இருக்கிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார் மேக்னெட்னால நம்மளுக்கு இவ்வளவு ஏரியா தான் கவர் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா, இந்த பார் மேக்னெட்னால நம்மளுக்கு இவ்வளவு ரீஜியன் தான் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஓகேவா, இவ்வளவு ரீஜியன் தான் கவர் பண்ண முடியும். அப்போ இந்த ரீஜியனுக்குள்ளார ஏதாச்சும் பொருள் வச்சிருந்தா மட்டும்தான் அது என்ன பண்ணும், அட்ராக்டோ ரிப்பலோ பண்ணும். புரிஞ்சுதா? அப்போ பார் மேக்னெட், அப்போ அந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஸுக்கெல்லாம் என்ன இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் இது அட்ராக்டோ ரிப்பலோ பண்ணுமே தவிர நீங்கள் இதை என்ன பண்ண முடியாது, இதை வந்து கண்டிப்பாக இதை வந்து என்ன பண்ணாது, வெளியே இருக்கிறதெல்லாம் இது அட்ராக்டோ ரிப்பலோ பண்ணாது. புரியுதா பசங்களா? கிளியரா இருக்கா? சாட்ல ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். அப்போ இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் என்ன சொல்றாங்க பசங்களா? ஃபீல்ட் அப்படின்னு சொல்றாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார ஏதாச்சும் வந்தால் மட்டும்தான் அது என்ன பண்ணும், அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ பண்ணும், இல்லாட்டி பண்ணாது. ஓகே, இந்த ஃபீல்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா குட்டி குட்டி கோடுகள்னால ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் ஃபீல்டு ஸ்ட்ராங்கராக இருக்குது, எங்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லும். இது வீக்கராக இருக்குது, இந்த இடத்துல ஒரு பொருள் வச்சோம்னா டக்குன்னு அட்ராக்ட் ஆகாது, டக்குன்னு ரிப்பல் ஆகாது, அந்த ஒரு டீட்டெயிலும் அது கொடுக்கும். ஓகேவா? அது எப்படி மேம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லிசன், அது என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. ஸோ நார்த்துல இருந்து சவுத்துக்கு என்ன பண்ணும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ்டான இந்த மாதிரி ஒரு லூப் ஒன்று வரையணும். ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு லூப்ஸ் மாதிரி இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எப்போவுமே என்ன ஃபார்ம் பண்ணும், நம்மளுக்கு க்ளோஸ்டு லூப் தான் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபார்ம் பண்ணாது. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் நம்மளுக்கு எப்போவுமே என்ன ஆகும், நார்த் போலில் ஸ்டார்ட் ஆகி சவுத் போலில் முடியும். இது எப்போ, அவுட் சைடு த மேக்னெட். ஓகேவா? மேக்னெட்டுக்கு வெளியே இருக்கிறப்ப இந்த மாதிரி முடியும். புரிஞ்சுதா? மேக்னெட்டுக்கு உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுத் டு நார்த்தாக இருக்கும். எப்படி இருக்கும், நம்மளுக்கு சவுத் டு நார்த்தாக இருக்கும். இது வந்து இன்சைட். ஓகே, இதுக்கு பேர் தான் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு பொருள் வைக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு பொருள் வைக்கிறேன். அப்போ இந்த பொருள் என்ன ஆகும், இந்த லைன்லாம் எப்படி இருக்குது பசங்களா, ரொம்ப பக்கத்தில் இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்காமா, நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு பயங்கர ஸ்ட்ராங்கராக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? பயங்கர ஸ்ட்ராங்கராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது பசங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், பி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், நம்ம பி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நான் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வைக்கிறேன்.
இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல எப்படி இருக்கு பசங்களா? நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய கேப் இருக்கு. இதை கம்பேர் பண்ணுறப்ப இது அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? நம்மளுக்கு ரொம்ப கம்மியான அட்ராக்ஷன், ரொம்ப கம்மியான ரிப்பல்ஷன் நடக்கும். எப்படி நடக்கும்? நம்மளுக்கு வீக்கராக இருக்கும். எக்ஸாக்ட்லி, யூஸ் ஆஃப் ரொம்ப வீக்கராக நடக்கும். இங்கே ஸ்ட்ராங்கரான அட்ராக்ஷனும் ஸ்ட்ராங்கரான ரிப்பல்ஷனும் நடக்கும். இங்கே என்ன நடக்கும்? ஸ்ட்ராங்கரான, அதாவது ரொம்ப வீக்கரான அட்ராக்ஷன், வீக்கரான ரிப்பல்ஷன் நடக்கும். ஓகே, இதை விட இன்னும் கொஞ்சம் தாண்டி இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துடும். அப்போ இன்னும் கேப் அதிகமாயிரும். கரெக்டா? அப்ப அந்த ஃபீல்டுக்குள்ளாரையே, அது கவர் பண்ற ஏரியாக்குள்ளாரையே 1-2 இடத்துல அது பயங்கர ஸ்ட்ராங்கரா இருக்கு, சில 2-3 இடத்துல கொஞ்சம் வீக்கரா இருக்கு. இதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஃபீல்டு லைன்ஸ் யூஸ் பண்றோம். இதுக்கு தான் என்ன யூஸ் பண்றோம் பசங்களா? நம்ம ஃபீல்டு லைன்ஸ் யூஸ் பண்றோம். புரியுதா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா பசங்களா? ஷார்ட்ல ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். கமான். ஸோ பசங்களா, இவ்வளவு இது எஃபர்ட் போடுறதுக்கு ஒரே ரீசன், நீங்கள் உங்கள் எக்ஸாமை 100% பண்ணணுங்கிறக்காக. ஓகே, ஸோ உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்ற வரைக்கும் படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஒன் ஷாட் ரொம்பவே கிளியராக இருக்கும். ஓகே, டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. ஓகே, எஸ். ஸோ டன். அப்போ இதெல்லாம் தான் மேஜர் பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிளியராக இருக்கா? இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸ் ஸ்டார்ட் அண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம்? டெஃபனிஷன்ஸை படிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, யாரெல்லாம் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் யாரெல்லாமே இன்னும் வந்து நம்ம லைக் பட்டன் அடித்து உடைக்கலையோ செஷனுக்கு லைக் பட்டன் அடித்து உடைச்சிருங்க. ஓகே, எஸ் மேம். Xylem ஓகே, கைப்புள்ளைக்கு தான் ஃபேன் பேஸ் போய்கிட்டே இருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன அர்த்தம் பசங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்னது? அந்த மேக்னெட்டோட பவர், அந்த மேக்னெட்டோட சக்தி எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆய்ஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு? ஒரு ஒயர் இருக்கு, அந்த ஒயருக்கு கரண்ட் கொடுத்துட்டார். ஓகேவா? அந்த கரண்ட்டுக்கு பக்கத்தில் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு காம்பஸ் வச்சுட்டார். இந்த இடத்துல கரண்ட் போக போக இங்கே காம்பஸ் நீடில் நகர ஆரம்பிச்சிருச்சு. காம்பஸ் நீடில் எப்போ வந்து நம்மளுக்கு நகர ஆரம்பிக்கும்? காம்பஸ் நீடில் எப்போ நகர ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் மட்டும்தான் நகர ஆரம்பிக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும்? நம்மளுக்கு நகர ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சார். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை எதை வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணுவோம்? இதை வந்து நம்ம இதை வச்சு தான், காம்பஸை வச்சு டிடெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? கிளியரா இருக்கா? எஸ். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, இதில் எது பாசிட்டிவ் சைடு, இதில் நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் எது பாசிட்டிவ், இதில் எது நெகட்டிவ் அப்படிங்கிறது. மேம், கம்ப்ளீட் த செஷன் ஃபாஸ்ட். அன்னோன், இந்த வாய்ஸை வச்சுட்டு எவ்வளோ வேகமாக பேச முடியுமோ அவ்வளோ வேகமாக பேசுகிறேன். ஓகேவா? கொஞ்சம் பொறுமை உங்களுக்கும் அவசியம். ஏன்னா காலையிலிருந்து 4.25 மணி நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ நேற்றும் கிளாஸ் இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐம் டூயிங் திஸ் ஒன்லி ஃபார் யூ. ஓகேவா? யூ பீப்புள். டன்? சரி, இப்போ கவனிச்சுக்கோங்க. ஸோ இதுலேயும் நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்குது. எப்போவுமே சேம் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். ஓகேவா? இன்னொன்று ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்த்தும் சவுத்தும் வச்சிங்கன்னா அட்ராக்ட் பண்ணிக்கும், சவுத்து வச்சிங்கன்னா ரிப்பல் பண்ணும். இதுவே சவுத் அண்ட் நார்த் வச்சிங்கன்னா அட்ராக்ட் பண்ணும், நார்த் அண்ட் நார்த் வச்சிங்கன்னா ரிப்பல் பண்ணிடும். ஓகேவா? ரிப்பல் பண்ணிடும். புரியுதா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நவ் ஸோ நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எது பாசிட்டிவ், இதில் எது நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ லிசன், நார்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சவுத் அப்படிங்கிறது அது நெகட்டிவ். ஸோ நார்த்துலேருந்து சவுத்துக்கு ஃபீல்ட் லைன் போகுது அப்படின்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகுது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேவா? அப்போ இந்த கான்செப்டையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கான்செப்டையும் என்ன பண்ணுங்க, நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது, இதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருக்கா?
ஸோ பசங்களா இது வரைக்கும் கிளியராக இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, அதோட டைரக்ஷன்னா என்ன, எல்லாமே படித்தாச்சு. இப்போ அது கூட அடிஷ்னலாக நம்ம இன்னொரு கான்செப்டையும் படிக்க போகிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறதுக்கு டைரக்ஷனும் இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதை நம்ம ஸ்கேலார் இல்லை வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் வந்து என்னது, நம்மளுக்கு ஸ்கேலார் இல்லை வெக்டார். டைரக்ஷன் இருக்குது, ஏன்னா ஆரோ மார்க் வரைகிறோமா, அப்போ ஆரோ மார்க் வரைகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல டைரக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் ஆரோ மார்க்கோட விடுறது கிடையாது. இது வந்து 5, 6, 7, 8 அப்படி நம்ம என்ன பண்றோம், நம்ம வேல்யூஸை உள்ள போடுறோம். கரெக்டா, நம்ம வேல்யூஸை உள்ள போடுறோம். அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு, இதை வந்து நம்ம வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெக்டார் குவாண்டிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, இந்த ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே என்னது பசங்களா, நம்மளுக்கு இமேஜினரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பாருங்க, இன்னும் முக்கியமான 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, வாட் இஸ் த வெக்டார் குவாண்டிட்டி மேம்? ஹர்ஷிதா, வெக்டார் குவாண்டிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு காம்போனண்ட்டுக்கு ஒரு என்ன சொல்றது, இப்போ ஸ்பீடோ வெலாசிட்டியோ ஏதோ ஒரு டேர்முக்கு டைரக்ஷனும் சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு நம்பரும் இருந்துச்சு அப்படின்னா அதான் வெக்டார். வெறும் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஸ்கேலார். ஓகேவா, அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். ஸோ இதோட குட்டி குட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்பியர்ஸ் டு இமர்ஜ் ஆர் ஸ்டார்ட் ஃப்ரம் த நார்த் போல். நார்த் போலில் ஆரம்பிச்சு என்ன ஆகுது, நம்மளுக்கு சவுத் போலில் டெர்மினேட் ஆகுது. நார்த் போலில் ஆரம்பிச்சு சவுத் போலில் டெர்மினேட் ஆகுது. ஓகேவா, ஓகே, அடுத்தது பாருங்க பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், அந்த ஃபீல்டு லைன்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன ஆகும், நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா பசங்களா? அதுவே 2 ஃபீல்ட் லைன்ஸுக்கும் அதிகமான கேப் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும் பசங்களா, நம்மளுக்கு வீக்கராக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ க்ளோஸ்னஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஸ்ட்ரென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இன்சைடு த மேக்னெட் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கு, சவுத்துல இருந்து நார்த்துக்கு போகுது. இன்சைடு வந்து என்ன பண்ணுது, சவுத் டு நார்த் போகுது. ஓகே, அடுத்தது பாருங்க பார்க்கலாம் பசங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஒன்னோட ஒன்று என்ன பண்ணாது, நம்மளுக்கு இன்டர்செக்ட் பண்ணாது. ஒன்னோட ஒன்று என்ன பண்ணாது நம்மளுக்கு பசங்களா, இன்டர்செக்ட் பண்ணாது. ஓகே, நான் வேகமாக நடத்துகிறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக நடத்துகிறேன் பசங்களா. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக நடத்துகிறேன், லிசன். ஓகே, நோ ப்ராப்ளம். கீர்த்தனா, நீங்கள் என்ன பண்ணலாம், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் இதை நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும், நம்மளுக்கு க்ளோஸ் டு லூப்பாக ஃபார்ம் பண்ணும். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஸ்ட்ராங்கர் அட் த போல்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போவுமே என்ன பண்ணும், போல்ஸ் கிட்ட பயங்கர ஸ்ட்ராங்கராக இருக்கும். அந்த போல்ஸை தாண்டுறப்ப இந்த இடத்துல வீக்கராக இருக்கும். ஏன்னா இங்கே கேப் வந்து கம்மி, இங்கே கேப் அதிகம். ஓகேவா, அப்போ போல்ஸ் கிட்ட அதிகமாக இருக்கும், கேப் என்ன ஆகும், நம்மளோட மற்ற ஏரியாவில் வந்து வீக்கராக இருக்கும். ஸோ பசங்களா, போல்ஸ் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 30 கொஸ்டின் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. இன் 3, 2, 1 ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Magnetic effect of current was discovered by. Magnetic effects of current is discovered by. Is discovered by. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. Do it. Do it. டக்குன்னு குப்புசாமி எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டு இருக்காரு. டக்குன்னு பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ் பசங்களா கவனிங்க. யார் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டை கண்டுபிடிச்சது, ஆயிஸ்டர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ ஆப்ஷன் ஏ எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதில் ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் பிடிச்சது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷிதா, அப்புறம் யுசாக்கி அப்படிங்கிறவங்க, சிலம்பரசன், இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ் பிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? So let's roll for the next question பசங்களா. So here comes the next question. சொல்லுங்க பார்க்கலாம். Inside the bar magnet the field lines moves in 3, 2, 1 ஆன்சர் பண்ணுங்க. How to join ma'am? கீர்த்தனா, நான் ஸ்டார்ட் போல் கொடுத்த உடனே சாட் பாக்ஸ்லேயே ஆன்சர் போடுங்க. நம்ம குப்புசாமி எடுத்துக்குவார். ஓகேவா, சாட் பாக்ஸ்லேயே ஆன்சர் பண்ணுங்க. How to answer ma'am அப்படின்னு எழுதுறதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, எஸ்
டன். ஓகே, ஸோ பசங்களா போல் ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்சைட் த மிரர் என்ன பண்ணும்? இன்சைட் த பார் மேக்னெட் நம்மளுக்கு வந்து சவுத் டு நார்த் அப்படின்னு இருக்கும். பி தான் கரெக்டான ஆன்சர். எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் சொன்ன ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் கோஸ் டு சிலம்பரசன், தருண், அதுக்கப்புறம் விஷ்ணு. ஓகே, இவங்க தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க பசங்களா. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் நெக்ஸ்ட் ஒன். ஸோ மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். இதுல இருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு சுதர்ஷன் ப்ளீஸ் டோன்ட் ஸ்பேம். ஓகே, எண்டில் நான் சொல்கிறேன். நான் எவ்ரி ஒன் ஆர் லிசனிங் ஒன் டாபிக். கரெக்டா? நான் எண்டில் சொல்கிறேன். வை யூ பீப்புள் ஆர் ஸ்பேமிங்? ஓகே, 5 மணிக்கு PYQs இருக்கு. 5 மணிக்கு PYQs இருக்கு. ஓகேவா? வெயிட். ஸோ ஒரு யூனிட் நடத்திட்டு இருக்கப்ப எப்படி இன்னொரு யூனிட் சம்மந்தமே இல்லாமல் பேச முடியும்? வெயிட் பண்ணுங்க பசங்களா. ஐ வில் பி சேயிங். ஓகேவா? ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். Okay, so listen பசங்களா. So magnetic effects due to the current carrying in a straight wire. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன்னா உங்ககிட்ட, மேம் எப்போ பார்த்தாலும் ஒரு கரண்ட் இருக்கு அப்படின்னா அதை சுற்றி நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும்? அதை சுற்றி நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அதை சுற்றி நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். புரியுதா? அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து காம்பஸை வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சோம். அதான் ஆய்ஸ்டட் பண்ணாருன்னு நான் சொன்னேன். இப்போ இதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இதோட டைரக்ஷன் பற்றி கேட்பாங்க. ஹாய் தருண், ஹாய், வெல்கம். அப்போ கவனிச்சுக்கோங்க, இதுக்கு 2 ரூல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ரைட் ஹேண்டை வச்சு நீங்கள் டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி எப்படி டைரக்ஷன் கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு உங்கள் தம் இருக்கு இல்லையா, உங்கள் தம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கரண்ட்டோட டைரக்ஷனில் வச்சுக்குவீங்க. இதுதான் கரண்ட்டோட டைரக்ஷன் அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷனில் வச்சுட்டு இந்த 4 விரல் வந்து என்ன பண்ணுவோம்? நீங்கள் எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்னு பார்ப்பீங்க. அப்போ இப்படி கரண்ட் போகுது அப்படின்னா இந்த பக்கம் நம்ம விரல் உள்ளார போகுது, இந்த பக்கம் விரல் வெளியே வருது. கரெக்டா? அப்ப இது இன்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். புரியுதா பசங்களா? ஸோ தம் அப்படிங்கிறது என்னது? தம் அப்படிங்கிறது நம்மளோட கரண்டோட டைரக்ஷன். சில இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சர்க்குலர் காயில் கொடுத்துருப்பாங்க. சர்க்குலர் காயில் கொடுத்துட்டு இந்த மாதிரி கரண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அப்படியே உல்டாவாக எடுக்கணும். அப்படியே உல்டாவாக ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கரண்ட் இந்த பக்கம் போகுது, இந்த 4 விரல் கரண்ட்டாக மாறிடணும், தம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டாக மாறணும். புரிஞ்சுதா? அப்போ கரண்ட் இப்படி இந்த பக்கம் போகுது, இது என்னது? கிளாக் வைஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிளாக் வைஸ் கரண்ட் போச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு? போர்டுக்குள்ளார போகுது. ஸோ இன்வர்டாக இருக்கு, இன்வர்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை கரண்ட் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்? கரண்ட் இந்த பக்கம் எப்படி வருது? தம் அவுட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுது. அப்போ அது அவுட்வேர்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம அவுட்வேர்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ் யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? அது இன்வேர்டா அவுட்வேர்டா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். 2த்துக்குமே நம்ம சொல்லியாச்சு. ஓகே, ஸோ 2த்துக்குமே சொல்லியாச்சு. இதுதான் ரைட் ஹேண்ட் தம் ரூல். மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் தம் ரூல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் தம் ரூல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, ஒரு PYQ வந்தாச்சு. ஆன்சர் பண்ணுங்க பசங்களா. கம் ஆன், டூ இட் in 3 2 1. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். போல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. The pattern of a magnetic field produced by a straight current carrying conductor is the pattern of the magnetic field. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி உருவாகும்? நம்மளுக்கு கரண்ட் ஸ்ட்ரைட்டாக போச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்க்குலர் பாத்தா இருக்குமா? எஸ் ஆர் நோ? ஏன்னா இப்படி கரண்ட் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா அதை சுற்றி தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வரைகிறோம். கரெக்டு தானே? இதுவே சர்க்குலர் கரண்ட்டாக இருக்குது அப்படின்னா, சர்க்குலர் காயிலாக இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. எஸ் ஆர் நோ? அப்போ கவனிங்க பார்க்கலாம். இதோட கரெக்ட் ஆன்சர் என்னது? இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து சர்க்குலர் அரவுண்ட் த வயர். சர்க்கியூல் அரவுண்ட் த வயர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இதில் கொஞ்சம் பேர் தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, பாதி பேர் எல்லாமே தப்பு. இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் கரெக்ட் தப்பு. கரண்ட்டோட டைரக்ஷன் மாறினா தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மாறும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் current is directly proportional to the magnetic field and magnetic field is inversely proportional to the distance. புரியுதா? டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையும். கரண்ட் அதிகமாக அதிகமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாயிட்டே வரும். புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் மாறுச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் மாறும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஓகே அண்ட் யார் இதை டக்குன்னு சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா யூசப் சிலம்பரசன் டிபிகே அவங்க தான் ஃபர்ஸ்ட் 3 places வந்திருக்காங்க. கங்க்ராட்ஸ் பசங்களா, கங்க்ராட்ஸ். ஸோ ஹியர் கம்ஸ் யூ த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இஸ். ஓகேவா, கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இஸ். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க? your pole starts in 3 2 1. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க பசங்களா. ஆன்சர் பண்ணுங்க. மேம் டேக் கேர். ருச்சிகா தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா பசங்களா? போல் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்னது? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதில் ஸ்பீடாக சொன்னது வந்து சன் முருகன், அதுக்கப்புறம் சாய் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் ஸ்டடி பி, இவங்க எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் பசங்களா. லெட்ஸ் ரோல் ஃபார் த நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், உங்கள் சர்க்குலர் லூப். ஆல்ரெடி நான் சர்க்குலர் லூப் சொல்லியாச்சு. மேம் எக்ஸ்பிளைன் ஸ்க்ரூ ரூல். ஸ்க்ரூ ரூல் இஸ் வெரி சிம்பிள். ஒன்றுமே இல்லை. ஸ்க்ரூ ரூல் எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்குலர் கண்டக்டர் இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சர்க்குலர் கண்டக்டர் இருக்கிறப்ப தான் யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? அப்போ கரண்ட் என்ன ஆகும்? நம்மளுக்கு கரண்ட் இப்படி பிளேஸ் ஆகும். தம்மு வந்து என்னது? தம் வந்து உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த 4 ஃபிங்கர்ஸ் வந்து உங்களோட கரண்ட். அப்போ கரண்ட் இப்படி போகுது அப்படின்னா தம் உள்ள போகுதா? இதுக்கு பேர் தான் ஸ்க்ரூ ரூல். ஓகேவா, இதுக்கு பேர் தான் உங்களோட ஸ்க்ரூ ரூல். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்க்ரூ ரூல். கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா பசங்களா? கிளியர் மேம். ஓகே, டன் கூல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம் பசங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்குலர் கண்டக்டர் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ணி டைரக்ஷன் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னோம். கரெக்டு தானே? அப்போ பாருங்க, இந்த சர்க்குலர் கண்டக்டருக்குள்ளார இந்த பல்ஜாக இருக்கிற இடத்துல சப்போஸ் இதுதான் உங்களோட சர்க்குலர் கண்டக்டர் அப்படின்னா இந்த சென்டரில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இந்த சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா, அண்ட் இதுவே இந்த எட்ஜில், இந்த வளைவில் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு லூப்பாக இருக்கிறது நம்மளுக்கு வளைவில் தான் தெரியும். லூப்பாக இருக்கிறது எங்கே தான் தெரியும்? நம்மளுக்கு வளைவில் தான் தெரியுமே ஒழிய சென்டரில் இருக்காது. ஓகேவா, சென்டரில் இருக்காது. புரியுதா பசங்களா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு இல்லையா? ஏதாச்சும் டவுட் இருக்கா பசங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ அப்போ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பசங்களா போல் வந்துருச்சு. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். in 3 2 1 ஆன்சர் பண்ணுங்க. The nature of magnetic field lines passing through the center of current carrying circular loop is. Current carrying circular loop is. ஸோ ஓசை வந்தாச்சு. எல்லாரும் சாப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை போலுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறதுக்கு சில பேர் இருப்பாங்க. அவங்கள நீங்கள்லாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்துடலாமா பசங்களா? போல் ஸ்டாப் ஆயிடுச்சு. கமான் லிசன். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. த நேச்சர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த கரண்ட் கேரியிங் லூப். இப்போதான் நம்ம படித்தோம். எப்படி இருக்குமாமா? சென்டரில் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ அதுலேயும் 38 பேர் 2 செகண்டுக்கு முன்னாடி சொன்ன இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு? மறுபடியும் தப்பாக எழுதுறீங்க. ஓகேவா, அப்படி தப்பாக எழுதாதீங்க, கவனமாக படிங்க. இதை ஃபஸ்ட்டு யார் கரெக்டாக சொன்னதுன்னா தி விளாகர் சொல்லியிருக்காங்க, ஹர்ஷிதா, கவின். இவங்க 3 பேர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? டாப் பொசிஷன் எடுத்திருக்காங்க. இந்த 3 பேர் தான் வந்து டாப் பொசிஷன் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ now
we will be discussing solenoid. solenoidனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, solenoid is very simple. நம்ம சர்க்குலர் காயில் படித்தோம் இல்லையா, அதுவே நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதுதான். ஓகேவா? ஸோ சர்க்குலர் காயிலையே நிறைய வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஆன்சர். ஓகேவா? அதுக்கு பேர் தான் solenoid. அப்படியே சுற்றி சுற்றி நம்ம மோட்டர்லாம் பிரித்து பார்த்தோம்னா அதில் வச்சுருப்பாங்க காப்பர் காயில், அப்படி சுற்றி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த காப்பர் காயில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார் மேக்னெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு பார் மேக்னெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? ஸோ இது வந்து என்னது, நம்மளுக்கு நார்த் போல், இது வந்து நம்மளுக்கு சவுத் போல். புரியுதா? இப்போ இதை எப்படி மேம் நார்த் போல் சவுத் போல் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, கரண்ட் எந்த பக்கம் இருந்து உள்ளே போகுதுன்னு கொடுத்துருக்காங்கங்கிறத பாருங்க. இங்கே பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க, இங்கே நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்போ கரண்ட் எங்கேருந்து நம்மளுக்கு உள்ளே போகும், நம்மளுக்கு இங்கே இப்படி உள்ளே போகும், இங்கே நம்மளுக்கு இப்படி உள்ளே போகும். அப்போ கரண்ட் இப்படி உள்ளே போகுது. கரெக்டாக? கரண்ட் இப்படி என்ன பண்ணுது, நம்மளுக்கு உள்ளே போகுது. எஸ் ஆர் நோ? ஸோ த கரண்ட் காயில் என்ன பண்ணுது, இப்படி உள்ளார போகுது. கரெக்டு தானே? அப்படி இப்படி உள்ளார போயிட்டு வரப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், கரண்ட் வந்து இந்த பக்கமாக ஃப்ளோ ஆகுது. எஸ் ஆர் நோ? இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்போ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா, இப்படி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இதுதான் நார்த் டைரக்ஷன். எஸ் ஆர் நோ? அப்போ இது நார்த், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது சவுத். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன பண்ணும், நம்மளுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பக்கம் இப்படி வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். புரியுதா பசங்களா? இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து நார்த் டு சவுத் கனெக்ட் ஆகும். புரியுதா? இன்சைடு என்ன பண்ணும், நம்மளுக்கு சவுத் டு நார்த் போகும். ஓகே, ஒருவேளை இது ப்ளஸ் இது நெகட்டிவ் அப்படின்னாங்கன்னா நார்த் அண்ட் சவுத் வந்து நம்மளுக்கு மாறும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா பசங்களா? எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா நார்த்து. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ் கரண்ட் அப்படின்னா அது வந்து நார்த் போல். ஓகேவா? கிளாக் வைஸ் அப்படின்ட்டாங்கன்னா அது சவுத் போல். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு 2 சிம்பிள்லாம் போட்டு 12th படிப்போம். அதாவது நார்த் அப்படின்னா இப்படி இருக்கும், சவுத் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேவா? லூப்பில். அப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுலேயும் என்னவா இருக்கும், சென்டருக்குள்ளார, ஏன்னா இது ஒரு சர்க்குலர் காயில். அப்போ சர்க்குலர் காயிலில் என்னாகும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளார ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். எட்ஜில் என்னாகும், நம்மளுக்கு லூப்பு மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு பயங்கர ஸ்ட்ராங்கராக இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும். ஓகேவா? ரொம்ப வீக்காக இருக்கும். புரியுதா? ஹாய் 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 மேம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்க்குலர் லூப் இதெல்லாம் தான். ஓகேவா? இதெல்லாம் தான். ஸோ இந்த சொலினாய்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், எலக்ட்ரோ மேக்னெட், மேக்னெட்டே இல்லாத ஒன்றை மேக்னெட்டாக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? மேக்னெட்டே இல்லாத ஒன்றை மேக்னெட்டாக மாற்றுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? எஸ். ஸோ now பசங்களா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஹியர் கம்ஸ் யூ த போல் in 3 2 1 ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். The strength of each of magnet reduces to half when it cut along its length into equal parts magnetic field strength of the solenoid. The polarity of the solenoid can be determined by. The polarity of the solenoid can be determined by. Electromagnetic induction உங்களுக்கு இருக்கா? Electromagnetic induction உங்களுக்கு deleted தானே? It is deleted. ஓகேவா? ஸோ எல்லாருமே பி 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 அப்படின்னு சொல்கிறாங்க. செக் பண்ணிடலாமா பசங்களா? இட் இஸ் வெரி ஈஸி, வெரி சிம்பிள். லெசன் நம்ம காம்பஸை வச்சு கூட மேக்னெட்டை நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். கரெக்டு தானே? அது மட்டும் இல்லாமல் ரைட் ஹேண்ட் தம் ரூலை வச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் எதுக்கு அப்படின்னா பலத்துக்கு, ஃபோர்ஸுக்கு தான் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி. The correct option is option D. வெறும் கம்மி பேர் 13 ஸ்டூடெண்ட் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெறும் 13 ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் என்னது, டெஸ்லா. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டோட எஸ்ஐ யூனிட் வந்து டெஸ்லா. சங்கரி புரிஞ்சுதா? பார் மேக்னெட்டுக்கும் சொலினாய்டும் ரெண்டும் ஒன்று தான். ஸ்ரீதா கரெக்ட், ரெண்டுமே ஒன்று தான். புரிஞ்சுதா? டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எஸ் எஸ் டெஸ்லா. ஓகேவா? அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு இந்த இடத்துல, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ரைட் ஹேண்ட் ரூல் இதுதான் வந்து கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது.
ஓகேவா? ஸோ லெட்ஸ் ரோல் ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஹியர் கம்ஸ். கொஸ்டின் படிச்சுக்கோங்க பார்க்கலாம். நான் 45 செகண்ட்ஸ் தரேன். ஓகே, கொஸ்டின் படிச்சாச்சா? நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆய்ஸ்டட் இல்லை. ஓகேவா? டெஸ்லா தான் யூனிட். டெஸ்ட்லா தான் ப்ராக்டிக்கல் யூனிட். இன் 3 2 1 ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க கொஸ்டின் படிக்கிறதுக்கும் நான் டைம் கொடுத்துருக்கேன். ஆன்சர் பண்ணுங்க. டூ இட். ஆன்சர் பண்ணியாச்சா? ஸோ குப்புசாமி வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். த ஃபேக்டர்ஸ் ஆன் விச் ஒன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ப்ரொடியூஸ்டு பை கரண்ட் கேரியிங் சொலினாய்ட் டிபெண்ட்ஸ் ஆன். ஓகேவா? ஸோ கரண்ட் கேரிங் சொலினாய்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கரண்ட் கேரிங் சொலினாய்டு எதுக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்காக. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா B is directly proportional to I and inversely proportional to R. கரெக்டா? அப்போ அது மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட்டை பொறுத்து இருக்கும். உண்மைதான். நம்பர் ஆஃப் டேர்ன்ஸை பொறுத்து இருக்கும். எஸ், உண்மை. ஏன்னா நிறைய டேர்ன்ஸ் வச்சா தான் அது என்னது நம்மளுக்கு? அதுதான் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் நம்மளோட சொலினாய்ட். ஓகேவா? அடுத்தது நேச்சர் ஆஃப் கோர் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலி இது எல்லாமே கரெக்டாக இருக்கிறனால லாஸ்ட் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இதை வந்து மேக்ஸிமம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அயன், அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் ஈட்ஸ், தோசா, இதெல்லாமே கரெக்ட். ஓகேவா? இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு 3 பிளேசஸ் பிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ பசங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்னன்னா ஃபோர்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு. பசங்களா கிளாஸை கவனிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸை கவனிங்க பசங்களா. ஓகேவா? ஜஸ்ட் லிசன் டு த கிளாஸ். எப்பா எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஓகே பசங்களா, என்ன டவுட் உங்களுக்கு? RS, YT என்ன டவுட் சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் டவுட்? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நான் இந்த டாபிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா FLF. ஓகேவா? FLF அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னு கேட்டிங்கன்னா விச் இஸ் நார்த் போல் ஃபார் சொலினாய்ட். கொஞ்சம் திமோத்தி கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பேக் பண்ணி பார்க்குறீங்களா? ஓகேவா? ஸ்க்ரோல் பேக் பண்ணி பார்க்குறீங்களா? உங்களுக்கு அது புரியும். ஓகே, ஜஸ்ட் ஸ்க்ரோல் பேக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி செஷனோட எண்டில் சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். ஓகேவா? எஸ். அப்போ இங்கே கவனிங்க. FLF அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஃபார் ஃபோர்ஸ். ஏன்னா நிறைய பேர் மறந்துடுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க? மறந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அதுதான் கரெக்டு. அதை நம்ம கூட என்ன பண்ணிக்கிறோம்? எது கண்டுபிடிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம்? ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே, அது நம்ம யூஸ் பண்ணுறோம். லீஸ்ட் கவுண்டா? 12th தானே லீஸ்ட் கவுண்ட் இருக்கு. ஸ்பேமிங் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நிஷாந்த் 12th தானே லீஸ்ட் கவுண்ட் இருக்கு. ஓகே, ஸோ FLF அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து என்னது நம்மளுக்கு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து வச்சுக்கோங்க பார்க்கலாம். எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க? உங்கள் 4 ஃபிங்கர் இருக்கு இல்லையா? இந்த 4 ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். 4 ஃபிங்கர் என்னது பசங்களா? நம்மளுக்கு 4 ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? 4 ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதுக்கப்புறம் இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா? இந்த மிடில் ஃபிங்கர் அப்படிங்கிறது என்னது? நம்மளோட கரண்ட். ஓகேவா? ஸோ மிடில் ஃபிங்கர் வந்து என்னது நம்மளுக்கு? மிடில் ஃபிங்கர் இஸ் கரண்ட். ஓகேவா? மிடில் ஃபிங்கர் இஸ் கரண்ட். ஓகேவா? தம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா தம் வந்து உங்களோட ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். தம் வந்து என்னது நம்மளுக்கு? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகேவா? FB அப்படின்னு எழுதுவோம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம இந்த கரண்ட்டுனால கரண்ட்டு இங்கே பாருங்க, இங்கே ஒரு வயர் இருக்குது.
சரியா? இதில் கரண்ட் போய்கிட்டு இருக்கு. கரண்ட் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா இப்படி பிளேஸ் ஆகிட்டு இப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டக்டரை கொண்டு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேக்னெட்டிக் பாருக்குள்ளார வைக்கிறோம். அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு? ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக ஆரம்பிக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆக ஆரம்பிக்கும்? உருவாக ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, கரண்ட் போகிறனால இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கலாம், கரண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கலாம். எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு, நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஃபிங்கர்? 4 ஃபிங்கர். ஸோ 4 ஃபிங்கரை கீழே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது மிடில் ஃபிங்கர் எப்படி இருக்கு? இப்படி உள்ள போற மாதிரி இருக்கு. கரெக்டா? இப்படி உள்ள போற மாதிரி இருக்கு. கரெக்டா இருக்கா? இப்படி உள்ள போற மாதிரி இருக்கு. ரைட்? அப்போ நம்மளோட 4 ஃபிங்கர் என்ன பண்ணுது? ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு? ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த சைடு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் இந்த கண்டக்டர் இந்த சைடு மூவ் ஆகும். கொஸ்டின் வரப்போ நம்ம தெளிவாக வந்து என்ன பண்ணலாம்? சம்ஸில் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 4 ஃபிங்கர் அப்படிங்கிறது நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதுக்கப்புறம் மிடில் ஃபிங்கர் அப்படிங்கிறது கரண்ட், அதுக்கப்புறம் தம் அப்படிங்கிறது நம்மளோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகேவா பசங்களா? கிளியராக இருக்கா? சாட்டில் ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர். Okay, so these are the points you people have to remember. Okay, right hand அப்படின்னா தலை ஞாபகத்துக்கு வரணும், லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னா வந்து நம்ம தனுஷ் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? அசுரன் ஞாபகத்துக்கு வரணும். இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா ஈஸி. ஸோ பசங்களா சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபீல்ட் ஆகட்டும், ஃபீல்டு இப்படி இருக்கா, அதுக்கப்புறம் கரண்ட் இப்படி இருக்கா, மோஷன் இப்படி இருக்கும். ஸோ இது மூணுத்துக்கும் நடுவில் 90 டிகிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபோர்ஸ் உருவாகும். ஓகேவா? ஃபோர்ஸ் உருவாகும். இது 90 டிகிரியில் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாது? நம்மளுக்கு ஃபோர்ஸ் உருவாகாது. இந்த மூணுமே எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு 90 டிகிரியில் இருக்கணும். கிளியராக இருக்கா? கிளியராக இருக்கா? கிளியரா இருக்கா பசங்களா? ரைட்? ரக்ஷு ஆல்ரெடி வந்து நான் ஸ்க்ரூ ரூல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கோ பேக் அண்ட் லிசன். ஓகேவா? சர்க்குலர் லூப்புக்கு தான் அந்த ஸ்க்ரூ ரூல். ஆல்ரெடி அதை நம்ம யூஸ் பண்ணியாச்சு, சொல்லியாச்சு. புரியுதா? எல்லாருமே கிராக்ஸ் ரூல் ஆல்ரெடி அந்த ரூல் யூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? சர்க்குலர் காயிலுக்கு நம்ம இந்த மாதிரி தம்லாம் எடுத்தோம் இல்லையா, அதுதான் வந்து கிராக்ஸ் ரூல். ஓகேவா? முடிஞ்சுதா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ பசங்களா இங்கே இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? போல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இன் 3, 2, 1 இந்த போல் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் திஸ் போல் இன் 3, 2, 1. ஓகே, ஸோ பசங்களா செக் பண்ணிடலாமா எது கரெக்டான ஆன்சர்னு? இவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, த கரண்ட் இஸ் parallel டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுலேயே கொஸ்டின் முடிஞ்சது 0. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. மேக்ஸிமம் எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யார் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஹர்ஷக், அதுக்கப்புறம் ஸ்ரீ வசந்த், அதுக்கப்புறம் ஸ்ரீவத்சன், அதுக்கப்புறம் வந்து ராம திலகம். இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 3 பிளேஸஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம் பசங்களா. ஓகே, ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் படிச்சாச்சா? ஆன்சர் பண்ணலாமா? நிஷாந்த் வெயிட்.
least count of an ammeter. Okay, no worries. Listen, பசங்களா, no worries, wait. நாளைக்கு most expected questions வரும். அதில் உண்மையாலுமே அந்த டாபிக் பயங்கர வெயிட்டேஜ் ஆன டாபிக் அப்படின்னா வந்து ஓகேவா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம நாளைக்கு கிளாஸில் நம்ம வந்து நடத்தலாம். ஓகேவா? ஓகே, சம்ஸ் இதுக்கப்புறம் ஓகேவா? இப்போவே சம்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ பசங்களா, நான் ஆன் பண்ணட்டுமா? in 3 2 1 ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. இது நேத்து கொஸ்டின், இன்னைக்கு கேட்குறீங்க. என்ன பண்ணீங்க நேத்து பசங்களா? ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தட் லைவ். ஓகே, ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தட் லைவ். ஆன்சர் பண்ணியாச்சா? குப்புசாமி எல்லாமே வந்து கணக்கு எடுத்துட்டாரு. முடிக்க போகிறோம். ஹவு டு அட்டெண்ட் திஸ் மேம்? சுகிமா என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் ஸ்டார்ட் போல் கொடுத்த உடனே அதுலேயே ஆன்சர் பண்ணுங்க, சாட்லேயே ஆன்சர் பண்ணுங்க. நம்ம கண்ணாடிக்காரர் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிக்குவார். என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அ பாசிட்டிவ் சார்ஜஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? டைரக்டட் டுவர்ட்ஸ் நார்த். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது நம்மளுக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் வேர்ட்ஸில் இருக்கான். ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் வேர்ட்ஸில் இருக்குது. அதில் மேலே என்ன பண்ணுது நம்மளுக்கு? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த பக்கம் வந்து டிஃப்ளெக்ஷன் நடக்கும், எந்த பக்கம் வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நார்த் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம 4 ஃபிங்கர் தான் நார்த் டைரக்ஷனில் இருக்குது. கரண்ட் என்ன பண்ணுது? ஸ்ட்ரைட்டாக மேலே போகிற மாதிரி இருக்குது. கரெக்டா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ளெக்ஷன் எந்த பக்கம் நடக்கும் நம்மளுக்கு? the deflection will be taking place on your west direction. ஓகேவா? displacement will be taking on your west directionல நடக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இது எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லோரும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இதில் ஃபஸ்ட்டு 3 பிளேசஸ் எடுக்கிறது அயன், அதுக்கப்புறம் நவீன்குமார், அதுக்கப்புறம் கிருத்திக், இவங்க எல்லாமே கரெக்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹவு டு ரிமெம்பர் ஆல் ஃபார்முலாஸ் மேம்? அமீர், நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேவா? நீங்கள் படித்து தான் ஆகணும். நோ அதர் கோ. ஓகே, நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகே, நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் சர்க்கிட். ஓகேவா? ஹவு மேம் இந்த ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட் டாபிக் இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்காமா நம்மளுக்கு? நார்த்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த்தில் இருக்குது. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுக்கு என்ன இருக்குது? நார்த்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. லெஃப்ட் எடுத்துக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த்தில், கரண்ட் என்ன பண்ணுதாமா நம்மளுக்கு? அப்வர்ட்ஸில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறாங்க. நார்த் அப். அப்போ நம்ம 4 ஃபிங்கர், நம்மளோட தம் எந்த பக்கம் இருக்குது? வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். ஓகேவா? அப்போ நம்மளோட தம் எந்த பக்கம் இருக்குது? நம்மளோட வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? பிஒய்க்யூ செஷன்ஸ் இருக்கும். ஆர்வஸ் பிஒய்க்யூ செஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். டொமஸ்டிக் சர்க்கிட்ஸ் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வீட்டோட கனெக்ஷன்ஸ் பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம். ஸோ இந்த வீட்டோட கனெக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 விதமான வயர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 3 விதமான வயர்ஸ் என்ன பண்ணும் நம்மளுக்கு? ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க எல்லா காம்போனன்ட்ஸோடையும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அப்போ எர்த் அப்படிங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு ரெட் கலர் வயர். ரெட் வயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் யோர் பாசிட்டிவ் வயர். ஓகேவா? பாசிட்டிவ். ஏன்னா ஒரு பேட்டரியிலேருந்து என்ன பண்ணணும் நம்மளுக்கு? பாசிட்டிவ், நெகட்டிவ் 2 வயர் வரணும். அதுவே பிளாக் கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நெகட்டிவ் வயர். இங்கே இருக்கு பாருங்க, பிளாக் கலர் அப்படிங்கிறது நெகட்டிவ் வயர். கிரீன் கலர் வயர் அப்படிங்கிறது இன்சுலேஷன், அதாவது எர்த்திங் வயர். எர்த்திங் வயர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எர்த்திங் வயர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக திடீர்னு ஒரு கரண்ட் வருது, எக்ஸ்ட்ராவாக திடீர்னு நம்மளுக்கு என்ன ஆகுது?
எங்கிருந்தோ ஒரு அதிகப்படியான ஒரு கரண்ட் வருது அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணிரும், இந்த எர்த்திங் வந்து வேகமாக இந்த அடிஷ்னலாக இருக்கிற கரண்ட் எல்லாம் கீழே கிரவுண்டுக்கு கொடுத்துரும். அதுக்கு முரளி சொல்கிற மாதிரி கிரவுண்டிங் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு பேர் இருக்கு. ஓகே, ஆர்எஸ் கொஞ்சம் உங்கள் பிக்சல் எச் பண்ணி பாருங்க பார்க்கலாம், ஸ்க்ரீனில் கண்டிப்பாக தெரியும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அடுத்த முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் யோர் ஃபியூஸ் பாக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபியூஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் வீடு இருக்கும், இங்கே உங்களோட டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஓகேவா? இந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வயரை டைரெக்டாக கொண்டு போய் டிவிக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூஸ் வச்சுருப்போம். ஓகேவா? அந்த ஃபியூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டான அளவில் கரண்ட் வந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு அனுப்பும், இல்லாட்டி வீட்டுக்கு அனுப்பாது. அந்த ஃபியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓகேவா ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோ மெல்டிங் பாயிண்டாக இருக்கும். ஓகேவா? லோ மெல்டிங் பாயிண்டாக இருக்கும். அப்போ இந்த ஃபியூஸ் வந்து லெட் அண்ட் டின் வச்சு உருவாக்குவாங்க. கரெக்டு தானே? 63% 73% அப்படின்னு லெட் அண்ட் டின்னை வச்சு உருவாக்குவாங்க. ஓகேவா? அப்படி வச்சு உருவாக்குறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அதிகப்படியான கரண்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி வர ஒரு மேக்ஸிமம் டேஞ்சரஸான கரண்ட் வர்றப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக லோ மெல்டிங் பாயிண்ட் அந்த ஃபியூஸ் வயர் பிரிஞ்சு உருகிரும். ஓகேவா? உருகுச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கும் வீட்டுக்கும் என்ன ஆகிடும், கனெக்ஷன் கட் ஆகி நம்ம வீட்டில் என்ன ஆயிடுச்சு, ஃபியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னாச்சு, ஃபியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீடு சேஃப்டியாக இருக்குன்னு அர்த்தம். நிறையா பேர் ஃபியூஸ் வயர் முடிஞ்ச உடனே என்ன ஆகிடும் நம்மளுக்கு, ஓகே, ஸோ என்ன ஆகும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு பேப்பர்லாம் உள்ளே சுற்றி வச்சு கரண்ட் வர வைப்போம், அப்படியெல்லாம் வர வைக்கக்கூடாது. ஓகேவா? அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் சேஃப்டியான விஷயமே கிடையாது. ஓகே, ஸோ ஓவர்லோடிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கரண்ட் அதிகமாக வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். எப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா ஒரு வயரும் இன்னொரு வயரும் வரசிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நம்மளுக்கு ஓவர்லோடிங் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? என்ன ஆக ஆரம்பிக்கும், ஓவர்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்படி ஓவர்லோட் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னா ரெண்டு வயர் கனெக்ட் ஆகிறப்ப அதிகப்படியான கரண்ட் உருவாக ஆரம்பிக்கும். எப்போ அதிகப்படியான கரண்ட் உருவாக ஆரம்பிக்குதோ அப்போ அதுக்கு பேர் தான் என்னது, ஷார்ட் சர்க்கியூட் அப்படிங்குவாங்க. புரிஞ்சுதா? அப்போ இந்த கண்டிஷன் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம எர்த்திங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகேவா? அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து வி பீப்புள் ஆர் யூஸிங் கிரவுண்டிங் அண்ட் ஃபியூஸ். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பசங்களா, இவ்வளோதான் உங்கள் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். இதை தாண்டி இதில் எந்த ஒரு விஷயமுமே இல்லை. ஓகே, கிரிக்கெட் ஃபேன் ஆல்ரெடி ஃப்ளெமிங்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், போய் கொஞ்சம் பாருங்கள். ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தனுஷ் வச்சு நான் வந்து தலையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன், போய் பாருங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இது வந்து என்னது, நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து கரண்ட். ஓகேவா? இது வந்து கரண்ட். இந்த தம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். இது வந்து என்னவாக இருக்கும், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எந்த வயருமே டச் பண்ணக்கூடாது. ஓகேவா? எந்த வயருமே ஒன்னோட ஒன்று டச் பண்ணக்கூடாது. நியூட்ரல் வயர்ஸ் ஆர் நாட் அ வெரி பிக் திங், பட் லைவ் அண்ட் என்னது நெகட்டிவ் வயர்ஸ் வந்து டச் பண்ணால் டெஃபினட்டாக வந்து என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். ஓகே, ஸோ ஏசிடிசி இருக்குது. ஏசினா என்ன, டிசினா என்ன பசங்களா? இட் இஸ் அ வெரி சிம்பிள் திங். ஏசினா என்ன, டிசினா என்ன, ஏசினா என்ன, டிசினா என்ன? ஏசி அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். நம்மளோட வேல்யூஸ் என்ன ஆகும், டைமை பொறுத்து மாறும். ஓகேவா? என்ன பண்ணும், நம்மளுக்கு
டைமை பொறுத்து மாறும் ஆனால் டிசி வந்து டைமை பொறுத்து மாறாது. நோ சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஏசி வந்து என்ன பண்ண முடியாது? ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஆனால் டிசி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். டிசி வந்து என்ன பண்ண முடியும்? நம்மளால ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஸோ ஏசி அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டிசி அப்படின்னா டைரக்ட் கரண்ட். ஓகேவா? ஓகே, we can ஓகே, இதெல்லாம் படிச்சிங்கனாவே போதும். ஓகே மேம், யூஸ்ட் ஃபார் அப்ளையன்சஸ். எஸ் கோகுல், நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் யூபிஎஸ் இன்வெர்ட்டர்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுன்னா கரண்ட் இருக்கிறப்பவே நம்ம அந்த ஏசி கரண்ட், நம்ம வீட்டுக்கு வரதெல்லாம் ஏசி, அதை என்ன பண்ணும்? டிசியாக மாற்றி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். கரண்ட்டு போன உடனே என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக வந்து டிசியை மறுபடியும் ஏசியாக மாற்றி வீட்டுக்கு கொடுத்துரும். ஓகேவா? What is it I said for North Pole? என்னது பசங்களா? SI unit is testலாம் magnetic fieldக்கு. Okay. Ali, just go back and watch it. Okay ma? Go back and watch it. Okay. So, that's it பசங்களா. இன்னைக்கு செஷன் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தது PYQ செஷன் வருது. ரெடியா இருங்க, ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். Until then, this is me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Bye everyone. Take care.